Yes. Hi, hello, வணக்கம் champions. I hope my audio video is all clear, perfect and picture perfect. நான் பேசுறது கேக்குதா கிளியரா இருக்கா அப்படின்னு சொன்னீங்கன்னா சீக்கிரமா செஷனுக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு மேசிவா 12th ஓட என்டையர் போர்ஷனையும் நம்ம ரொம்ப 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 கம்மியான நேரத்தில் கவர் பண்ண போகிறோம். இன்ஃபேக்ட் இது வரைக்கும் யாரும் யூடியூப்ல பண்ணாத அளவுக்கு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம கவர் பண்ண போகிறோம் without missing out any topics. So எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? Are you guys ready? Let me know in the comment section. Okay, so ad வர ஆரம்பிச்சிச்சு, which means நம்ம stream start ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன். Let me check. Yes. Welcome champions. I hope my audio video is all clear, perfect and picture perfect. நான் பேசுறது கேக்குதா clear? Yes. கேக்குது wonderful wonderful. பக்காடா கண்ணா. So இப்போ நம்ம செஷனை ஸ்டார்ட் பண்ண போறோம். பட் செஷனுக்கு போறதுக்கு முன்னாடி எல்லாரும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. Because this is going to be, it is going to be a massive portion coverage. So adnala share pannunga. On the count of 30 we will start the session. Okay, on the count of 30 we will start the session. Mahati ma'am, enoda income certificate father name தப்பா இருக்கு, நான் அத மாத்தணுமா வேணாமா? income certificate la அப்பா பேர் தப்பா இருக்குனா ப்ளீஸ் மாத்துங்கடா கண்ணா. டாக்குமெண்ட்ஸ்ல அப்புறமா பார்த்துக்கலான்னு மட்டும் நினைக்காதீங்க. பிகாஸ் we are sitting in January. நம்ம ஜான்வரியில் இருக்கோம். தயவு செஞ்சு எல்லாரும் உங்களோட டாக்குமெண்ட்ஸில் சின்ன பிழை இருந்தால் கூட அதை மாற்றிக்க பாருங்கள். ஏன்னா ஜான் லாஸ்ட் ஆர் February 1st வீக் நம்மளோட நீட் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் பண்ணுவாங்க. உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அப்ளை பண்ணணும். அதுக்கு கால அவகாசம் டோட்டல் அப்ளிகேஷன் டேஸ் அப்படிங்கிறது 28 to 31 days ஆகத்தான் இருக்கும். ஸோ தயவு செஞ்சு யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் டோன்ட் மேக் இட் இன் வெயின். சீக்கிரமாக ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் சேஞ்ச் பண்ணோம்னா திஸ் இஸ் த ரைட் டைம். ஸோ சீக்கிரமாக மாற்றி வச்சுக்கோங்க. இல்லை வினோ, நீங்கள் போய் இ-சேவா மையத்தில் தாலுக் ஆஃபீஸில் கேட்டிங்கன்னா தே வில் ஹெல்ப் யூ வித் தட். சரியா? கண்டிப்பாக கிடைக்கும் மகதி. நீங்கள் தாலுக் ஆஃபீஸ்க்கு போய் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சேஞ்ச் பண்ண முடியும். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்திருக்கு, அவங்க சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ விசிட் நியரஸ்ட் தாலுக் ஆஃபீஸ் ஆர் இ-சேவா மையம். அவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள், அவங்க கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. ஹாய் மிக்கு. எஸ், ஓகே. ஸோ இந்த செஷன் முதல்ல எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இந்த செஷனில் ஃபஸ்ட்டு நம்ம ஆர்கானிக்கில் உள்ள எல்லா போர்ஷன்ஸையும் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபாலோட் பை இன்ஆர்கானிக் அண்ட் தென் ஃபிசிக்கல். நம்ம ஸ்பெசிஃபிக்காக மேஜர் டாபிக்ஸை ஃபுல்லாக கவர் பண்ணிடுவோம். எல்லா டாபிக்ஸையும் ஃபுல்லாக கவர் பண்ணிடுவோம். அண்ட் இந்த 12th மேரத்தானை பார்க்கறதுனால உங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, இந்த மேரத்தானை நீங்கள் பார்க்கறதுனால உங்களால் ஃபார் அ லாங் ரன் நிறைய கான்செப்ட்ஸை கம்மியான நேரத்தில் படித்து வைக்க முடியும். சரியா? ஸோ அதுதான் உங்களுக்கான மிகப்பெரிய ஒரு கிஃப்டாக இங்கே இருக்கும். சரி மேம், இந்த மாதமும் கீவேர்ட் தருவீங்களா? கண்டிப்பாக கீவேர்ட் தருவேன் கண்ணா. பட் ப்ளீஸ் வெயிட், இப்போ இல்லை, கொஞ்சம் டைம் ஆகட்டும். ஐ வில் கிவ் யூ இன் த மிடில் ஆஃப் த செஷன். சரியா? ஓகே சுபஸ்ரீ, எனக்கு இன்பர்சன் மெசேஜ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அனுப்பி தரேன். சரி, ஓகே. செஷனை எல்லாரும் ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டீங்கன்னா we will right away dive into the session. இது மிக மிக முக்கியமான செஷன். ஏன்னா 12th போர்ஷனை கம்ப்ளீட்டாக நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ ஆரம்பிக்கலாமா? ஷல் வி டெக்கனா எல்லாரோட டவுட்ஸுக்கும் நான் ஆஸ்க் மீ எனிதிங் ஆர் வாங்க பேசலாம் செஷன் கண்டிப்பாக வைப்பேன். அப்போ நம்ம கிளியராக நம்மளோட டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ வாங்க அகாடமிக்ஸ்குள்ளே போகலாம்.
எல்லாரும் ரெடினா தயார்னா ஒரு குட்டி ஃபயர் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. with that fire we will start the session. எல்லாரும் தயார்னா ஒரு குட்டி ஃபயர் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. with that fire we will start the session. wonderful wonderful. 𝑦𝒑 இன்னைக்கு இருக்கு சுசித்ரா 2 o'clock இருக்குடா கண்ணா. thank you friends. bird frame farm thank you டா கண்ணா. மகதி ஜிஓசி படிக்கணும் முக்கியம்தான். பட் ஜிஓசிக்கும் அமைன்ஸ்க்கும் பெருசா கனெக்ஷன் எதுவும் இல்லைடா கண்ணா. ஸோ டோன்ட் வரி அபவுட் தட். ஓகே, ஸோ ஷால் வி ஸ்டார்ட்? ஓகே, முதல்ல நம்ம அமைன்ஸ் சாப்டர்ல இருந்து தான் ஆரம்பிக்க போறோம். இந்த எனர்ஜியோட இந்த ஃபயரோட we have reached count 30. ஸோ அமைன்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சிடலாம். முதல்ல அமைன்ஸ்னா என்ன? டிகனா உங்க எல்லாருக்கும் அம்மோனியா தெரியும், கரெக்டா? அம்மோனியா NH3 தெரியும். இந்த அம்மோனியால ஒரு ஹைட்ரஜனை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு இந்த அம்மோனியால ஒரு ஹைட்ரஜனை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு அந்த ஹைட்ரஜனுக்கு பதிலா நீங்க இந்த மாதிரி ஒரு மெத்தில் குரூப்பை ஆட் பண்ணீங்கன்னா, ஒரு ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிட்டு அந்த இடத்துல ஒரு மெத்தில் குரூப்போ எத்தில் குரூப்போ இல்லை ஏதாவது ஒரு ஆல்கைல் குரூப்பையோ ஆட் பண்ணீங்கன்னா அப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு காம்பவுண்டு தான் அமைன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அமைன் எங்கேருந்து வந்துச்சு? அமோனியாலேருந்து வந்துச்சு. எப்படி வந்துச்சு? ஒரு ஹைட்ரஜனை தூக்கு, ஒரு மெத்தில் குரூப்பை போட்டிங்கன்னா அமைன் வந்துடும். இங்கே மெத்தில் மட்டும்தான் போடணுமா? கிடையாது. மெத்தில், எத்தில், ப்ரொபைல் மாதிரி எல்லா ஆல்கைல் குரூப்ஸையும் இங்கே போடலாம். ஓகே, இப்போ அமைன்ஸை எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம்? மெடிசனில் யூஸ் பண்ணுறோம், பாலிமர்ஸில் யூஸ் பண்ணுறோம், ஃபைபர்ஸில் யூஸ் பண்ணுறோம், டையில் யூஸ் பண்ணுறோம். அடுத்ததாக அதோட ஸ்ட்ரக்சர் என்ன, கிளாசிஃபிகேஷன் என்ன, இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அதோட ஸ்ட்ரக்சர். இதோட ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இது ஒரு ட்ரைவேலன்ட் ஸ்ட்ரக்சர். எல்லாமே சிங்கிள் பாண்டடாக தான் நைட்ரஜன் கூட இருக்குது. விச் மீன்ஸ் நைட்ரஜன் இஸ் sp3 ஹைப்ரிடைஸ்ட். நைட்ரஜனில் ஒரு லோன் பேரும் இருக்குது. அதனால அதை சேர்த்து ஜாமெட்ரி பிரமிட் அண்ட் இந்த 3 விஷயத்தையும் நீங்கள் ஸ்ட்ரக்சரில் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்ததாக அவங்களோட கிளாசிஃபிகேஷன். டிகனா அமோனியால ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஒரு ஆல்கைல் குரூப்பு போட்டிங்கன்னா அது பிரைமரி அமைன். இதுவே 2 ஹைட்ரஜனுக்கு பதிலாக 2 ஆல்கைல் குரூப்பை போட்டிங்கன்னா அது செகண்டரி அமைன். இதுவே மேம் நீட்க்கு ஆதார் அப்டேட் பண்ணணும்னு, கண்டிப்பாக ஆதார் அப்டேட் பண்ணணும் கண்ணா, கண்டிப்பாக ஆதார் அப்டேட் பண்ணணும். தயவு செஞ்சு இப்போவே முடிஞ்சால் போய் பண்ணிட்டு வந்துடுங்க. இந்த வாரமே பண்ணிடுங்க. ஓகே, மூணாவதா அமைன்ல இருக்க 3 ஹைட்ரஜனையும் தூக்கிட்டு 3த்தையும் ஆல்கைல் குரூப் போட்டோம்னா அதை டெர்ஷரி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததாக நம்ம அவங்களோட நோமென்க்ளேச்சரை பார்க்கலாம். காமன் நேம்ஸை பொறுத்தவரை ஆல்கைன், ஒரே நிமிஷம் தான் மேம், ஐ எம் ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட். இப்போ டேக்கண்ணா ஆன் த டே ஆஃப் யுவர் எக்ஸாம் ஃபோக்கஸ் ஆன் யுவர் எக்ஸாம். உங்கள் எக்ஸாமுக்கு தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். மித்த நாள் யூ கேன் ஃபோக்கஸ் ஆன் அதர் ஸ்டெப்ஸ், சரிங்களா? ஸோ எக்ஸாம் டைமில் எக்ஸாமுக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணணும். மித்த நாள் நீங்கள் வேறு எதுக்கு வேணாலும் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போ ப்ரிஃபிக்ஸ் ஸ்ட்ரக்சர் காமன், அதோட காமன் நேமை பற்றி பேசணும்னா அதோட காமன் நேம் இஸ் ஆல்கைல் அமைன், லைக் எத்திலமைன், ப்ரொபைலமைன், எத்தில் மெத்திலமைன், இந்த மாதிரி ஈஸியாக பேர் வச்சுட்டு போயிடலாம். பட் இதுவே அதோட ஐயூபேக் நேமுக்கு வரணும்னா சிம்பிள் அமைன்ஸ், பிரைமரி அமைன்ஸ்க்கு ஆல்கன் அமைன், ஆல்கேன் கிடையாது, ஆல்கன் அமைன் அப்படின்னு பேர் வைப்போம். இதுவே அதுக்கு ஒன்னிற்கும் மேற்பட்ட அமினோ குரூப்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்னிற்கும் மேற்பட்ட அமினோ குரூப்ஸ் இருக்கு அப்படின்னா அங்க ஆல்கேன், அது என்ன ஆல்கேன் பிளஸ் அமோனியாவோட ஆர் NH2ஓட பொசிஷன், அதோட பொசிஷன் என்ன, எத்தனை NH2 இருக்கு பிளஸ் அமைன். எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒரு மாலிகுல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்,
எதுவுமே அந்த மாதிரி இல்லையோ? சரி, நம்ம தனியா அதை பார்ப்போம். இதுவே டெர்ஷரியாக இருந்துச்சுன்னா டைரக்ட்லி அது கூட கனெக்ட் ஆகிருக்கிற நைட்ரஜன் ஆட்டம் பேஸ் பண்ணி நம்ம பேர் வைப்போம். எக்ஸாம்பிள் என் ஆல்கைல் அமைன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த நோமென்க்ளேச்சரை எப்படி இங்கே அப்ளை பண்ணலாங்கிறத பார்க்கலாம். மேம், why are you doing this again? தாரிக், இன் லாஸ்ட் கம்ப்ளீட் 12th மேரத்தான் நம்ம 5 சாப்டர் தான் முடிச்சோம். ஸோ பாக்கி 5 இங்கே கவர் பண்ணுறோம்டா கண்ணா. ஓகேவா? பாக்கி 5 இங்கே கவர் பண்ணுறோம். தட்ஸ் ஆல். இப்போ nomenclature of amines. nomenclature of amines பொறுத்த மாட்டல you guys know that இங்க 2 கார்பன் இருக்கு. 2 கார்பன் இருந்துச்சுன்னா 1 2 ஈத்துங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணுவோம். அது கூடவே அங்க அமைன் குரூப் இருக்கு இல்லையா, அதனால அதை எத்தன் அமைன் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு பிரைமரி குரூப். பட் இதுவே இந்த மாதிரி செகண்டரி பொசிஷன்ல வந்துச்சுன்னா அப்போ ஆல்கேனோட பேரு, அமைன் குரூப்போட பொசிஷன், அண்ட் ஃபைனலி அது அமைங்கிறதுக்காக அமைங்கிற வார்த்தையை ஆட் பண்ணணும். கண்டிப்பா பார்க்கலாம் சம்ருத், கண்டிப்பா பார்க்கலாம். எஸ், மூணாவதா if in case உங்களுக்கு 2 alkyl groups அது கூட கனெக்ட் ஆயிருக்கு, this is a secondary amine function. அந்த மாதிரி இடத்துல ஃபர்ஸ்ட் எது சின்னதுன்னு பார்க்கணும். சின்னதா இருக்கிறத ஃபர்ஸ்ட் பேர் எழுதிக்கோங்க, followed by the second group, finally amine. இது லீனியர் ஸ்ட்ரக்சர்ங்கிறதுனால என் அப்படிங்கிற ஒரு பேரை கொடுத்துக்கிறீங்க. அதே காம்பினேஷன் தான் இங்கேயும். இங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா நைட்ரஜன் கூட 1 2 3 மெத்தில் குரூப்ஸ் இருக்கு, விச் மீன்ஸ் என் டைமெத்தில் மெத்தனமைன். இதை ரெண்டுத்தையும் டைமெத்தில்னு சொல்றோம். அதோட பொசிஷனை தான் என்னு சொல்லியாச்சு. ஸோ என் டைமெத்தில் மெத்தன் அமைன் அப்படின்னு பேர் வச்சிட்டோம். கிளியரா புரிஞ்சுச்சுங்களா? கண்டிப்பா this is useful for CBSE boards as well டா கண்ணா. ஸோ நீங்க கவலையே பட வேணாம், CBSEக்கும் இது உபயோகமாகத்தான் இருக்கும். சரியா? இப்போ உங்களுக்கான ஒரு டாஸ்க். இதுல எது பிரைமரி, அமைன் அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதுல எது பிரைமரி அமைன் அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதுல எது பிரைமரி அமைன் அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே, நான் சைடுல உட்கார்ந்துக்கிறேன் so that you guys can see the board. இதுல எது பிரைமரி அமைன் டக்கனா? One and 4. 1 மட்டும்தானா? யோசிச்சு சொல்லுங்க. One and 4. 1 or 4. Actually, yes, நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சரும் இதோ இங்க ஃபோர்த் ஸ்ட்ரக்சர், இது ரெண்டுமே பிரைமரி. ஏன்னா இங்க நைட்ரஜன் கூட 2 ஹைட்ரஜன் இருக்கு. அப்போ ஆப்வியஸ்லி நைட்ரஜனோட 3வது பாண்ட்ல தான் இங்க இருக்கக்கூடிய ஆல்கைல் குரூப் ஆர் இங்க இருக்கக்கூடிய அரைல் குரூப் கனெக்ட் ஆயிருக்கு. நைட்ரஜன் கூட 2 ஹைட்ரஜன் இருந்தா அது பிரைமரி. நைட்ரஜன் கூட ஒரே ஒரு ஹைட்ரஜன் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது செகண்டரி. நைட்ரஜன் கூட ஹைட்ரஜனே இல்லை அப்படின்னா அது டெர்ஷரி. கிளியரா? புரிஞ்சுச்சுல? அடுத்ததாக இப்போ இது வேணாம், we'll go to the other one. எப்படி அமைன்ஸை ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். டெக்கனா ஃபர்ஸ்ட் நைட்ரோபென்சீனை, நைட்ரோ காம்பவுண்ட்ஸை ரெடியூஸ் பண்றது மூலியமா உங்களால அமைன்ஸை உருவாக்க முடியும். ரிடக்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன், அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன். கரெக்டா?
கரெக்டா? அப்போ நைட்ரோ குரூப்ஸ்ல NO2 இருக்கு. அந்த ஆக்சிஜனுக்கு பதிலா ஹைட்ரஜனை ஆட் பண்ணீங்கன்னா அப்போ உங்களுக்கு உருவாகக்கூடிய குரூப் அப்படிங்கிறது தான் அனில். ஆனா இந்த ரிடக்ஷன் நடக்கணும்னா நீங்க ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் தான் யூஸ் பண்ணணும். லைக் ஹைட்ரஜன் இன் பெலேடியம், ஹைட்ரஜன் இன் நிக்கல், ஹைட்ரஜன் இன் பிளாட்டினம், ஆர் SN with HCl, Fe with HCl. ஓகேவா? புரிஞ்சிச்சுங்களா? அடுத்ததாக அமோனோலைசிஸ் ஆஃப் ஆல்கைல் ஹாலைட்ஸ். ஆல்கைல் ஆர் பென்சைல் ஹாலைட்ஸ் ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கோங்க. சரியா? அதை அமோனியா கூட ரியாக்ட் பண்ண விடுங்க. இங்க என்ன நடக்கும்னா நைட்ரஜன்ட்ட லோன் பேர்ஸ் இருக்கு. அதாவது லோன் பேர் இருக்குன்னா அது கண்டிப்பா என்னவாக இருக்கும்? அது ஒரு நியூக்ளியோஃபைலாக ஆக்ட் ஆகும். அப்ப இந்த நியூக்ளியோஃபைல் இந்த ஆல்கைல் குரூப்பை அட்டாக் பண்ண பாக்குமா? நியூக்ளியோஃபைல் ஆப்வியஸ்லி இந்த ஆல்கைல் குரூப்பை அட்டாக் பண்ண பாக்குமா? அட்டாக் பண்ணும்போது இந்த ஆல்கைலுக்கும் குளோரினுக்கும் ஆன பாண்ட் உடைஞ்சிருது. இப்போ இங்க ஆல்கைல் குரூப் இருக்கு, அது கூட இந்த நைட்ரஜன் சேருது. நைட்ரஜன் சேர்ந்ததும் இப்போ நைட்ரஜனுக்கு ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் கிடைச்சிருச்சு. நைட்ரஜனுக்கு ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் ஆல்கைல் குரூப்ல இருந்து கிடைச்சிருச்சு. ஆனா நைட்ரஜன் இஸ் நாட் ஸ்டேபிள் ஹியர் டியூ டு ஆக்டேட் ஸ்ட்ரக்சர். அதனால என்ன பண்ணுது? நைட்ரஜன் ஒரு பாண்டை உடைச்சு நைட்ரஜன் அது கிட்ட இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் கூட இருக்கிற பாண்டை உடைச்சு அந்த ஹைட்ரஜனை குளோரினுக்கு கொடுத்துருது. So that here you get HCl along with 1 degree amine. இது நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் வழி நடந்த ஒரு ரியாக்ஷன். அண்ட் அமோனோலைசிஸ்ல உங்களால 1, 2, 3 டிகிரி எல்லா டிகிரி அமைன்ஸையும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். சரியா? கிளியரா? அடுத்ததாக நம்ம இதற்கான மெக்கானிசமை பார்க்கணும். டெகலா மெக்கானிசம் உங்க புக்ல பயங்கரமா கொடுத்துருப்பான். பட் இதுல நீங்க மெயினா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இது ஒரு நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். இங்க அமோனியா எக்ஸஸ்ல இருந்தா 1 டிகிரி அமைன் தான் மேஜர் ப்ராடக்டா கிடைக்கும். அண்ட் இத நம்ம ஒரு நல்ல மெத்தட் அப்படின்லாம் சொல்ல மாட்டோம். காரணம் இங்க நமக்கு 1 டிகிரி 2 டிகிரி 3 டிகிரின்னு எல்லா டைப்ஸ் ஆஃப் அமைன்ஸும் கிடைக்கிற மாதிரி இருக்கும். இட் வில் ஹாவ் அ மிக்சர் ஆஃப் அமைன்ஸ். அண்ட் ஆர்டர் ஆஃப் ரியாக்டிவிட்டி பார்த்துக்கிட்டிங்கன்னா அயோடின் இஸ் ஹைலி ரியாக்டிவ் கம்பேர்ட் வித் புரோமின் அண்ட் குளோரின். ஓகேவா? திஸ் இஸ் நாட் அ குட் மெத்தட். இங்க எல்லா விதமான அமைன்ஸும் ப்ரொடியூஸ் ஆகும். இது ஒரு நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். அண்ட் ஆர்டர் ஆஃப் ரியாக்டிவிட்டி ஆஃப் ஆல்கைல் ஹாலைட்ஸ் இஸ் அயோடின், புரோமின், தென் குளோரின். அடுத்ததாக ரிடக்ஷன் ஆஃப் நைட்ரைல்ஸ் அதே மாதிரி ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் வச்சு ரெடியூஸ் பண்ணா அமைன்ஸ் கிடைக்கும். அண்ட் இங்க நீங்க மெயினா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், இங்க உங்களால பிரைமரி அலிஃபாட்டிக் அமைன்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 1 டிகிரி அமைன்ஸை மட்டும்தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஐ மீன் கேப்ரியல் தாலமைட்ல. அதனாலேயே கேப்ரியல் தாலமைடை தான் நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். கேப்ரியல் தாலமைட்ல என்ன பண்ணுவோம் மேம்? கேப்ரியல் தாலமைட்ல நீங்க ஒரு தாலமைடை எடுத்துப்பீங்க. அந்த தாலமைடை KOH, RX, aqueous, NaOH in presence of some water ரியாக்ட் பண்ண விடுறீங்க. ரியாக்ட் பண்ண விடும்போது என்ன மேம் நடக்கும்? ரொம்ப ஈஸி. இந்த தாலமைட்ல இருக்கக்கூடிய NH குரூப் தனியா பிரிஞ்சு வந்துடும். தாலமைட்ல இருக்கக்கூடிய NH குரூப் தனியா பிரிஞ்சு வந்துடும். இங்க அப்ப கார்பன்ஸ் கூட ஏதாவது ஒன்று அட்டாச்சா இருக்கணும்ல, கார்பன் 4 பாண்ட்ஸோட இருக்கணும்ல. அதுக்காக இந்த பாண்டை உடைச்சதும் இங்க ஒரு ஹைட்ரஜன் இங்க ஒரு ஹைட்ரஜன் அட்டாச் ஆயிடும். இது அட்டாச் ஆனதும் என்னோட NH ஸ்டேபிளா இருக்கணும்ல, NH ஸ்டேபிளா இருக்கணும்ல. அந்த NH கூட இங்க இருக்கிற ஒரு ஹைட்ரஜனும் இங்க இருக்கிற ஒரு ஆல்கைல் குரூப்பும் கனெக்ட் ஆயிடும். இப்படிதான் உங்களுக்கான பிரைமரி அமைன்ஸை நீங்க இங்க ப்ரொடியூஸ் பண்றீங்க. சரியா? சோ இங்க அரோமேட்டிக் பிரைமரி அமைன்ஸ் உருவாக்க முடியாது, அலிஃபாட்டிக் பிரைமரி அமைன்ஸ் மட்டும்தான் உருவாக்க முடியும். அதுலயும் பிரைமரி அமைன்ஸ் மட்டும்தான் உருவாக்க முடியும். மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அடுத்ததாக இதுதான் உங்களோட என்டையர் ரியாக்ஷன். ஃபர்ஸ்ட் KOH கூட ரியாக்ட் பண்றீங்க. ரியாக்ட் பண்ணதும் இந்த ஹைட்ரஜனுக்கு பதிலாக பொட்டாசியம் வந்துடுது. நெக்ஸ்ட் ஆல்கைல் ஹாலைட் கூட ரியாக்ட் பண்ண விடுறீங்க. ரியாக்ட் பண்ணதும் இந்த பொட்டாசியம்க்கு பதிலாக ஆல்கைல் குரூப் வந்துடுது. அடுத்ததாக
aqueous NaOH கூட ரியாக்ட் பண்ண விடுறீங்க. ரியாக்ட் பண்ண விட்டதும் என்ன நடக்கும்? இந்த aqueous NaOHல இருக்கிற ONA இங்க கனெக்ட் ஆயிருக்கும். இந்த ஹைட்ரஜன் நைட்ரஜன் கூட கனெக்ட் ஆயிடும். இந்த RNH2 குரூப்பை தனியா பிரிச்சிடும். பட் இந்த Na+ இந்த மாலிகுலை ஸ்டேபிளா வச்சுக்காதுல, அதுக்காக தான் நீங்க ஹைட்ரலைஸ் பண்றீங்க. ஹைட்ரலைஸ் பண்ணும்போது NaO கூட NaO இந்த குரூப்பை ரிமூவ் பண்ணிட்டு அங்க ஹைட்ரஜனை ஆட் பண்றீங்க. This is your molecule talic acid. Talic acid திருப்பி அமோனியா கூட ரியாக்ட் பண்ண வச்சா டாலமைட் வரும். This is an important concept. And இப்படி தான் உங்களால உங்களோட 1 degree அமைனை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். சரியா? அடுத்ததாக ஹாஃப்மேன் புரோமைட் ரியாக்ஷன். இங்கேயும் பிரைமரி அமைன்ஸ் மட்டும் தான் உருவாகும், வேற எந்த டைப் ஆஃப் அமைன்ஸும் உருவாகுது. இங்க நீங்க அமைட புரோமின் கூடயும் NaOH கூடயும் ரியாக்ட் பண்ண விடுறீங்க, அப்போ உங்களுக்கு அமைன் கிடைக்குது. சரி மேம், இதோட மெக்கானிசம் என்ன? ஃபர்ஸ்ட் அமைடை எடுத்துக்கிறீங்க. அமைடை ஹைட்ரோலைஸ் பண்றீங்க, ஐ மீன் டீஹைட்ரஜனேட் பண்றீங்க. அங்க இருக்கக்கூடிய வாட்டரை நீங்க ரிமூவ் பண்றீங்க. சரியா? அப்படி வாட்டரை ரிமூவ் பண்ணும்போது என்னதான் மேம் நடக்குது? உங்களுக்கு RC+ONH அப்படிங்கிற ஒரு மாலிகுல் கிடைக்குது. அதை புரோமின் கூட ரியாக்ட் பண்ண விடுறீங்க. ஆப்வியஸ்லி நைட்ரஜன்ட்ட லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அது என்ன பண்ணும்? புரோமின்ல இருக்கிற பாசிட்டிவ் அயான் புரோமினை ரீச் பண்ண பார்க்கும். ரீச் பண்ணதும் உங்களுக்கு அங்க ஒரு புரோமின் அயான் தனியா பிரிஞ்சு வந்துடும். அது இல்லாம உங்களுக்கு இங்க ஒரு மாலிகுல் ப்ரொடியூஸ் ஆகும், which is N-bromoamide. அதை திருப்பி ஹைட்ரோலைஸ் பண்ணீங்கன்னா, டீஹைட்ரோலைஸ் பண்ணீங்கன்னா, தென் உங்களுக்கு தேவையான 1 degree அமைன் கிடைச்சிரும். சரியா? புரிஞ்சிச்சுங்களா? கிளியரா? ஓகே. அடுத்ததாக இந்த ரியாக்ஷனோட ப்ராடக்ட் என்னங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த ரியாக்ஷனோட ப்ராடக்ட் என்னங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. குட் மார்னிங். ஹாய் தனுஸ்ரீ. கண்டிப்பா படிக்கணும் மகதி, எல்லா ரியாக்ஷனும் படிக்கணும். நேமிங் ரியாக்ஷன்ஸ் ரொம்ப முக்கியமா படிக்கணும். ஹாய் லூனா. ஸோ எஸ், இந்த கொஷனுக்கான ஆன்சர் என்ன? இந்த ரியாக்ஷன்ல உங்களுக்கு என்ன ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும்? யோசிச்சு சொல்லுங்க. எனக்கு எல்லா ப்ராடக்ட்ஸும் என்னென்னங்கிறத நீங்க சொல்லணும். ஓகே, பிரைமரி அமைன் கிடைக்கும், அது கூடவே டிகனா நல்லா பாருங்க. இங்க உங்களுக்கு என்ன தந்திருக்கான்? தாலிமைட் தந்திருக்கான். தாலிமைட KOH கூட ரியாக்ட் பண்ண விட்டா என்ன ஆகும்? இந்த ஹைட்ரஜன் போய் அங்க பொட்டாசியம் வந்துடும். அடுத்ததாக ஒரு புரோமின் இருக்கக்கூடிய அயான் கூட ரியாக்ட் பண்ண விட்டா என்ன ஆகும்? இங்க ஆக்சுவலா புரோமின் நெகட்டிவ் அயான், C2H5 பாசிட்டிவ் அயான். நைட்ரஜன்ட்ட லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அப்ப அது ஒரு நியூக்ளியோஃபைலா ஆக்ட் பண்ணி C2H5 கூட தானே ரியாக்ட் பண்ண பார்க்கும். அப்ப இங்க ஆல்கைல் குரூப் கனெக்ட் ஆயிரும். அடுத்ததாக NaOH வச்சு ரியாக்ட் பண்ண வைக்கும்போ உங்களோட C2H5NH2 தனியாகவும் உங்களோட சோடியம் தாலமைட் தனியாகவும் வர மாதிரி இருக்கும். கரெக்டா? அப்போ உங்களுக்கு இங்க எத்திலமைனும் சோடியம் தாலமைடும் தான் உருவாக்கி இருக்கும். அண்ட் சோ த ப்ராடக்ட்ஸ் ஆர் எத்திலமைன் அண்ட் சோடியம் தாலமைட். இதுக்கு தான் நம்ம ரியாக்ஷன் மெக்கானிசம் தெரிஞ்சுக்கணுங்கிறது. சரியா? ரியாக்ஷன் மெக்கானிசம் தெரியும். ஏன் இங்க ஹைட்ரஜனுக்கு பதிலாக பொட்டாசியம் வருது? ஏன்னா இதுதான் மோர் எலக்ட்ரோ பாசிட்டிவ். ஏன் இங்க நைட்ரஜன் C2H5 போய் தொடுது? ஏன்னா ஆப்வியஸ்லி நைட்ரஜன் ஹேஸ் லோன் பேர், அது ஒரு நியூக்ளியோஃபைல், which means பாசிட்டிவ் சார்ஜை நோக்கி ஓடும். இங்க பொட்டாசியம் விட்டு C2H5 ஹைலி பாசிட்டிவ், அதனால தான் பொட்டாசியம் தூக்கி எரிஞ்சிட்டு அது C2H5 போகுது. இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்புக்கான காரணத்தையும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இப்போ ஓவராலா இப்போ வரைக்கும் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அமைன் பார்த்துட்டோம் அண்ட் மெக்கானிசம் ஆன் ஹவு டு ப்ரொடியூஸ் அமைன் பார்த்துருக்கோம். அதுல மிக மிக முக்கியமானது கேப்ரியல் தாலமைட் சிந்தசிஸ் அண்ட் ஹாஃப்மேன் புரோமைட் டிகிரடேஷன். இது ரெண்டும் மிக முக்கியம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்ததாக இது பேஸ் பண்ணி உங்களோட புக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்க்கான டேட்டா தான் இது. ப்ளீஸ் டேக் அ நோட் ஆஃப் இட். எஸ், அடுத்ததாக நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அமைன்ல பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு தான் போகிறோம்.
டெக்கனா லோவர் அலிஃபேட்டிக் அமைன்ஸ்க்கு மீன் வாடை நமக்கே தெரியும்ல, இந்த மீனுக்கெல்லாம் ஒரு ஸ்மெல் இருக்கும்ல, அந்த மாதிரி ஃபிஷ்ஷி ஓடர் இருக்கும். இதுவே ஹையர் ஹையர் ஆர்டர் இருக்கிற அமைன்ஸ் ஆர் மோஸ்ட்லி ஓடர்லெஸ் அண்ட் அவங்க சாலிடா இருப்பாங்க. whereas பிரைமரி அமைன்ஸ் மோஸ்ட்லி லிக்விடா இருப்பாங்க. அடுத்ததாக இப்போ அமைன்ஸோட சாலிபிலிட்டி இன் வாட்டர். டெக்கனா அமைன்ஸ்ல ரெண்டு பாகங்கள் இருக்கு. ஒன்னு ஹைட்ரோபோபிக் பார்ட், இன்னொன்னு ஹைட்ரோஃபிலிக் பார்ட். ஹைட்ரோபோபிக் தண்ணியில கிடையாது, ஹைட்ரோஃபிலிக் தண்ணியில கரையும். அமைன் குரூப் தண்ணியில கரையும், ஆல்கைல் குரூப் தண்ணியில கரையாது. ஏன்னா ஆல்கைல் குரூப் இஸ் நான் போலார். கரெக்டா? அப்போ உங்களோட ஒரு அமைன் கரையுமா கரையாதா அப்படிங்கிறது ஆக்சுவலா அங்க எத்தனை அமைன் குரூப் இருக்கு ஆர் எத்தனை ஆல்கைல் குரூப் இருக்குங்கிறத பொறுத்து இருக்கும். சரியா? இஃப் இன் கேஸ் ஆல்கைல் குரூப் அதிகமா இருக்குன்னா அது கரையாது, அமைன் குரூப் அதிகமா இருக்குன்னா அது கரையும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது மட்டும் போதும். அடுத்ததாக அமைன்ஸ் அண்ட் ஆல்கஹால்ஸ்க்கான சாலிபிலிட்டி கம்பேரிசன். ஆல்கஹால்ஸ் தண்ணியில சீக்கிரமா கரைஞ்சிருவாங்க கம்பேர்ட் டு அமைன். காரணம் என்ன? அமைன்ஸ்ல ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கு, பட் ஆல்கஹால்ல இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஒரு காரணத்தினாலேயே ஆப்வியஸ்லி ஆல்கஹால் வில் சால்வ் இன் வாட்டர், பட் அமைன்ஸ் வில் நாட் சால்வ் இன் வாட்டர். அடுத்ததாக சாலிபிலிட்டி ஆஃப் அமைன்ஸ். அமைன்ஸ் வேற எங்கெல்லாம் கரையும்? ஆர்கானிக் சால்வென்ட்ஸ் ஆன ஆல்கஹால், ஈத்தர், பென்சின், இந்த மாதிரி ஆர்கானிக் சால்வென்ட்ஸ்ல கரையிற மாதிரி இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் மிக முக்கியமாக அவங்களோட பேசிக் கேரக்டர்ஸ். டெக்கனா ஆல்வேஸ் ரிமெம்பர் திஸ். இதுதான் அவங்களோட பேசிக் கேரக்டர் ஆர்டர். இங்க உங்களுக்கு என்ன தெரியுது? அங்க ஆல்கைல் குரூப் கூட 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 பேசிக் கேரக்டர் குறையுது. which means ஆல்கைல் குரூப் கம்மியா இருந்தாதான் அதுக்கு பேசிக் கேரக்டரும் அதிகமா இருக்கும், இல்லைனா இருக்காது. இதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, அடுத்ததாக சேலஞ்ச்லாம் ஃபைனலா பார்ப்போம். எலக்ட்ரோஃபிலிக் அரோமேட்டிக் சப்ஸ்டன்ஸ் இன் அமைன். டெக்கனா அமைன்ல பென்சின் ரிங்ல NH2 அட்டாச் பண்ணீங்கன்னா, சரியா, இந்த மாதிரி ஒரு பென்சின் ரிங் இருக்கு, அங்க NH2 அட்டாச் பண்ணீங்கன்னா அதுதான் உங்களோட அனிலின். கரெக்ட் தானே? சுசித்ரா கண்டிப்பா எக்ஸ்பிளைன் பண்றேன்டாக்கனா, இதை முடிச்சுட்டு அங்க போவோம். சரிங்களா? நான் உங்களுக்கு டீட்டெயில்டா சொல்லித்தரேன், கவலைப்படாதீங்க. ஸோ இப்போ இங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பென்சின் ரிங் கூட ஒரு அமைன் NH2 குரூப் கனெக்ட் ஆயிருக்கு. இதைத்தான் நம்ம அனிலின் அப்படின்னு சொல்றோம். அனிலினுக்கு புரோமினேஷன் கான்செப்ட் தெரியுமா? புரோமினா அதை ஆட் பண்ணிக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா அதை ஆட் பண்ணும். எங்கெல்லாம் ஆட் பண்ணும்? நம்ம எல்லாருக்கும் தெரியும். இங்க ரெட் மார்க் கொடுத்துருக்கேன் பார்த்தியா? இது ரெண்டும் ஆர்த்தோ பொசிஷன், இது பேரா பொசிஷன். அப்போ நம்மளோட எலக்ட்ரோஃபிலிக் அரோமேட்டிக் சப்ஸ்டியூஷன் இன் அமைன்ஸ் அப்படிங்கிறது பொதுவாக பென்சின் அடிஷன் ஆர் சல்ஃபனேஷன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மெயினாக எங்கே நடக்கும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களோட ஆர்த்தோ அண்ட் பேரா பொசிஷன், ஆர்த்தோ அண்ட் பேரா பொசிஷனில் நடக்கிற மாதிரி இருக்கும். சரியா? கிளியரா? கிளியரா? ஹாய் ஹாய் மாகேஷ், ஹாய்டா கண்ணா. ஸோ இந்த எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் எப்படி நடக்கிற மாதிரி இருக்கும்? ரொம்ப ஈஸி. இங்க ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த டபுள் பாண்ட் இருக்கு இல்லையா, அந்த டபுள் பாண்டோடையும் உடஞ்சு இங்க ஒரு எலக்ட்ரோஃபைல் ஆட் ஆகிற மாதிரி இருக்கும். ஆப்வியஸ்லி இது உடஞ்சதுனால இந்த கார்பனுக்கு ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அங்கே என்ன நடக்கும்? அந்த பாசிட்டிவ் சார்ஜை பேலன்ஸ் பண்ண இந்த கார்பன் இது கூட ஒரு டபுள் பாண்டை மேக் பண்ணிடும். அவ்வளோதான். அப்போ உடனே நீங்க கேட்கலாம், மேம் அப்போ இது பாசிட்டிவ் சார்ஜ் ஆயிரும்ல, இதோட பாண்ட் உடஞ்சிருச்சுல அப்படின்னு சொல்லிட்டு. ஆப்வியஸ்லி உடையத்தான் செய்யும். பட் என்னாகும்? திருப்பி ரெசனன்ஸ்னால இட் கெட்ஸ் பேலன்ஸ்ட். ஸோ இப்படி ஈவன் தோ இந்த எலக்ட்ரோஃபிலிக் அரோமேட்டிக் சப்ஸ்டியூஷன்ல ஏதாவது ஒரு கார்பன் அன்ஸ்டேபிளாக இருந்தாலும் கூட அது பக்கத்துல இருக்கக்கூடிய மிச்ச கார்பன்ஸ் என்ன பண்ணுது? அதை ஸ்டெபிலைஸ் பண்றதுக்காக அதுக்கு பக்கத்துல மூவ் ஆகிக்கிட்டே இருக்கு. ஸோ இங்க தான் ரெசனன்ஸ் அப்படிங்கிற கான்செப்டை நீங்க நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியா?
புரிஞ்சுச்சா? தேக்கானா ரொம்ப ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்கா? இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். ஏன்னா நான் உங்களுக்கு இந்த என்டையர் ப்ராசஸை ரொம்ப கம்மியான நேரத்தில் முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோடு வந்திருக்கேன். ஸோ இஃப் இட் இஸ் கோயிங் ஃபாஸ்ட் ப்ளீஸ் லெட் மீ நோ. சரியா? அடுத்ததாக இதுதான் ப்ரோமினேஷன் ப்ராசஸ். அனிலின் புரோமின் கூட கனெக்ட் ஆகுது. அண்ட் நான் சொன்ன மாதிரி புரோமின் ஒரு எலக்ட்ரோஃபைல், அப்போ ஆப்வியஸ்லி ஆர்த்தோ அண்ட் பேரா பொசிஷனில் கனெக்ட் ஆகும். இதுவே நம்ம ஒரு வீக்கர் கண்டிஷன்ஸில் இதே ரியாக்ஷன்ஸை நடத்துகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. எனக்கு புரோமின் வந்துட்டு 3 இடத்துலையும் வேணாம், இந்த மாதிரி 3 இடத்துலையும் வேணாம், ஏதாவது ஒரு இடத்துல தான் வேணும் அப்படின்னா அங்கே நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த ரியாக்ஷனில் ஒரு சேஞ்சப் பண்ணால் உங்களால் 3 பொசிஷன்லேயே புரோமின் கொண்டு வராமல் ஒரே ஒரு பொசிஷனில் மட்டும் புரோமினை கொண்டு வர முடியும். அது என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். Speed is okay. Okay, Shubha. Thank you. Magesh, I will finish this in max to max 6 hours. 12th la irukka athana chapters 6 hours la mudichalam. சரியா? பிகாஸ் உங்களுக்கே பார்த்தா தெரிஞ்சிருக்கோம், அமைன்ஸ் கிட்டத்தட்ட முடிக்க போகிறோம். சரியா? ஸோ சீக்கிரமாக எல்லாத்தையும் முடிச்சு தந்துடுவேன், நீங்கள் கவலையப்பட வேணாம். வெரி குட். Acetylation in presence of CS2. எக்ஸஸ் புரோமின் வில், பக்காவா சொன்னீங்களா? எக்ஸஸ் புரோமின் எடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி த்ரைப்ரோமோ அனிலின் ப்ரொடியூஸ் ஆகும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? குவான்டிட்டிஸை ரெடியூஸ் பண்ணணும். இன்ஸ்டெட் ஆஃப் 3 புரோமின் ஒரு புரோமினை எடுத்தீங்கன்னா, ஒரே ஒரு புரோமினை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரியாக்ஷன்ல பி புரோமோ அனிலின் ஆர் ஆர்த்தோ புரோமோ அனிலின் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம், ஒரு புரோமினை யூஸ் பண்ணோம்னா தட் இஸ் மோனோ புரோமினேட்டட் ப்ராடக்ட். 3 புரோமினை யூஸ் பண்ணனா தட் இஸ் ட்ரை புரோமினேட்டட் ப்ராடக்ட். அதைத்தான் நம்ம இங்க பார்த்துருக்கோம். சரிங்களா? புரிஞ்சிச்சுங்களா? ஓகே. அடுத்ததாக இதே மாதிரி தான் நைட்ரேஷன் அண்ட் சல்ஃபனேஷனும். ஸோ அதில் பெருசா மாற்றங்கள் எதுவும் வராது. ஸோ ஓவராலாக புரோமினேஷனில் under control condition monobrominated products under excess bromine நமக்கு த்ரைப்ரோமினேட்டட் ப்ராடக்ட்டும் கிடைக்கிற மாதிரி இருக்கும். நைட்ரேஷன் ப்ராசஸ்ல அனிலின் ஒரு நைட்ரோ குரூப் கூட கனெக்ட் ஆகுதுன்னா ஆப்வியஸ்லி மேக்ஸிமம் ப்ராடக்ட் பேரா சப்ஸ்டியூட்டடா இருக்கும். அதுக்கப்புறமா செகண்ட் மேக்ஸிமம் வில் பி ஆர் மெட்டா சப்ஸ்டியூட்டட், ஃபைனலி ஆர்த்தோ சப்ஸ்டியூட்டட் கொஞ்சோண்டு கிடைக்கும். அண்ட் சல்ஃபனேஷனை பற்றி சொல்லணும்னா சல்ஃபனேஷன் இஸ் ஆல்வேஸ் பேரா சப்ஸ்டியூட்டட். ஸோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கிளியரா? எஸ். அடுத்ததாக நம்ம டையசோனியம் சால்ட்டை பற்றி தான் பேச போகிறோம். டைனா 2, அசோனா நைட்ரஜன். அப்போ டையசோனியம் சால்ட்டுக்கு இந்த பேர் வர்றதுக்கான காரணம் அங்கே 2 நைட்ரஜன் இருக்கிறதுனால தான். டையசோனியம் சால்ட்ல பொதுவாகவே ஒரு பேரண்ட் ஹைட்ரோ கார்பன் இருக்கும், ஒரு ஆல்கைல் ஆர் அலைல் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அது கூட ஒரு டையசோ ஸ்ட்ரக்சரும் உங்களோட ஹாலஜன்ஸ், ஏதாவது ஒரு ஹாலஜன்ஸ் இங்கே கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஹாலஜன்ஸ் மட்டும்தான் கனெக்ட் ஆகுமா? கிடையாது. இந்த மாதிரி HSO4, VF4 இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் கூட கனெக்ட் ஆகிருக்கலாம். இப்போ எப்படி டையசோனியம் சால்ட்டுக்கு நம்ம பேர் வைக்கிறது? முதல்ல பேரண்ட் ஹைட்ரோ கார்பனோட பேரை எழுதிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பேரண்ட் ஹைட்ரோ கார்பன் பென்சின் தான், அப்போ பென்சினோட பேர் எழுதியாச்சு. ரெண்டாவது டைஅசோனியம் அப்படிங்கிற வார்த்தையை எழுதுங்க. பென்சின், டைஅசோனியம். ஃபைனலா அங்க இருக்கக்கூடிய ஆனியானோட பேர் எழுதுங்க. இங்க குளோரின் தான் ஆனியான், அதனால பென்சின், டைஅசோனியம், குளோரின். இங்க HSO4ன்னு நினைக்கிறேன், HSO4 மைனஸ், கரெக்ட். இதுதான் உங்களோட ஆனியான், அப்போ பென்சின், டைஅசோனியம், ஹைட்ரஜன் சல்ஃபேட். புரிஞ்சிச்சா? இப்படிதான் பேர் வைக்கணும். திஸ் இஸ் த நோமென்க்ளேச்சர் ஆஃப் டைஅசோனியம் சால்ட். அடுத்ததாக டையசோனியம் சால்ட்ஸை பத்தி நீங்க மெயினா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், கண்டிப்பா மகேஷ் ஃபார் ஷூர் வீக் குவிஸ் இல்ல நார்மல் குவிஸ் வைக்கலாம்டாக்கண்ணா.
Okay, once we finish the portion, we will have it. 6 hours la mudichiruvom. Kavalapadadinga. Time is running. Vanga. Eppovume always remember this. Nammaloda diazonium salt is highly unstable. Adanala da ada low temperature la nama vandu maintain pannumnu solranga. So yeah. என்ன காரணம் ஏனா லோ டெம்பரேச்சர்ஸ்ல பொதுவா இந்த டயசோனியம் சால்ட் எல்லாம் தண்ணீல கரைச்சு வச்சிருவாங்க பிகாஸ் வாட்டர் இஸ் a கூலிங் ஏஜென்ட் கரெக்ட்டா அப்படி லோ டெம்பரேச்சர்ல வைக்கும்போது ரெசனன்ஸ்னால அது ஸ்டெபிலைஸ் ஆயிரும் ஹை டெம்பரேச்சர்ல ஆர் நார்மல் ரூம் டெம்பரேச்சர்லயே அது ஹைலி அன்ஸ்டேபிளாக இருக்கும் அடுத்ததாக preparation method of diazonium salt diazotization அப்படிங்கற process வழி diazonium salt கொண்டு வரலாம் எப்படி அனிலின NaNO2 HCl கூட இந்த ஒரு டெம்பரேச்சர்ல ஹீட் பண்றீங்க ஹீட் பண்ணும்போது இங்க இருக்கக்கூடிய ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிட்டு இங்க இருக்கிற குளோரின் அங்க அட்டாச் ஆயிடும் சிமிலர்லி இந்த நைட்ரஜன் என்ன பண்ணும் அங்க போய் அட்டாச் ஆயிடும் அட்டாச் ஆனதும் உங்களுக்கு diazonium salt along with NaCl and water கிடைக்கிற மாதிரி இருக்கும் இதோட process is very simple HCl வந்து H+ ஆகும் Cl- ஆகும் ஃபர்ஸ்ட் எலக்ட்ரோஃபைல்ஸா மாறிடும் எலக்ட்ரோஃபைல்ஸா மாறினதுக்கு அப்புறம் அது என்ன பண்ணும் டைரக்டா போய் உங்களோட அனிலினை அட்டாக் பண்ணும் சரியா so remember this next அடுத்ததா என்ன நடக்கும் அந்த NO குரூப்ல இருக்கக்கூடிய நைட்ரஜன் இங்க போய் அட்டாக் பண்ண பாக்கும்போது obviously இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு உருவாகும் இங்க மெயினா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இந்த ஹைட்ரஜன்ஸ் and இந்த ஆக்சிஜன் ஒன்னு சேர்ந்து வாட்டரா ரிமூவ் ஆகணும் சரியா ரிமூவ் ஆக்கிட்டு அங்க ஃபைனலா இங்க வாட்டரா ரிமூவ் ஆனதுக்கு அப்புறமா ஃபைனலா நம்ம என்ன பண்றோம் அந்த N டபுள் பாண்ட் என்ன ஸ்டெபிலைஸ் பண்றதுக்காக ஒரு ஹைட்ரஜனை ஆட் பண்றோம் சரியா ஹைட்ரஜன் ஆர் குளோரின் ஆர் whatever anion is there to match the composition சரியா இப்போ டயசோனியம் சால்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் அது கலர்லெஸ் ஆன கிறிஸ்டலின் சாலிட் அது தண்ணியில கரையக்கூடியது அது கோல்ட் வாட்டர்ல ஸ்டேபிளா இருக்கும் 3 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்ததா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ரெண்டு கேட்டகரியா நம்ம பிரிக்கிறோம் ஒன்னு N2 டிஸ்ப்ளேஸ் ஆகணும் N2வை ரீப்ளேஸ் பண்ற மாதிரி ஏதாச்சும் வரணும் இன்னொன்னு டைஅசோ குரூப் அப்படியே மெயின்டைன் பண்ணும் N2 குரூப் அப்படியே ரீடைன் ஆகணும் இப்போ displacement of nitrogen பேஸ் பண்ணி உங்களுக்கு வரக்கூடிய ரியாக்ஷன் தான் நம்மளோட சாண்ட்மேயர் ரியாக்ஷன்ல நம்ம இந்த குரூப் அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு பதிலா யாரை ஆட் பண்றோம் HCl னா குளோரின் HBr னா புரோமின் Cl னா சைனோ குரூப் and அதோட பேரு குளோரோபென்சீன் ப்ரோமோபென்சீன் சைனோபென்சீன் ஓகே அடுத்ததாக கெட்டமைன் ரியாக்ஷன்லயும் நம்ம என்ன பண்றோம் இதை ரிமூவ் பண்றோம் அசோ குரூப்பை ரிமூவ் பண்றதுக்காக யாரை யூஸ் பண்றோம் காப்பர் அண்ட் HCl இங்க HCl இருந்துச்சுன்னா குளோரின் அட்டாச் ஆகும் HBr இருந்துச்சுன்னா புரோமின் அட்டாச் ஆகும் இது கொஞ்சம் முக்கியம் அடுத்ததாக இதுவே அயோடோபென்சின் ஃப்ளூரோபென்சின் இந்த மாதிரியான ரியாக்ஷன்ஸை கூட நீங்க டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் நைட்ரஜன்ல எடுத்துக்கலாம் எல்லாமே ஒண்ணுதான் பெரிய மாற்றங்கள் அப்படின்னு எதுவுமே இல்லை இது இல்லாம பென்சீனை நீங்க ப்ரொடியூஸ் பண்ணுமா அதுக்கு ஹைப்போபாஸ்பரஸ் ஆசிடை யூஸ் பண்ணலாம் ஹைப்போபாஸ்பரஸ் ஆசிடை யூஸ் பண்ணும்போது உங்களோட ஹைப்போபாஸ்பரஸ் ஆசிட் கூட இந்த டையசோ குரூப் கனெக்ட் ஆயிரும் பாக்கி இருக்கக்கூடிய இந்த குளோரின் ஹைட்ரஜன் கூட கனெக்ட் ஆகி உங்களுக்கு HCl ப்ரொடியூஸ் பண்ணும் சரியா கேன் வி ஹேவ் வீக் குவிஸ் ஓகே நான் ஆல்ரெடி நான் அதை பார்த்துட்டேன் இல்லையா அடுத்ததாக ஃபார்மேஷன் ஆஃப் ஃபீனால் எப்படி டயசோனியம் சால்ட்ல இருந்து மேம் ப்ரொடியூஸ் பண்றது ரொம்ப ஈஸி கொஞ்சம் தண்ணி ஊத்தி ஹீட் பண்ணீங்கன்னா டயசோனியம் சால்ட் இஸ் வெரி அன்ஸ்டேபிள் அப்ப என்ன ஆகும் இந்த குரூப்புக்கு பதிலா ஒரு OH குரூப் அங்க போய் அட்டாச் ஆகுற மாதிரி இருக்கும் தட் இஸ் ஹவ் யூ கெட் ஃபீனால் along with nitrogen and HCl gas இப்போ நைட்ரோபென்சீனை எப்படி ஃபார்ம் பண்றது once again இத HBF4 கூட ரியாக்ட் பண்ண விட்டீங்கன்னா குளோரினுக்கு பதிலா BF4 போய் அங்க அட்டாச் ஆயிரும் அடுத்ததாக காப்பர் கூட in presence of NaNO2 அதை ஹீட் பண்ணீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய NO இங்க போய் சப்ஸ்டிட்யூட் ஆகி உங்களுக்கு நைட்ரோபென்சீன் N2 and NaBF4 தர மாதிரி இருக்கும் அடுத்ததாக இப்ப நான் சொன்னேன்
ரிட்டென்ஷன் ஆஃப் டைஅசோனியம் சால்ட்ல ரொம்ப முக்கியமான ஒரு ரியாக்ஷன் தான் கப்ளிங் ரியாக்ஷன். கப்ளிங் ரியாக்ஷன்ல அப்படி என்னதான் மேம் நடக்கும்? கப்ளிங் ரியாக்ஷன்ல உங்களோட டைஅசோனியம் சால்ட்ல இருக்கக்கூடிய இந்த டைஅசோ குரூப் ரெண்டு ரெண்டு அரைல் குரூப்பை ஆர் ஆல்கைல் குரூப்பை ஒன்று சேர்க்கிற மாதிரி இருக்கும். அது எப்படி மேம் நடக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸிடாக்கண்ணா. இங்கே இருக்கிற குளோரினும் ஹைட்ரஜனும் HCl-ஆ ரிமூவ் ஆயிடும். இதுக்கு pH வேல்யூ ரொம்ப முக்கியம். இது ஒரு பேசிக் கண்டிஷனில் தான் ஒர்க் ஆகும். ஸோ pH இஸ் 9 to 10. சரியா? இப்படி இருக்கும்போ உங்களுக்கு ஹைட்ராக்சி அசோபென்சின் அதாவது ஒரு ஆரஞ்சு டை கிடைக்கிற மாதிரி இருக்கும். சரியா? புரிஞ்சிச்சிங்களா? ரொம்ப ஈஸி. HCl ரிமூவ் பண்ணிடுறோம். ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு பேசிக் மீடியத்தில் இதை வச்சு ரிமூவ் பண்ண வைக்கிறோம். அப்போ உங்களுக்கு பேலன்ஸ் ஹைட்ராக்சி அசோபென்சின் கிடைக்குது. இது ஒரு ஆரஞ்சிஷ் டை. அடுத்ததாக அனிலின் கூட கப்ளிங் ரியாக்ஷன் அதே கான்செப்ட் தான். HCl ரிமூவ் பண்ணுறீங்க, ரிமூவ் பண்ணிட்டு ரெண்டுத்தையும் இப்படி ஒன்று சேர்க்குறீங்க. சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அமினோ அசோபென்சின் கிடைக்கும். அமினோ அசோபென்சின்ங்கிறது ஒரு எல்லோ டை. சரியா? ஸோ ஃபினால் கூட சேர்ந்துச்சுன்னா ஆரஞ்ச் டை, அனிலின் கூட சேர்ந்துச்சுன்னா எல்லோ டை. இந்த காம்பினேஷனை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? How to synthesize M-dichlorobenzene from nitrobenzene? இங்க யாரை யூஸ் பண்ணுவீங்க? Let me know in the comment section dakana. Hi my edits. Mahati, mechanism புரிய மாட்டேங்குது. Don't worry dakana, I'll help you with it. இப்போ இந்த ரியாக்ஷன்ல யாரை யூஸ் பண்ணுவீங்க? அதை சொல்லுங்க dakana. They can already. Okay, I'll do one thing. Entire organic reactions kana mechanisms as well as naming reactions kana trick video நான் போடுறேன். சரியா? I might need 1 week of time. But கண்டிப்பா நான் போடுறேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? Don't worry. We'll come up with that. CuHCl. ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கு? நீங்கள் சொன்னது கரெக்டு. நீங்கள் சொன்ன மாதிரி நைட்ரோபென்சினை டைக்ளோரோபென்சினாக மாற்றணும்னா CuCl2 இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் HCl யூஸ் பண்ணால் போதும். இந்த ரியாக்ஷனோட பேர் என்ன? இந்த ரியாக்ஷனோட பேர் என்னடாக்கண்ணா? ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? குளோரின் அண்ட் FeCl கூட ரியாக்ட் பண்ண விடுறீங்க. ஓகே, இங்கே ஏன் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிட்டீங்கன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா இங்கே டைக்ளோரோபென்சின் வந்திருக்கு. டைக்ளோரோபென்சின் நமக்கு வேணாம், ஜஸ்ட் குளோரோபென்சின் தான் கிடைக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஒன்று CaCl2-வை HCl கூட ரியாக்ட் பண்ண வைக்கலாம், ஆர் காப்பரை HCl கூட ரியாக்ட் பண்ண வைக்கலாம். CuCl2 இன் த பிரசன்ஸ் ஆஃப் HCl, அந்த ரியாக்ஷனுக்கு பேர் என்ன? கண்டிப்பா தருண்குமார், சீக்கிரமாவே வந்துடலாம் டாக்கண்ணா. Sandmeyer reaction, very good. Cu and HCl இவனை ரியேஜென்ட்டா யூஸ் பண்ணா அந்த ரியாக்ஷனுக்கு பேர் என்ன? Cu and HCl மட்டும் யூஸ் பண்ணா அது கெட்டமைன். CuCl2 and HCl சேர்த்து யூஸ் பண்ணோம்னா அது சாண்ட்மேயர். ஸோ சாண்ட்மேயர் வழியும் கெட்டமைன் வழியும் உங்களால் இந்த கன்வர்ஷனை பண்ண முடியும். சரியா? டைக்ளோரோ நமக்கு தேவையில்லை, ஜஸ்ட் குளோரோ பென்சின் இது மட்டும் தெரிஞ்சா போதும். சரிங்களா? ஸோ ஓவராலாக நம்ம படித்தது இதுதான். என்னென்ன ரியாக்ஷன் டைஅசோன்லேருந்து வரும் அப்படிங்கிறத ஓவராலாக இந்த பேஜில் நான் கொண்டு வந்திருக்கேன். டெக்கனா இதற்கு நான் உங்களுக்கு PDF தரேன், நீங்கள் கவலைப்படவே வேணாம். அண்ட் 45 மினிட்ஸில் எக்ஸாக்டாக 45 மினிட்ஸில் நம்ம அமைன்ஸை முடிச்சிட்டோம்டாக்கண்ணா. நம்ம எக்ஸாக்டாக 45 மினிட்ஸில் அமைன்ஸை முடிச்சிட்டோம். வண்டர்ஃபுல். ஒரு குட்டி ஃபயரை போடுங்க பார்ப்போம். அடுத்ததாக சூப்பர் ஈஸியான இன்னொரு சாப்டருக்கு போகலாம்.
எஸ் பாஸ்கர் ஆக்சுவலாக இப்போ நம்ம ரிவிஷனில் தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம்டா கண்ணா. பட் இஃப் யூ ஆர் ஃபேஸிங் எனி டிஃபிகல்ட்டிஸ் ஆர் டவுட் யூ கேன் டெல் மீ, ஸோ தட் நான் அதை திருப்பி டீட்டெயில்டாக உங்களுக்கு சொல்லித்தரேன். சரிங்களா? வெரி குட். ஸோ ஃபர்ஸ்ட் அமைன்ஸை முடிச்சிட்டோம். அடுத்ததா எந்த சாப்டருக்கு போகலாம்? அமைன்ஸை முடிச்சிட்டோம். அடுத்ததா எந்த சாப்டருக்கு போகலாம்டா கண்ணா? பயோமாலிகுல்ஸ்க்கு போகலாமா? சொல்லுங்க. பயோமாலிகுல்ஸ்க்கு போகலாமா, ஆல்கஹால் ஃபீனால்ஸ்க்கு போகலாமா? எந்த சாப்டர் உங்களுக்கு வேணும்? கண்டிப்பா பார்க்கலாம், கண்டிப்பா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பயோமாலிகுல் வேணாம், வேற எந்த சாப்டர் வேணும்? பயோமாலிகுல் ஈஸின்னு சொல்லிட்டீங்க, வேற எந்த சாப்டர் வேணும்டா கண்ணா? லெட் மீ நோ இன் த கமெண்ட் செக்ஷன். Let me know in the comment section. haloalkane பார்க்கலாமா? haloalkane, are you guys sure? Okay, we will see haloalkane. Just give me a minute. And yes, first chapter சீக்கிரமா முடிச்சதுக்கு ஒரு குட்டி ஃபயரை போட்டு விடுங்க. ஃபர்ஸ்ட் சாப்டர் சீக்கிரமா முடிச்சதுக்கு ஒரு குட்டி ஃபயரை போட்டு விடுங்க. குவிக் 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 குவிக். PDF கண்டிப்பா தரேன்டா கண்ணா, கவலையப்படாதீங்க, கண்டிப்பா தரேன். ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் முடிச்சதுக்கு ஒரு குட்டி ஃபயரை போட்டு விடுங்க. we will start with the second chapter. அடுத்ததாக நீங்க கேட்ட haloalkanes and haloarenes தான் நம்ம பார்க்க போறோம். சரியா? ஸோ haloalkanes haloarenes கரெக்டா எக்ஸாக்டா ஒரு 1 hourல நம்ம முடிச்சிடலாம். சரியா? எக்ஸாக்டா நம்ம ஒரு 1 hourல முடிச்சிடலாம். ஸோ பாருங்க, இன்னைக்கெல்லாம் கடன்னு நம்ம போர்ஷன்ஸை முடிக்கிறோம். சூப்பரா மாசா 12th ரிவைஸ் பண்றோம். சரியா? இந்த மாதிரி நிறைய கிளாஸஸ் இனி வரப்போகுது. ஸ்டார்டிங் ஃப்ரம் பேசிக்ஸ் டு அட்வான்ஸ் எல்லாத்தையும் நம்ம சொல்ல போகிறோம். மிக மிக முக்கியமான விஷயம், 7:30 மணிக்கு ஒரு பேட்ச் லான்ச் இருக்கு. ஸோ அதுக்கு நீங்கள் எல்லாரும் வந்துடுவீங்கன்னு நம்புகிறேன். மறக்காமல் வந்துடுங்க. haloalkanes and haloarenes. முதல்ல haloalkanesனா என்ன, haloarenesனா என்ன? நீங்க ஒரு அலிஃபாட்டிக், அதாவது ஆல்கைல் குரூப் இருக்கக்கூடிய ஹைட்ரோகார்பன் ஆர் அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பனை எடுத்து அதுல ஒரு ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணிட்டு, நல்லா கவனிங்க, ஒரு ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக ஒரு ஆல்கைல் குரூப் ஆட் பண்ணீங்கன்னா, ஐ மீன் ஹாலஜனை ஆட் பண்ணீங்கன்னா அதை தான் ஹாலோஆல்கேன் ஆர் ஹாலோஅரீன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ அலிஃபாட்டிக் ஹைட்ரோகார்பன்ஸ்னா என்ன? இந்த மாதிரி ஒரு மீத்தேனோ ஈத்தேனோ ஏதோ ஒரு குரூப் எடுத்துட்டு அதில் ஒரு ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக ஒரு ஹாலஜனை போட்டிங்கன்னா அதுதான் ஆல்கைல் ஹாலைட். இதே மாதிரி அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன்னாலும் ஒரு அரோமேட்டிக் குரூப் எடுத்துக்கிறீங்க பென்சின், அங்கே ஒரு ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிட்டு ஒரு ஹாலஜனை போடுறீங்க, யூ வில் கெட் அரைல் ஹாலைட். இப்போ இதை எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் மேம்? பாலிவினைல் குளோரைட் நீங்களே பார்த்துருப்பீங்க, பிவிசி பைப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் யூஸ் பண்ணுவோம்ல அங்கே. அப்புறம் குளோரோஃபார்ம், இந்த படத்துல எல்லாம் காமிப்பாங்கல்ல, யாரையாச்சும் கடத்தணும் அப்படின்னா குளோரோஃபார்மை கொஞ்சம்
கர்ச்சீஃபில் தட்டி இப்படி வச்சதும் அப்படியே மயங்கிடுவாங்களே. ஸோ அந்த இடத்துல நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். சரியா? அடுத்ததாக அதை தாண்டி டெஃப்லானில் யூஸ் பண்ணுறோம். டிடிடி நம்ம ஃபார்மர்ஸ் யூஸ் பண்ணுற ஃபர்டிலைசர்ஸில் யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டைஃபாய்டு ஃபீவருக்கு ட்ரீட்மெண்ட்காக யூஸ் பண்ணலாம். மலேரியாவுக்கு ட்ரீட்மெண்ட்காக குளோரோக்வினைன், டைஃபாய்டு ட்ரீட்மெண்ட்காக குளோராம்பெனிகால், இந்த மாதிரி நிறைய இடத்துல நம்மளோட ஹாலோ ஆல்கேன்ஸ் அண்ட் ஹாலோ அரேன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஈவன் நம்ம பாடியிலேயே டைராக்சின் அப்படிங்கிறது கூட ஒரு விதமான இந்த மாலிகுல் தான். ஸோ எல்லா இடத்துலையும் நம்ம ஹாலோ ஆல்கேன் அண்ட் ஹாலோ அரேன் புகுந்து விளையாடுறான். ஃபர்ஸ்ட் இவங்களோட கிளாசிஃபிகேஷனை நம்ம பார்த்துடலாம். கிளாசிஃபிகேஷன் ஆன் த பேசிஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் ஹாலஜன்ஸ். அதுக்கு எத்தனை ஹாலஜன்ஸ் இருக்குங்கிறத பொறுத்து மோனோஹாலஜன் ஒரே ஒரு ஹாலஜன், டைஹாலஜன் 2 ஹாலஜன்ஸ், பாலிஹாலஜன்ஸ் நிறைய ஹாலஜன்ஸ் இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸாக பிரிக்கிறோம். அடுத்ததாக ஆன் த பேசிஸ் ஆஃப் monohalogen compounds. monohalogen compounds halogen sp3 கார்பன் அதாவது சிங்கிள் பாண்டட் கார்பன் கூட கனெக்ட் ஆயிருக்கா, இல்ல sp2 கார்பன் அதாவது டபுள் பாண்டட் கார்பன் கூட கனெக்ட் ஆயிருக்கா அப்படிங்கறத பேஸ் பண்ணி பிரிக்கிறோம். இந்த மோனோஹாலஜன்ல sp3ல ஆல்கைல் ஹாலைட்ஸ், அல்லீலிக் ஹாலைட்ஸ், பென்சைலிக் ஹாலைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமா நம்ம அதை பிரிக்கிறோம். காரணம் ஆல்கைல் ஹாலைட்ஸ் நார்மல் சப்ஸ்டிடியூட்டட் ஹாலோ ஆல்கேன்ஸ், அல்லீலிக் ஹாலைட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் அல்லீலிக் குரூப், அதாவது நம்ம ஆல்ஃபா கார்பன் sp3 ஆகவும் அதுக்கு பக்கத்தில் உள்ள கார்பன் sp2 ஆகவும் இருந்தால் அதுதான் அல்லீலிக் குரூப். ஸோ அந்த மாதிரி அல்லீலிக் குரூப் கூட கனெக்ட் பண்ணுவோம். ஃபைனலா பென்சைலிக் ஹாலைட்ஸ் அதாவது பென்சின் கூட கனெக்ட் ஆச்சுன்னா, பென்சைல் குரூப் கூட கனெக்ட் ஆச்சுன்னா, ஆல்வேஸ் ரிமெம்பர் திஸ் டாக்கனா. இது நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், பட் இருந்தாலும் சொல்றேன். உங்கள்கிட்ட ஒரு பென்சின் ரிங் இருக்கு, அதுல ஒரு ஹைட்ரஜனை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு அது கூட எதையாச்சும் டைரக்டா கனெக்ட் பண்ணீங்கன்னா அதைத்தான் நம்ம பினைலிக் குரூப் அப்படின்னு சொல்லுவோம். பட் இதுவே உங்கள்கிட்ட ஒரு பென்சின் இருக்கு, அந்த பென்சின்ல ஒரு ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிட்டு அங்க ஏதாவது எத்தில் மெத்தில் குரூப்ஸ் ஏதாவது ஒன்று போட்டுட்டு அது கூட ஏதாவது பாண்ட் கனெக்ட் பண்ணீங்கன்னா தென் அதைத்தான் பென்சைலிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபினைலிக் அண்ட் பென்சைலிக்கான வித்தியாசம் புரிஞ்சுச்சா? பென்சின்ல ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணா அது ஃபினைலிக், பென்சின்ல ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக ஒரு CH2 ஆட் பண்ணீங்கன்னா ஆர் C2H4 ஆட் பண்ணீங்கன்னா வாட் எவர் இட் இஸ், இட் ஷுட் பி சிங்கிள் பாண்டட். சரியா? அந்த மாதிரி ஏதாச்சும் ஆட் பண்ணீங்கன்னா அது பென்சைலிக். சிமிலர்லி உங்களோட ஃபங்க்ஷனல் குரூப் ஆர் சப்ஸ்டிட்யூவன்ட் கூட கனெக்ட் ஆகிற பேர் தான் ஆல்ஃபா கார்பன். ஸோ அந்த ஆல்ஃபா கார்பன் sp3 ஆக இருந்துட்டு சிங்கிள் பாண்டடா இருந்துட்டு அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கார்பன் வந்துட்டு டபுள் பாண்டா இருக்கு, sp2 இருக்குன்னா தென் அந்த ஸ்ட்ரக்சரை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், அல்லீலிக் அல்லீலிக் அப்படின்னு சொல்லுவோம். இல்ல மேம் என்னோட ஹாலஜன் கூட கனெக்ட் ஆயிருக்கக்கூடிய அந்த ஒரு குரூப்பே வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா டபுள் பாண்டோட தான் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா தென் ஆப்வியஸ்லி அவனை என்னன்னு சொல்லுவோம், தென் ஆப்வியஸ்லி அவனே sp2ல இருக்கானா தென் அவனை நம்ம வினைலிக் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இதெல்லாம் பேசிக்ஸ் தட் யூ கைஸ் ஹாவ் டு ரிமெம்பர். ஓகே, வினீத் ஞானப்பிரபா என்னமோ சொல்லியிருக்கீங்க போலயே. மேம் கார்பன் கண்டெய்னிங் ஜாயின் பண்ணா அது பென்சைலிக். கரெக்ட் ராக்கனா. ஸோ இந்த மாதிரி கார்பன் கண்டெய்னிங் குரூப் பென்சின் குரூப் கூட கனெக்ட் ஆச்சுன்னா அது பென்சைலிக். இல்லை மேம் வெறும் பென்சைல் குரூப் மட்டும்தான் இருக்குன்னா அது ஃபினைலிக். இஸ் இட் கிளியர்? ஓகே, இப்போ ஹாலஜன்ஸ் அட்டாச் டு sp2 கார்பனை நம்ம ரெண்டா பிரிக்கிறோம். வினைலிக் ஹாலைட்ஸ் உங்களுக்கே தெரியும், ஹாலஜன் கூட கனெக்ட் ஆன கார்பனே sp2 இருந்தால் அது வினைலிக். ஸோ வினைலிக் ஹாலைட்ஸ். ரெண்டாவது அரைல் ஹாலைட்ஸ். அரைல் ஹாலைட்ஸ் அப்படிங்கிறது நம்ம பினைலிக் குரூப் கூட கனெக்ட் ஆயிருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ் சொல்லுவோம். சரியா? இப்போ இவங்களோட நோமென்க்ளேச்சர் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா காமன் நேம் ஆல்கைல் ஹாலைட், மெத்தில் ஹாலைட், எத்தில் ஹாலைட், ப்ரொபைல் ஹாலைட்னு பேர் வச்சிருவாங்க. இதுவே ஐயூபேக் நேம்னு கேட்டாங்கன்னா ஹாலோ ஆல்கேன், ஆல்கெனோ ஹாலோ ஆல்கேன், ஹாலோ மீத்தேன், ஹாலோ ஈத்தேன், இந்த மாதிரி பேராக இருக்கும். சரியா? அடுத்ததாக ப்ரிஃபிக்ஸ் ஹாலோ உங்களுக்கே தெரியும். அண்ட் நான் முன்ன சொன்ன மாதிரியே தான் ஹாலஜன் ஃப்ளூரினா இருந்துச்சுன்னா ஃப்ளூரோமீத்தேன், குளோரினா இருந்துச்சுன்னா குளோரோயிட்டேன், புரோமினா இருந்தா புரோமோப்ரோபைன், இப்படின்லாம் பேர் வச்சிருக்கும்.
இங்க முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இஃப் இன் கேஸ் நீங்க அந்த ஸ்ட்ரக்சருக்கு நம்பரிங் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த நம்பரிங் கரெக்டா கொடுக்கணும். நோமன்க்ளேச்சர் மிக மிக முக்கியம். தனசேகர் கிஃப்ட் வரலை டேக்கண்ணா, எனக்கு நீங்க மெயில மெசேஜ் பண்ணீங்களா, இன்ஸ்டாவா, டெலிகிராமா, எதுவாக இருந்தாலும் ப்ளீஸ் அங்க எனக்கு வரலன்னு மட்டும் ஒரு மெசேஜ் அனுப்புங்க, நான் செக் பண்ணி பார்க்குறேன். சரியா? ஓகே. சோஃபியா ரோஷினி உங்களுக்கு வரலையாடா கண்ணா? வினீத், இஃப் இன் கேஸ் ஏதாவது உடஞ்சிருக்கு அப்படின்னா ப்ளீஸ் லெட் மீ நோ, ப்ளீஸ் லெட் மீ நோ. கண்டிப்பாக அதை ரீப்ளேஸ் பண்ணிடலாம். சரியா? ஓகே. ஸோ அதுக்கெல்லாம் சேர்த்து தான் நம்ம அந்த அவங்கள்ட்ட பேசியிருக்கோம், கான்ட்ராக்டர்கிட்ட பேசியிருந்தோம். ஸோ கவலையே படாதீங்க. ஏதாவது உடஞ்சிருக்குன்னா சொல்லுங்கள், வி கேன் ரீப்ளேஸ் இட். எனக்கு இன்பர்சன் மெசேஜ் அனுப்புங்கடா கண்ணா. ப்ளீஸ் சென்ட் மீ த ஃபோட்டோ ஆஃப் இட். எஸ், தேங்க்யூ 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 ஸோ மச் சுசித்ரா. ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா கண்ணா. ஸோ அது ஒரு சின்ன கிஃப்ட், நியூ இயர் அதுவுமா உங்களுக்கு இந்த வருஷமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்த ஒரு சின்ன கிஃப்ட். ஸோ ஐ ஹோப் யூ கைஸ் என்ஜாய்ட் இட். டிகனா ஐடியல்னா உங்கள் சொல்யூஷன்ஸ் சாப்டரில் ரவுல்ஸ் லா ஒபே பண்ணக்கூடியவன் ஐடியலாக இருப்பான், ரவுல்ஸ் லா ஒபே பண்ணாதவன் நான் ஐடியலாக இருப்பான். அவ்வளோதான். சரியா? தேங்க்யூ தேங்க்யூ சுபஸ்ரீ, ரொம்ப சந்தோஷம்டா கண்ணா. இல்லை வினீத், இஃப் இன் கேஸ் இட் இஸ் ஸ்டில் நாட் லுக்கிங் குட் ப்ளீஸ் லெட் மீ நோ. கவலையே படாதீங்க, வில் கெட் இட் ரீப்ளேஸ். ஓகேவா? பிகாஸ் ஐ வாண்ட் யுவர் கிஃப்ட்ஸ் டு பி பர்ஃபெக்டாக கண்ணா. ஸோ யாருக்காக இருந்தாலும் சரி, ஏதாவது உடஞ்சிருக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குன்னா ப்ளீஸ் லெட் மீ நோ, வி வில் கெட் இட் ஃபிக்ஸ்ட். ஓகே, ஷால் வி ஸ்டார்ட்? சரி, இப்போ நம்ம anytime Luna, so happy to hear it from all of you dakana. So இப்போ ஓவராலா நோமன்க்ளேச்சரை பற்றி நம்ம படித்தாச்சு. கரெக்டா? நோமன்க்ளேச்சரை பற்றி நம்ம படித்தாச்சு. அடுத்ததாக என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, நோமன்க்ளேச்சர் பேஸ் கொஷின்ஸ்லாம் வேணாம். இந்த கார்பன் ஹாலஜனுக்கு இடையே பாண்டோட நேச்சர் எப்படி இருக்கும்? டெக்கனா உங்க எல்லாருக்கும் தெரியும், as we go down the group size increases. அப்போ ஃப்ளூரின் கம்பேர் பண்ணும்போது குளோரின், புரோமின், அயோடின்லாம் கொஞ்சம் சைஸ்ல பெருசு. கரெக்டா? அப்போ பாண்ட் லென்த் யாருக்கு ரொம்ப கம்மியா இருக்கும்? டியூ டு ஸ்மாலர் சைஸ், ஃப்ளூரின் அண்ட் கார்பனுக்கு இடையே பாண்ட் லென்த் ரொம்ப கம்மியா இருக்கும். பாண்ட் லென்த் கம்மியா இருக்குதா, ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கும்னு அர்த்தம். அப்போ பாண்ட் லென்த் கம்மியா இருக்கிற இவனுக்கு தான் ஸ்ட்ரென்த்தும் அதிகமா இருக்கும். ஸோ பாண்ட் லென்த் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரென்த். அதை வச்சு நீங்க இந்த ஆர்டரை சொல்லிட முடியும். சரியா? அடுத்ததாக ஸோ இப்போ என்னெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஹாலஜன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அண்ட் அது கூடவே பாண்ட் ஸ்ட்ரென்த்தை பற்றி பேசியிருக்கோம். அடுத்ததாக ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஹாலோ அல்கேன் அண்ட் ஹாலோரேன். ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஹாலோ அல்கேன் அண்ட் ஹாலோரேனில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய மெயின் ப்ரிப்பரேஷனுங்கிறது ஃப்ரம் லூக்கஸ் ரியேஜென்ட். லூக்கஸ் ரியேஜென்ட் என்றால் என்னடாக்கனா, ஹெச்சிஎலையும் ஜிங்க் குளோரைடையும் ஈக்குவல் அமௌண்ட்ஸில் எடுத்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா அதுதான் லூக்கஸ் ரியேஜென்ட். இந்த லூக்கஸ் ரியேஜென்ட்டை ஆல்கஹால் கூட ரியாக்ட் பண்ண விட்டிங்கன்னா, அங்கே ஆல்கஹால் கூட ரியாக்ட் பண்ண வைக்கும்போது எஸ்என்1 மெக்கானிசம் ஃபாலோ ஆகுது. அதாவது OH குரூப் ரிமூவ் ஆகி அங்கே குளோரின் அட்டாச் ஆகுது. ரொம்ப ஈஸி. இங்கே OH குரூப்பை ரிமூவ் பண்ணுறீங்க, HCl H+ ஆகும், Cl- ஆகும் மாறுது. இங்கே ஃபர்ஸ்ட் என்ன நடக்குது, இங்கே ஆக்சிஜன்ட்டு ஆப்வியஸ்லி லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் கூட இந்த ஜிங்க் குளோரைடு அட்டாச் ஆகுது. சரியா? அடுத்ததாக இங்கே ஜிங்க் குளோரைடு என்ன பண்ணுது, கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பாண்டை உடைக்குது. ஆல்கைல் குரூப் தனியாகவும் ஜிங்க் குளோரைடு OH தனியாகவும் வந்துடுது. இப்போ இந்த ஆல்கைல் குரூப் தனியாக இருந்துச்சுன்னா அது கார்போகேட்டன். கரெக்டா? இங்க கார்போகேட்டன் இருக்கு, இங்க குளோரின் இருக்கு, which is negatively charged. குளோரின் என்ன பண்ணுது, கார்போகேட்டைனை அட்டாக் பண்ணும், அட்டாக் பண்ணி ஹாலோ அல்கேனா மாறும். அண்ட் ஃபைனலா ஜிங்க் குளோரைடு OH இங்க மிச்சம் இருந்த ஹைட்ரஜன் கூட சேர்ந்து திருப்பி ஜிங்க் குளோரைடாவும் வாட்டராகவும் மாறிடும். புரிஞ்சுச்சுங்களா? ஸோ இப்படி தான் இந்த ரியாக்ஷன் நடக்கும். கார்போகேட்டையான் இங்க ஃபார்ம் ஆகுறதுனால இந்த ரியாக்ஷனோட பேரு SN1. புரிஞ்சுச்சா? கார்போகேட்டையான் இங்க ஃபார்ம் ஆகுறதுனால இந்த ரியாக்ஷனோட பேரு SN1 மெக்கானிசம். கிளியரா?
என்னடா கண்ணா? ஒரே நிமிஷம். Just give me a minute of time. Yes. லூக்கஸ் டெஸ்ட் வேறு, லூக்கஸ் ரீஜென்ட் வேறு. நம்ம இங்கே ஹலோ எல்கேனை எப்படி ப்ரொடியூஸ் பண்ணலாங்கிறது தான் பார்க்குறோம். அண்ட் எஸ் அஃப்கோர்ஸ் லூக்கஸ் ரீஜென்ட்டை யூஸ் பண்ணி அது ப்ரைமரி ஆல்கஹாலா செகண்டரியா டெர்ஷரியா அப்படின்னு பார்ப்போம். ஆல்வேஸ் ரிமெம்பர் திஸ். இஃப் இன்கேஸ் உங்களுக்கு வந்துட்டு அந்த ரியாக்ஷன் ரொம்ப லேட்டாக நடக்குதுன்னா அது ப்ரைமரி, 5 to 10 minutes நடக்குதுன்னா அது செகண்டரி. இல்லை மேம் எனக்கு டக்குன்னு நடந்துருச்சு, செகண்ட்ஸ்குள்ளே நடந்துருச்சு அப்படின்னா அது டெர்ஷரி ஆல்கஹால். சரியா? இப்படி தான் ஆல்கஹாலை ஃபைன் பண்ணுவாங்க. அடுத்ததாக எஸ் லூக்கஸ் ரியேஜென்ட் நம்ம சொன்னோம் இல்லையா, அதே தான். இது SN1 மெக்கானிசமை ஃபாலோ பண்ணுது. கார்போகேட்டையான் இங்கே உருவாகுது. ரீஅரேஞ்ச்மெண்ட் இஸ் ஆப்வியஸ்லி பாசிபிள். ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்போகேட்டையான்ங்கிறது மேக்ஸிமம் இன் 3 டிகிரி அண்ட் மினிமம் இன் 1 டிகிரி. அண்ட் இது கண்டிப்பாக நம்ம சொன்ன மாதிரி 1 to 3 டிகிரி ஆல்கஹால்ஸை கண்டுபிடிக்க யூஸ் பண்ணுறோம். அடுத்ததா ஆல்கஹால்ஸ்லேருந்து எப்படி மேம் ப்ரொடியூஸ் பண்ணுறது? ரொம்ப ஈஸி. சோடியம் புரோமைடை H2SO4 கூட ரியாக்ட் பண்ண விடுறீங்க. ரியாக்ட் பண்ண விடும்போது இங்கே ரொம்ப ஈஸியாக இந்த புரோமைன் என்ன பண்ணும்? OH சப்ஸ்டியூட் பண்ணிடும். ஸோ ஹாலோ ஆல்கேன் NaHSO4 வாட்டர் ஈஸியாக ப்ரொடியூஸ் ஆயிடும். அடுத்ததாக இதுவே நீங்கள் ப்ராஸ்பரஸ் ட்ரைஹாலைட் கூட ரியாக்ட் பண்ண விடுறீங்கன்னா அங்கே 3 ஆல்கஹால் எடுத்துக்கோங்க. 3 ஆல்கஹாலில் இருக்கிற OHஐயும் இந்த ஹாலஜன் ரிமூவ் பண்ணிடும், ரீப்ளேஸ் பண்ணிடும். ஸோ தட் யூ கெட் ஹாலோ ஆல்கேன் அலாங் வித் your H3PO3 ஆசிட். அடுத்ததாக PCl5யும் ஈஸியாக ஆல்கஹால் கூட ரியாக்ட் ஆகும். ரியாக்ட் ஆகி ஆல்கஹாலில் OHக்கு பதிலாக என்ன பண்ணும்? குளோரின் அட்டாச் பண்ணும். இது வழி குளோரோ ஆல்கேன், பாஸ்போரைல் குளோரைட் அண்ட் HCl உங்களுக்கு ப்ரொடியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ரெட் பாஸ்பரஸ் இன் பிரசன்ஸ் ஆஃப் ஹாலஜன். சேம் அதே கான்செப்ட் தான். பாஸ்பரஸ் இருந்துச்சுனாவே அங்கே ஈஸியாக ஹாலோ ஆல்கேனை ப்ரொடியூஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ இங்கேயும் ஹாலோ ஆல்கேன் ஈஸியாக ப்ரொடியூஸ் ஆயிடுது. ஓகே, அடுத்ததாக SOCl2. ஆல்கஹால் SOCl2 கூட ரியாக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக alkyl halide ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் திஸ் இஸ் த பெஸ்ட் மெத்தட் டு ஃபார்ம் alkyl halides. ஏன்னா இங்கே ரியாக்ஷன் டக்குன்னு நடந்துடும். டக்குன்னா ஆல்கஹால் உங்களோட SOCl2 கூட ரியாக்ட் பண்ணும்போது ஆப்வியஸ்லி திஸ் வில் ஃபார்ம் an intermediate complex. இந்த காம்ப்ளெக்ஸ் ஒரு சில மணி செகண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். அண்ட் அந்த காம்ப்ளெக்ஸ் HCl ரிமூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி மாறிடும். Later on, it will once again rearrange, ensuring that this alkyl group and chloride group is removed. அது கூடவே SO2வும் தனியாக வந்துடும். கிளியரா? எஸ் பாஸ்கர், கண்டிப்பாக கொடுப்பேன்டா கண்ணா, கண்டிப்பாக கொடுப்பேன். ஈவன் இன் திஸ் கிளாஸ் ஐ வில் பி கிவிங். ஓகே, அடுத்ததாக ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஹாலோ ஆல்கேன் அண்ட் ஹாலோ அரேன் ஃப்ரம் ஆல்கீன்ஸ். ஆல்கேன்ஸ்லேருந்து எப்படி மேம் ப்ரொடியூஸ் பண்ணுறது? ஒன்றும் இல்லைடா, ஒரு ஆல்கேனை எடுத்துக்கிறீங்க, ஆல்கேனை ஹாலஜன் கூட ரியாக்ட் பண்ண விடுறீங்க. இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் லைட் கூட இந்த ரியாக்ஷனை நடத்தும்போ ஈஸியாக உங்களுக்கு ஹாலோ ஆல்கேன் ப்ரொடியூஸ் ஆயிடுது. இந்த ரியாக்ஷனுக்கு பேர் ஃப்ரீ ரேடிக்கல் செயின் மெக்கானிசம். இந்த மெக்கானிசம்ஸ்லாம் நான் உங்களுக்கு GOC நடத்தும்போது சொல்லித்தரேன். இதில் ஃபஸ்ட்டு இனிஷியேஷன் நடக்கும், தென் ப்ரொபகேஷன், தென் ஃபைனலாக டெர்மினேஷன். அதாவது ஃபஸ்ட்டு இனிஷியேஷன் ரியாக்ட் ஆக ஆரம்பிக்கும், தென் ப்ரொபகேஷன் ஹாலஜன் அங்கே போய் அட்டாச் ஆகும், அட்டாச் ஆனதுக்கப்புறமா தென் டெர்மினேஷன் ரியாக்ஷன் நடந்து முடிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். நான் முன்ன சொன்ன மாதிரி இனிஷியேஷன், இங்கே இந்த பாண்டு பிரேக் ஆகும். நெக்ஸ்ட்டு அடுத்ததா இனிஷியேஷன் ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. அடுத்ததா ப்ரொபகேஷன், குளோரின் இங்கே போகுது, இந்த பாண்டை உடைக்குது, அதுக்கு பதிலாக ஆட் ஆகுது. ஃபைனலாக இந்த பாண்டை உடைச்சு HCl மாறிடுதா, இந்த குளோரின் இங்கே போய் அட்டாச் ஆகுது. எஸ், இந்த குளோரின் அங்கே போய் அட்டாச் ஆகுது. அட்டாச் ஆனதுமே ஃபைனலாக உங்களுக்கு உங்களோட ப்ராடக்ட்ஸ் கிடைக்குது. கிளியரா?
புரிஞ்சுச்சா? ஸோ இங்க எந்தெந்த ஹாலஜன்ஸ்லாம் நல்லா ரியாக்ட் பண்ணும் மேம்? ஆப்வியஸ்லி ஃப்ளூரின் இஸ் ஹைலி ரியாக்டிவ் than chlorine, bromine, iodine, இது நமக்கு தெரியும். அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் எங்கே நல்லா நடக்கும்னு கேட்டிங்கன்னா 3 டிகிரியில் நல்லா நடக்கும் கம்பேர்ட் டு 2 டிகிரி அண்ட் 1 டிகிரி. கிளியரா? கண்டிப்பா கண்டிப்பா பாஸ்கர், எனிதிங் இஸ் ஃபைன் டாக்கா. நான் உங்களுக்கு தோன்றதை நீங்க கண்டிப்பா பண்ணுங்க. ஓகே, அடுத்ததாக ஆல்கீன்ஸ்ல இருந்து எப்படி ப்ரொடியூஸ் பண்ணலாம்? ரொம்ப ஈஸி. ஆல்கீனா ஹாலஜன் ஹாலைட் கூட ரியாக்ட் பண்ண விடுங்க இன் பிரசன்ஸ் ஆஃப் CCl4. அப்படி ரியாக்ட் பண்ண விடும்போது என்ன ஆகும்? ஆல்கீன் ஆல்கேன் ஸ்ட்ரக்சருக்கு மாறும். இங்க ஹாலஜன் லைக் ஹாலஜன்ஸ் வந்துட்டு அது கூட கனெக்ட் ஆகுற மாதிரி இருக்கும். மெக்கானிசம் ரொம்ப சிம்பிள். இங்க மெயினா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், இது ஒரு SN1 மெக்கானிசம். காரணம் இங்க கார்போகேட்டையான் ப்ரொடியூஸ் ஆகுது. இஃப் இன்கேஸ் ரெசமிக் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் ஃபார்ம் ஆகணும்னா அங்கே கண்டிப்பாக கைரல் கார்பன் இருக்கணும். கைரல் கார்பன்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஐ வில் ரீஐட்ரேட் ஒன்ஸ் அகெயின். ஒரு கார்பனுக்கு 4 பாண்ட் இருக்குது, 4 சிங்கிள் பாண்ட். அந்த 4 சிங்கிள் பாண்ட்லேயும் இந்த மாதிரி 4 விதமான மாலிகுல்ஸ் கனெக்ட் ஆச்சுன்னா தென் அந்த கார்பனை கைரல் கார்பன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இஃப் இன்கேஸ் இங்கே கைரல் கார்பன் இருந்துச்சுன்னா தென் ரெசமிக் மிக்ஸ்சர், அதாவது ஒரு 100 மிக்சர் இருக்குன்னா அதில் 50 ஒரிஜினல் ஸ்ட்ரக்சர்ஸ்லையும் 50 இன்வெர்டட்லேயும் இருக்கும். அதை தான் ரெசமிக் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ரெசமிக் ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். சரியா? புரிஞ்சிச்சிங்களா? எஸ். அடுத்ததாக மார்க்கோனிகாவ்ஸ் ரூல் அண்ட் ஆன்டி மார்க்கோனிகாவ்ஸ் ரூலை நம்ம பார்க்க போகிறோம். டிகனா எப்போவுமே இந்த ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. மார்க்கோனிகோவ் ஆன்டி மார்க்கோனிகோவ் அப்படிங்கிற ரூலை நம்ம டபுள் பாண்டை உடைச்சு அதை சிங்கிள் பாண்டா மாத்துறதுக்காக யூஸ் பண்ணுவோம். இங்க எப்பவுமே நம்ம ஏதாவது ஒரு ஆசிடை யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். மார்க்கோனிகாவ்ஸ் ரூலை பொறுத்தவரை ஒரே ஒரு கீ ஃப்ரேம் தான், ரிச் கெட்ஸ் ரிச்சர், ரிச் கெட்ஸ் ரிச்சர். அதாவது எங்க ஹைட்ரஜன் அதிகமா இருக்கும் அங்க ஹைட்ரஜன் அட்டாச் ஆகும், எங்க ஹைட்ரஜன் கம்மியா இருக்கும் அங்க புரோமின் அட்டாச் ஆகும். அதுதான் ரிச் கெட்ஸ் ரிச்சா, ஹைட்ரஜன் கெட்ஸ் மோர் ஹைட்ரஜன். அண்ட் அப்படிதான் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் உருவாக்குற மாதிரி இருக்கும். இதுவே ஆன்டி மார்க்கோனிகாவ்ஸ் ரூல்னா அங்க இதே ரியாக்ஷன் தான், இதே ஆசிட் இதே ரியாக்டன் தான் இருக்கும். ஆனா அது கூட சேர்ந்து ஏதாவது ஒரு பெராக்சைடு இருக்கும். பெராக்சைடு இருந்தா அது ஆன்டி மார்க்கோனிகோவ்ஸ். பெராக்சைடு இல்லைன்னா அது மார்க்கோனிகோவ். மார்க்கோனிகோவ்ல ரிச் கெட்ஸ் ரிச்சர்னு சொன்னோமா, இங்க பார் கெட்ஸ் ரிச்சர், இங்க பார் கெட்ஸ் ரிச்சர். அதாவது இந்த டபுள் பாண்டை உடைக்கும்போ லெஃப்ட் ரைட் ரெண்டு சைடும் பாக்குறீங்க. எங்க அதிகமான ஹைட்ரஜன் இருக்கு அங்க புரோமினை போடுங்க, எங்க கம்மியான ஹைட்ரஜன் இருக்கு ஐயோ பாவம் அங்க ஹைட்ரஜனை போடுங்க. அப்படி போட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியதுதான் ஆன்டி மார்க்கோனிகாவோட ப்ராடக்ட். புரிஞ்சுச்சுங்களா? பரவாயில்லடா கண்ணா, இட்ஸ் டோட்டலி ஃபைன். ஸோ புதுசா வந்த எல்லாருக்கும் ஹாய். ஸோ உங்க எல்லாருக்குமே கீவேர்டு தரப்படும் சீக்கிரமாக. அடுத்த ஒரு ½ அன் ஹவர்ல டான்னு 1 o'clock நான் கீவேர்டு தருவேன். அண்ட் கீவேர்ட்ஸை கரெக்டாக கலெக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிஃப்ட் உங்கள் வீடு தேடி வரும். சரியா? ஓகேவா? ஸோ எல்லாரும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன், நினைக்கிறேன். இப்போ ரியாக்ஷன்ஸ் படிக்க ட்ரிக் சொல்லுங்க. கண்டிப்பா ஐ வில் கம் அப் வித் ஒன் ஸ்பெசிஃபிக் வீடியோ ஃபார் தட் டாக்கனா. இப்போ நம்ம மார்க்கோனிகோவ்னா என்ன, ஆன்டி மார்க்கோனிகோவ்னா என்னன்னு படிச்சிட்டோம். மார்க்கோனிகோவ்ஸ் ரூலையும் ஆன்டி மார்க்கோனிகோவ்ஸ் ரூலையும் நம்ம டபுள் பாண்டை உடைச்சு அந்த மாலிகுலை சிங்கிள் பாண்டாக மாத்துறோம். என்ன நடக்குதுங்க? இங்க ஒரு ஆசிடை யூஸ் பண்றீங்க. மார்க்கோனிகோவ்ஸ்ல பெராக்சைடு இல்ல, ஆன்டி மார்க்கோனிகோவ்ல பெராக்சைடு இருக்கு. மார்க்கோனிகோவ்ல ரிச் கெட்ஸ் ரிச்சர், அதாவது எங்க ஹைட்ரஜன் பாண்டை உடைக்கிற டைம்ல எங்க ஹைட்ரஜன் அதிகமா இருக்கோ அங்கதான் இந்த HBrஓட ஹைட்ரஜன் போகும். வெராஸ் எங்க ஹைட்ரஜன் கம்மியா இருக்கோ அங்க புரோமின் போய் அட்டாச் ஆயிடும். இந்த மாதிரி மாலிகுல் கிடைக்கும். இதுவே ஆன்டி மார்க்கோனிகோவ்ஸ்னா பார் கெட்ஸ் ரிச்சர், அதாவது டபுள் பாண்டை உடைக்கிற நேரத்துல ரெண்டு சைடும் பாக்குறீங்க, லெஃப்ட் அண்ட் ரைட். இந்த கார்பன்ட்ட 2 ஹைட்ரஜன், இந்த கார்பன்ட்ட 1 ஹைட்ரஜன். அப்போ பார் கெட்ஸ் ரிச்சர் HBrல இருக்கிற ஹைட்ரஜன் CHக்கு போகும், புரோமின் CH2க்கு போகும்.
இதைத்தான் per gets richer அப்படின்னு நம்ம சொல்றோம். புரிஞ்சுச்சுங்களா? amines pdf இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல நான் கரெக்டா தர மாதிரி இருக்கும் கண்ணா. everyone please be available. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் இது நம்ம பார்த்தாச்சு. அடுத்ததாக ஹைட்ரோகார்பன்ஸ்ல இருந்து எப்படி அரோமேட்டிக் ஹாலோ அரேன்ஸை ப்ரொடியூஸ் பண்றது ரொம்ப ஈஸி. ஏதாவது ஒரு ஹைட்ரோகார்பனை எடுத்துக்கோங்க. ஹாலஜன் கூட இந்த பிரசன்ஸ் ஆஃப் AlCl3 ரியாக்ட் பண்ண விடுங்க. ரியாக்ட் பண்ண விடும்போது அந்த ஹாலஜன் எய்தர் ஆர்த்தோ ஆர் பேரா பொசிஷன்ல போகும். எப்படி மேம் இது நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா இதான் ரியாக்ஷன். சரியா? இதுதான் நம்ம டொலுவின். இங்க பாத்தீங்களா, இங்க ஹாலஜன் இருக்கு, ஹாலஜன் உடைஞ்சு X+ மாறி இருக்கு. சரியா? இந்த X+ என்ன பண்ணும், அப்படியே இந்த மாலிகுல் பக்கத்துல வந்து 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 இந்த டபுள் பாண்டை உடைச்சு எப்படி இந்த டபுள் பாண்டை உடைச்சு அங்க கார்பன் கூட அட்டாச் ஆயிடும். இப்போ உடனே இந்த கார்பன் கார்போகேட்டையனா மாறிடுச்சா, அதுக்கு பக்கத்துல இருந்த இந்த கார்பன் கார்போகேட்டையனா மாறிடுச்சா. இதை நம்ம ஸ்டெபிலைஸ் பண்ணுமா? எப்படி ஸ்டெபிலைஸ் பண்ணலாம்? இங்க இருக்கிற டபுள் பாண்டை இங்க போட்டுடலாம். என்னாச்சு, இங்க இருந்த டபுள் பாண்டை நம்ம அந்த கார்போகேட்டையனை ஸ்டெபிலைஸ் பண்ண இப்படி மாத்திட்டோம். திருப்பி இந்த கார்பனை ஸ்டெபிலைஸ் பண்ணுமா? எப்படி பண்ணலாம்? இங்க இருக்கிற டபுள் பாண்டை இங்க கொண்டு வந்துடலாம். ஸோ இப்படி டபுள் பாண்ட் ஷிஃப்டிங் நடந்து 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 ஃபைனலா இந்த கார்போகேட்டையான் அன்ஸ்டேபிளா இருக்கும். இந்த கார்பன் கார்போகேட்டையனா மாறும். அப்போ இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல டபுள் பாண்டை கொண்டு வரணும். நம்மள்ட்ட இங்க எந்த டபுள் பாண்டும் இல்லை ஷிஃப்ட் பண்றதுக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஹைட்ரஜன் பாண்டை உடைச்சு இங்க டபுள் பாண்டை கொண்டு வரலாம். இந்த ஹைட்ரஜன் பாண்டை உடைச்சு இங்க டபுள் பாண்டை கொண்டு வரலாம். கரெக்டா? கரெக்டா? ஸோ அப்படிதான் இங்க டபுள் பாண்டை கொண்டு வரும். இந்த ஹைட்ரஜன் வெளியில போயிடும், H+ வெளியில போயிடும், இந்த ஹாலஜன் அந்த இடத்தை பிடிச்சிரும். அண்ட் ஃபைனலா இந்த மாலிகுல் ஒரு டொலுவினா மாறிடுது, ஹாலோ டொலுவினா மாறிடுது. புரிஞ்சுச்சுங்களா? தேங்க்யூ so much ஹரிணி. யாமினி கண்டிப்பா கிடைக்கும்டாக்கனா, ஒரு 10 நிமிஷம் தான் மெக்கானிசத்தை முடிச்சுட்டு தரேன், கவலைப்படாதீங்க. ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கு பேராடொலுவின் ஆர்த்தோடொலுவின் கிடைக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ சாண்ட்மேயர்ஸ் ரியாக்ஷன் வழியும் உங்களால ஹாலோ ஆல்கேன்ஸ் ஹாலோ அரேன்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஒன்றும் இல்லை, அனிலின் எடுத்துக்கிறீங்க, அதை NaNO2 அண்ட் HX கூட ரியாக்ட் பண்ண விடுறீங்க. ரியாக்ட் பண்ணீங்கன்னா பென்சின் டயோஸ்டோனியம் சால்ட் கிடைக்கும். இதுக்கப்புறமா தான் உங்களோட அந்த சாண்ட்மேயர் ரியாக்ஷனே. நீங்கள் Cu2x HX இன் பிரசன்ஸ் ஆஃப் HX ரியாக்ட் பண்ண விடுறீங்க. ரியாக்ட் பண்ண விட்டதும் இந்த ஹாலஜன் அங்கே சப்ஸ்டியூட் ஆகி உங்களுக்கு ஹாலோ பென்சினையும் நைட்ரஜனையும் தர மாதிரி இருக்கும். சரியா? புரிஞ்சிச்சுங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் எலக்ட்ரோஃபைல் ப்ரொடியூஸ் ஆகும், ரெண்டாவது பென்சின் டயோசோனியம் சால்ட் ப்ரொடியூஸ் ஆகும், மூணாவதாக தான் ஃபைனலா இந்த சால்ட்ல இருந்து நமக்கு தேவையான ப்ராடக்ட் கிடைக்கிற மாதிரி இருக்கும். சரியா? ஆமா ஆமா மாங்கனி, எஸ் எக்ஸாக்ட்லி. சரி, அடுத்த கான்செப்டுக்கு போகலாம் வாங்க. ஸோ இப்போ ஓவராலா நம்ம என்னென்ன படிச்சிருக்கோம், ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஹாலோ ஆல்கேன்ஸ் எப்படியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணலான்னு ஒவ்வொரு மெத்தடும் பார்த்துருக்கோம். இதில் ஃப்ரம் ஆல்கேன்ஸ் ஃப்ரம் அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன்ஸ் எல்லாத்தையும் ஃபுல்லாக பார்த்துட்டோம். அதற்கு தேவையான இன்டெக்ஸ் கொஷின், எக்ஸசைஸ் கொஷின் அண்ட் ஒர்க் புக் கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். ப்ளீஸ் டேக் அ நோட் ஆஃப் இட். யாராச்சும் நோட் பண்ணலைன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக இவங்களோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். பொதுவாகவே ஆல்கைல் ஹாலைட்ஸ் ஆர் கலரைஸ், பட் புரோமைட்ஸ் அண்ட் அமைன்ஸ் ஆல்கைல் ஹாலைட்ஸ் வந்துட்டு லைட் இன் பிரசன்ஸ் ஆஃப் லைட் வச்சோம்னா அது கலரை ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள், எத்தில் அயோடைட் கலர்லெஸ் ஆக இருக்கும், லைட் வந்ததும் எல்லோவாக மாறிடும். சரியா? புரிஞ்சிச்சிங்களா? ஸோ அடுத்ததாக பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ல இவங்களோட பாயிலிங் பாயிண்ட். எப்பவுமே இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரான்ச் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா சர்ஃபேஸ் ஏரியா குறையும், சர்ஃபேஸ் ஏரியா குறைஞ்சிச்சுன்னா ஆப்வியஸ்லி வேண்டர்வால்ஸ் ஃபோர்ஸஸ் குறையும், அதனால பாயிலிங் பாயிண்ட்டும் குறையும், அந்த மாலிகுலை ஈஸியா ஹீட்டை கொடுத்து பிரேக் பண்ண முடியும். அடுத்ததாக அவங்களோட பாயிலிங் பாயிண்ட்டுக்கான ஆர்டர், iodine has maximum boiling point compared to bromine, chlorine and fluorine, and isomeric dihalobenzenes
எப்படி அது எந்த மாதிரி இருந்தாலும் சரி, அது ஆர்த்தோவாக இருக்கலாம், பேராவாக இருக்கலாம், மெட்டா பொசிஷனாக இருக்கலாம், பட் எல்லாத்துக்கும் கிட்டத்தட்ட சிமிலர் பாய்லிங் பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். சரியா? இதுவே மெல்டிங் பாயிண்ட்ஸை பற்றி பேசணுமா, தேர் ஆல்சோ பிட் சிமிலர், பட் பேரா சப்ஸ்டியூட்டட் காம்போனன்ட்ஸ்க்கு மெல்டிங் பாயிண்ட் கம்மியாக இருக்கும், மெல்டிங் பாயிண்ட் அதிகமாக இருக்கும். காரணம் என்ன? ஏன்னா அவங்களுக்கு ஒரு சிமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர் உருவாகுது. மாங்கனி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் பார்க்கணும்டாக்கனா அடிஷ்னலி ப்ரீவியஸ் இயரும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் டென்சிட்டி. டென்சிட்டி ஆஃப் ஒரு மாலிகுல் அப்படிங்கிறது அது அங்கே எத்தனை கார்பன் இருக்குது, அங்கே எத்தனை ஹாலிஜன் இருக்குது, எத்தனை அட்டாமிக் மாஸ் இருக்குது, மாலிகுலர் மாஸ் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்கும். ஸோ ஸ்பெசிஃபிக்காக நம்மளால் டென்சிட்டியை பற்றி பேச முடியாது. சரியா? அடுத்ததாக அதே soluble in water? No, they are less soluble in water. ஏன்னா they are less polar. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக chemical properties பத்தி பேசணும்னா we have 3 main chemical properties. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒன்று nucleophilic substitution, ரெண்டாவது elimination, மூணாவது reaction with metals. First nucleophilic substitution பத்தி பார்த்தலாம். டெக்கனா நியூக்ளியோஃபைல்ஸ்னா என்ன? யாரெல்லாம் நியூக்ளியஸ் பாசிட்டிவ் சார்ஜ் மேல லவ், ஆசை, அட்ராக்ஷன் காமிக்கிறாங்களோ அவங்க தான் நியூக்ளியோஃபைல்ஸ். தே ஆர் நியூக்ளியஸ் லவ்விங். அவங்க எய்தர் நெகட்டிவ்லி சார்ஜாக இருக்கலாம், லோன் பேர்ஸ் இருக்கக்கூடிய மாலிகுல்ஸாக இருக்கலாம், இல்லை பை எலக்ட்ரான்ஸ் இருக்கக்கூடிய கிளவுட்ஸாக இருக்கலாம். சரியா? அடுத்ததாக நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் எப்படி நடக்கும்? நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் பொதுவாகவே எலக்ட்ரான் டென்சிட்டியை பொறுத்து தான் நடக்கும். யார் ரொம்ப எலக்ட்ரோ நெகட்டிவாக இருக்காங்களோ அவங்க தான் ஒரு பர்ஃபெக்ட் நியூக்ளியோஃபைலாக மாறுவாங்க. இப்போ nucleophile is directly proportional to electronegativity, directly proportional to reactivity and inversely proportional to stability. இதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்ததாக நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் ரெண்டு வகைப்படும், SN1 and SN2. SN1ல என்ன நடக்கும், SN2ல என்ன நடக்கும்? ஃபர்ஸ்ட் SN2ல என்ன நடக்கும்னு பார்த்தலாம். இங்க ஒரு ரியாக்ஷனோட ரேட் அப்படிங்கிறது அங்க சப்ஸ்ட்ரேட் யாரு as well as attacking nucleophile யாருங்கிறத பொறுத்து தான் இருக்கும். சப்ஸ்ட்ரேட் அண்ட் அட்டாக்கிங் நியூக்ளியோஃபைலை பேஸ் பண்ணி வர்றதுனால இது SN2 ரியாக்ஷன். இங்க என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, இதா நியூக்ளியோஃபைல் இருக்கு, இங்க நம்ம மாலிகுல் இருக்கு. ஸோ நியூக்ளியோஃபைல் என்ன பண்ணும், கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மாலிகுலுக்கு பக்கத்துல வரும். பாத்தீங்களா? பக்கத்துல வந்துச்சா, வந்து ஒரு பாண்டை கிரியேட் பண்ணும். பாண்டை கிரியேட் பண்ணதும் உடனே குளோரின் என்ன பண்ணும், குளோரினும் நியூக்ளியோஃபைலும் அதோட எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி வச்சு சண்டை போடும். நான் தான் பெருசு, நான் தான் பெருசு. கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நியூக்ளியோஃபைல் இஸ் மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் தான் குளோரின். உடனே குளோரின் என்ன பண்ணும், சே எனக்கு விலை இருக்காத இடத்துல நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அது உடஞ்சு நியூக்ளியோஃபைல் வந்ததுனால, சே இவ்வளோ நாள் நான் இங்க இருந்தேன், எனக்கு பதிலாக இன்னொருத்தங்களை கொண்டு வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு குளோரின் தனியா போக ஆரம்பிக்கும். ஸோ குளோரின் இப்போ பிரிஞ்சிருச்சு. குளோரின் பிரிஞ்சு 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 என்ன ஆயிடுச்சு, அயானா போயிருச்சு. whereas நியூக்ளியோஃபைல் இங்க சப்ஸ்டியூட் ஆயிடுச்சு. இந்த மாதிரியான ரியாக்ஷனை தான் நம்ம SN2 ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இங்க என்ன நடக்குது, ஃபர்ஸ்ட் நியூக்ளியோஃபைல் கார்பனை அட்டாக் பண்ணி ஒரு காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணுது. இதைத்தான் இதைத்தான் நம்ம பென்டாவேலண்ட். டெக்கனா ஒரே நிமிஷம்டா, திடீர்னு எல்லாமே கட் ஆயிடுச்சு. லெட் மீ செக். எஸ், இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம், பென்டாவேலண்ட் டிரான்சிஷன் ஸ்டேட்னு சொல்றோம். இங்க குளோரின் பிரிஞ்சு போயிடும், நமக்கு ப்ராடக்ட் கிடைச்சிடும். இந்த என்டையர் ரியாக்ஷனும் ஒரு சிங்கிள் ஸ்டெப்ல நடக்குதா? இந்த என்டையர் ரியாக்ஷனும் ஒரு சிங்கிள் ஸ்டெப்ல நடக்குதா? அப்படி சிங்கிள் ஸ்டெப்ல கார்போகேட்டையான் ப்ரொடியூஸ் ஆகாம நடந்துச்சுதான் அதுதான் SN2 ரியாக்ஷன். SN2ல கார்போகேட்டையான் ப்ரொடியூஸ் ஆகாது, காம்ப்ளெக்ஸ் தான் ப்ரொடியூஸ் ஆகும். சரியா? ஆல்சோ இங்க யார் ஹைலி ரியாக்டிவா இருப்பா, 1 டிகிரி ஆல்கைல் ஹாலைட். ஏன்னா 1 டிகிரி ஆல்கைல் ஹாலைட் இஸ் மோர் ரியாக்டிவ். ஏன்னா ஒரே ஒரு குளோரின் தான் ரிமூவ் பண்ணும் as and when compared to 2 டிகிரி or 3 டிகிரி. அடுத்ததாக நம்ம இதோட ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டியை பார்க்கணும். டெக்கனா ஒரு ஆர்டினரி லைட்டை நம்ம ஒரு பிரிசம் வழி அனுப்பினா அது பிளெயின் போலரைஸ் லைட்டா இந்த மாதிரி ஒரே டைரக்ஷன் உள்ள லைட்டா மாறும். அந்த லைட்டை
நம்ம ஒரு மெட்டீரியல் மேல அனுப்பும்போது அந்த லைட் அப்படியே இருந்துச்சுன்னா, இப்படி இருந்த லைட் அப்படியே இருந்துச்சுன்னா அது ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். இல்ல மேம் லெஃப்ட் ஆர் ரைட் சைடு மாறுது, லெஃப்ட் ஆர் ரைட் சைடு ரொட்டேட் ஆகுதுன்னா அதை நம்ம ஆப்டிக்கலி ஆக்டிவ் ஆர் ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது பாசிட்டிவ்லி கிளாக் வைஸ் மாறுச்சுன்னா டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்டரி, ஆன்டி கிளாக் வைஸ் மாறுச்சுன்னா லீவோ ரொட்டேட்டரி அப்படின்னு சொல்லுவோம். டெக்ஸ்ட்ரோ இஸ் பாசிட்டிவ், லீவோ இஸ் நெகட்டிவ். அடுத்ததாக asymmetry and chirality பத்தி பார்த்துடலாம். டெக்கனா இங்க நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இந்த ஒரு ப்ராடக்ட்டை நம்ம மிரர், இந்த சென்டர்ல இருக்கு பாத்தீங்களா, இந்த கோடு தான் நம்ம மிரர், சரியா? சோ இந்த ஒரு விஷயத்தை நான் மிரர்ல வைக்கும்போது அது பார்க்க அதே மாதிரி தான் இருக்கு, எந்த விதமான மாற்றங்களும் தெரியல. இப்படி மாற்றங்கள் தெரியாம இருந்துச்சுன்னா அதை சிமெட்ரிக்னு சொல்லுவோம். பட் இதுவே ஒரு கையை நம்ம வந்துட்டு மிரர்ல காமிச்சோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் உங்களுக்கு இந்த கையை காமிக்கிறேன், ஆக்சுவலாக இது என்னோட ரைட் ஹேண்ட், பட் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு இது லெஃப்ட் ஹேண்டு மாதிரி தெரியும். இப்படி தெரிஞ்சிச்சு ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் மாதிரி தெரியுது அப்படின்னா இந்த ரெண்டு இமேஜையும் நான் ஒன்று சேர்த்தேன்னு வச்சுக்கோங்க, ரெண்டும் சேருமா? ரெண்டும் சேருமா? நீங்கள் என் கையை பார்த்தாவே தெரியும், ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்தா சேர மாட்டேங்குது. அப்போ அதை நம்ம நான் சூப்பர் இம்போசிபிள்னு சொல்லுவோம். இதைத்தான் asymmetric conditions அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ always remember this, asymmetry and chirality ரெண்டும் நமக்கு ரொம்ப முக்கியம். டேக்கனா if in case ஒரு மாலிகுல் கைரலா இருக்கு, அதாவது நான் சொன்ன மாதிரி கார்பன் கூட கனெக்ட் ஆயிருக்கிற 4 மாலிகுலும் வேற வேற மாலிகுலா இருக்கு அப்படின்னா அது கண்டிப்பா நான் சூப்பர் இம்போசிபிளா இருக்கும். அதனால தான் அது ஆப்டிக்கலி ஆக்டிவ் அப்படின்னு நம்ம சொல்றோம். amines PDF கண்டிப்பா தரேன்டாக்கண்ணா, just give me some time, just give me some time. கண்டிப்பா தரேன், இதை மட்டும் முடிச்சிடலாமே. ஓகே, ஸோ கைரலா இருந்தாங்கன்னா அவங்க ஆப்டிக்கலி ஆக்டிவா இருப்பாங்க. அண்ட் அதற்கான ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் தான் இது. இப்போ இங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா 4 பாண்டும் வேற வேற மாலிகுல் கூட இருக்கு, அப்போ ஆப்வியஸ்லி அது ஆப்டிக்கலி ஆக்டிவ். இங்க பார்த்தீங்கன்னா இங்கேயும் 4 பாண்ட் வேற வேற, இங்கேயும் 4 பாண்ட் வேற வேற, அப்போ இதுவும் ஆப்டிக்கலி ஆக்டிவ். ஆப்டிக்கலி ஆக்டிவா இருக்கிற எல்லாருமே கண்டிப்பா கைரல் கார்பன்ஸா மோஸ்ட் ஆஃப் த கேஸ்ல இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த மாலிகுலோட இன்வர்ஷன் மாலிகுல்னா என்ன? அது அப்படியே திருப்பி போட்டிங்கன்னா, இப்படி இருக்கிறத இப்படி திருப்பி போட்டிங்கன்னா அதுதான் இன்வர்ஷன் மாலிகுல். அடுத்ததாக ஒரிஜினல் மாலிகுலை நம்ம ரிட்டென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆக்சுவலாக இந்த மாலிகுல் தான் என்னோட ஒரிஜினல் மாலிகுல். ஆனால் நான் பார்க்கும்போது ஓவராலாக ஒரு 100 ப்ராடக்ட் இருக்கு, அதில் பார்க்கும்போது 50 இன்வெர்ட் ஆயிருக்கு, இந்த மாதிரி இருக்கு, சரியா? எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன்னு இந்த மாதிரி இன்வெர்ட் ஆயிருக்கு, 50 ஒரிஜினலாக இருக்கு. எப்படி இருந்துச்சோ அப்படியே இருக்கு. இப்படி 50% இன்வெர்ட்டடாகவும் 50% ஒரிஜினலாகவும் இருந்துச்சுன்னா தென் இந்த ஓவரால் மாலிகுலை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், நம்ம ரெசமைசேஷன் ஆர் ரெசமைஸ்டு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம எனன்ஷியோமர்ஸ் அப்படின்னு சொல்லலாம், டயஸ்டீரியோமர்ஸ்னு சொல்லலாம், நிறைய பேர் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் எனன்ஷியோமர்ஸ்னா என்னன்னு பார்த்துலாம். எந்த ஸ்டீரியோ ஐசோமர் நான் சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜஸை தருதோ அதைத்தான் எனன்ஷியோமர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எனன்ஷியோமர்ஸ் 2 வகை, டி அண்ட் எல். கிளாக் வைஸா சுத்துச்சுன்னா டி, ஆன்டி கிளாக் வைஸ்னா அது எல். டயஸ்டீரியோமர்ஸ், எந்த ஸ்டீரியோ ஐசோமர்ஸ் இந்த மாதிரி மிரர் இமேஜஸை காமிக்க மாட்டேங்குதோ, ஓகே, இந்த மாதிரி மிரர் இமேஜஸை பெருசா காமிக்க மாட்டேங்குது, பட் அது ரெண்டும் நான் சூப்பர் இம்போசிபிளா இருக்கு அப்படின்னு சொல்றோமோ அதைத்தான் நம்ம டயஸ்டீரியோமர்ஸ் அப்படின்னு சொல்றோம். அடுத்ததாக எனன்ஷியோமர்ஸ் அண்ட் டயஸ்டீரியோமர்ஸ். ஓகே, இது ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இங்க ரைட்ல இருக்கிறது லெஃப்ட்ல வந்திருக்கு, லெஃப்ட்ல இருக்கிறது ரைட்டுக்கு போயிருக்கு. இதை நம்ம எனன்ஷியோமர்ஸ் அப்படின்னு சொல்றோம். தே ஆர் நான் சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜ். இங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா இங்கேயும் HOH HOH, CLH CLH, இதையும் நம்ம என்னன்னு சொல்லலாம், எனன்ஷியோமர்ஸ் அப்படின்னு தான் சொல்லலாம். பட் இது ரெண்டுத்தையும் கொஞ்சம் பாருங்களேன், CLOH CLH மாறிடுச்சா? HOH HOH, I mean HH HOH மாறிடுச்சா? இது ரெண்டும் சேம் கிடையாது. அப்போ இப்படி இருக்கக்கூடிய நெய்தர் சூப்பர் இம்போசிபிள் நார்
mirror image. Neither superimposable nor mirror image இருக்கக்கூடியவங்கள தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், diastereomers அப்படின்னு சொல்லுவோம். நான் சூப்பர்இம்போசபிள் மிரர் இமேஜஸ் enantiomers சொல்லுவோம். அது சூப்பர்இம்போசபிளாவும் இருக்காது, மிரர் இமேஜாவும் இருக்காது. இட் இஸ் நாட் சூப்பர்இம்போசபிள், நாட் மிரர் இமேஜ். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை டயஸ்டீரியோமர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். புரிஞ்சிச்சுங்களா? மேம் ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. கண்டிப்பா கண்டிப்பாடா கண்ணா. பரவாயில்ல வினோ. கண்ணா ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ்க்குலாம் போகலாம், ஒன்னொன்னா போகலாம், சரியா? டோன்ட் வரி, I'll teach you everything. அடுத்ததாக ஸ்டீரியோகெமிஸ்ட்ரி ஆஃப் SN2 ரியாக்ஷன்ஸ். SN2 ரியாக்ஷன்ஸோட ஸ்டீரியோகெமிஸ்ட்ரியை பற்றி பேசணும்னா, ஒரு ஆப்டிகலி ஆக்டிவ் ஹாலோஆல்கேன்ல கான்ஃபிகரேஷன் which is produced by SN2 mechanism is always inverted. உங்களுக்கு SN2 மெக்கானிசம்ல ப்ரொடியூஸ் ஆகிற ப்ராடக்ட்ங்கிறது இன்வெர்ட்டடாக தான் இருக்கும் ஃபார் ஆப்டிகலி ஆக்டிவ் ஹாலோஆல்கேன்ஸ். எக்ஸாம்பிள் இங்க பாத்தீங்கன்னா இதுதான் உங்களோட ரியாக்டன்ட், பட் ப்ராடக்ட்டை பாருங்க. இந்த ஏபிசி இங்க ஏபிடியா மாறிடுச்சு, கரெக்டா? ஏபிசிடி இங்க ஏபிடியா மாறிடுச்சு. அது ஒரிஜினல்ல இருந்து அப்படியே இன்வெர்ட் ஆயிருக்கா, கரெக்டா? இப்படி திரும்பி நின்றுச்சுன்னா அதை தான் இன்வெர்டட் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். SN2 மெக்கானிசம்ல எப்பவுமே இன்வெர்டட் ஸ்ட்ரக்சர் தான் கிடைக்கும், சரியா? புரிஞ்சுச்சா? ஸோ இதுதான் ரியாக்டன்ட், இதுதான் ப்ராடக்ட். உங்களுக்கு அந்த ரிவர்ஷன் புரியுதா? கிளியரா புரியுதா? ஓகே, இப்போ கான்செப்ட் டெஸ்ட்லாம் இப்போதைக்கு வேணாம். வில் ஹாவ் அ ஷார்ட் சம்மரி. நம்ம அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னு பார்த்தோம். தே ஆர் கலர்லெஸ், லெஸ் soluble on water. Boiling point is higher than hydrocarbons of the same molecular mass. அடுத்ததாக அவங்களோட கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் பார்த்தோம். எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன்னா என்ன, அதில் SN2 ரியாக்ஷன், அதுக்கப்புறமா SN2 ரியாக்ஷன்னா என்னன்னு பார்த்தோம். SN1 நம்ம இன்னும் பார்க்கல. ரியாக்ஷன் வித் மெட்டல்ஸும் பெருசாக தேவைப்படாது, ஓகேவா? SN2ல மெயினாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், அங்கே ஒரு காம்ப்ளெக்ஸ் உருவாகும், அங்கே கார்போகேட்டையான் ப்ரொடியூஸ் ஆகாது. SN1ல கார்போகேட்டையான் ப்ரொடியூஸ் ஆகும். புரிஞ்சிச்சுங்களா? ஸோ SN2 இஸ் அ சிங்கிள் ஸ்டெப் ரியாக்ஷன், இது ஒரு செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன். அதனால தான் SN2 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அங்கே பென்டாவேலன்ட் டிரான்சிஷன் ஸ்டேட் உருவாகும். அண்ட் ப்ராடக்ட் இஸ் ஆல்வேஸ் அன் இன்வர்ஷன் ஆஃப் ரியாக்ஷன் ஆஸ் பர் ஸ்டீரியோகெமிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ். புரிஞ்சிச்சுங்களா? அடுத்ததாக ஐயோ SN1 ரியாக்ஷனை பத்தி பேச போறோம். SN1 ரியாக்ஷன் ஃபர்ஸ்ட் ஆர்டர் கைனெட்டிக்ஸை ஃபாலோ பண்ணுது. அங்க ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சப்ஸ்ட்ரேட். சப்ஸ்ட்ரேட்டை பொறுத்து மட்டும் தான் மாறும். இது போலார் ப்ரோட்டிக் சால்வெண்ட்ல தான் நடக்கும். அண்ட் இங்க 2 ஸ்டெப்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். சரி, இங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன மேம்? ஃபார்மேஷன் ஆஃப் கார்போகேட்டையான். டெக்கனா இங்க ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும் தெரியுமா? ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டெப்லயே உங்க ஹாலஜன் ரிமூவ் ஆயிரும். ரிமூவ் ஆகி இந்த மாதிரி ஒரு கார்போகேட்டையான் sp2 ஹைபிரிடைஸ் பிளானார் ஸ்ட்ரக்சர் கார்போகேட்டையான் ப்ரொடியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அடுத்ததாக என்ன நடக்கும்? இந்த மாலிகுல நம்ம நியூக்ளியோஃபைல் அட்டாக் பண்ணும். இந்த மாலிகுல நம்ம நியூக்ளியோஃபைல் அட்டாக் பண்ணும். இப்போ இங்க கார்பன் கார்போகேட்டையானா, கரெக்டா? அடுத்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கா? கார்போகேட்டையானா பாசிட்டிவ் சார்ஜா? நியூக்ளியோஃபைல் பாசிட்டிவ் சார்ஜை நோக்கி ஓடுமா, போகுமா? போய் உங்களுக்கு ப்ராடக்ட் தருமா? தரும். இந்த இடத்துல தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம், in SN1 reaction racemization occurs. SN2ல inversion நடக்குதுன்னா SN1ல racemization நடக்கும், which means அது 2 விதமான ப்ராடக்ட் தரும். ஒன்னு ஒரிஜினல், இன்னொன்னு இன்வெர்டட். அடுத்ததாக இங்க கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகிறது ஃபர்ஸ்ட் ஸ்டெப், நியூக்ளியோஃபைல் அட்டாக் பண்றது 2 ஸ்டெப். இங்க 2 ஸ்டெப் உருவாகும். அண்ட் இங்க ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்போகேட்டையான். அண்ட் எப்பவுமே இங்க 3rd டிகிரி ஆல்கைல் ஹாலைட் தான் ஹைலி ரியாக்டிவா இருக்கும். SN2ல ஃபர்ஸ்ட் டிகிரி ஆல்கைல் ஹாலைட் இஸ் ஹைலி ரியாக்டிவ். SN1ல 3rd டிகிரி ஆல்கைல் ஹாலைட் இஸ் ஹைலி ரியாக்டிவ். ஓகே, இப்போ SN1க்கும் SN2க்குமான differences என்னென்ன? இது ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் மெக்கானிசம், இது செகண்ட் ஆர்டர் மெக்கானிசம். இது ஒரு டூ ஸ்டெப் மெக்கானிசம், இது சிங்கிள் ஸ்டெப் மெக்கானிசம். இங்க கார்போகேட்டையான் இஸ் ஃபார்ம், இங்க காம்ப்ளெக்ஸ் இஸ் ஃபார்ம். இங்க ரீஅரேஞ்ச்மெண்ட் பாசிபிள், இங்க ரீஅரேஞ்ச்மெண்ட் நாட் பாசிபிள். இங்க
inverted structure தான் ப்ராடக்டா இருக்கும். இங்க racemic structure தான் ப்ராடக்டா இருக்கும். இங்க order of reactivity stability of carbocation பொறுத்து இருக்கும். இங்க order of reactivity hindrance பொறுத்து இருக்கும். புரிஞ்சுச்சுங்களா? அடுத்ததாக நம்ம எலிமினேஷன் ரியாக்ஷனை தான் பார்க்க போறோம். எலிமினேஷன் ரியாக்ஷன் என்றால் என்ன? ரொம்ப ஈஸி. நீங்க இங்க பீட்டா எலிமினேஷனை ப்ரொடியூஸ் பண்ண போறீங்க, விச் மீன்ஸ் பீட்டா கார்பன்ல ஏதோ ஒரு விதமான எலிமினேஷன் நடக்க போகுது. எப்படி மேம் நடக்கும்? ரொம்ப ஈஸியாக்கனா மெக்கானிசம் இஸ் வெரி சிம்பிள். இங்க உங்களுக்கு இந்த மாலிகுல் இருக்கா? எஸ், இந்த மாலிகுல் இருக்கா? இங்க என்ன நடக்க போகுது? குளோரின் போய் அங்க அட்டாச் ஆக போகுது. எப்படி அட்டாச் ஆகும்? வெரி ஈஸி. by forming the single bonded structure to a double bonded structure. சரியா? இங்க மெயினா உங்களுக்கு ரெண்டு விதமான ப்ராடக்ட் உருவாகும். இங்க தான் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவாங்க. எப்படி மேம் உங்களுக்கு ரெண்டு விதமான ப்ராடக்ட் உருவாகிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி. ஒரே நிமிஷம், ஐ திங்க் ஐ மிஸ்ட் ஒன் பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். அதை ஓவர் கம் பண்றதுக்கு தான் நம்ம 𝑧𝒑𝒔 ரூலை தெரிஞ்சு வச்சுக்கணும். 𝑧𝒑𝒔 ரூல்ல என்ன சொல்ல வராங்க? ஹைட்ரஜன் atom which leads to the formation of more stable alkene is removed. எந்த ஹைட்ரஜன் ஆட்டம் உங்களுக்கு ரொம்ப ஸ்டேபிளான ஆல்கீனை ப்ரொடியூஸ் பண்ணுமோ அந்த ஹைட்ரஜனை நீங்க ரிமூவ் பண்ணணும். எந்த ஹைட்ரஜன் மோஸ்ட் ஸ்டேபிள் ஆல்கீனை ப்ரொடியூஸ் பண்ணுமோ அதை நம்ம ரிமூவ் பண்ணணும். இப்போ இதற்கான ஹைலைட்ஸ் என்ன? இங்க கார்போகேட்டையன் ஃபார்ம் ஆகுதா? கண்டிப்பா ஃபார்ம் ஆகல. இங்க கார்போகேட்டையன் ஃபார்ம் ஆகுதா? கண்டிப்பா ஃபார்ம் ஆகல. இங்க ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்குதா? ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்கல. ரேட் ஆஃப் ரியாக்ஷன் என்ன? 3 டிகிரி இஸ் ஹைலி ரியாக்டிவ் than 2 டிகிரி ஆர் 1 டிகிரி. அடுத்ததாக preparation of Grignard reagent. ஒரு ஆல்கைல் ஹாலைட் கூட மெக்னீசியமை இன் பிரசன்ஸ் ஆஃப் ட்ரை ஹீட்டர் ரியாக்ட் பண்ண விட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மெக்னீசியம் என்ன பண்ணும்? இங்க போய் அட்டாச் ஆகி கிரிக்னார்ட் ரியேஜென்ட்டை தர மாதிரி இருக்கும். இந்த கிரிக்னார்ட் ரியேஜென்ட் கார்பன் டை ஆக்சைடு கூட ரியாக்ட் ஆச்சுன்னா கார்பாக்சிலிக் ஆசிட், AHCOH கூட ரியாக்ட் ஆச்சுன்னா, ஐ மீன் நம்ம ஆல்டிஹைட் கூட ரியாக்ட் ஆச்சுன்னா 1 டிகிரி, ஐ மீன் HCOH கூட ரியாக்ட் ஆச்சுன்னா 1 டிகிரி ஆல்கஹால், ஆல்டிஹைட் கூட ரியாக்ட் ஆச்சுன்னா 2 டிகிரி ஆல்கஹால், ஆசிட் ஆன்ஹைட்ரைட் கூட ரியாக்ட் ஆச்சுன்னா 3 டிகிரி ஆல்கஹால், அண்ட் ஆல்கைல் சைனைட் கூட ரியாக்ட் ஆச்சுன்னா கீட்டோனை தர மாதிரி இருக்கும். ஆஹா, கால் தட்டிச்சு. ஓகே, அடுத்ததாக இது நம்ம பார்த்துட்டோம். அடுத்ததாக ஓட்ஸ் ரியாக்ஷன். ஒரு ஆல்கைல் ஹாலைட சோடியம் மெட்டல் கூட ட்ரை எத்தரால் கூட, அதாவது ட்ரை எத்தரால் கூட ஆர் ஈத்தர் கூட ரியாக்ட் பண்ண விடுறோம்னா அப்போ உங்களுக்கு ஹையர் ஸ்டேட் ஆல்கேன்ஸ் அது ப்ரொடியூஸ் பண்ணும். எப்படி? இந்த ஹாலஜன் சோடியம் கூட ரியாக்ட் ஆகி இது சோடியம் ஹாலைடா ரிமூவ் ஆயிரும். அப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடிய மாலிகுல் ஆல்கேனா மாறிடும். இந்த ரியாக்ஷன் தான் நம்மளோட ஓட்ஸ் ரியாக்ஷன். அடுத்ததாக ஓட்ஸ் ரியாக்ஷன் மெக்கானிசம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இட் இஸ் அ ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம். இங்க என்னதான் நடக்கும்? இந்த ஃபர்ஸ்ட் இந்த ஆல்கைல் குரூப்பை நம்ம ஃப்ரீ ரேடிக்கலா மாத்துறோம். இந்த மாதிரி 2-3 ஆல்கைல் குரூப் ஃபார்ம் ஆக அந்த ஆல்கைல்ஸ் தான் ஒன்று சேர்ந்து ஆல்கேனா மாறிடும். ஓகேவா? 2 ஆல்கைல் குரூப் ஒன்று சேர்ந்து ஆல்கேனா மாறிடும். அண்ட் இப்படி தான் டாக்கனா ப்ராசஸ் நடக்கும். ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும்? ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி உங்கள்கிட்ட 2 ப்ராடக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த குளோரின் பாண்ட் இது மாற்றி கொடுத்துருக்கான். ஒரே நிமிஷம் தான், ஐ திங்க் ஐ மேட் அ மிஸ்டேக் ஹியர். ஸோ உங்கள்கிட்ட இந்த மாதிரி 2 மாலிகுல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த சோடியம் என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் இந்த புரோமின் அண்ட் புரோமினை எப்படியாவது ரிமூவ் பண்ண பார்க்கும். அப்போ பேலன்ஸ் உங்களுக்கு CH3+ CH2+ இருக்கிற மாதிரி இருக்கும். இது 2 ஒன்று சேர்ந்தா உங்களுக்கு ஆல்கேன் ஸ்ட்ரக்சரை ப்ரொடியூஸ் பண்ணும். இதை எடுத்துட்டு இங்க ஒரு பாண்டை நீங்க ஆட் பண்றீங்க. திஸ் இஸ் ஹவ் an alkane is formed. ஓகேவா? கிளியரா? ஸோ இப்போ ஓவராலா நம்ம நியூக்ளியோஃபிலிக், எலக்ட்ரோஃபிலிக் அண்ட் ரியாக்ஷன் வித் மெட்டல்ஸ்ல ஊட்ஸ் ஃபிட்டிக்கும் இருக்கு. அதை பார்க்கலாம்.
ஸோ டேக்கண்ணா இங்கே மெயினாக நீங்கள் பார்த்துக்க வேண்டிய ஒரு சில இம்பார்ட்டண்ட்டான ரியாக்ஷன்ஸ். Friedel-Crafts alkylation, acylation, Wurtz reaction, Wurtz-Fittig reaction and Fittig reaction. இது 5 தான் உங்களோட haloalkane and haloarene வச்சே ரொம்ப முக்கியமான ரியாக்ஷன்ஸ். ஸோ இந்த 5த்துக்கும் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க வேண்டியது இருக்கும். சரியா? இப்போ nucleophilic substitutionலாம் we have already seen. ஒரே நிமிஷம்டா, let me take you to naming reactions first. ஏன்னா இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. ஃபர்ஸ்ட் Friedel-Crafts alkylation. Friedel-Crafts alkylationல என்னதான் நடக்கும்? டெக்கனா ஃபர்ஸ்ட் இது ஒரு எலக்ட்ரோஃபிலிக் ரியாக்ஷன். இது ஒரு எலக்ட்ரோஃபிலிக் ரியாக்ஷன். இங்க ஃபர்ஸ்ட் எலக்ட்ரோஃபைல் உருவாகணும். எலக்ட்ரோஃபைல்னா யாரு? நம்மளோட கார்போகேட்டையான். ஸோ கார்போகேட்டையானை ப்ரொடியூஸ் பண்றதுக்காக உங்க ஆல்கைல் ஹாலைட AlCl3 கூட ரியாக்ட் பண்ண விடுறீங்க. ரியாக்ட் பண்ணா உங்க ஆல்கைல் குரூப் மட்டும் கார்போகேட்டையானா ப்ரொடியூஸ் ஆயிடும். அதுக்கப்புறமா என்ன நடக்கணும்? எலக்ட்ரோஃபைல் ஜென்ரேட் ஆயிடுச்சா? இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஆல்கைலேஷனாக இருந்தாலும் அசைலேஷனாக இருந்தாலும் எலக்ட்ரோஃபைல் ப்ரொடியூஸ் ஆயிடுச்சா? அடுத்ததாக டைரக்டா நம்ம மாலிகுல் அங்கே போய் சப்ஸ்டியூட் ஆக வேண்டியது தான். ஸோ இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களோட இங்கே போய் கனெக்ட் ஆகும். எய்தர் ஆர்த்தோ ஆர் பேரா பொசிஷனில் போய் கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். இங்கே எப்போவுமே நீங்கள் மெயினாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம், பேரா சப்ஸ்டியூட்டட் ப்ராடக்ட்ஸ் ஆர் மேஜர் ப்ராடக்ட்ஸ், ஆர்த்தோ சப்ஸ்டியூட்டட் ப்ராடக்ட்ஸ் ஆர் மைனர் ப்ராடக்ட்ஸ். இது முக்கியம், இது முக்கியம். பேரா தான் மேஜர், ஆர்த்தோ தான் மைனர். ப்ளீஸ் டேக் அ நோட் ஆஃப் இட். சரிங்களா? அடுத்ததாக ரியாக்ஷன் வித் மெட்டல்ஸில் Wurtz-Fittig அண்ட் Fittig. Wurtz-Fittig ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரியே தான், Wurtz ரியாக்ஷன் மாதிரியே தான். உங்களோட ஹாலஜன் சோடியம் எல்லாம் சேர்ந்து ஒரு குரூப்பாக மாறிடும். அது கூட ஃபைனலாக உங்களோட ஆல்கைல் பென்சின் மட்டும் ப்ரொடியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ அடுத்ததாக Fittig ரியாக்ஷன். Fittig ரியாக்ஷன்லையும் அதே தான் நடக்குது. பட் ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா, யூ கெட் அரைல் குரூப்ஸ். அங்கே ஆல்கைல் குரூப்ஸ் எடுத்தீங்க, இங்கே அரைல் குரூப்ஸ் எடுக்கிறீங்க. ஸோ இங்கே என்ன நடக்குது? 2 அரைல் குரூப்ஸ் இருக்குது. இந்த 2 அரைல் குரூப்ஸும் ஒன்று சேர்ந்து டைஃபினைல் குரூப்பை ப்ரொடியூஸ் பண்ணுது அலாங் வித் சோடியம் ஹாலைட். ஸோ Wurtz-Fittig, Fittig அது எல்லாமே கிட்டத்தட்ட தே ஆர் ஆஃப் சிமிலர் கண்டிஷன்ஸ் இருக்கனா, ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாலிஹாலஜன் காம்பவுண்ட்ஸ். பாலிஹாலஜன் இஃப் இட் ஹேஸ் மோர் தேன் 1 ஹாலஜன் அதை தான் பாலிஹாலஜன் சொல்லுவோம். குளோரோ டைக்ளோரோமீத்தேன், ட்ரைக்ளோரோமீனேட், டெட்ராக்ளோரோமீத்தேன் இது எல்லாமே பாலிஹாலஜன்ஸ்க்கான எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் இவங்களோட யூசஸ் மட்டும் தான் நீங்க பார்க்கணும். சிலபஸ்ல யூசஸ் மட்டும்தான் பாலிஹாலஜன்ஸ்க்கு கொடுத்துருக்கான். ஸோ ஃபர்ஸ்ட் யூஸ் அவங்கள இந்த ப்ரொப்பலன்ஸாக யூஸ் பண்ணுவாங்க ஏரோசல்ஸில். 2வது பெயிண்ட் ரிமூவர்ஸாக யூஸ் பண்ணுவாங்க. 3வது ட்ரக் மேனுஃபேக்சரிங்கில் டைக்ளோரோமீத்தேனை யூஸ் பண்ணுவாங்க. நம்மளோட இந்த மெட்டல் கிளீனிங் ஃபினிஷிங்கெல்லாம் டைக்ளோரோமீத்தேனை சால்வெண்ட்டாக துடைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அடுத்ததாக இந்த டைக்ளோரோமீத்தேனை நம்ம பாடியில் அதிகப்படியாக எடுத்துக்கிட்டோம்னா தென் நமக்கு ஹியரிங் அண்ட் விஷன் ப்ராப்ளம்ஸ் வரலாம், தலை சுத்துற டிசினஸ் வரலாம், வாமிட்டிங் சென்சேஷன், நாசியா வரலாம், டிங்லிங் அண்ட் நம்னஸ் இன் ஃபிங்கர்ஸ் அண்ட் டோஸ். அந்த கையில் எல்லாம் நமக்கு சுறுசுறுன்னு ஏறும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் கூட வரலாம். அண்ட் இஃப் இன்கேஸ் பயங்கரமாக டைரக்ட் கான்டாக்ட் வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி இன்டென்ஸ் பர்னிங், இந்த மாதிரி மைல்ட் ரெட்னஸ், ஸ்கின் வந்து ரெட்டிஷாக மாறலாம். ஆர் ஈவன் உங்களோட கண்ணோட கார்னியா இந்த மாதிரி பேர்ன் ஆகி போகலாம், செவந்து போகலாம். அடுத்ததாக ட்ரைக்ளோரோமீத்தேன். டைக்ளோரோமீத்தேனை பற்றி சொல்லணும்னா இட் இஸ் கலர்லெஸ், இட் இஸ் வாலடைல், ஸ்வீட் ஸ்மெல்லிங் அண்ட் இட் இஸ் அ டென்ஸ் லிக்விட். அதை எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்? நம்மளோட கொழுப்பு கரைக்கிறதுக்காக சால்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. ஆல்கலாய்ட்ஸ், காஃபியில் ஆல்கலாய்ட்ஸாக இருப்பாங்க. அண்ட் அயோடின் சொல்யூஷன்ஸில் கூட யூஸ் பண்ணுவாங்க. அடுத்ததாக இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம்? ரெஃப்ரிஜரேட்டரில் ஃப்ரியான் அப்படிங்கிற ஒரு கேஸ் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த ஃப்ரியானை இதுலேருந்து தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். அனஸ்தெட்டிக்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். அண்ட் இதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு நவ் வி ஆர் யூஸிங் ஈத்தர். பட் எஸ், ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் இட். இதுவுமே உங்களோட நர்வஸ் சிஸ்டமை டிப்ரெஸ் பண்ணும். டிசினஸ், ஃபேட்டிக், ஹெட்ஏக் இது எல்லாத்தையும் கொண்டு வரும். அண்ட் ஃபைனலாக லிவர் அண்ட் கிட்னியை கூட இது டேமேஜ் பண்ணலாம்.
சுரேஷ் அனுப்புறேன்டா கண்ணா, இந்த சாப்டரே முடிய போகுது, இதை முடிச்சதும் கையோட அனுப்புறேன் சரிங்களா. இதோட அடுத்ததா ஹெல்த் ரிஸ்க், ட்ரைக்ளோரோமீத்தேன்ல வரக்கூடிய ஹெல்த் ரிஸ்க் என்னென்ன? they can always remember this. இத நம்ம வந்து ஒரு டார்க்கான க்ளோஸ்ட் அண்ட் கம்ப்ளீட்லி டார்க் ஒரு இதில் தான் வைப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னா சன்லைட் பட்டடும் இது ஆவியா ஒரு பாய்சனஸ் கேஸாக மாறிடும். ஸோ அதனால சன்லைட் படாத மாதிரி இந்த மாதிரியான க்ளோஸ் டார்க் கண்டெய்னரில் வைக்கிறது எப்போவுமே நல்லது. அடுத்ததாக ட்ரைஅயோடோமீத்தேனை ஆன்டிசெப்டிக்காக யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஆன்டிசெப்டிக்லாம் ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் தெரியுமா, அது வர்றதுக்கான காரணமே இவன் தான். அண்ட் இவனை இப்போ நம்ம வேற மாலிகுல்ஸ் ஆஃப் அயோடின்ஸ் வச்சு கூட ரீப்ளேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ டெட்ராக்ளோரோமீத்தேன் நம்ம ஃப்ரிட்ஜில் ஃப்ரேயான்ஸ் நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க. அண்ட் ப்ரொப்பலன்ஸ், ஏரோசல்ஸ், நம்ம தலையில எல்லாம் ஸ்ப்ரே அடிச்சுப்பாங்களே அங்கெல்லாம் யூஸ் பண்ணிப்பாங்க. அடுத்ததா இதோட யூஸ் மெயினாக இதை ஃபீட் ஸ்டாக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. அண்ட் கெமிக்கல்ஸில் ஒரு சில கெமிக்கல்ஸில் க்ளீனிங் ஃப்ளூயிட், டீக்ரீசிங் ஏஜென்ட்டு, அப்புறம் நம்மளோட ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர், இந்த மாதிரி இடத்துல எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அண்டு இது நம்ம பயங்கரமாக பாடியில் எடுத்துக்கிட்டோம்னா காமன் எஃபெக்ட்ஸ் இன்க்ளூட்ஸ் டிசினஸ், லைட் ஹெட்டேக், nausea, vomiting and damage to nervous system. Severe casesல stupor, unconsciousness, coma, செத்து கூட போலாம். சரியா? எஸ் ஃப்ரெண்ட்ஸ், 7க்குள்ள கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அதனால தான் இவ்வளோ ஸ்பீடாக நான் போயிட்டுருக்கேன். இது இல்லாமல் டெட்ராக்ளோரோமீத்தேன் நம்ம ஓசான் லேயரையும் டிப்ளீட் பண்ணுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இம்யூனிட்டியை குறைக்கும், ஐ டிஸார்டர்ஸ் கொண்டு வரும், ஸ்கின் கேன்சர்ஸ் கொண்டு வரும். இதெல்லாம் எக்ஸ்போஷர் டு யூவி ரேஸ்னால வருதுன்னா அந்த யூவி ரேஸே நம்ம எர்த்துக்குள்ளே எதனால வருது? டெட்ராக்ளோரோஃப்ளூரின்னால வருது. அடுத்ததா குளோரோஃப்ளூரோகார்பன் ஃப்ரீயான்ஸை பற்றி பேசணும்னா ஃப்ரீயான்ஸை டெட்ராக்ளோரோமீத்தேன்லேருந்து தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அண்ட் அதோட ப்ராப்பர்ட்டிஸ், இட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்டேபிள், அன்ரியாக்டிவ், நான் டாக்ஸிக், நான் கொரோசிவ் அண்ட் லிக்விஃபையபிள் கேஸ். இதை எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம்? இந்த நல்ல நறுமணம் வரணும்னு சொல்லிட்டு நம்ம வீட்டிலலாம் சென்ட் அடிப்போம்ல, அதில், ஃப்ரிட்ஜில், ஏசிலலாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவும் ஒன்ஸ் அகெயின் நம்மளோட ஓசான் லேயரை டிப்ளீட் பண்ணும், ஸ்ட்ராட்டோஸ்பியரில் ஃப்ரீ ரேடிகல்ஸாக மாறிடும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அடுத்ததாக டிடிடியை நம்ம ஃபர்டிலைசர்ஸில் யூஸ் பண்ணுவோம்னு தெரியும். அண்ட் டிடிடியை இந்த கொசுக்கடி, இந்த பெயின் வரும் பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் எகெயின்ஸ்டாக யூஸ் பண்ணுவாங்க, டைஃபஸ்க்கு எகெயின்ஸ்டாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் முக்கியம். டெக்கனா உங்களுக்கே தெரியும், முதல்லலாம் இந்த ஹிட்டெல்லாம் அடித்தோன்னா காக்ரோச்செல்லாம் செத்து போயிடும், இன்செக்ட்ஸ்லாம் ஓடிடும். ஆனால் இப்போ ஹிட் அடித்தா கூட அது சாதாரணமாக ஹிட்டு தானேன்னு தட்டி விட்டுட்டு போயிடுது. இன்செக்ட்ஸ் ஆர் டெவலப்பிங் ரெசிஸ்டன்ஸ் டுவர்ட்ஸ் டிடிடி. அண்டு ஆக்சுவலாக இது வந்து இன்செக்ட்ஸை விட ஃபிஷ்ஷை தான் ரொம்ப டாக்ஸிக்காக மாற்றிட்டு இருக்கு. ஆல்சோ நம்மளோட பாடியில் ஃபேட்டி டிஷ்யூஸில் அது போய் ஸ்டோர் ஆகி நம்மளோட பாடியோட மெட்டபாலிசமே ஸ்லோ டவுன் பண்ணுது. ஸோ இது ரொம்ப முக்கியம்டாக்கண்ணா. டிடிடி நிறையா நாடுகளில் ஃபர்டிலைசர்ஸாக யூஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி தடை செஞ்சுட்டாங்க. நம்ம ஊரில் இன்னும் செய்யலை. ஸோ செய்வாங்கன்னு நம்புவோம். ஓகே. அடுத்ததாக ஓவராலா இப்போ என்னெல்லாம் பார்த்துருக்கோம்? டவுஸ் ப்ராசஸ் பார்த்தாச்சு, ஹாலஜனேஷன், நைட்ரேஷன், சல்ஃபனேஷன், ஃப்ரில்கிராஸ் ஆல்கைலேஷன், அசைலேஷன், ஊட்ஸ் ஊட்ஸ் ரியாக்ஷன், இதெல்லாம் பார்த்துட்டோம். அதுக்கப்புறமா பாலிஹாலஜன் காம்பவுண்ட்ஸ், அவங்களோட பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ், யூசஸ் அண்ட் ஹார்ட் எண்ட் எஃபெக்ட்ஸ் என்னங்கிறத பார்த்துட்டோம். இதோட ஹாலோ அல்கீன்ஸ் அண்ட் ஹாலோ அரேன்ஸ் முடிவடைகிறது. சூப்பராக 2 சாப்டர் முடிச்சிட்டோமா? அமைன்ஸும் முடிச்சாச்சு, ஹாலோ அல்கீன்ஸ் அண்ட் ஹாலோ அரேன்ஸும் முடிச்சாச்சு. அதுவும் ரெண்டும் சேர்த்து 1.25 மணி நேரத்தில். இதுக்கான நம்ம சொன்ன மாதிரி 45 மினிட்ஸில் அமைன்ஸ் முடிச்சிட்டோம், 1 ஹவரில் ஹாலோ அரேன்ஸ் அண்ட் ஹாலோ ஆல்கீன்ஸ் முடிச்சிட்டோம்டா கண்ணா. ஐ ஃபீல் சூப்பர் ஹாப்பி. சூப்பர். ஒரு ஃபயரை போடுங்க.
எல்லாரும் ஃபயர் போட்டுட்டீங்கன்னா உடனே ஃபர்ஸ்ட் சாப்டர் அமைன்ஸோட பிடிஎஃப் அனுப்பிடலாம். எல்லாரும் முடிச்சிட்டீங்கன்னா ஒரு ஃபயரை போடுங்க. குவிக் 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 தாக்கண்ணா அனுப்பிட்டீங்கன்னா அமைன்ஸோட பிடிஎஃப் அனுப்பிடுவேன். அப்புறம் என்ன ஜாலி தான். will send soon Vineet. Will send soon dakana. Okay. So amines PDF அனுப்பியாச்சு, பின் பண்ணியாச்சு. யாரெல்லாம் amines PDF டவுன்லோட் பண்ணியோ ப்ளீஸ் டவுன்லோட் இட் soon and டவுன்லோட் பண்ணதும் என்ன பண்ணணும்னு தெரியும்ல, டவுன்லோட் பண்ணதும் என்ன பண்ணணும்னு தெரியும்ல, ஒரு ஃபயரை கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிக்க விட்டுருங்க. Yes guys, let us see how the fire is. Yes, டவுன்லோட் பண்ணிட்டீங்களா? ஒரு ஃபயரை போட்டு விடுங்க. wonderful. ரித்திகா, திவ்யா, சுபஸ்ரீ வேற யாரும் டவுன்லோட் பண்ணலையாடா கண்ணா? டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஃபயரை போட்டு விடுங்க. we'll move on to the next chapter. 1.25 மணி நேரத்துல 2 சாப்டரை முடிச்சிட்டோம். அதுவும் 2 ஆர்கானிக் சாப்டர்ஸ் முடிச்சிட்டோம். we have few more to go. so ஃபயர் போட்டுட்டீங்கன்னா அடுத்ததுக்கு போயிடலாம். வெரி குட். மதி, மகாலட்சுமி, வண்டர்ஃபுல் டாக்கனா. சரி ஓகே, இப்போ நான் அன்பின் பண்ண போறேன். அன்பின் பண்ணிட்டேன். ஜஸ்ட் கிவ் மீ சம் டைம் so that I'll put a poll. சரியா? எஸ் ஃப்ரெண்ட்ஸ், பேர்ட் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணிட்டாரு. பரவாயில்ல யாமினி, பரவாயில்லடா கண்ணா. எஸ். ஸோ யாராச்சும் லைக் போடலைன்னா லைக்கை தட்டி விட்டுருங்க. கண்டிப்பாடா கண்ணா. ஷோர். Please download it. டவுன்லோட் பண்ணிட்டீங்களா? அடுத்த சாப்டருக்கு போலாமா? அடுத்ததாக எந்த சாப்டர் பார்க்கலாம் நீங்களே சொல்லுங்க. அடுத்ததாக எந்த சாப்டர் பார்க்கலாம்? let me know in the comment section தாக்கண்ணா. 2 சாப்டர் முடிச்சிட்டோம். கடன் முடிச்சிருக்கோம் அதுவும். ஸோ அடுத்ததாக எந்த சாப்டர் பார்க்கலாம்? டெக்கனா இந்த ஒரு மொமெண்டம் ஃபுல்லாக இருக்கணும், கிளாஸ் ஃபுல்லாக இருக்கணும். அப்போதான் 6 hours ஃபுல் போர்ஷன்ஸையும் முடிக்க முடியும்.
கண்டிப்பா கண்டிப்பா நேத்ரா எல்லா சாப்டர்ஸ்க்கும் நான் பிடிஎஃப் கொடுப்பேன்டா கண்ணா. ஓகே ஆல்கஹால் ஃபீனால்ஸா ஷூரா. அடுத்ததா ஆல்கஹால் ஃபீனால்ஸ் பார்க்கலாமா? ஹலோஅல்கேன்ஸ் அண்ட் ஹாலோரீன்ஸ் பார்த்துட்டோம். ஸோ அடுத்ததாக ஏன் ஓட மாட்டேங்குது? எஸ், அடுத்ததாக நம்ம ஆல்கஹால் ஃபீனால்ஸ் அண்ட் ஈத்தர்ஸ் தான் பார்க்க போறோம். இந்த சாப்டர் ஒரு 45 minutes 2 மணிக்குள்ள முடிச்சிடலாமா? ஆர் யூ கைஸ் ரெடி ஃபார் இட்? இந்த சாப்டர் ஒரு 2 மணிக்குள்ள முடிச்சிடலாம். அப்புறம் 2 மணிக்கு ஐ வில் கிவ் யூ பிரேக். டேக்கனா கண்டிப்பா கீவேர்ட் தருவேன் மணிகண்டன், பட் இப்போ இல்லை. ஏன்னா இந்த ஹோல் யூனோ கிளாஸ்லையும் நான் 3 கீவேர்ட் தான் தரப்போறேன். ஸோ சீக்கிரமா தரேன், நடுவில் தரேன். ஓகே, so it's getting downloaded. Okay, load ஆயிரட்டும் and then we'll go to the main space. Yes. ஓகே, ஸோ இப்போ அடுத்ததாக ஆல்கஹால் ஃபீனால்ஸ் அண்ட் ஈத்தர்ஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். கரெக்டா 45 minutesல இதை முழுமையா ரிவைஸ் பண்ணி முடிச்சிடலாம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் டு ஆல்கஹால்ஸ் ஃபீனால்ஸ் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட். டெக்கனா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரோ கார்பன்ல ஒரு ஹைட்ரஜனை தூக்கிட்டு OH ஆட் பண்ணீங்கன்னா அதுதான் ஆல்கஹால். இதுவே ஒரு ஹைட்ரஜனை தூக்கிட்டு அங்க பென்சின்ல ஒரு ஹைட்ரஜனை தூக்கிட்டு OH போட்டீங்கன்னா அது ஃபீனால். இல்ல மேம், ஒரு ஹைட்ரோ கார்பன்ல OH போடாம நான் ஓ ஆல்கைல் குரூப்பை போடுறேன்னா அது ஈட்டர். ஸோ OH ஆல்கஹால். இதுவே பென்சின்ல போட்டீங்கன்னா ஃபீனால். ஃபைனலா ஹைட்ரோ கார்பன்ல OR ஆட் பண்ணீங்கன்னா ஈத்தர். இப்போ அடுத்ததாக இதை எங்கெல்லாம் யூஸ் பண்றோம்? மெயினா இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன்ஸ்ல தான் யூஸ் பண்ணுவோம். இந்த பிரிண்டிங்ல, அப்புறம் காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில, ஈத்தர்ஸை வந்துட்டு அனஸ்தட்டிக்ஸ்ல, சால்வெண்ட்ல, இந்த மாதிரி நிறைய இடத்துல யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன், நோமென்க்ளேச்சர், அதுக்குள்ள எல்லாம் போயிடலாம். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆல்கஹால்ஸ். ஆல்கஹால்ஸ்ல எத்தனை OH குரூப் இருக்குங்கிறத பேஸ் பண்ணி 1 இருந்தா மோனோஹைட்ரிக், 2 OH இருந்தா டைஹைட்ரிக், 3 OH இருந்தா ட்ரைஹைட்ரிக், நிறைய OH இருந்தா பாலிஹைட்ரிக் அப்படின்னு நம்ம பிரிப்போம். நெக்ஸ்ட் மோனோஹைட்ரிக் ஆல்கஹால்ஸை நம்ம 2 விதமா பிரிக்கிறோம். ஒன்று கார்பன் sp3 ஹைப்ரிடைஸ், இன்னொன்று கார்பன் sp2 ஹைப்ரிடைஸ். கார்பன் sp3 ஹைப்ரிடைஸ்ல தான் உங்களுக்கு 1 டிகிரி ஆல்கைல் ஆல்கஹால், அல்லீலிக் ஆல்கஹால், பென்சைல் ஆல்கஹால் எல்லாம் 1 to 3 டிகிரிஸ்லாம் வர மாதிரி இருக்கும். இதுவே sp2ல வினைலிக் ஆல்கஹால்ஸ் மட்டும்தான் வரும். வினைலிக் குரூப்னா என்ன அர்த்தம்? ஆல்ஃபா கார்பனே sp2 ஹைப்ரிடைஸ்டா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அடுத்ததாக alkyl alcohol 1 டிகிரி 2 டிகிரி 3 டிகிரியா பிரிப்போம். 1 டிகிரி என்றால் என்ன? உங்களோட ஸ்ட்ரக்சர்ல ஒரே ஒரு ஆல்கைல் குரூப் கூட தான் OH கனெக்ட் ஆயிருக்கு. 2 டிகிரி அப்படின்னா என்ன? உங்களோட ஆல்கைல் குரூப் OH வந்துட்டு 2 ஆல்கைல் ஸ்ட்ரக்சர்ஸ் கூட கனெக்ட் ஆயிருக்கு. 3 டிகிரி அப்படின்னா உங்களோட ஆல்ஃபா கார்பன் 3 ஆல்கைல் குரூப் கூட கனெக்ட் ஆயிருக்கு அலாங் வித் OH. இப்படி ஆல்ஃபா கார்பனை வச்சுதான் அது 1 டிகிரியா 2 டிகிரியா 3 டிகிரியாங்கிறத சொல்ல முடியும். ஆல்வேஸ் ரிமெம்பர் திஸ். உங்களோட ஆல்ஃபா கார்பன் ஒரே ஒரு லீனியர் செயின் கூட கனெக்ட் ஆயிருந்தா 1 டிகிரி. உங்க ஆல்ஃபா கார்பன் 2 லீனியர் செயின் 1 2 கூட கனெக்ட் ஆயிருந்தா செகண்டரி. உங்களோட ஆல்ஃபா கார்பன்
1 2 3 3 alkyl group கூட கனெக்ட் ஆயிருந்தா அது tertiary. ஓகேவா? இப்போ classification of phenols. Phenols ஐயும் monohydric, dihydric, polyhydric னு பிரிக்கலாம் based on the number of OH groups it has. சரியா? So and அவங்களுக்கும் நிறைய பேர்ஸ் இருக்கு. ஃபைனலா ethers எப்படி பிரிப்போம்? simple or symmetric ethers, அதாவது dimethyl ether, diethyl ether, diphenyl ether, இந்த மாதிரி சிம்பிளா இருக்கிறவங்கள simple or symmetrical அப்படின்னு சொல்லுவோம். mixer or unsymmetricல ரெண்டு alkyl குரூப்பும் வேற வேற மாதிரி இருக்கும், லைக் ethyl methyl ether, phenyl methyl ether, so on and so forth. அடுத்ததாக nomenclature of alcohol, phenols and ethers. காமன் நேமை பொறுத்தவரை ஆல்கஹால்ஸ்க்கு ஆல்கஹால் அப்படின்னு மட்டும்தான் பேர் வரும். பட் IUPAC நேமை பொறுத்தவரை அவங்களோட ஆல்கேல் குரூப் கூட நீங்க ஒரு OL ஆட் பண்ணும். எக்ஸாம்பிள் ஆல்கேன் ஆல், ஆல்கேன் ஆல், மெத்தனால், எத்தனால், ப்ரோபனால், so on and so forth. அடுத்ததாக இதுவே நீங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்ட்ரக்சர்ஸ் எடுக்கிறீங்க, அங்கே நிறைய OH இருக்கு, ஆர் OH வந்துட்டு ஒரு பொசிஷனில் சப்ஸ்டியூட் ஆயிருக்கு அப்படின்னா பேஸ்ட் ஆன் நம்பரிங் அங்கே நீங்கள் எல்லா மாலிகுல்ஸையும் எழுதுகிற மாதிரி இருக்கும். நோமென்க்ளேச்சர் ஆல்ரெடி நம்ம தனியாக GOCயில் பார்த்துருக்கோம், ஸோ இங்கே டீப்ரீஃப் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். அடுத்ததா ஃபீனால்ஸ். ஃபீனால்ஸ்க்கு எக்கச்சக்கமான காமன் நேம்ஸ் இருக்கு, எக்கச்சக்கமான காமன் நேம்ஸ் இருக்கு. பட் IUPAC நேம்ஸை பொறுத்தவரை ஃபீனால்ஸ்க்கு நம்ம பேஸ் நேம் ஃபீனால் தான் வச்சுருப்போம். அது எது கூட கனெக்ட் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி OH குரூப்புக்கு நம்பர் 1 கொடுத்துட்டு பக்கத்தில் இருக்கிற குரூப்புக்கு 1 2 3 வாட் எவர் இட் இஸ், OHக்கு 1 மிச்சம் இருக்கிற நம்பரை அதுக்கு கொடுத்துட்டு 2 மெத்தில் ஃபினால், 3 மெத்தில் ஃபினால், 4 மெத்தில் ஃபினால், பென்சின், 1,4 டயால், அந்த மாதிரிலாம் நம்ம பேர் வச்சுருவோம். அடுத்ததாக ஈத்தர்ஸோட காமன் நேம் ரொம்ப ஈஸி, அங்கே என்ன ஆல்கைல் குரூப் இருக்கோ அது ப்ளஸ் ஈத்தர், டைமெத்தில் ஈத்தர், எத்தில் மெத்தில் ஈத்தர், மெத்தில் ஃபினைல் ஈத்தர், இந்த மாதிரி பேர் வச்சுட்டு போயிட்டே இருப்பீங்க. ஆனால் அவங்களோட IUPAC நேமை பற்றி சொல்லணும்னா நீங்கள் அந்த ஆக்சிஜனோட லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் இருக்கக்கூடிய ஆல்கைல் குரூப்பை பார்க்கணும். எப்படி PDF டவுன்லோட் பண்ணுறது மேம்? டிக்கனா PDF டவுன்லோட் பண்ணுறது ரொம்ப ஈஸி, நான் ஆல்ரெடி மெசேஜில் பின் பண்ணி வச்சுருந்துருப்பேன். அதை கிளிக் பண்ணி கிளிக் பண்ணிங்கனாவே ஓப்பன் ஆயிருமேடா, அதுலேருந்து ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாமே. காட் இட்? இட் இஸ் ஈஸி ஒன்லி, இட் இஸ் ஈஸி ஒன்லி, பெரிய இது இல்லை, இட் இஸ் வெரி ஈஸி. Guys, just give me a minute of time. Okay. இப்போ IUPAC name ethers பொறுத்தவரை always remember this, smaller alkyl group plus oxy plus bigger alkyl chain, like methoxybenzene, ethoxybenzene, methoxymethane, methoxyethane. Small carbon chain methoxy, ethoxyன்னு எழுதுங்க. bigger chain அப்படியே பேரோட எழுதிருங்க, benzene, ethane அப்படின்னு எழுதிருங்க. அடுத்ததா அவங்களோட ஸ்ட்ரக்சர்ஸை பற்றி பேசணும்னா மோஸ்ட்லி ஆல்கஹாலோட ஸ்ட்ரக்சர் இஸ், ஆக்சிஜனோட ஸ்ட்ரக்சர் இஸ் sp3 ஹைப்ரிடைஸ், கார்பனும் sp3 ஹைப்ரிடைஸ்டாக தான் இருக்கும். அண்ட் அவங்களோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா இட் இஸ் டெட்ராஹெட்ரல் இன் நேச்சர். அடுத்ததாக ஃபீனாலோட ஸ்ட்ரக்சர், ஃபீனாலை பொறுத்தவரை இட் இஸ் sp2 ஹைப்ரிடைஸ். காரணம் என்ன? ஏன்னா பென்சின் கூட கனெக்ட் ஆயிருக்கு, ஆப்வியஸ்லி ஆல்ஃபா கார்பன் இஸ் sp2, அதனால இது ஒரு sp2 ஹைப்ரிடைஸ். அண்ட் இங்கே எப்போவுமே பாண்ட் லென்த் இன் ஃபீனால் இஸ் வெரி லெஸ் தேன் மெத்தனால், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததா ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஈத்தர்ஸ். ஈத்தர்ஸை பொறுத்தவரை ஆர் தே sp2 sp3 கரெக்டாக சொல்ல முடியுமா? பெருசாக சொல்ல முடியாது. காரணம் அங்கே 2 பல்கி குரூப்ஸை இந்த ஆக்சிஜன் கனெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ ஆக்சிஜன் மேபி sp3 ஹைப்ரிடைஸ்டாக இருக்கலாம், பட் இந்த பல்கி குரூப்ஸ் பேஸ் பண்ணி தான் அங்கே ஸ்ட்ரக்சர் மாறும். மோஸ்ட் ஆஃப் த கேஸில் டெட்ராஹெட்ரல் ஆங்கிளாக இருக்கும், பட் இட் டிஃபர்ஸ். ஸ்பெசிஃபிக்காக டெட்ராஹெட்ரல் தான் அப்படின்லாம் சொல்லவே முடியாது. ஸோ இப்போ ஓவராலாக நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்? ஆல்கஹாலோட டைப், ஃபினாலோட டைப்ஸ், ஈட்டர்ஸோட டைப்ஸ், IUPAC நோமென்க்ளேச்சர் என்ன அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அடுத்ததாக ப்ரிப்பரேஷன் மெத்தட். ஆல்கஹால்ஸை 2 வழியாக ப்ரிப்பேர் பண்ணலாம், ஒன்று ஆசிட் கேட்டலிஸ்ட், இன்னொன்று ஹைட்ரோபோரேஷன் ஆர் ஆக்சிடேஷன் மெத்தட். ஃபர்ஸ்ட் ஆசிட் கேட்டலைஸ் மெத்தடில்
என்னது இது ஏன் கட்டாச்சு? ஆசிட் கேட்டலைஸ் மெத்தட்ல நம்ம மார்க்கோனிகாஸ் ரூலை ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். வெரஸ் ஒரே நிமிஷம்டா, I think some pages are cut. என்னாச்சு? Okay, just give me 1 minute of time Dakana. Just give me 1 minute of time. இந்த PDF திருப்பி டவுன்லோட் பண்ணி பார்க்குறேன். சரி, ஓகே. இது some issue with the PDF I guess. டவுன்லோட் ஆகும்போது ப்ராப்பராக டவுன்லோட் ஆகலை. சரி, நம்ம ஆசிட் கேட்டலைஸ்ட் ரியாக்ஷனை பற்றி பேசலாம். டெக்கனா ஆசிட் கேட்டலைஸ்ட் ஹைட்ரேஷனை பொறுத்தவரை யூ வில் டேக் ஒன் ஆல்கீன். ஒரு ஆல்கீனை எடுத்துப்பீங்க. அந்த ஆல்கீனை ஹைட்ரலைஸ் பண்ண போறீங்க in the presence of what? In the presence of acid. எந்த ஆசிட் மேம் எடுத்துக்கணும்? ஏதாவது ஒரு ஸ்ட்ராங் ஆசிடை எடுத்துக்கோங்க. லெட்ஸ் சே H2SO4 ஆர் ஏதாவது ஒரு ஸ்ட்ராங் ஆசிடை எடுத்துக்கோங்க. நீங்கள் இங்கே மெயினாக ஹைட்ரஜனை தான் இங்கே ஆட் பண்ண போகிறீங்க. அப்போ இங்கே என்ன நடக்கும்? ரொம்ப ஈஸி. H2O அப்படிங்கிற மாலிகுல் H+ ஆகும் OH- ஆகும் மாறும். ஃபாலோ மார்க்கோனிகாஸ் ரூல். ஏன்னா இங்கே பெராக்சைடு இல்லை. டபுள் பாண்டை உடைக்கணும். டபுள் பாண்டை உடைக்க பார்க்குறீங்க. இங்கே H+ ஒரு இடத்துலையும் OH- ஒரு இடத்துலையும் போயிடும். இஃப் த செயின் இஸ் லாங்கர், ரொம்ப ஈஸி. அங்கே மார்க்கோனிகாஸ் ரூலை ஃபாலோ பண்ணுறீங்க. ரிச் கெட்ஸ் ரிச். எந்த இடத்துல ஹைட்ரஜன் அதிகமாக இருக்கோ அதுக்கு எக்ஸ்ட்ரா ஹைட்ரஜனை போட்டு விட்டுருவீங்க. ஓகேவா? திஸ் இஸ் ஆசிட் கேட்டலைஸ்ட் ரியாக்ஷன். அடுத்ததாக நம்ம என்ன பார்க்கணும்டாக்கனா, ஆசிட் கேட்டலைஸ்ட் பார்த்துட்டோம். அடுத்ததாக ஹைட்ரோபோரேஷன் ரியாக்ஷனை பார்க்கணும். ஹைட்ரோபோரேஷன் ரியாக்ஷனை பார்க்கணும். இங்கே நீங்க என்ன பண்றீங்க? ஒரு ஆல்கீனை தான் எடுத்துக்கிறீங்க. இன் பிரசன்ஸ் ஆஃப் போரோஹைட்ரின் அண்ட் பெராக்சைடு. போரோஹைட்ரின் அண்ட் பெராக்சைடு. இங்க பெராக்சைடு எடுத்துக்கிட்டீங்க. அப்போ என்ன நடக்கும்? இங்க ஆன்டி மார்க்கோனிகாஸ் ரூலை ஃபாலோ பண்ணும். இங்க பெருசா CH2 டபுள் பாண்ட் CH2 எடுத்ததால உங்களுக்கு தெரியாது. பட் இஃப் யூ டோன்ட் நோ இட், ஃபாலோ ஆன்டி மார்க்கோனிகாஸ் ரூல். அண்ட் ஆன்டி மார்க்கோனிகாஸ் ரூலை ஃபாலோ பண்றதுனால உங்களுக்கு இங்க ஆல்கஹால் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ கீப் திஸ் இன் மைண்ட். ஆசிட் கேட்டலைஸ் ரியாக்ஷன்ல நீங்க மார்க்கோனிகாஸை ஃபாலோ பண்ணுவீங்க. அங்க ஆசிட் மட்டும் தான் இருக்கும், பெராக்சைடு இருக்காது. ஹைட்ரோபோரேஷன்ல ஆன்டி மார்க்கோனிகாஸ் ஃபாலோ பண்ண போறீங்க. ஏன்னா இங்க பெராக்சைடு இருக்கு. மார்க்கோனிகாஸ்ல ரிச் கெட்ஸ் ரிச். ஹைட்ரஜன், நிறைய ஹைட்ரஜன் இருக்கிற இடத்துக்கு போகும். ஆன்டி மார்க்கோனிகாஸ்ல per gets rich. எங்க ஹைட்ரஜன் கம்மியா இருக்கோ அங்க ஹைட்ரஜன் போய் சேரும். கிளியரா? சந்திரு சிவகாமி, why ma'am seeing notes and taking class? நோட்ஸ் இல்லாம எப்படிக்கா கிளாஸ் எடுக்கிறது? That's what I'm saying. See, இங்க ஆக்சுவலா the PPT which I prepared is not complete. அது ஏன்னு தெரியல, பட் அந்த பிக்சர்ஸ்லாம் இங்க ஆட் ஆக மாட்டேங்குது. சரியா? So that is why we are doing this. புரிஞ்சுச்சுங்களா? So அடுத்ததா next stepக்கு போகலாமா? Shall we move on with the next step? இப்போ கார்பனைல் காம்பவுண்ட்ஸ்ல இருந்தும் உங்களால ஆல்கஹால்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஒன்று ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸை ரெடியூஸ் பண்ணும், இல்லை கார்பாக்சிலிக் ஆசிட் அண்ட் எஸ்டர்ஸை ரெடியூஸ் பண்ணும். ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸை ரெடியூஸ் பண்ண நீங்கள் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் ஆர் போரோஹைட்ரைடை யூஸ் பண்ணலாம். சோடியம் போரோஹைட்ரைடை யூஸ் பண்ணலாம். பட் கார்பாக்சிலிக் ஆசிட் அண்ட் எஸ்டர்ஸை பொறுத்தவரை NaBH4 யூஸ் பண்ணவே கூடாது. நெவர் யூஸ் சோடியம் போரோஹைட்ரேட். காரணம், சோடியம் போரோஹைட்ரேட் பியூர் கார்பனைல் காம்பவுண்ட்ஸ்க்கு மட்டும்தான் ஒர்க் ஆகும். இந்த மாதிரி காம்பனைல் லைக் பியூர் காம்பனைல் காம்பவுண்ட்ஸாக இருக்காத கார்பாக்சிலிக் ஆசிட் அண்ட் ஈத்தர்ஸ்க்கு ஒர்க் ஆகாது. ஓகேவா? புரிஞ்சிச்சுங்களா? இஸ் தட் கிளியர்? ஓகே.
அடுத்ததாக reduction of aldehydes and ketones. Already நம்ம பார்த்திருக்கோம் aldehyde reduce பண்ணா 1 degree alcohol கிடைக்கும், ketone reduce பண்ணா 2 degree alcohol கிடைக்கும். இங்க aldehyde, ketone and carboxylic acid நம்ம இதனால reduce பண்ண முடியும். மெயினா இங்க C double bond இருக்கக்கூடிய இடத்துல நம்ம இதை reduce பண்ண முடியாது. So please keep this in mind. And இந்த ஒரு ரியாக்ஷன் அப்படிங்கிறது இட் இஸ் ஹைலி சென்சிட்டிவ் டு மாய்ஸ்சர். ஸோ மாய்ஸ்சர் இருக்காத மாதிரி பார்த்து நம்ம இந்த ரியாக்ஷனை நடத்தணும். ஓகே, எஸ், ஓகே, 1 minute ராக்கண்ணா. அடுத்ததாக ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபீனால்ஸ்க்கு போகிறோம். ஃபீனால்ஸை பொறுத்தவரை இட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் கார்பாலிக் ஆசிட். இங்க இந்த ஃபீனாலை ஃபர்ஸ்ட் நம்ம கோல்டார்ல இருந்து தான் ஐசோலேட் பண்ணிட்டோம். லேப்ல ஃபீனால்ஸை நம்ம பென்சினோட டெரிவேட்டிவ்ஸ்ல இருந்து, ரொம்ப ஈஸி, பென்சின்ல இருந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்போ ஃபீனாலை ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் அப்படிங்கிறது பை மீன்ஸ் ஆஃப் ஹாலோஅரீன்ஸ். நம்ம ஹாலோஅல்கேன்ஸ் ஹாலோஅரீன்ஸ் சாப்டர்லயே பார்த்திருப்போம். குளோரோபென்சின் ஆர் ஏதாவது ஒரு ஹாலோஅரீனை சோடியம் ஹைட்ராக்சைடு கூட அட் ஹை டெம்பரேச்சர் அண்ட் ஹை ப்ரெஷர் ரியாக்ட் பண்ண விட்டோம்னா நமக்கு சோடியம் ஃபீனாக்சைடு கிடைக்கும். அதை திருப்பி HCl கூட ரியாக்ட் பண்ண விட்டோம்னா நமக்கு ஃபீனால் கிடைக்கும். என்னோட கொஸ்டின் இங்கே என்னன்னா, ஏன் இந்த ப்ராசஸில் யூ ஆர் யூசிங் ஹை டெம்பரேச்சர் அண்ட் ஹை ப்ரெஷர்? ஏன், என்ன காரணம்? எதனால ஹை டெம்பரேச்சர் அண்ட் ஹை ப்ரெஷரை யூஸ் பண்ணுறீங்க? கண்டிப்பாக we need for sure I'll get it. நான் அதுக்கு ஆக்சுவலாக ஐ ஷுட் கெட் த பெர்மிஷன் கீ. ஸோ உங்களுக்கு ஒரு 2 o'clock பிரேக் விடுவோம்ல, அந்த டைம் வாங்கி தந்துடுறேன். சரியா? ஸோ ஏன் இங்கே ஹை டெம்பரேச்சர் அண்ட் ஹை ப்ரெஷரை நம்ம யூஸ் பண்ணுறோம்? கேன் எனிஒன் லெட் மீ நோ? ஏன் இங்கே ஹை டெம்பரேச்சர் அண்ட் ஹை ப்ரெஷரை யூஸ் பண்ணுறோம்? கேன் எனிஒன் லெட் மீ நோ? என்னடா இது கிளாஸே சைலண்டாக இருக்கு? த ரீசன் இஸ் வெரி சிம்பிள், ரொம்ப சிம்பிள். காரணம் என்னன்னா, இது ஒரு அரோமேட்டிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன். அரோமேட்டிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் நார்மல் கேசஸ்ல நடக்குமா? நடக்காது. அதனால தான் ஹை டெம்பரேச்சர் அண்ட் ஹை ப்ரெஷர் வச்சிருக்கோம். இந்த ப்ராசஸ்க்கு பேர் டவ் ப்ராசஸ். ஓகே, அடுத்ததாக பென்சின் சல்ஃபோனிக் ஆசிட்ல இருந்தும் ஃபீனால்ஸை ப்ரொடியூஸ் பண்ணலாம். ரொம்ப ஈஸி. பென்சினா ஒலியம் கூட ரியாக்ட் பண்ண விட்டீங்கன்னா பென்சின் சல்ஃபோனிக் ஆசிட் கிடைக்கும். அதை திருப்பி NaOH and H+ கூட ரியாக்ட் பண்ண விட்டீங்கன்னா அந்த சல்ஃபனைல் குரூப்பை OH ரீப்ளேஸ் பண்ணிடும். யூ வில் கெட் ஃபீனால். சரியா? ஸோ ஓலியமோட ஃபார்முலா ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கான்சென்ட்ரேட்டட் H2SO4 along with SO3 will form oleum. அண்ட் இங்கே யூஸ் பண்ணக்கூடிய NaOH லிக்விட் இல்லை, இட் இஸ் இன் மோல்டன் ஸ்டேட். சரியா? இதே மாதிரி ஃபீனால்ஸை டையோசோனியம் சால்ட்ல இருந்தும் ப்ரொடியூஸ் பண்ணலாம். அனிலினை NaNO2 கூட HCl கூட ரியாக்ட் பண்ண விட்டால் உங்களுக்கு பென்சின் டையோசோனியம் குளோரைட் கிடைக்கும். அதில் கொஞ்சோண்டு சுடு தண்ணியை ஊற்றினீங்கன்னாவே போதும். யூ வில் கெட் ஃபீனால் அலாங் வித் நைட்ரஜன் அண்ட் HCl. இந்த ப்ராசஸ்க்கு அனிலின்லேருந்து டையோசோனியம் சால்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸோட பேர் டைஅசோடைசேஷன். நம்ம ஹாலோஅல்கேன் ஹாலோஅரீனில் பார்த்துருந்தோம். ஐ மீன் இதுக்கு முன்னாடி அமைன் சாப்டர்ஸில் பார்த்துருந்தோம். அண்ட் இங்கே யூஸ் பண்ணக்கூடிய ரியேஜென்ட்ஸ் எதர் HNO2 ஆர் NaNO2 + H2O3. அண்ட் இந்த ப்ராசஸ் எந்த டெம்பரேச்சரில் நடக்கலாம்? டைஅசோடைசேஷன் 0 to 5 degreesல நடக்கும். வேறஸ் ஃபீனால் ப்ரொடக்ஷன் வந்துட்டு வார்ம் வாட்டர் ஒரு 80-90 டிகிரி. எஸ் சுபஸ்ரீ, 80-90 degrees வார்ம் வாட்டரில் நடக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, எஸ். ஃபைனலாக ரொம்ப முக்கியமான ஒரு ரியாக்ஷன் ஆஃப் ஃபீனால்ஸ் ஃப்ரம் கியூமென். கியூமெனை ஆக்சிஜன் கூட ரியாக்ட் பண்ண விடுறீங்க. அப்போ இந்த ஆக்சிஜன் என்ன பண்ணும்? இங்கே போய் அட்டாச் ஆகும். தென் உங்களுக்கு கியூமென் ஹைப்பர் ஆக்சைடு கிடைக்கும். அதை ஹைட்ரலைஸ் பண்ணுறீங்க. ஹைட்ரலைஸ் பண்ணால் உங்களுக்கு ஃபீனாலும் அசிட்டோனும் ப்ரொடியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இதுவும் ஒரு ஆசிட் கேட்டலைஸ் ரியாக்ஷன் தான். இங்கே அசிட்டோனும் அதிகமாக கிடைக்கும், ஃபீனாலும் அதிகமாக கிடைக்கும். ஸோ த ஈல்ட் இஸ் வெரி குட். ஸோ ஓவராலாக இப்போ என்னெல்லாம் பார்த்துருக்கோம்?
எப்படியெல்லாம் ஃபீனாலை ப்ரொடியூஸ் பண்ணலாம், குளோரோபென்சின்லேருந்து, சல்ஃபோனிக் ஆசிட்லேருந்து, கியூமின்லேருந்து, அனிலின்லேருந்து எப்படி ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ ஐ ஹோப் யூ கைஸ் ரிமெம்பர் ஆல் ஆஃப் தீஸ். அடுத்ததாக ப்ராப்பர்ட்டிஸ்க்கு தான் போகிறோம். ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை பொறுத்தவரை டிகனா உங்களோட ஆல்கைல் ஆர் அரைல் குரூப்ஸ் மெயினாக மாடிஃபிகேஷன்ஸ்க்கு ரெடியாக இருக்கும். ஆனால் இந்த OH குரூப்ஸ் வந்துட்டு ப்ராப்பர்ட்டிஸ்க்கு தான், உங்களோட அந்த மாலிகுலோட ப்ராப்பர்ட்டிஸை தான் டிஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்வேஸ் ரிமெம்பர், பாய்லிங் பாயிண்ட்டை பொறுத்தவரை கார்பன் ஆட்டம் அதிகம்னா வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸ் அதிகம், பாய்லிங் பாயிண்ட் அதிகம். சரியா? அடுத்ததாக ஒரு நிமிஷம், 1 minute, the page is repeated. அடுத்ததாக அசிடிட்டி ஆஃப் ஆல்கஹால்ஸை பொறுத்தவரை ரியாக்ஷன் வித் மெட்டல்ஸ், அது மெட்டல்ஸ் கூட ரியாக்ட் ஆகுதுன்னா சோடியம் ஆல்காக்சைடு மாதிரியான ப்ராடக்டை தர மாதிரி இருக்கும். அடுத்ததாக இது ஒரு பிரான்ஸ்டட் ஆசிடா உருவாகும். லைக் இஃப் இட் ரியாக்ட்ஸ் வித் அ பேஸ், ஆப்வியஸ்லி உங்களுக்கு ஒரு கான்ஜுகேட் பேஸ் கான்ஜுகேட் ஆசிடை தர மாதிரி இருக்கும். ஆப்வியஸ்லி இது ஒரு பிரான்ஸ்டட் ஆசிடா உருவாகிற மாதிரி இருக்கும். இட் இஸ் அ பிரான்ஸ்டட் ஆசிட். Acidity of alcohols பொறுத்தவரை 1 degree is most acidic than 2 degrees and 3 degrees. இது ரொம்ப 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 முக்கியம். And இது கூடவே நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் is acidity of phenols. Dekana one quick question ra. One quick question. Phenoxide phenol. இது ரெண்டுத்துல எது ரொம்ப அசிடிக்? இது ரெண்டுத்துல எது ரொம்ப அசிடிக்? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது ரெண்டுத்துல எது ரொம்ப அசிடிக்? கிராக் ஜூனியர் நம்ம கிளாஸ் 12th தான் பார்த்துட்டு இருக்கோம்டா கண்ணா. We have already completed 2 chapters. This is our 3rd chapter. So சொல்லுங்க, phenoxide ion and phenol எது acidic? Obviously phenoxide ion. Phenoxide ion is said to be more acidic than that of phenol. இத கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. This is very 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 important. One minute. அடுத்ததாக esterification process. நம்மளோட carboxylic acid or acid chlorides or acid anhydrides இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டேட்டா முக்கியம். இது நம்ம ஆல்கஹால் ஆர் ஃபீனால் கூட கனெக்ட் ஆகுதுன்னா அப்போ in presence of catalyst உங்களுக்கு ஒரு ஸ்வீட்டி ஸ்மெல்லிங் காம்பவுண்ட் தரும், ஃப்ரூட்டி ஸ்மெல்லிங் காம்பவுண்ட். அதுக்கு பேர் தான் எஸ்டர். டெக்கனா பொதுவாகவே கார்பாக்சிலிக் ஆசிட் RCOOH அப்படிங்கிற காம்போசிஷனில் இருக்கும். ஆசிட் குளோரைட் RCOCl காம்போசிஷனில் இருக்கும். ஆசிட் அன்ஹைட்ரைட் RCO twice O காம்போசிஷனில் இருக்கும். எப்படி இருந்தாலும் சரி, ஆசிடை எடுக்கிறீங்கன்னா யூ ஹாவ் டு ரெடியூஸ் இட். ஆசிட் குளோரைடை எடுக்கிறீங்கன்னா பைரைடின் யூஸ் பண்ணும். ஆசிட் அன்ஹைட்ரைட்னாலும் ஒன்ஸ் அகெயின் யூ ஹாவ் டு ரெடியூஸ் இட் டு கெட் த ப்ராடக்ட்ஸ். அடுத்ததாக இதோட மெக்கானிசம் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்லாம் இல்லை. ஸோ இப்போ ஓவராலாக அடுத்ததாக பார்க்க வேண்டியது லூக்கஸ் டெஸ்ட். லூக்கஸ் டெஸ்ட் பொதுவாக எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? 1 degree 2 degree 3 degree ஆல்கஹால்ஸை டிஸ்டிங்விஷ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். என்ன நடக்கும்? 1 degree ஆல்கஹால் லூக்கஸ் ரியேஜென்ட் கூட, அதாவது லூக்கஸ் ரியேஜென்ட்னா ஜிங்க் அண்ட் HCl on equal proportion is called as zinc chloride and HCl on equal proportion is called as lucas reagent. 1 degree ஆல்கஹால் அது கூட ரியாக்ட் ஆகுதுன்னா பெருசா எந்த விதமான மாற்றத்தையும் காமிக்காது. ஹீட் பண்ணால் மட்டும் ரொம்ப ஸ்லோவாக ரியாக்ட் பண்ணும். அதுலேருந்தே அது 1 டிகிரின்னு எடுத்துக்கலாம். இதுவே 2 டிகிரினா ஒரு 2 to 5 மினிட்ஸ்க்குள்ளே அங்கே நுரையா தள்ளும். அது வழி ரியாக்ஷன் நடந்துருச்சு, இட் இஸ் 2 டிகிரின்னு சொல்லிடலாம். 3 டிகிரியாக இருந்துச்சுன்னா டக்குன்னு ரியாக்ட் ஆகும், டக்குன்னு நுரை வரும், டக்குன்னு டர்பிட் ஆகும். அதனால அது 3 டிகிரி அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ லேட்டாக ரியாக்ட் ஆனால் 1 டிகிரி, 5 மினிட்ஸில் ரியாக்ட் ஆனால் 2 டிகிரி, செகண்ட்ஸ்குள்ளே ரியாக்ட் ஆனால் 3 டிகிரி. இதை தான் நீங்கள் மெயினாக தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்ததாக டீஹைட்ரேஷன் ஆஃப் ஆல்கஹால். ஆல்கஹாலை டீஹைட்ரேட் பண்ணிங்க, வாட்டரை ரிமூவ் பண்ணிங்கன்னா அதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு கான்சென்ட்ரேட்டட் ஆசிடே எடுத்துக்கலாம். இட் வில் ஃபார்ம் ஆல்கீன் லைக் ஸ்ட்ரக்சர். இது ரொம்ப முக்கியம். அடுத்ததாக
ethanol, ethene, propanol, propene, methyl propanol, அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஸ்ட்ரக்சர்ஸை ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே நீங்கள் மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், டெர்ஷரி ஸ்ட்ரக்சர்ஸ் ஈஸியாக டீஹைட்ரேட் ஆகும் தேன் செகண்டரி அண்ட் ப்ரைமரி ஸ்ட்ரக்சர்ஸ். டெக்கனா எங்கேயாச்சும் நான் ரொம்ப ஸ்பீடாக போகிற மாதிரி இருந்தால் சொல்லுங்கடா. ஓகே, ப்ளீஸ் லெட் மீ நோ, ப்ளீஸ் லெட் மீ நோ. அடுத்ததாக ஆக்சிடேஷன் ஆஃப் ஆல்கஹால்ஸ். ஆல்கஹால்ஸை எப்படி ஆக்சிடைஸ் பண்ணுறோம்? டெக்கனா ஆல்கஹால்ஸை ஆக்சிடைஸ் பண்ணும்போது நீங்கள் மெயினாக பண்ண வேண்டிய விஷயம் ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணணும். அவ்வளோதான். ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணுறதுனால ஆல்கஹால் என்னவா மாறும்? இந்த ஹைட்ரஜன் ரிமூவ் ஆயிடுச்சு, அப்போ அது ஆல்டிஹைடாக மாறிடுச்சு. ஆல்கஹால்ஸை ஆக்சிடைஸ் பண்ணும்போது மெயினாக OH பாண்டோடையும் CH பாண்டோடையும் அண்ட் C டபுள் பாண்ட் O உருவாகும். ஏன்? என்ன காரணம்? அப்போ தான் இந்த ஆக்சிஜன் ஸ்டெபிளைஸ்டாக இருக்கும். அதனால தான் உங்களுக்கு ஆல்டிஹைட் ப்ரொடியூஸ் ஆகுது. அடுத்ததாக ஆக்சிடேஷன் ஆஃப் ஆல்கஹால், பிரைமரி ஆல்கஹால், செகண்டரி ஆல்கஹால், டெர்ஷரி ஆல்கஹால்ஸ் மூணுத்தையுமே நம்மளால ஆக்சிடைஸ் பண்ண முடியும். ஸோ பிரைமரி ஆல்கஹாலை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சிடைஸ் பண்ணிங்கன்னா ஆல்டிஹைடாக மாறும். செகண்ட் டைம் கார்பாக்சிலிக் ஆசிடாக மாறும். ஓகேவா? ஸோ இதுதான் உங்களுக்கான ஸ்டெப். இது ரொம்ப 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 முக்கியம். இதுவே செகண்டரி ஆல்கஹாலாக இருந்துச்சுன்னா செகண்டரி ஆல்கஹால் வில் கிவ் ரைஸ் டு கீட்டோன். பிரைமரி ஆல்கஹால் ஆல்டிஹைடை தரும், செகண்டரி ஆல்கஹால் கீட்டோனை தரும். டெர்ஷரி ஆல்கஹாலை பொறுத்தவரை டெர்ஷரி ஆல்கஹாலில் உங்களுக்கு கார்பன் பாண்டு தான் உடையிற மாதிரி இருக்கும் அண்ட் ஃபைனலி டீஹைட்ரேட் ஆகிற மாதிரி இருக்கும். அதை நான் காமிக்கிறேன். டோன்ட் வரி. அண்ட் இது இல்லாமல் டீநேச்சர்டு ஆல்கஹால் அப்படிங்கிற ஒன்றை பற்றி நீங்கள் படிப்பீங்க. டிகனா டீநேச்சர்டு ஆல்கஹால் அப்படின்னா என்னடா அர்த்தம்? வாட் டு யூ மீன் பை டீநேச்சர்டு ஆல்கஹால்? நீங்கள் ரெண்டு ஆல்கஹாலை ஒன்று சேர்க்கும்போது அது பயாலஜிக்கலி ஆக்சிடைஸ் ஆகி உங்களுக்கு மெத்தனால் ஆல்டிஹைட் ஆர் கார்பாக்சிலிக் ஆசிடை ப்ரொடியூஸ் பண்ணும். அது கார்பாக்சிலிக் ஆசிடாக மாறிச்சுன்னா இட் இஸ் வெரி பாய்சனஸ். ஏன்னா அது பிளைண்ட்னஸை கூட உருவாக்கலாம். ஸோ இதைத்தான் டீநேச்சர்ட் ஆல்கஹால் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? ஸோ ஓவராலாக இந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். இதில் மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், லூக்கஸ் ரியேஜென்ட் 1 to 3 டிகிரி ஆல்கஹால்ஸ் டிஸ்டிங்யூஷ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். டீஹைட்ரேஷன் டெர்ஷரியில் தான் அதிகப்படியாக நடக்கிற மாதிரி இருக்கும். ஆக்சிடேஷன் ஆஃப் ஆல்கஹாலை பொறுத்தவரை ஆல்கஹாலை ஆக்சிடைஸ் பண்ணால் it will primary will always give aldehyde, secondary will give you ketone. சரியா? Yes. 1 minute rakana. அடுத்ததாக nitration of phenol. கண்டிப்பா சுபஸ்ரீ, தேங்க்யூ ஸோ மச் ராக்கனா. ஏன்னா நான் ரொம்ப ஸ்பீடாக போகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இஃப் யூ கைஸ் ஃபீல் இட் ப்ளீஸ் லெட் மீ நோ. ஏன்னா நான் எப்போவுமே நிறுத்தி நிதானமாக தான் கிளாஸ் எடுப்பேன். பட் இன்னைக்கு 10 சாப்டர்ஸும் மொத்தமாக முடிக்கணும்னு சொல்லும்போது ஆல்ரெடி நம்ம 2 முடிச்சாச்சு. திஸ் இஸ் அபவுட் டு பி கம்ப்ளீட்டட். ஸோ அதனால ஒரு ஸ்பீடில் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கேன். எங்கேயாச்சும் ஸ்லோ டவுன் பண்ணணும்னா சொல்லுங்கள், வில் ஸ்லோ டவுன். ஓகே, எஸ். ஓகே, இப்போ நைட்ரேஷன் ஆஃப் ஃபீனால். ஃபீனாலை நைட்ரேட் பண்ணுமா? இன் பிரசன்ஸ் ஆஃப் டைல்யூட் HNO3 அண்ட் H2SO4 நைட்ரேட் பண்ணும்போது அந்த நைட்ரோ குரூப் எதர் ஆர்த்தோ ஆர் பேரா பொசிஷனில் தான் போய் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இங்கே உங்களுக்கு 2 ஃபீனால்ஸ் கிடைக்குதுன்னு சொன்னேன். ஒன்று ஓ நைட்ரோஃபினால், இன்னொன்று பி நைட்ரோஃபினால். ஓ நைட்ரோஃபினாலை பொறுத்தவரை இன்ட்ராமாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங், இந்த பாண்டிங் அதிகமாக இருக்கும். whereas பி நைட்ரோஃபினாலை பொறுத்தவரை இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் அதிகமாக இருக்கும். சரியா? ஸோ இன்ட்ராமாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கிறதுனாலே அது கொஞ்சம் ஸ்டீம் கூட போச்சுன்னா ஆவியாக போயிடும் அண்ட் லோ பாய்லிங் பாயிண்ட்ஸ் இருக்குது. whereas இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங்கை பொறுத்தவரை இங்கே ஆர்த்தோ அண்ட் பேரா ஐசோமர்ஸ் ஸ்டீம் டிஸ்டிலேஷன் வழி நம்மளால் பிரிக்க முடியும். பொதுவாகவே ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்குன்னா இட் இஸ் ஸ்டீம் வாலடைல் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்சோ
கான்சென்ட்ரேட்டட் HNO3 யூஸ் பண்ணுறீங்களா, அப்போ உங்களோட NO குரூப் ஆர்த்தோ ஆஸ் வெல் as பேரா பொசிஷனில் போய் ட்ரைநைட்ரோஃபினால் பிக்ரிக் ஆசிடாக மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது. பிக்ரிக் ஆசிட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ப்ளீஸ் டேக் அ நோட் ஆஃப் இட். அடுத்ததாக ஹாலஜேஷன் ஆஃப் ஃபினால் லோ பொலாரிட்டி சால்வென்ட்ஸ்லையும் நீங்கள் இதை பண்ணலாம், ஹை பொலாரிட்டி சால்வென்ட்ஸ்லையும் இதை பண்ணலாம். லோ பொலாரிட்டி சால்வென்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா போன ஹாலோ ஆல்கேன் ஹாலோ அரேனில் சொன்னீங்களா, அதே கான்செப்ட் தான். லோ ஃபினால் கான்செப்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா மோனோஹாலஜினேட்டட் சப்ஸ்டியூவன்ஸ் கிடைக்கும். ஹை ஃபினால் எடுத்துக்கிட்டிங்கன்னா ட்ரை சப்ஸ்டியூவன்ட் ப்ராடக்ட் கிடைக்கும். இந்த மாதிரி மோனோ சப்ஸ்டியூட்டட் லோ போலார் காம்பவுண்ட்ஸ் எடுக்கும்போது இந்த மாதிரி ஒரே ஒரு இடத்துல தான் ஹாலஜன் ஆட் ஆகும். பட் இதுவே ட்ரை சப்ஸ்டியூவன்ஸ் எடுக்கிறீங்கன்னா 3 இடத்துலையும் ஆட் ஆகிற மாதிரி இருக்கும். அடுத்ததாக முக்கியமான நேமிங் ரியாக்ஷன்ஸ்க்கு வந்துட்டோம். ஒன்று கோல்ப்ஸ், இன்னொன்று ரைமர் டைமன். கோல்ப்ஸ் ரியாக்ஷன்ல என்ன நடக்குது, ஃபீனால NaOH கூட ரியாக்ட் பண்ண விடுறீங்க. ரியாக்ட் பண்ண விட்டதும் ஃபீனால இந்த ஹைட்ரஜனுக்கு பதிலாக இந்த ONA போய் அட்டாச் ஆயிருது. அட்டாச் ஆனதும் சோடியம் ஃபீனாக்சைடு உருவாகுது. இதை CO2 and H+ கூட ரியாக்ட் பண்ண விடும்போது யூ கெட் சாலிசிலிக் ஆசிட் ஆர் O-ஹைட்ராக்சி பென்சாயிக் ஆசிட். இதோட ஃபீச்சர், இது ஒரு கார்பாக்சிலேஷன் ரியாக்ஷன் and இங்க carbon dioxide is a weak electrophile. Carbon dioxide is a weak electrophile. அடுத்ததாக ரைமர் டைமன் ரியாக்ஷன். இங்கேயும் ஃபீனால CHCl3 கூட ரியாக்ட் பண்ண விடுறீங்க. ரியாக்ட் பண்ண விடும்போது என்ன நடக்குது, you get salicylaldehyde. அது ஆர்த்தோவாகவும் இருக்கலாம், பேராவாகவும் இருக்கலாம். ஆர்த்தோ தான் மேஜர் ப்ராடக்ட் அண்ட் இது ரெண்டுத்தையும் பிரிக்கிறதுக்கு இதுக்கப்புறமா ஸ்டீம் டிஸ்டிலேஷனை யூஸ் பண்ணுவாங்க. ஆர்த்தோ அண்ட் பேராவை பிரிக்கிறதுக்கு ஸ்டீம் டிஸ்டிலேஷன் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்ததாக ஃபீனால் ஜிங்க் டஸ்ட் கூட எப்படி ரியாக்ட் பண்ணும், ஃபீனால் ஜிங்க் டஸ்ட் கூட ரியாக்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு பென்சினும் ஜிங்க் ஆக்சைடும் கிடைக்கிற மாதிரி இருக்கும். மிக முக்கியமான ஒரு ரியாக்ஷன். அண்ட் ஆக்சிடேஷன் ஆஃப் ஃபீனால்ஸ் ஆக்சிடைஸ் பண்ணீங்கன்னா யூ கெட் குவினோன்ஸ், பென்சோகுவினோன்ஸ், பேரா பொசிஷனில் இருக்கக்கூடிய பென்சோகுவினோன்ஸ் கிடைக்கிற மாதிரி இருக்கும். சரியா? ஓகே, அடுத்ததாக ஈத்தர்ஸ்க்கு தான் போகிறோம். ஈத்தர்ஸை எப்படியெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணலாம், ஒன்று ஆல்கஹாலை டீஹைட்ரேட் பண்ணுறதுனால கிடைக்கும், இல்லை வில்லியம்சன்ஸ் ஈத்தர் சிந்தசிஸ்னால கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஆல்கஹாலை டீஹைட்ரேட் பண்ணும்போது எப்போவுமே நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நீங்கள் ஆல்கஹாலை 443 degreesல டீஹைட்ரேட் பண்ணுறீங்கன்னா அது ஆல்கினா வரும். பட் 413 கெல்வின்ல பண்ணுறீங்கன்னா அது ஈத்தராக வரும். சரியா? ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் நீங்கள் மெயினாக தெரிஞ்சு வச்சுக்கணும். இது மிக மிக முக்கியம். அண்ட் அடுத்ததாக வில்லியம்சன்ஸ் ஈத்தர் சிந்தசிஸ். வில்லியம்சன்ஸ் ஈத்தர் சிந்தசிஸில் நீங்கள் ஒரு ஆல்கைல் ஹாலைடை சோடியம் ஆல்காக்சைடு கூட ரியாக்ட் பண்ண விடுவீங்க. ரியாக்ட் பண்ண விடும்போது இந்த ஹாலஜனும் சோடியம் ஹாலைடாக தனியாக பிரிஞ்சு போயிடும். போர்டில் எழுதுறது கிளியராக தெரியலையோ, இந்த ஹாலஜனும் சோடியம் ஹாலைடா தனியா பிரிஞ்சு போயிடும். அப்போ மிச்சம் என்ன இருக்கும், R-O which will form U ethers. ஓகேவா? R-O-R- which will form U ethers. சரியா? இது ஃபீனால்ஸ்ல நடக்குமா, ஃபீனால்ஸ்ல கூட நடக்கும். ஃபீனால்ஸ்ல நடக்கிறதுக்கான சான்சஸும் இருக்கு. ஸோ NaOH கூட ரியாக்ட் பண்ண விடுங்க. தென் ஒரு ஹாலோ ஆல்கின் காம்பவுண்ட் கூட ரியாக்ட் பண்ண விடுங்க. அழகா இதுவும் ஈத்தர்ஸை ஃபார்ம் பண்ணும். சரியா? கிளியரா? இப்போ பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஈத்தேனை பொறுத்தவரை தேர் நேம் இஸ் வெரி வெரி ஈஸி. அண்ட் அவங்களோட பாய்லிங் பாயிண்ட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா இட் இஸ் சம்வேர் பிட்வீன் ஹைட்ரோகார்பன் அண்ட் ஆல்கஹால். ஓகேவா? அவங்களோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை பொறுத்தவரை டெக்கனா ஈத்தர்ஸ் ஆர் லெஸ் ரியாக்டிவ். சரியா? ஈத்தர்ஸ் ரொம்ப லெஸ் ரியாக்டிவாக தான் இருப்பாங்க. பட் ஒரு சில ரேர் கேசஸில் அவங்க வந்து ப்ராடக்ட்ஸை ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருப்பாங்க. ஆல்வேஸ் ரிமெம்பர் திஸ், ஈத்தர்ஸ் ஹாலோ ஆல்கின் குரூப் கூட ரியாக்ட் பண்ணுதுன்னா தென் அது ஆல்கஹால் அண்ட் ஆல்கே ஹாலைடை ப்ரொடியூஸ் பண்ணும். எப்பவுமே R குரூப் ஆல்கஹாலையும் R' குரூப் ஆல்கைல் ஹைடைடையும் ப்ரொடியூஸ் பண்ணும். ஏன்னா R' குரூப்ஸ் ஆர் ஸ்மாலர் குரூப்ஸ். கரெக்டாக? ஸ்மாலர் குரூப் தான் R' சொல்லுவோம். அதனால அது ஆல்கைல் ஹைடைடை ப்ரொடியூஸ் பண்ணும். மேம் 2 o'clock வைசாட்டில் ஓகே வினித், 2 o'clock நான் உங்களுக்கு ஒரு குட்டி பிரேக் தர வேண்டாக்கண்ணா. 2 to 5 ஐ வில் கவர்
the balance topics நம்ம ஆல்ரெடி கவர் பண்ண டாபிக்ஸை கவர் பண்ணிடலாம். அண்ட் அதுக்கப்புறமாக we will go to rest topics. ஸோ 5 மணிக்கு அப்புறமா நம்ம கவர் பண்ணாமல் வச்சுருப்போம் இல்லையா, அந்த டாபிக்ஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ டோன்ட் யூ வரி. நீங்கள் போனாலும் நான் இங்கே உங்களுக்கு வாட் வி சே உங்களோட போர்ஷன்ஸ் ஆல்ரெடி கவர்ட் போர்ஷன்ஸை தான் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் கவலைப்பட வேணாம். ஓகே, எஸ். ஸோ ரியாக்டிவிட்டி ஆர்டர் டிகனா கவனிங்க ஜஸ்ட் 20 minutes மோர் சூப்பராக படிச்சிடலாம். ரியாக்டிவிட்டி ஆர்டர் ஆஃப் HX டுவர்ட்ஸ் ஈத்தர் எப்படி இருக்கும்? ஆல்வேஸ் ரிமெம்பர் திஸ், பாண்ட் லென்த் யாருக்கு அதிகமோ he is highly reactive. ஏன்னா பாண்ட் லென்த் அதிகமாக இருந்தால் ஈஸியாக பிரேக் ஆகும், ரியாக்டிவாக இருக்கும். ஸோ அதனால் அயோடைட் இஸ் செட் டு பி ஹைலி ரியாக்டிவ், தென் புரோமின், தென் குளோரின். ஃப்ளோரின் ரியாக்ட் பண்ணுமா, ரியாக்ட் பண்ணாது, இது நமக்கு முக்கியம். அடுத்ததாக 𝑬𝒙𝒑𝒂𝒏𝒅𝒊𝒔𝒆 ஆல்கைலேஷன் அசைலேஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ அதை விட்டுறலாம். ஸோ இப்போ ஓவராலாக நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஈத்தர் by dehydration, Williamson synthesis, chemical properties பார்த்துட்டோம், reactivity order of ether பார்த்துட்டோம். கரெக்டா? அதுக்கப்புறமா இந்த ரியாக்ஷனை ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹாலஜினேஷன் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். 𝑬𝒙𝒑𝒂𝒏𝒅𝒊𝒔𝒆 ஆல்கைலேஷன், அசைலேஷன், நைட்ரேஷன், இதெல்லாம் நம்ம ஹாலோ ஆல்கேன் அந்த சாப்டர்லேயே பார்த்ததுனால ஐ டிட் நாட் டெல் யூ, பட் எஸ் அதை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, சூப்பர்டா கண்ணா. ஸோ நம்மளோட ஆல்கஹால் ஃபீனால்ஸ் குரூப் சாப்டரும் முடிஞ்சிருச்சு. அடுத்ததா எந்த சாப்டர் பார்க்கலான்னு டக்குன்னு சொல்லுங்க. பிஃபோர் யோர் எக்ஸாம் வில் ட்ரை டு ஃபினிஷ், ஆர் இப்போ பிரேக் விடனாலும் விடலாம். வாட் யூ கைஸ் சே? என்ன சொல்றீங்க? பிரேக் விடலாமா இல்லை நெக்ஸ்ட் சாப்டர் போகலாமா? ஓகே, திவாகர் சொல்யூஷன்ஸ் சாப்டர் கேட்டிருக்காரு. ஓகே ஓகே நந்தினி, டோன்ட் வரி டக்கண்ணா. நீங்கள் கம்ப்ளீட் கிளாஸ் 11th and 12th மேரத்தானை பார்த்தீங்கன்னாவே யூ ஆர் செட். அண்ட் ஃபார் ஷூர் யூ வில் கெட் வெரி குட் மார்க்ஸ் டக்கண்ணா, நீ கவலையே பட வேணாம். ஸோ சொல்லுங்க. பிரேக் விட்டுட்டு நெக்ஸ்ட் போலாம்னு நினைக்கிறேன். ஓ ஓகே நந்தினி, ப்ளீஸ் டெலிடாக்கண்ணா. ஓகே, வில் ஹாவ் அ ஷார்ட் பிரேக். சரியா, ஒரு குட்டி பிரேக் எடுத்துக்கலாம். ஆஃப்டர் விச் ஐ வில் கிவ் யூ அ வெரி பிக் பிரேக். ஒரு ஷார்ட் பிரேக் எடுத்துக்கோங்க, எல்லாரும் ரெஃப்ரெஷ் ஆகி வந்துருங்க. அண்ட் பி ஹாப்பி, வி ஹவ் கவர்ட் நியர்லி 3 chapters in 2.5 hours. ஓகேவா? 2.5 மணி நேரத்தில் 3 சாப்டரை ரிவைஸ் பண்ணியாச்சு. ஸோ பி ஹாப்பி. அண்ட் கைஸ், பி பேக் பை 15 minutes more. Yes. I'll give you இப்போ 1:45 ஆச்சா? I'll give you 10 minutes of break டாக்கண்ணா. Be back by 1:55. எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் கெட் த டாக்குமெண்ட். சரியா? நான் பிடிஎஃப் தந்துடுறேன், பிடிஎஃப் வாங்கிட்டு எல்லாரும் போயிடுங்க. சரியா? போயிட்டு எக்ஸாமை நல்லபடியாக எழுதிட்டு வாங்க. அண்ட் ஆல்வேஸ் ரிமெம்பர், இதுதான் நம்ம தாரக மந்திரமே, ஜெயிச்சு காட்டணும். எஸ், பி பேக் சூன் டாக்கண்ணா, பி பேக் சூன். ஜஸ்ட் 10 minutes ஆஃப் பிரேக் தான் கொடுத்துருக்கோம். எங்கேயாச்சும் போகிறேன், எதையாச்சும் பார்க்க போகிறேன்னு பார்க்காம தயவு செஞ்சு டைமுக்கு வந்துருங்க. சரியா? டோன்ட் கெட்
மிஸ்ப்ரொனவுன்ஸ். ஏன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் கிளாஸ் 11 பிசிபி முடிச்சாச்சு. கிளாஸ் 12th கெமிஸ்ட்ரி மட்டும் தான் மிச்சம் இருந்துச்சு, பாக்கி எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். இப்போ கெமிஸ்ட்ரியில் நீங்களே பார்த்துருப்பீங்க, பயங்கர ஸ்பீடாக 3 சாப்டர்ஸ் 2.5 ஹார்ஸில் முடிச்சிட்டோம். அதுவும் பெரிய பெரிய சாப்டர்ஸ். ஸோ திஸ் இஸ் சம்திங் ஒர்த் வாட்சிங். ஸோ அதனால் எங்கேயும் போகாமல் டைமுக்கு டான்னு வந்துருங்க.
Yes. Hi, hello, வணக்கம் champions. I hope my audio is all clear. நான் பேசுறது கேக்குதா? Am I clear? Am I clear? Yeah, நான் பேசுறது கேக்குதா? Am I clear? Am I clear? Yes. Start பண்ணலாமா? Shall we start the live? Okay, பக்கா. Okay, விஜயலக்ஷ்மி. ஒரே நிமிஷம்டா கண்ணா. Yes. Hi, Sunamix, Subashri. Welcome, welcome, Dakana. So, நான் பேசுறது கேக்குதா? Is my voice audible? Please சொல்லுங்க, சீக்கிரமா செஷன் ஆரம்பிச்சிடலாம். Keyword, மணிகண்டன் 2:30 கொடுத்துடலாம்டா கண்ணா. See, if I give it immediately, அந்த கீவேர்டுக்கான ஒரு இதே இல்லாம போயிரும்டா கண்ணா. எஸ். ஓகே ஓகே, பக்கா பக்கா பக்கா. ஓகே, இப்போ நம்ம அடுத்ததாக எந்த சாப்டருக்கு போகலாம் நீங்களே சொல்லுங்க. பட் அடுத்த சாப்டருக்கு போறதுக்கு முன்னாடி if you guys are ready, put a fire so that we will start away with that energy. ஒரு குட்டி ஃபயரை மட்டும் தட்டி விடுங்க பாப்போம். ஒரு குட்டி ஃபயரை மட்டும் தட்டி விடுங்க பாப்போம். எஸ், வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல் டகனா. வெரி குட் வெரி குட். வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். இப்போ நான் உங்களுக்காக ஒரு போல ஸ்டார்ட் பண்ண போறேன். எஸ், பிடிஎஃப் தர வேண்டியது இருக்கு இல்லையா? கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஸோ பிடிஎஃப் தந்துடலாமா? அடுத்ததாக ஹாலோஅல்கேன்ஸ் ஹாலோரேன்ஸ் பிடிஎஃப் தந்துடலாமா? On the count of 3, 2, 1 நான் தர மாதிரி இருக்கும். ஸோ கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். It starts now. 3, 2, 1. பிடிஎஃப் அனுப்பியாச்சுடா கண்ணா. பிடிஎஃப் பின்னும் பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு என்ன பண்ணணும்னு நல்லாவே தெரியும். டவுன்லோடட் ஃபயர், டவுன்லோடட் ஃபயர். வேணாம், ஃபயர் மட்டும் போடுங்களேன். கமெண்ட் செக்ஷன்ல ஃபயர் மட்டும் போடுங்களேன். லெட் மீ see, let me see. கமெண்ட் செக்ஷன்ல ஒரு ஃபயரை மட்டும் போட்டு விடுங்க பாப்போம். போட்டாச்சா? Are you guys ready? ஒரே நிமிஷம். வெரி குட் வெரி குட். சீக்கிரம் எல்லாரும் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணதும் ஒரு ஃபயரை போட்டு விடுங்க. we will move on to the next chapter. So
நெக்ஸ்ட் சாப்டர் நம்ம வெறும் 30 மினிட்ஸ்ல கவர் பண்ண போறோம்டா கண்ணா. நெக்ஸ்ட் சாப்டர் நம்ம வெறும் 30 மினிட்ஸ்ல கவர் பண்ண போறோம். So it is going to be a roller coaster for sure. Wonderful, wonderful. ஒரு தடவை ஃபயரை பார்க்க ஆசையா இருக்கு. ஸோ பார்த்துருவோம். எஸ், வெரி குட், வெரி குட். ரித்திகா, மணிகண்டன், பாலசுப்ரமணியன், மகாலட்சுமி, மதி, சுபஸ்ரீ, சூப்பர் 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 டக்கனா. வேற யாராச்சும் டவுன்லோட் பண்ணாம இருந்தீங்கன்னா ப்ளீஸ் டவுன்லோட் த பிடிஎஃப். பின் கமெண்ட்ல இருக்கு, டவுன்லோட் பண்ணுங்க. டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ஃபயர் இங்க போட்டு விடுங்க. இந்த ஒரு சாப்டரை மட்டும் முடிச்சிட்டேன்னா நம்ம 12th கீழே வரக்கூடிய ஆர்கானிக் இஸ் கம்ப்ளீட். இந்த ஒரு சாப்டரை முடிச்சேன்னா 12th கீழே வரக்கூடிய ஆர்கானிக் சாப்டர் இஸ் கம்ப்ளீட். ஸோ அது எந்த சாப்டர்னு பார்த்துடலாமா? ஹாய் தியாகு, உங்களுக்கு கிஃப்ட் வந்துச்சாடா கண்ணா? ப்ளீஸ் செக் அண்ட் லெட் மீ நோ. அதே கண்ணா, யாருக்காச்சும் அந்த கீவேர்ட்ஸ் அனுப்பினா யாருக்காச்சும் கிஃப்ட் வரலன்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஐ வில் சென்ட் இட் ஃபார் ஷூர். ஓகே, ஸோ இப்போ just give me a minute of time. அடுத்த PDF எடுத்துடலாம். ஓகே, அடுத்த PDF எடுத்து நம்மளோட லைவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்மளோட அடுத்த சாப்டர் என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா இட் இஸ் ஆல்டிஹைட் கீட்டோன்ஸ் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட். ரொம்ப ஈஸியான சாப்டர். கரெக்டா ஒரு 240க்குள்ள இந்த சாப்டரை முடிச்சிடலாம். சரியா? கரெக்டா 240க்குள்ள இந்த சாப்டரை முடிச்சிடலாம். So yes, ஆரம்பிச்சிடலாமா? Shall we start our 4th chapter of the day? ஒரு ஃபயர் போடுங்க. ஹாய் பிரித்திகா மேம், இது நீங்க கிரியேட் பண்ணதா? ஆமா நேத்ரா, இட் வாஸ் கிரியேட்டட் பை மீ. இட் இஸ் கிவன் ஃப்ரம் மை எண்ட். ஸோ எஸ், நான் பண்ணது தான்டா கண்ணா. நியூ இயர்க்கு உங்கள் எல்லாருக்கும் ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு நினச்சேன். ஸோ அதனால ஐ மேட் இட் ஃப்ரம் மை எண்ட். டவுன்லோட் ஆச்சு. தேங்க்யூ ஸோ மச் மகாலட்சுமி. உண்மையிலேயே கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்குடா கண்ணா. உண்மையிலேயே பிகாஸ் ஐ ரியலி வாண்டட். அது லைக் கிஃப்ட் கீவேர்ட்ஸை எல்லாத்தையும் தாண்டி எனக்கு உங்கள் எல்லாருக்கும் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுற உங்கள் எல்லாருக்கும் நியூ இயர் அதுமா ஒரு கிஃப்ட், ஒரு மோட்டிவேட்டிங் ஒரு விஷயம் தரணும் அப்படிங்கிறத நினச்சேன்டா கண்ணா. அது மேபி நான் மெட்டீரியல்ஸ் அனுப்புனா கூட அந்த ஒரு கனெக்ட், அந்த ஒரு ஃபீல் கிடைச்சிருக்காது. ஏன்னா புக்ஸு மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்மளே ஃப்ரீயாக பிடிஎஃபாக கொடுக்குறோமே. பட் அதையும் தாண்டி ஒரு பர்சனல் கனெக்ட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி தட் யூ கைஸ் லவ்ட் இட்.
Thank you, my dear. Yes. இப்போ aldehyde ketones and carboxylic acid இந்த chapter தான் பார்க்க போறோம். இத பார்த்துட்டோம்னா organic is done. Organic is done and dusted, guys. So ஆரம்பிக்கலாமா? இவன பிரிச்சு மேஞ்சர்லாமா? Put a fire in the comment section so that we will start with aldehyde ketones and carboxylic acid. திவாகர் கண்டிப்பா இந்த ஆல்டிஹைட் கீட்டோன்ஸ் சாப்டர் 240 கலாம் முடிச்சிருவோம். அதுக்கப்புறமா இன்ஆர்கானிக் தான். எஸ் பக்கா. So here we go. இப்போ நம்ம உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா அந்த ஒரு பயங்கர ஸ்மெல்லி காம்பனன்ட்ஸ் எல்லாமே ஆல்டிஹைட் கீட்டோன்ஸ் கார்பாக்சிலிக்ல இருந்து தான் வந்துச்சு. எக்ஸாம்பிள் வானிலின், வெனிலா ஃப்ளேவர். அசிட்டோன் நம்மளோட இந்த லைக் நார்மல் காம்பனன்ட்ஸ்ல இருக்கக்கூடிய அசிட்டோன். பென்சால்டிஹைட் நம்ம சென்ட் அடிக்கிறோம்ல, சென்ட்ல இருக்கு. அசிட்டிக் ஆசிட் வினிகர்ல இருக்கு. ஸோ நம்ம லைஃப்ல நல்ல டேஸ்டையும் ஃப்ரேக்ரன்ஸையும் கொடுக்கக்கூடிய ஆளுங்க தான் நம்ம ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ். ஸோ ஆல்டிஹைடோட ஃபங்க்ஷனல் குரூப் என்ன? CHO. கீட்டோனோட ஃபங்க்ஷன் குரூப் என்ன? C++O. கார்பாக்சிலிக் ஆசிடோட ஃபங்க்ஷனல் குரூப் என்ன? COOH. இங்க இவங்களோட ப்ரிப்பரேஷன் ரொம்ப முக்கியம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆல்டிஹைட்ஸை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், அவங்களோட நோமன்கிளேச்சர் என்ன, அதெல்லாம் பார்த்துடலாம். ஆல்டிஹைட்ஸோட காமன் நேம்ஸை பொறுத்தவரை அசிட்டால்டிஹைட், பென்சால்டிஹைட், சால்சிலால்டிஹைட் அண்ட் ஈவன் ஒரு சில ஸ்பெஷல் ஆல்டிஹைட் நேம்ஸ்லாம் இருக்கு. பட் அவங்களோட ஐயூபேக் நேமை பொறுத்தவரை மெத்தில் குரூப் AL, மெத்தில் குரூப் alkyl group AL, எத்தனால், பென்டனால், ஹைட்ராக்சி பென்சனால், அந்த மாதிரி தான் நம்ம பேர் வைக்கிற மாதிரி இருக்கும். அடுத்ததாக கீட்டோன்ஸை பொறுத்தவரை அவங்க ONE அப்படிங்கிற கீவோர்டோட முடிவாங்க. எக்ஸாம்பிள் அசிட்டோன், அசிட்டோஃபினோன், பென்சோஃபினோன். மேம் அப்போ உங்க ஐயூபேக் நேமும் அப்படிதான் இருக்குமா மேம்னு கேட்டிங்கன்னா ஆமாம், அங்கேயும் ONE தான் நம்மளோட சஃபிக்ஸ். அசிட்டோன், மெத்தில் சைக்ளோஃபென்டோன் இந்த மாதிரி பேர் இருக்கும். ஓகே, சோ இப்போ preparation of aldehyde. ஃபர்ஸ்ட் ஹைட்ரோகார்பன்ஸை ஓசோனலைஸ் பண்றதுனால, ஆல்கீன்ஸை ஓசோனலைஸ் பண்றதுனால நமக்கு ஆல்டிஹைட் கிடைக்கும். எப்படி? இந்த டபுள் பாண்டோடையும் இந்த ஆக்சிஜன் இங்க போய் சேரும். that is how you get RCHO. ஓகே, அடுத்ததாக இதெல்லாம் தேவையில்லடா. அடுத்ததாக எட்டாட் ரியாக்ஷன். எட்டி பார்த்தா க்ரோ கிளப் ஞாபகம் இருக்கா? எட்டாட் ரியாக்ஷன், எட்டி பார்த்தா க்ரோ கிளப். டொலுவின் குரோமைல் குளோரைட் கூட ரியாக்ட் பண்ணும் இன் பிரசன்ஸ் ஆஃப் CSO2 will give you பென்சால்டிஹைட். எட்டி பார்த்தா க்ரோ கிளப், எட்டாட்னா குரோமைல் குளோரைட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததா கெட்டமின் கோச் ரியாக்ஷன். கெட்டமின் கோச் ரியாக்ஷன்ல என்ன நடக்கும்? பென்சின் கெட்டர் எக்ஸாம்ல ஹையா மார்க் எடுத்துட்டான்னு ஹெவியா கோச்சுக்கிட்டான். ஸோ த ட்ரிக் இஸ் பென்சின் கெட்டர், அவன் ஃப்ரெண்டு கெட்டர்மேன் எக்ஸாம்ல ஹையா மார்க் எடுத்துட்டான். HCl ஹையா மார்க் எடுத்ததுனால ஹெவியா கோச்சுக்கிட்டான். AlCl3 CuCl கோச்சுக்கிட்டான் இஸ் த நேம் ஆஃப் த ரியாக்ஷன். இப்படிதான் பென்சின் பென்சால்டிஹைடா மாறுது. அடுத்ததாக இது இல்லாமையும் ஒரு சில ரியாக்ஷன்ஸ் இருந்துச்சு. நம்மளோட ரோசன்மன் ரியாக்ஷன். ரோசன்மன் ரியாக்ஷன் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? ரொம்ப ஈஸி. பாஸ் பெட் ரெட் ரோஸ். பாஸ்பேட் ரெட் ரோஸ். இங்க பாஸ்ங்கிறது பேரியம் சல்ஃபேட்டை குறிக்கும், பெட்டுங்கிறது பெலேடியம் குறிக்கும், ரெட்டுங்கிறது அங்க நடக்கக்கூடிய ரிடக்ஷனை குறிக்கும், ரோஸ்ங்கிறது ரியாக்ஷனோட பேரை குறிக்கும். ஸோ பாஸ்பேட் ரெட் ரோஸ் ஞாபகம், ரோசன்மன் ரியாக்ஷன் பக்கா. அடுத்ததா ஸ்டீஃபன்ஸ் ரியாக்ஷனுக்கான ட்ரிக். ஸ்டெப் சன் இஸ் வெரி கிளவர். இங்க ஸ்டெப்ங்கிறது ஸ்டீஃபனை குறிக்கும், சன்னுங்கிறது SnCl2 குறிக்கும், வெரி கிளவர் கிளவருங்கிறது HCl குறிக்கும். ஸோ இன் பிரசன்ஸ் ஆஃப் SnCl2 ஆர் HCl நம்மளோட ரியாக்ஷன்ல நமக்கு ஆல்டிஹைட் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ரியாக்ஷனுக்கு பேர் தான் ஸ்டீஃபன் ரியாக்ஷன். ஓகேவா? இது மாதிரி
நீங்கள் எல்லா நேமிங் ரியாக்ஷன்ஸையும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அதனால தான் நான் சொல்கிறேன், ஆல்டிஹைட் கீட்டோன்ஸில் தான் அதிகமான நேமிங் ரியாக்ஷனும் வருது, அதிகமான ட்ரிக்ஸும் வருது. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, எஸ் எஸ் கரெக்ட் சுபஸ்ரீ, கரெக்டாக சொல்லிட்டீங்க மேம். ஃபுல் டெஸ்ட் லிங்க் என்ன ஃபுல் டெஸ்டாக்கா? நான் புரியலையே, புரியலடாக்கண்ணா. அடுத்ததாக சைட் செயின் குளோரினேஷன் ஃபாலோட் பை ஹைட்ரோலைசிஸ். இந்த வழி மூலியமாகவும் உங்களோட ஆல்டிஹைடை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஒன்றும் இல்லை, குளோரினை ஒரு கொஞ்சம் சூடு இருக்கக்கூடிய இடத்துல வச்சிடுறீங்க. வச்சதும் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் லைட் இட் வில் பிகம் பென்சைல் குளோரைட். அதை நீங்கள் ஹைட்ரலைஸ் பண்ணுறீங்க, அது ஆல்டிஹைடாக மாறுது. அடுத்ததாக ப்ரிப்பரேஷன் ஆஃப் கீட்டோன்ஸ். ப்ரிப்பரேஷன் ஆஃப் கீட்டோன்ஸ்லேயும் அசைல் குளோரைட்லேருந்து கீட்டோன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணலாம். ரெண்டாவது நைட்ரைல்ஸ் அண்ட் எஸ்டர்ஸ்லேருந்தும் கீட்டோன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணலாம். அண்ட் ஃபைனலாக பென்சின் அண்ட் டெரிவேட்டிவ்ஸ்லேருந்தும் கீட்டோனை ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஃப்ரிடல் கிராஃப்ட்ஸ் அசைலேஷன் இங்கே முக்கியம். ஏன்னா ஃப்ரிடல் கிராஃப்ட்ஸ் அசைலேஷனில் டொலுவினை இன் பிரசன்ஸ் ஆஃப் அன்ஹைட்ரஸ் AlCl3 நீங்கள் கீட்டோனாக மாற்றுவீங்க. ஸோ இது கொஞ்சம் முக்கியம்டாக்கனா பார்த்து வச்சுக்கோங்க. மற்றபடி சேம் ஆஸ் ஆல்டிஹைட். ஓகே, ஸோ இப்போ ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்டிஹைட், ப்ரிப்பரேஷன் ஆஃப் கீட்டோன்ஸை ஃபுல்லாக நம்ம பார்த்தாச்சு. அடுத்ததாக என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, we are going on to physical properties of aldehyde. ஆல்டிஹைடை பொறுத்தவரை மெத்தனால் ஒரு கேஸ், whereas ethanol ஒரு volatile liquid. Ketones up to carbon number 13 are volatile liquids. அதுக்கு மேலே they are solid. Higher members of both aldehydes and ketones are solid. Lower aldehydes க்கு unpleasant smell இருக்கும். Ketones and higher aldehydes க்கு வந்துட்டு fruity smell இருக்கும். அதனால தான் நம்ம benzaldehyde எல்லாம் நறுமணத்துக்காக யூஸ் பண்ணுறோம். அடுத்ததாக boiling point of aldehyde and ketones are higher than hydrocarbons and ethers as compared to their molecular masses. Aldehyde and ketones க்கு தான் அதிகப்படியான boiling points இருக்கும். Also lower aldehydes and ketones are soluble in water. Higher aldehydes are not. Okay, so அடுத்ததாக ஸ்ட்ரக்சர் பெருசா தேவைப்படாதீங்க. One minute ரா. டிக்கனா ஒரே நிமிஷம். அடுத்ததாக நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன்ஸ்க்கு தான் நம்ம போனோம். டிக்கனா நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன் பொறுத்தவரை இனிஷியலா ஆல்டிஹைட்ஸ் ஆர் ட்ரைகோனல் பிளானர் ஸ்ட்ரக்சர், sp2 ஸ்ட்ரக்சர். அப்போ ஒரு நியூக்ளியோஃபைல் கார்பனை தான் அட்டாக் பண்ண வரும். ஏன்னா கார்பன் தான் பாசிட்டிவ்லி சார்ஜ். அப்போ என்ன நடக்கும்? இங்க இந்த பாண்டு உடையும், இங்க இந்த பாண்டு உடையும். இந்த பாண்ட் எப்படி உடையுது? நியூக்ளியோஃபைல் இங்க வந்து சேர்ந்ததும் கார்பன்னால கார்பன் இஸ் டெட்ராவேலன்ட், 4 பாண்ட் தான் வச்சுக்க முடியும். அதனால ஆக்சிஜனோட ஒரு பாண்டை நைஸா கழட்டி விடுது. உடனே ஆக்சிஜன் என்ன பண்ணுது? ஆக்சிஜன் பிகம்ஸ் நெகட்டிவ் அயான். ஆக்சிஜன் நெகட்டிவா இருந்தா மாலிகுல் ஸ்டேபிளா இருக்குமா? இருக்காது. இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் sp2ல இருந்து sp3 மாறிடுச்சு. ஏன்னா சிங்கிள் பாண்டா மாறினதுனால. ஸோ ஆக்சிஜன் என்ன பண்ணுது? பக்கத்துல ஏதாவது ஹைட்ரஜன் தான் அதை கூடவே கொண்டு வந்து அது பக்கத்துல ஒட்டிக்க வச்சுக்குது. திஸ் இஸ் ஹவ் யோர் aldehyde becomes alcohol. ஓகேவா? ஸோ இந்த மெத்தட் தான் உங்களுக்கு நல்லா ஞாபகமா இருக்கணும். ஓகே, நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன்ல நீங்க HCN நியூக்ளியோஃபைலா யூஸ் பண்ணலாம், இல்ல வேற ஏதாவது சப்ஸ்டன்ஸை கூட நியூக்ளியோஃபிலிக்கா ஆட் பண்ணலாம். நியூக்ளியோஃபிலிக் அடிஷனை பொறுத்தவரை நீங்க மெயினா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், sp2 இருந்த ஆல்டிஹைட் sp3 மாறுது, which means பிளானார் ஸ்ட்ரக்சரா இருந்தது டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சரா மாறுது. அண்ட் இங்க ஒரு காம்ப்ளெக்ஸ் உருவாகுது, கார்போகேட்டையான் உருவாகல. ஸோ காம்ப்ளெக்ஸ் உருவாகுதுன்னா இது SN1 SN2? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. காம்ப்ளெக்ஸ் உருவாகுதுன்னா இஸ் திஸ் ரியாக்ஷன் SN1 ஆர் SN2? SN1 ஆர் SN2? டெக்கனா இது சப்ஸ்டியூஷனா? கிடையாதுல்ல. அப்போ SN1 SN2 சொல்ல முடியாது. திஸ் இஸ் அன் அடிஷன் ப்ராடக்ட், கரெக்டா? ஸோ அதனால உடனே SN2 தான் அப்படின்னு சொல்லக்கூடாது, சரியா? அடுத்ததாக நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் பார்த்தாச்சு. நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷனை பொறுத்தவரை அமைன் குரூப் ஒரு நியூக்ளியோஃபைலா இருக்கும். ஏன்?
அமைன் குரூப், ஹைட்ராக்சில் அமைன்ஸ் எல்லாமே ஒரு நியூக்ளியோஃபைலா ஆக்ட் ஆகும். ஹைட்ரசைன்ஸ் ஒரு நியூக்ளியோஃபைலா ஆக்ட் ஆகும். ஃபினைல் ஹைட்ரசைன் ஒரு நியூக்ளியோஃபைலா ஆக்ட் ஆகும். உங்களோட செமிகார்பசைட், பொதுவாகவே கார்பசைடு ஒரு நியூக்ளியோஃபைலா ஆக்ட் ஆகும். ஸோ இவங்க எல்லாம் நியூக்ளியோஃபைலா ஆக்ட் ஆவாங்க அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவதாக ரிடக்ஷன். ஆல்வேஸ் ரிமெம்பர், இங்க கேட்டலிட்டிக் ரிடக்ஷன் தான் நடக்கும், விச் மீன்ஸ் ஹைட்ரஜன் இன் பிரசன்ஸ் ஆஃப் பிளாட்டினம், நிக்கல் ஆர் பெலேடியம். இங்க நீங்க சோடியம் போராக்சைடு போரோஹைட்ரேட்டும் யூஸ் பண்ணலாம், லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட்டும் யூஸ் பண்ணலாம். என்ன யூஸ் பண்ணாலும் அதை ரெடியூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஃபைனலாக என்ன கிடைக்கும்? ஆல்கஹால்ஸ் தான் கிடைக்கும். ஆல்டிஹைல் will form 1 degree alcohol, ketone will form 2 degree alcohols. இது மிக மிக முக்கியம். அடுத்ததாக இதற்கான ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் தான் இங்க கொடுத்துருக்கோம். ஸோ எப்படி ஆல்டிஹைட் ஆல்கஹாலா மாறுது அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள் தான் இது. அடுத்ததாக ரிடக்ஷன் டு ஹைட்ரோகார்பன்ஸ்ல ரொம்ப முக்கியமான ஒரு நேமிங் ரியாக்ஷன் கிளெமென்சன் ரியாக்ஷன். கிளெமென்சன் ரியாக்ஷன் ஆல்டிஹைடை நீங்க ரெடியூஸ் பண்ணி கைல் குரூப்பா மாத்துறீங்க. அண்ட் அதுக்கு நீங்க என்ன யூஸ் பண்றீங்க? ஜிங்க் மெர்க்குரி அமல்கம் இன் பிரசன்ஸ் ஆஃப் HCl. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? ஹை ரேட் கிளென்சர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? ஹை ரேட் கிளென்சர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இங்க Cl அப்படிங்கிறது HCl லைக் மீன் பண்ற மாதிரி இருக்கும். ZR அப்படிங்கிறது ஜிங்கை குறிக்கும். Hg அப்படிங்கிறது மெர்க்குரியை குறிக்கும். ஓகேவா? ஸோ ஹைரேட் கிளென்சர், இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளென்சர் கிளீன் பண்றதுக்காக யூஸ் பண்றோம். ஸோ கிளென்சர் இஸ் அ கிளெமென்சன் ரியாக்ஷன். அடுத்ததா ஹைங்கிறது மெர்க்குரி, கிளென்சர்ல ZR இஸ் ஃபார் ஜிங்க். இப்படி தான் இந்த நேமிங் ரியாக்ஷனை ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்ததாக வுல்ஃப்-கிஷ்னர் ரியாக்ஷன். வுல்ஃப்-கிஷ்னர் ரியாக்ஷன்ல இந்த வார்த்தையிலேயே அர்த்தம் இருக்கு. ஆல்வேஸ் ரிமெம்பர், கிஷ்னர் இருக்கா? K stands for KOH, HN திருப்பி போட்டா NH2 ஹைட்ரஜன். கரெக்டா? அப்புறம் இங்க என்ன நடக்குது? R ரிடக்ஷன். இங்க எக்ஸ்ட்ராவா எத்திலின் கிளைகாலும் வரும்டாக்க, நான் இவன் கொடுக்கல. E stands for எத்திலின் கிளைகால். எத்திலின் கிளைகாலும் வரும், இவங்க கொடுக்கல. ஸோ இப்படி கிஷ்னர் அப்படிங்கிற வார்த்தையிலே என்னென்ன ரியேஜன்ஸ் யூஸ் பண்றீங்கிறத கண்டுபிடிச்சது. புரிஞ்சிச்சுங்களா? கிளியரா? எஸ். ஸோ அடுத்ததாக நான் கரெக்டா 245க்குள்ள உங்களுக்கு கீவேர்ட் தருவேன். ஓகே, ரைட். அடுத்ததாக ஆக்சிடேஷன் ஆஃப் ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன்ஸை பொறுத்தவரை பப்பாஃப்ஸ் ரூல் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளோட கீட்டோனை பொறுத்தவரை அது சீக்கிரமா ஆக்சிடைஸ் ஆகாது, பட் ஆல்டிஹைட் வில் ஆக்சிடைஸ். இந்த ஒரு ரூல் தான் பப்பாஃப் ரூல் சொல்லியிருக்காரு. அண்ட் அதை வச்சு நம்மளோட ஆல்டிஹைட் மட்டும் கொடுக்கக்கூடிய 2 டெஸ்ட்டை பற்றி நம்ம எங்கே பேசுவோம். ஒன்று டொலன்ஸ் டெஸ்ட், இன்னொன்று ஃபெல்லிங்ஸ் டெஸ்ட். ரெண்டுமே ஆல்டிஹைட் மட்டும் தான் கொடுக்கும், கீட்டோன் கொடுக்காது. டொலன்ஸ் டெஸ்டோட இன்னொரு பேர் சில்வர் டெஸ்ட். இங்கே 18O3 உங்களோட ப்ராடக்ட் கூட ரியாக்ட் ஆகி டொலன்ஸ் ரியேஜென்ட்டை டொலன்ஸ் ரியேஜென்ட் உங்களோட ஆல்டிஹைட் கூட ரியாக்ட் ஆகி உங்களுக்கு ஆல்கஹாலையும் சில்வரையும் தரும். இந்த சில்வர் இந்த மாதிரி ஒரு மிரர் மாதிரி இருக்கிறதுனால அதுக்கு பேரு சில்வர் மிரர் டெஸ்ட். மேம் இதை எப்படி மேம் ஞாபகம் வச்சுக்கிறது? ஈஸியா சொல்லுங்க மேம்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. அம்மா நைட்டு சில்வர் வாங்குன்னு கூவி தொல்லை பண்ணாங்க. இத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அம்மா நைட்டு சில்வர் வாங்குன்னு கூவி தொல்லை பண்ணாங்க. அம்மா நைட்டு சில்வர், இத மூணுத்தையும் சேர்த்தீங்கன்னா அமோனியாக்கல் சில்வர் நைட்ரேட். அம்மா நைட்டு சில்வர், அமோனியாக்கல் சில்வர் நைட்ரேட். கூவி stands for carboxylic acid. தொல்லை stands for tollens reagent. ஓகேவா? அம்மா நைட்டு சில்வர்
வாங்குன்னு கூவி கூவி தொல்லை பண்ணாங்க. அமானைட்டு சில்வர், அமோனியாக்கல் சில்வர் நைட்ரேட், கூவு கார்பாக்சிலிக் ஆசிட், தொல்லன்ஸ் ரியேஜென்ட். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. டொல்லன்ஸ் ரியேஜென்ட் முடிஞ்சிச்சு. அடுத்ததா ஃபில்லிங் சொல்யூஷன். ஃபில்லிங் சொல்யூஷன்ல ரெண்டு சொல்யூஷன் இருக்கும். சொல்யூஷன் ஏ, சொல்யூஷன் பி. சொல்யூஷன் ஏ CuSO4, சொல்யூஷன் பி ஆல்கேன் சொல்யூஷன் ஆஃப் சோடியம் பொட்டாசியம் டார்டரேட். இதை ராச்சல் சால்ட்னு சொல்லுவாங்க. சோடியம் பொட்டாசியம் டார்டரேட் ஞாபகம் வச்சுக்க. SPB, சிங்கர் SPB ஞாபகம் வச்சுக்கோங்க. SPBக்கு பதிலா SPT, சோடியம் பொட்டாசியம் டார்டரேட். இங்க என்ன நடக்குது டெக்கனா? இங்க பொதுவா அரோமேட்டிக் ஆல்டிஹைட்ஸ் இந்த டெஸ்ட்டுக்கு ரியாக்ட் பண்ணாது. ஓகேவா? அண்ட் இங்க மெயினா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், இனிஷியலா இந்த ரெண்டு சொல்யூஷனையும் ஆட் பண்ணீங்கன்னா சொல்யூஷன் A அண்ட் சொல்யூஷன் B ஒரு டீப் ரெட் காம்ப்ளெக்ஸை தர மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கலர்ல இருக்கும். அது ஆல்டிஹைட் கூட ரியாக்ட் ஆச்சுன்னா இந்த மாதிரி ரெட்டிஷ் ப்ரௌன் கலராக மாறும். இதை நான் ஒரு தடவை உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இந்த சேஞ்சு. ஸோ ஃப்ரம் டீப் ப்ளூ இட் கம்ஸ் டு டீப் ரெட்டிஷ் ப்ரௌன். ஸோ இப்படி கன்வெர்ட் ஆச்சுன்னா அது ஆல்டிஹைட், இல்லைன்னா அது வேற ஏதாவது மேபி கீட்டோன் ஆர் கார்பாக்சிலிக் ஆசிட். இங்கே ஒரே ஒரு டிஸ்அப்ரூவ்மெண்ட் என்னன்னா அரோமேட்டிக் ஆல்டிஹைட் இங்கே வந்து ரெஸ்பாண்ட் பண்ணாது. சரியா? இது ரொம்ப முக்கியமான கீவேர்ட். அடுத்ததாக ரியாக்ஷன் டியூ டு ஆல்பா ஹைட்ரஜன் ஆஃப் ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ். இதுக்கு பேர் ஆல்டிஹைட், ஆல்டால் கண்டென்சேஷன் கூட சொல்லுவோம். ஸோ என்ன இருக்கும்? இங்கே தான் ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கு. கரெக்டா? ஆல்பா ஹைட்ரஜன் என்ன பண்ணும்? அசிடிட்டி ஆஃப் ஆல்பா ஹைட்ரஜன்ல ஹைப்பர் கான்ஜுகேஷன் நடக்கும். ஹைப்பர் கான்ஜுகேஷன்னா என்ன அர்த்தம்? இந்த பாண்ட் உடைஞ்சு ரெண்டு கார்பன் கிடையே டபுள் பாண்ட் உருவாகணும். கரெக்டா? இதுதான் ஹைப்பர் கான்ஜுகேஷன். இப்படி ஹைப்பர் கான்ஜுகேஷன் உருவாகிறதுனால இங்கேருந்து போன ஹைட்ரஜன் H+ மாறும். அண்ட் இந்த ஒரு அயானை ஈனோலேட் அயான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? இந்த ஒரு அயானை ஈனோலேட் அயான் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஈனோலேட் அயானை பொறுத்தவரை ஆல்டிஹைட்ஸோட pH வேல்யூஸ் pKa வேல்யூ 17, கீட்டோன்ஸ்க்கு pKa வேல்யூ 20 ஆக இருக்கும். இதை கம்பேர் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் கீட்டோன்ஸ் ஆர் செட் டு பி லெஸ் அசிடிக் தேன் ஆல்டிஹைட்ஸ். இது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியா? இங்க மெயினா நீங்க தெரிஞ்சுக்கிட்டது ஒண்ணுதான், ஆல்டிஹைட் இஸ் ஹைலி அசிடிக் தேன் கீட்டோன் ஆர் கீட்டோன் இஸ் லெஸ் அசிடிக் தேன் ஆல்டிஹைட். ஓகேவா? புரிஞ்சுச்சா? அடுத்ததாக இந்த ரியாக்ஷன் மெக்கானிசம்லாம் வேணாம். இங்க அடுத்ததாக மிக முக்கியமான ஆல்டால் கண்டென்சேஷன். ஆல்டால் கண்டென்சேஷன்ல என்னதான் நடக்கும்? உங்களோட ஆல்டிஹைட் குரூப்பை ஃபர்ஸ்ட் இந்த OH நீங்க எடுத்துக்கக்கூடிய அக்வஸ் பேஸ்ல இருக்கக்கூடிய OH டைரக்டா போய் அட்டாக் பண்ணும். அட்டாக் பண்ணதும் என்ன நடக்கும்? இந்த ஹைட்ரஜன் ரிமூவ் ஆயிரும். கரெக்டா? அண்ட் மிக முக்கியமாக இது ஆல்பா ஹைட்ரஜன் இருந்தால் மட்டும்தான் நடக்கும், இல்லைன்னா நடக்காது. ஓகே, ஸோ இப்படியானதும் இதுவும் அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இன்னொரு ஆல்டிஹைடும் என்ன பண்ணும்? ரெண்டும் ஒன்று சேர பார்க்கும். ஒன்று சேர்ந்து உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டை தரும். ஓகேவா? திஸ் இஸ் ஆக்சுவலி அன் அன்சாச்சுரேட்டட் கார்பனைல் காம்பவுண்ட். காரணம் இங்கே டபுள் பாண்ட் இருக்கு. பட் ஸ்டில் இப்படி ரெண்டு ஆல்டிஹைடை கம்பைன் பண்ணி ஒரு ஆல்டிஹைடாக, இல்லை ரெண்டு கீட்டோனா கம்பைன் பண்ணி ஒரு கீட்டோனா கொடுக்கறதுனால தான் இதை ஆல் கண்டென்சேஷன் அப்படின்னு சொல்லுவோம். புரிஞ்சிச்சுங்களா? Is that clear? Is that clear? Okay. அடுத்ததாக இங்க எப்படி மேம் நான் ப்ராடக்டை ஃபார்ம் பண்றது? இதுதான் நிறைய பேருக்கு ஆல்டால் கண்டென்சேஷன்ல ப்ராப்ளமா இருக்கும். நான் சொல்றேன் ரொம்ப ஈஸியா. உங்கள்கிட்ட ரெண்டு ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்களா, ரெண்டு ரியாக்டன்ட் கொடுத்துருக்காங்களா, அதுல H2O மட்டும் ரிமூவ் பண்ணுங்க. எதுவுமே பண்ண வேணாம், H2O மட்டும் ரிமூவ் பண்ணுங்க. ரிமூவ் பண்ணிட்டு சேர்த்து விட்டீங்கன்னா யூ கெட் த ப்ராடக்ட். அவ்வளோதான். ரிமூவ் பண்ணிட்டு இந்த ரெண்டு கார்பன் கிடையே டபுள் பாண்ட் போட்டிங்கன்னா முடிஞ்சிருச்சு. தட் இஸ் யுவர் ஆல்டால் ப்ராடக்ட். அப்படிதான் ஆல்டால் ப்ராடக்ட் உருவாக்கணும். சரியா? ரிமூவல் ஆஃப் வாட்டர், புட்டிங் டபுள் பாண்ட், முடிஞ்சிருச்சு. கிளியர்? எஸ். அடுத்ததாக கிராஸ் ஆல்டால் கண்டென்சேஷன். கிராஸ் ஆல்டால் கண்டென்சேஷன்ல என்ன மேம் நடக்கும்? டெக்கனா ஆல்டால் கண்டென்சேஷன்ல நம்ம என்ன பண்ணோம்? ஆல்டால் கண்டென்சேஷன்ல இந்த கார்பனை இவன் கூட கனெக்ட் பண்ணும். கரெக்டா? whereas cross aldol condensation நம்ம என்ன பண்ணுவோம்? சேம் aldehydes எடுக்காம different aldehydes எடுத்துப்போம். if the condensation is carried out between two different aldehydes like ethanol and propanol, propanol and butanol,
that is cross aldol. If the condensation is occurring between same aldehyde, ethanol, ethanol, propanol, propanol, then it is aldol. சரியா? So இங்க என்ன பண்றோம்? Same methodology தான். வேற வேற aldehyde மட்டும் எடுத்துக்கிறோம். Same aqueous NaOH ல கொஞ்சம் ஹீட் பண்றோம். ஹீட் பண்ணும்போது என்ன நடக்குது? இந்த OH ரிமூவ் ஆகுது. ரிமூவ் ஆகி இங்க ஒரு டபுள் பாண்டை போடுறோம். போட்டோம்னா ப்ராடக்ட் கிடைக்குது. புரிஞ்சிச்சுங்களா? கிளியரா? ஸோ இதுதான் நம்மளோட செல்ஃப் கண்டென்ஸ்ட் ப்ராடக்ட்ஸ். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஓவராலாக இங்கே என்ன நடக்குது? திஸ் ஹேஸ் டு கோ ஹியர், திஸ் ஹேஸ் டு கோ ஹியர். அப்படி போகிறதுனால உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் கிடைக்குது. ஓகே, அடுத்ததாக கேனிசாரோ ரியாக்ஷன். ஆல்பா ஹைட்ரஜன் இருந்தால் தான் ஆல்டால் அண்ட் கிராஸ் ஆல்டால் கண்டென்சேஷன் நடக்க முடியும். அப்போ ஆல்பா ஹைட்ரஜன் இல்லைன்னா அவன் கேனிசாரோ ரியாக்ஷனுக்கு வந்துடுவான். இது ஆக்சுவலாக ஒரு டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன். இங்கே என்ன நடக்கும்னா சேம் இந்த OH இங்கே போய் அட்டாக் பண்ணி இங்கே அட்டாச் ஆயிரும். இப்போ இந்த OH அண்ட் இங்கே இது ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கு ப்ராடக்டை தர மாதிரி இருக்கும். புரிஞ்சிச்சுங்களா? இங்க மெயினா உங்களுக்கு ஒரு ஆல்கஹால் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட் உருவாகும். அது மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ரெண்டு ஆல்டிஹைட் செய்து ஒரு ஆல்கஹாலையும் ஒரு கார்பாக்சிலிக் ஆசிடையும் தந்துச்சுன்னா அதைத்தான் ஓகே. காப்பி கேட் ஒன்று கேட்டிருக்காருப்பா. மேம், நான் 11th படிக்கிறேன், டாக்டர் ஆகணுங்கிறது என்னோட கனவு. ஆனால் இங்கே ஸ்கூலில் வைக்கிற டெஸ்ட்டில் 300 கிட்ட தான் எடுக்கிறேன். ரொம்ப கஷ்டமாக இருக்கு மேம். கிட்ட தான் இருக்கேன். காப்பி கேட் 11th இஃப் யூ ஆர் கெட்டிங் 300 இட் இஸ் குட் ராக்கண்ணா. பட் எப்போவுமே ஒரு மாக் டெஸ்ட் எழுதும்போ மெயினாக நீங்கள் அந்த மாக் டெஸ்ட்டில் என்ன தப்பு பண்ணுறீங்க அப்படிங்கிறத பார்க்கணும். அந்த தப்பை வந்து எரர் நோட்டில் எழுதி வைங்க, ரிவைஸ் பண்ணுங்கள். எரர் நோட்டை நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள். இதை ப்ராப்பராக படிங்கனாவே கண்டிப்பாக உங்கள் மார்க்ஸ் இம்ப்ரூவைஸ் ஆகும். இல்லைன்னா எனக்கு மார்க் ஷீட் டைரெக்டாக மெயிலில் அனுப்பிட்டாங்கடாக்கன்னா நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இஃப் யூ வாண்ட் பர்சனல் கைடன்ஸ், சரியா? இப்போவே சொல்லிடுறேன், இது சும்மா தான். ஓகே, பீயிங் அ ஃபேக்கல்ட்டி ஐ எம் டூயிங் எவ்ரி திங் ஃபார் யூ கைஸ் ஃபார் ஃப்ரீ. ஸோ அதனால் உங்களுக்கு ஏதாவது கைடன்ஸ் வேணும், மெட்டீரியல்ஸ் வேணும், ஆர் மேம் எனக்கு இந்த மார்க்ஸில் எல்லாம் நான் இவ்வளோ மார்க் தான் எடுத்திருக்கேன், வாட் வென்ட் ராங், நான் எங்கே தப்பு பண்ணுறேன்னு பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு ஏதாவது சஜஷன் வேணும்னாலும் அனுப்பித்தாங்க. ஐ எம் ஹியர், ஐ வில் டூ இட் ஃபார் யூ. ஓகே, ஸோ அனுப்பித்தாங்க காப்பி கேட், நான் பார்த்துட்டு சொல்கிறேன். எஸ், ஹாய் ஹாய் மாகேஷ், வெல்கம் வெல்கம் ஆன் போர்ட் ராக்கண்ணா. காப்பி கேட் எனக்கு உங்களோட மார்க் ஆன்சர்ஸ் 1-2 அனுப்பித்தாங்க, நான் பார்த்துட்டு சொல்கிறேன்டாக்கண்ணா. வேர் யூ ஆர் வீக்குங்கிறத பார்த்து சொல்கிறேன், அதை நீங்கள் சரி பண்ணிக்கலாம். டோன்ட் வரி, டோன்ட் வரி. ஓகே, அடுத்ததாக யூசஸ் ஆஃப் ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன். ஆல்டிஹைட் கீட்டோன்ஸை சால்வென்ஸாக யூஸ் பண்ணுறாங்க. பேக் லைட்ஸை ப்ரொடியூஸ் பண்ண இந்த பட்டன் இருக்குல்ல அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் பயாலஜிக்கல் ஸ்பெசிமென் எல்லாம் உங்கள் ஸ்கூல்ல எல்லாம் போட்டு வச்சுருப்பாங்கள்ல அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. யூரியா, ஃபார்மால்டிஹைட், லூட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அடுத்ததாக அசிட்டிக் ஆசிட், இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அசிட்டிக் ஆசிட்லாம் நம்ம சாப்பிட்ற வினிகரில் இருக்குது. பாலிமர்ஸை ப்ரொடியூஸ் பண்ண யூஸ் பண்ணுவாங்க. ட்ரக்கை ப்ரொடியூஸ் பண்ண யூஸ் பண்ணுவாங்க. பர்ஃப்யூம் இண்டஸ்ட்ரீஸில் இவங்களை யூஸ் பண்ணுவாங்க. டை இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ஓவரால் ரியாக்ஷன்ஸ் அண்ட் இதை பற்றி எல்லாம் தான் நம்ம இப்போ படிச்சிருக்கோம். சரியா? கிளியரா? அடுத்ததாக கார்பாக்சிலிக் ஆசிட் அண்ட் அவங்களோட ப்ரிப்ரேஷனுக்கு தான் போகிறோம். கார்பாக்சிலிக் ஆசிட் நிறைய இடத்துல நம்ம பார்த்துருப்போம்டாக்கண்ணா. ஃபார்மிக் ஆசிட் ஆன்ட்டு கடிச்சா வீங்குது இல்லை, ஃபார்மிக் ஆசிட். வினிகர் புளிக்குது இல்லை, அசிட்டிக் ஆசிட். பட்டர் அந்த ஒரு என்ன சொல்கிறது எண்ணெய் மெழுக்கு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, பியூட்ரிக் ஆசிட். ஏன் ஈவன் நம்ம வேலரின் பிளான்ட்லேருந்து ஒரு மெடிசன் எடுப்பாங்க, வேலரிக் ஆசிட். ஸோ இந்த மாதிரி நிறைய காமன் நேம்ஸ், காமன் யூசேஜஸ் இங்கே இருக்குது. அவங்களோட ஐயூபேக் நேம்ஸில் ஓயிக் ஆசிட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் ஆட் பண்ணால் போதும். ஸோ ஆல்கைல் குரூப் என்னவாக இருந்தாலும் அதான் ஓயிக் ஆசிட் கூட எதனா போதும். லைக் மெத்தனாயிக் ஆசிட், எத்தனாயிக் ஆசிட், பியூட்டனாயிக் ஆசிட், பென்டனாயிக் ஆசிட். அடுத்ததாக நோமென்க்ளேச்சருக்கு அடுத்ததாக நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது ப்ரிப்ரேஷன் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட்.
கார்பாக்சிலிக் ஆசிட பிரைமரி ஆல்கஹால்ஸ் அண்ட் ஆல்டிஹைட்ஸை ரெடியூஸ் பண்ணுறது மூலியமாக ப்ரொடியூஸ் பண்ணலாம் ஸோ அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு KMnO4 K2Cr2O7 CrO3+ இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அடுத்ததாக ஆல்கைல் பென்சினை பயங்கரமாக ஆக்சிடைஸ் பண்ணுறதுனாலையும் you can produce carboxylic acid. So இங்க alkyl benzene இருக்கு in presence of KMnO4 and OH-. மேம் ஆதித்யா ராஜேஷ் முதல்ல இதை முடிச்சிடுறேன்டாங்கண்ணா, அதுக்கப்புறமா நம்ம அதுக்கு போகலாம் சரியா. KMnO4 OH நம்ம ரியாக்ட் பண்ண விடுறோம், திருப்பி அதை ஹைட்ரேஸ் பண்ணோம்னா நமக்கு கார்பாக்சிலிக் ஆசிட் தான் கிடைக்கும். இங்கே மெயினாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், பிரைமரி அண்ட் செகண்டரி ஆல்கைல் குரூப்ஸை நம்ம ஆக்சிடைஸ் பண்ணலாம், பட் டெர்ஷரி குரூப்பை இந்த மாதிரி ஆக்சிடைஸ் பண்ணி உங்களால் கார்பாக்சிலிக் ஆசிடை எடுத்துக்க முடியாது. அடுத்ததா நைட்ரைல்ஸ் அண்ட் அமைட்ஸ் ரெடியூஸ் பண்ணுங்க, ஈஸியாக உங்களால் கார்பாக்சிலிக் ஆசிடை எடுத்துக்க முடியும். ஆல் யூ ஹாவ் டு டூ இஸ் ரெடியூஸ் and you will get your carboxylic acid. Reduce and hydrolyze, you will get your carboxylic acid. அடுத்ததாக acyl halides anhydrates esters இவங்களை எல்லாம் acid hydrolysis பண்றதுனால ஒன்றும் இல்லை, in presence of acid H+ and OH- ions ஆட் பண்றது மூலியமாக உங்களால கார்பாக்சிலிக் ஆசிடை எடுக்க முடியும். எக்ஸாம்பிள் RCOCl in presence of water and acid. இந்த வாட்டர் அதுக்குள்ள போய் குளோரினை ரிமூவ் பண்ணி கார்பாக்சிலிக் ஆசிடா மாறும். இங்கேயும் அதே மாதிரி தான் RCOOH ப்ரொடியூஸ் ஆகும். இங்க இந்த ஆல்கைல் குரூப்பை தட்டி உங்களுக்கு RCOOH குரூப் உருவாகிற மாதிரி இருக்கும் சரியா. ஸோ இதெல்லாம் ப்ரிப்பரேஷன். மேம் ஏன் ஸ்பீடாக போறீங்கன்னு மட்டும் நினைக்காதீங்க, ஏன்னா தீஸ் ஆர் ஆல் வெரி சிம்பிள் ராக்கண்ணா. ரொம்ப 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 ஈஸியான ப்ரிப்பரேஷன் மெத்தட்ஸ். நேமிங் ரியாக்ஷன் அளவுக்கு இதுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இல்லை, அதனால தான் கடன்னு பார்த்துட்டு இருக்கோம் சரியா. அடுத்ததாக ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட். பொதுவாகவே கார்பன் 10க்கும் கம்மியாக இருக்கக்கூடிய கார்பாக்சிலிக் ஆசிட் கலர்லெஸ் லிக்விடா இருப்பாங்க. பட் ஹையர் சாலிட்ஸ் மோஸ்ட்லி வேக்சி சாலிட்ஸா இருப்பாங்க. நம்ம ஃபேட் எல்லாம் எப்படி ஒரு மாதிரி மிழுக்கு மாதிரி இருக்கு அந்த மாதிரி இருப்பாங்க. First three members have a sharp pungent odor. Carbon 4 to 9 have an odor of rancid butter. கெட்டுப்போன பட்டர் மாதிரி ஸ்மெல் இருக்கும். whereas high மெம்பர்ஸ்க்கு ஸ்மெல் எதுவும் இருக்காது. lower members are highly soluble in water. higher members are very insoluble in water. காரணம் என்ன? molecular mass increase ஆனா solubility குறையும். அடுத்ததாக boiling point of carboxylic acid are higher than those of alcohols. காரணம் molecular mass அதிகம். புரிஞ்சிச்சுங்களா? அடுத்ததாக ஸ்ட்ரக்சர் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஒரே ஒரு நிமிஷம் டாக்கண்ணா. அடுத்ததாக கோல்ப்ஸ் எலக்ட்ரோலிசிஸ் ரொம்ப முக்கியம். ப்ளீஸ் நோட் திஸ் டவுன். நம்மளோட RCOO குரூப்பை எலக்ட்ரோலிசிஸ் பண்றது மூலியமா உங்களுக்கு ஆல்கேன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு குரூப்பை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இதைத்தான் கோல்ப்ஸ் எலக்ட்ரோலிசிஸ்னு சொல்றோம். ஏன்? ஏன்னா எலக்ட்ரோலிசிஸ் மெத்தட் வழி தான் இதை ப்ரொடியூஸ் பண்றாங்க. இங்க ரேடிக்கல் கண்டிப்பா இன்டர்மீடியட்டா ஃபார்ம் ஆகுது அண்ட் CO2 ஆனோட்ல ரிலீஸ் ஆகுது. இது மிக முக்கியம். ஆனோட்ல என்ன ரியாக்ஷன், கேத்தோட்ல என்ன ரியாக்ஷன் அவ்வளோவா உங்களுக்கு கேட்க மாட்டாங்க. பட் ஆனோட்ல CO2 ரிலீஸ் ஆகுதுங்கிறத மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்ப கேத்தோட்ல என்ன மேம் ரிலீஸ் ஆகும்னு கேட்டீங்கன்னா ஹைட்ரஜன் ரிலீஸ் ஆகும். ஆனோட்ல CO2, கேத்தோட்ல ஹைட்ரஜன். ஓகேவா? நெக்ஸ்ட், யூசஸ் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட். ரப்பர் இண்டஸ்ட்ரி, லெதர் இண்டஸ்ட்ரி, டை இண்டஸ்ட்ரி, எலக்ட்ரோபிளேட்டிங், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, இந்த இடத்துல எல்லாம் நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். எத்தனாயிக் ஆசிடை மோஸ்ட்லி சால்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவோம். வினிகர் நம்ம பார்த்துருப்போம். இந்த சோப்புல எல்லாம் ப்ராடக்ட் பேர் மறந்துடுங்க, பட் சோப்புல எல்லாம் ஃபேட்டி ஆசிட்ஸாக யூஸ் பண்ணுறாங்க. டிட்டர்ஜென்ட் அந்த சோப்பு, லிக்விட் சோப்பு இருக்கு இல்லையா, அதெல்லாம் அங்கே எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. பர்ஃப்யூம் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஓவராலாக கார்பாக்சிலிக் ஆசிட்னா என்ன, அவங்களோட ப்ரிப்பரேஷன் என்னென்ன,
அண்ட் அவங்களோட ரியாக்ஷன்ஸ் என்னென்னங்கிறது தான் இப்போ ஓவராலாக பார்த்துருக்கோம். அண்ட் எஸ் மை டியர், எஸ் இத்தோட நம்மளோட ரியாக்ஷன் முடியுது. பட் இந்த கொஸ்டினுக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்களேன். இங்க இந்த ரியாக்ஷன்ல ஒண்ணு மட்டும் எனக்கு ஆன்சர் பண்ணுங்க. இதுதான் ரியேஜென்ட், சரியா? இது ரியேஜென்ட்டா இருந்துச்சுன்னா இந்த ரியாக்ஷனோட பேர் என்ன? இந்த ரியாக்ஷனோட பேர் என்ன? நீங்க பெருசா ஃபுல்லாலாம் படிக்க வேணாம். இதுதான் ரியேஜென்ட். ரியாக்ஷனோட பேர் என்ன? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க பாப்போம். குவிக் டாக்கண்ணா. மணிகண்டன் கண்டிப்பா கொடுத்துடலாம்டாக்கண்ணா, நீங்க கவலையே படாதீங்க. எஸ், இது என்ன ரியாக்ஷன்? யாருக்கும் தெரியாதா? வெரி குட், வெரி குட். கிளெமென்சன். கிளெமென்சன், வெரி குட், வெரி குட், வெரி குட் ராக்கண்ணா. வண்டர்ஃபுல், வண்டர்ஃபுல். ஜிங்க் HCl யூஸ் பண்றோம்னா ஒரே ஒரு கீவேர்ட் தான் மைண்ட்ல இருக்கணும். ஹை ரேட் கிளென்சர், கிளென்சர், கிளெமென்சன், கிளெமென்சன் ரியாக்ஷன் தான், சரியா? இப்போ நம்ம ஆதித்யா ஒரு டவுட் கேட்டிருந்தாரு, வாட் இஸ் அசிட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. டேக்கண்ணா, ஆக்சுவலா அசிட்டம் அப்படிங்கிறது it is, if I'm not wrong, it is the Latin name of vinegar. ஓகேவா? வினிகரோட லாட்டின் நேம் தான் அசிட்டம், சரியா? வினிகரோட லாட்டின் நேம் தான் அசிட்டம். அதுல இருந்து தான் அசிட்டிக் ஆசிட் அப்படிங்கிற வார்த்தையே வந்துச்சு. ஸோ யாருக்காச்சும் தெரியாதுன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வெரி குட். ஸோ இப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் கீவேர்டை கொடுத்துடலாமா? ஆர் யூ கைஸ் ரெடி ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் கீவேர்ட்? ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை ஃபுல்லா முடிச்சிட்டோம். ஸோ ஹியர் வி கோ வித் த வெரி ஃபர்ஸ்ட் கீவேர்ட். ஃபர்ஸ்ட் கீவேர்ட் வேணும்னா ஒரு குட்டி ஃபயரை போட்டு விடுங்க கமெண்ட் செக்ஷன்ல. ஃபர்ஸ்ட் கீவேர்ட் வேணும்னா ஒரு குட்டி குட்டி ஃபயரை போட்டு விடுங்க. ஒரு குட்டி குட்டி ஃபயரை போட்டு விடுங்க. வெரி குட், வெரி குட். ஃபயர் ரொம்ப கம்மியா இருக்கே. ஓகே, ஸோ நான் ஒன்று பண்ண போறேன். யூ வில் கெட் ஆங்க்ரி ஆன் மீ, பட் பரவாயில்ல. ஸோ டைம் இப்போ 2:45 ஆச்சு, கரெக்டா? இன்னும் நிறைய பேர் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. ஸோ ப்ளீஸ் கோ அண்ட் ஹாவ் யுவர் லஞ்ச். எஸ் ஷபரி, கிளாஸை முடிக்கலடாக்கண்ணா. நம்ம ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை மட்டும்தான் முடிச்சிருக்கோம். இன்னும் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இருக்கு, பிசிக்கல் கெமிஸ்ட்ரி இருக்கு, எல்லாத்தையும் பார்க்கணும்ல. கவலைப்படாதீங்க, ஈவினிங் வரைக்கும் கிளாஸ் இருக்கு, சரியா? ஸோ இப்போ டெக்கண்ணா மேல கோச்சுக்காதீங்க. நான் ஒரு குட்டி பிரேக் விடுறேன். எல்லாரும் போய் சாப்பிட்டுட்டு வந்துருங்க. சாப்பிட்டுட்டு வந்ததுக்கு அப்புறமா வீல் ஹாவ் கீவேர்ட்ஸ் அண்ட் PDF. ஓகேவா? ஸோ நான் ஆல்ரெடி ஹாலோ ஆல்கீன்ஸ் தந்துட்டேன். ஆல்கஹால் ஃபீனால்ஸ்க்கான PDF தரணும், கரெக்டா? ஆல்கஹால் ஃபீனால்ஸ்க்கான PDF, ஆல்டிஹைட் கீட்டோன்ஸ்க்கான PDF அண்ட் கீவேர்ட். இது எல்லாமே நான் உங்களுக்கு இந்த லைவ் முடிஞ்சதுமே தந்துடுறேன். ஸோ ப்ளீஸ் கோ ஃபார் யோர் பிரேக்ஸ். எல்லாரும் பிரேக் எடுத்துக்கோங்க. Please go for your breaks. And Paravala Shabri, once you're back, watch the recording. And be back by and சொல்லிட்டேன்ல, இது லஞ்ச் பிரேக். ரொம்ப 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 முக்கியமா நம்ம எப்பவுமே எழுதி வைக்க வேண்டிய விஷயம். நம்மளோட தாரக மந்திரமாவே இது மாறிடுச்சு. ஸோ ஜெயிச்சு காட்டணும். ஓகே, ஸோ நம்ம
பிடிஎஃப்பும் நம்மளோட ஃபர்ஸ்ட் கீவேர்டும் பிரேக் அப்புறமா கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் காய்ஸ் எத்தனை மணிக்கு திரும்ப வரீங்க? லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டுட்டு எஸ் லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு எல்லாரும் ஒரு 3 o'clock வந்துடுறீங்களா? கேன் யூ கைஸ் பி பேக் பை 3 PM? ப்ளீஸ் பி பேக் பை 3 PM. 3 மணிக்கெல்லாம் டான்னு வந்துருங்க. நம்ம அடுத்த சாப்டர்ஸ்க்கும் போயிடலாம், பிடிஎஃப் அண்ட் கீவேர்ட்ஸும் பார்த்துடலாம். ஓகே நோ சுபஸ்ரீ 3 o'clock வந்துருங்க. நான் ஆல்ரெடி 20 minutes இருக்குல்ல சாப்பிட்றதுக்கு. ஸோ 3 o'clock வந்துருங்க சரிங்களா? அண்ட் இப்போவே சொல்லிடுறேன், அங்கே போகிறேன் இங்கே போகிறேன், ஷார்ட்ஸ் பார்க்க போகிறேன், வேறு வீடியோ பார்க்க போகிறேன்னு எங்கேயும் போகாதீங்க. ஐ எம் டெல்லிங் யூ திஸ் இஸ் கோயிங் டு பி த பெஸ்ட் வீடியோ யூ ஹவ் எவர் சீன். ஸோ ஏன்னா அவ்வளோ இவ்வளோ ஸ்பீடாக போகிறதுக்கு வி ஆர் புட்டிங் லாட் ஆஃப் எஃபர்ட்ஸ். ஸோ அதனால் தயவு செஞ்சு ஒன்று ஒழுங்காக நம்ம படிக்கலாம், யாரும் எங்கேயும் போக வேணாம். பிரேக் லஞ்ச் எடுத்துட்டு அப்படியே வந்துடுங்க, ஃபோனை வச்ச இடத்துலேயே வச்சுட்டு போங்க சரியா? ஓகேவா? எஸ் ஓகேடா கண்ணா. ப்ளீஸ் கோ ஃபார் யுவர் லஞ்ச் பிரேக் அண்ட் பி பேக் ஆன் டைம். See you soon.
எஸ், செஷனை ஆரம்பிக்கலாமா? செஷனை ஆரம்பிக்கலாமா? ஓகே, ஸோ இப்போ நான் ஒரு டார்கெட் வைக்க போறேன். இப்போ நான் ஒரு டார்கெட் வைக்க போறேன். நம்ம எல்லாரும் ரெடி? ஹாய் 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 சுபஸ்ரீ. நம்ம இப்போ 87 லைக்ஸ் வந்திருக்கோம், கரெக்டா? likes before 3:30 ட்ரை பண்ணி பார்ப்போமா? 100 likes before 3:30 போட்டு பார்க்கலாமா? சோ எல்லாரும் தயாரா? நம்ம ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை முடிச்சாச்சு, அடுத்ததா இன்ஆர்கானிக்கு போறோம். எல்லாரும் தயாரா? ஒரு குட்டி ஃபயரை போட்டு சொல்லுங்க, ஒரு குட்டி ஃபயரை போட்டு சொல்லுங்க. எஸ் எஸ் எஸ். ஓகே, வண்டர்ஃபுல் 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 டக்கனா. சரி, இப்போ இப்போ நம்ம செஷனை ஸ்டார்ட் பண்ண வேண்டிய நேரம் வந்தாச்சு. இதே ஃபயரோட இதே எனர்ஜியோட நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம என்டையர் கிளாஸ் 12th முடிக்க போறோம். நம்ம இப்போ ஓவராலா ஆர்கானிக்ல உள்ள எல்லா சாப்டரும் முடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன், கரெக்ட் தானே? ஓகே பத்மா, இஃப் டுமாரோ இஸ் யுவர் ப்ரீ போர்ட் தென் இந்த கிளாஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டக்கனா. ஏன்னா எல்லா போர்ஷன்ஸையும் ரொம்ப குவிக்காக நான் உங்களுக்கு ரிவைஸ் பண்ணி தர மாதிரி இருக்கும், சரியா? திவாகர், எஸ் எஸ் உங்களுக்கும் தான் கண்ணா. யாருக்கெல்லாம் நாளைக்கு கெமிஸ்ட்ரி ப்ரீ போர்டு இருக்கோ எல்லாருக்கும் இது ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஏன் நீட்டுக்கு ரிவைஸ் பண்ணுறவங்களுக்கு கூட இது ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஏன்னா மொத்த கெமிஸ்ட்ரி கிளாஸ் 12th நான் இந்த ஒரு வீடியோவில் உள்ள எடுக்கிறேன். ஸோ கம்ப்ளீட்டாக போர்ஷன்ஸை சூப்பராக நம்ம முடிக்கிறோம், ஃபர்ஸ்ட் கிளாஸாக நம்ம படிக்கிறோம், மாஸ் காட்டுறோம். ஓகேவா? ஹாய் ஹாய் பாவிழி. ஸோ இப்போ ஆர் யூ கைஸ் ரெடி? ஆர் யூ கைஸ் ரெடி ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் பிடிஎஃப்? ஃபர்ஸ்ட் பிடிஎஃப் போட்டுடலாமா? பிடிஎஃப்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் கீவேர்ட் கொடுக்கணும்ல. ஸோ நம்ம கிஃப்ட்டுக்கான கீவேர்ட் என்னவா இருக்கலாம்? யோசிச்சு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் கீவேர்டு என்னன்னா எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க, இட் இஸ் கேன்சர். ஃபர்ஸ்ட் கீவேர்ட் இன்னைக்கு அந்த ஃபர்ஸ்ட் கீவேர்ட் கேன்சர் தான். ப்ளீஸ் நோட் இட் டவுன், ப்ளீஸ் நோட் இட் டவுன். நோட் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு ஒரு ஃபயரை மட்டும் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஃபர்ஸ்ட் கீவேர்ட் இஸ் கோயிங் டு பி கேன்சர். என்ன மேம் ரொம்ப டார்க்கா போகுதே அப்படின்னு நினைக்காதீங்க, காரணம் இருக்கு, காரணமோட தான் இதை சொல்றேன். ஓகே, ஸோ ப்ளீஸ் நோட் இட் டவுன், ப்ளீஸ் நோட் இட் டவுன். நோட் பண்ணியாச்சா? நோட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஃபயரை போட்டு விடுங்க. Let's see a train of fire. Let's see a train of fire. பாத்தரலாமா? Yes. Wonderful, wonderful.
Subhashri, Mati, Vino, Vishwa, Divakar, Doctor, Ritika, Mahalakshmi, Subhashri, Mati. Wonderful, 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 Dakana. So, nama class full of fire. Luna, Manigandan. Yes, wonderful, wonderful. Nama first keyword kuduthittom. 1 down, 2 more to go. Seriya, இன்னும் 2 keyword இந்த classல இருந்து உங்களுக்கு கிடைக்கும். So, shall we start? Super, 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 Dakana. இப்போ எந்த chapter start பண்ணலாம்னு நீங்களே சொல்லுங்க. So, first keyword is cancer. எல்லாரும் நோட் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன், நம்புறேன். அண்ட் அதற்கான அறிகுறி தான் இது. பாலா, வண்டர்ஃபுல், வண்டர்ஃபுல் டாகனா. இப்போ அடுத்ததாக எந்த சாப்டரை ஸ்டார்ட் பண்ணலாம்? டெல் மீ. அடுத்ததாக எந்த சாப்டரை ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லுங்க. நமக்கு DNF பிளாக் இருக்கு, கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் இருக்கு, P பிளாக்ஸ் இருக்கு. அப்புறம் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா 3 தான். அது ஆல்ரெடி நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ எதுக்கு போகலாம்? ஸோ விஸ்வா, கீவேர்டுங்கிறது நம்ம கிளாஸுக்கு நடுவில் கொடுக்கக்கூடிய ஒரு ஜஸ்ட் அ வேர்ட், ஜஸ்ட் ஆஸ் யூ ஹவ் சீன் ஹியர். ஸோ அந்த கீவேர்டை நீங்கள் கலெக்ட் பண்ணுறது மூலியமாக you will get surprise gifts. டெக்கனா, இன்ஆர்கானிக்ல இருந்து சொல்லுங்க பாப்போம். இன்ஆர்கானிக்ல இருந்து சொல்லுங்க பாப்போம். DNF போலாமா? ஆர் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் பார்க்கணுமா? DNF பார்த்துட்டு நம்ம கோஆர்டினேஷனுக்கு போகலாம் கண்ணா. ஏன்னா DNF பார்த்துட்டு போனோம்னா யூ வில் ஹாவ் அ ஃப்ளோ. அதனால தான் சொல்கிறேன். ஸோ வி வில் கோ வித் DNF ஃபர்ஸ்ட். ஒரே ஒரு நிமிஷம், ஜஸ்ட் கிவ் மீ சம் டைம் ஸோ தட் நான் அதை எடுத்து வச்சுறேன். மீன்வைல் யாராச்சும் லைக் போடலைனா லைக்கை தட்டி விட்டுருங்க. ஏன்னா 100 லைக்ஸ் ரீச் ஆனதும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. 3:30க்குள்ள 100 லைக்ஸை ரீச் பண்ணிடலாம். ஓகே, one minute, Ra. 1 minute, let me download it. உண்மையிலேயே இந்த மேரத்தான்ஸ்க்கெல்லாம் நம்ம இந்த மாதிரி பிபிடி வைக்கிறதுனால எவ்வளோ சீக்கிரம் நம்மளால் கிளாஸஸை கவர் பண்ண முடியுதுன்னா தெரியுமா? ஐ எம் ஹாப்பி தட் வி ஹாவ் பிபிடி நோ. ஒரே நிமிஷம், let it load. ஓகே, ஸோ இப்போ நம்ம அடுத்ததாக DNF பிளாக்குக்கு தான் போகிறோம். ஸோ ஆட்டத்தை ஆரம்பிச்சிடலாமா? shall we start? ஒரு குட்டி ஃபயரோட சொல்லுங்க பாப்போம். PDF on the count of 100 likes we'll have PDF rakana. On the count of 100 likes we'll have PDF. Ma'am, காப்பி கேட் அஃபிஷியல் ஆக்சுவலாக 5000ல நான் ப்ரீவியஸ் இயர் கொஷின், ப்ராக்டிஸ் கொஷின் எல்லாமே கவர் பண்ணியிருப்பேன். ஐ திங்க் போன இயர் நம்ம பண்ண ப்ராக்டிஸ் செஷன்னு நினைக்கிறேன். அது இஃப் யூ கேன் ஃபாலோ த கிளாஸஸ் ரெகுலர்லி,
அதுலயே நம்ம எல்லாம் கவர் பண்ணிடுவோம்டா கண்ணா. ஸோ யூ கேன் பி ரெகுலர் வித் த லைஃப் ஸோ தட் எல்லாமே நம்ம முடிச்சிடலாம். ஸோ இப்போ DNF பிளாக் எலிமெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அவங்களோட பொசிஷன் அண்ட் ஜென்ரல் டிரான்சிஷனை பற்றி பார்த்துடலாம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் அவங்களோட பொசிஷனை பற்றி பேசணும்னா ஆஸ் பர் ஐயூபேக்கை பொறுத்தவரை இன்கம்ப்ளீட் டீசப்ஷல் இருக்கிறதுனால தான் அவங்கள டிரான்சிஷன் மெட்டல்ஸ் அப்படின்னு நம்ம கூப்பிடுறோம். டி பிளாக் எலிமெண்ட்ஸை டிரான்சிஷன் மெட்டல்ஸ் அப்படின்னு நம்ம கூப்பிடுறோம். ஆனால் இது மட்டும்தான் காரணமா மேம்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா டி பிளாக்குங்கிறது எஸ் அண்ட் பி பிளாக்குக்கு நடுவில் இருக்குது. நான் காமிக்கிறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் எஸ் பிளாக், இது பி பிளாக், இதுக்கு நடுவில் தான் டி பிளாக் இருக்குது. அப்போ எஸ் பிளாக்குக்கும் பி பிளாக்குக்கும் நடுவில் இருக்கிறதுனால தான் இந்த டி பிளாக்கை டிரான்சிட் மிடில் தான் டிரான்சிட்னு சொல்லுவோம். ஸோ டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். பட் ஐயூபேக்கை பொறுத்தவரை அன்ஃபில் டீசப்ஷல் இருக்கிறதுனால தான் நாங்கள் அந்த பேர் வச்சுருக்கோம்ப்பா, வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ இதுதான் டி பிளாக். இந்த டி பிளாக்ல இங்கே லாந்தனம் அண்ட் ஆக்டினம் இருக்கும். இதுக்குள்ளே தான் இந்த எஃப் பிளாக் ஒன்றுக்கு பின்னாடி ஒன்றுன்னு சொல்லி அடுக்கி வச்சுருப்பாங்க. ஸோ ப்ளீஸ் கீப் திஸ் இன் மைண்ட். டெக்கனா 100 likes reached. 100 likes reached. அப்போ PDF கொடுக்காம இருக்க முடியாதுல்ல. ஸோ கொடுத்துடலாம். Just give me a minute of time. I'm downloading the PDF. ஸோ இப்போ அடுத்ததாக amines PDF கொடுத்தாச்சு, haloalkanes haloarenes PDF கொடுத்தாச்சு. அடுத்ததாக நம்ம கொடுக்கக்கூடிய PDF அப்படிங்கிறது alcohol phenols and carboxylic acid. ஸோ alcohol phenols-ஓட PDF நான் உடனே உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன்டா கண்ணா. Thank you so much for bringing up 100 likes. So on the count of 3, 2, 1 தான் நான் கொடுக்க போறேன். எல்லாரும் தயாரா இருந்துக்கோங்க. லைவ் சாட்ல தான் வரும். So 3, 2, 1 here you go. உங்களோட alcohol phenol வந்தாச்சு. போல நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். So guys, please download the PDF. And PDF download பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ஃபயரை போடுங்க. எல்லாரும் ஒரு ஃபயரை போடுங்க. So that we will move on with the next part. So yes, ஃபயர் மட்டும் போட்டா போதும், டவுன்லோட் கூட வேணாம். just fire. இதுதான் உங்க PDF. டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு ஒரு ஃபயரை போட்டு விடுங்க. என்னடா கண்ணா யாரும் டவுன்லோட் பண்ணலையா? Mahalakshmi, first one to put fire. Divakar, 2 பேர் தான் டவுன்லோட் பண்ணியிருக்கீங்களா? மற்றவங்க எங்க? சுபஸ்ரீ, மதி, சூப்பர் டக்கனா. மற்றவங்க எங்க? I want to see all of you here. Yes, சுபஸ்ரீ, மதி, திவாகர், மகாலட்சுமி மட்டும்தான் டவுன்லோட் பண்ணியிருக்காங்களா? மற்றவங்க எங்க? ப்ளீஸ் புட் அ ஃபயர் தாக்கண்ணா. கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஃபயரை தட்டி விடுங்க. ஸோ தட் நிறைய பேர் போட்டதுக்கப்புறம் நான் அன்பின் பண்ணிடுவேன். அண்ட் நம்ம திருப்பி நம்மளோட லைவ் செக்ஷனுக்குள்ளே போயிடலாம். தேக்கண்ணா நான் இப்போவே சொல்லிடுறேன். ஹியர் ஆஃப்டர் வி வில் ஹாவ் டார்கெட்ஸ் ஃபார் our documents. Hi Karnika. So yes, இப்போ அடுத்த டார்கெட் Luna downloaded.
Very good Rakana. So the message unpin பண்ணிட்டேன். And poll start பண்ணியாச்சு மேம். Okay தியாகு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கலாம்ல. I have sent it once again தியாகு. Please download it. Okay. இப்போ அடுத்ததாக நம்ம DNF பிளாக்குக்கு தான் திருப்பி போறோம். DNF பிளாக்கை பொறுத்தவரை DNF பிளாக் SNP பிளாக்குக்கு நடுவில் இருக்கு, அதனால D பிளாக்கை டிரான்சிட்னும், D பிளாக்குக்குள்ள F பிளாக் இருக்கிறதுனால அதை இன்னர் டிரான்சிஷன் அப்படின்னு சொல்றோம். அடுத்ததாக நம்ம மெயினா பார்க்கக்கூடியது D பிளாக்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பீரியட்ஸையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் இந்த பீரியடை நம்ம 3D சீரீஸ், இட்ரியம்ல இருந்து ஆரம்பிக்கிறது 4D, லாந்தனம்ல இருந்து ஆரம்பிக்கிறது 5D அண்ட் ஆக்டினம்ல இருந்து ஆரம்பிக்கிறது 6D. இப்படி 4 சீரீஸ் D பிளாக்ல இருக்கு. ஸோ 4 சீரீஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததா ஜெனரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஃபார் D பிளாக் எலிமெண்ட், இட் இஸ் n-1 D1 to 10 ns0 to 2. இங்க நீங்க மெயினா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், எப்பவுமே ஒரு மாலிகுல் ஹாஃப்லி ஆர் கம்ப்ளீட்லி ஃபில்டா இருந்துச்சுன்னா அது வந்துட்டு ஸ்டேபிளாக இருக்கும். அதோட டி ஆர்பிட்டால் ஹாஃப்லி ஆர் கம்ப்ளீட்லி ஃபில்டாக இருந்துச்சுன்னா அது ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ அதனால எப்போவுமே ஹாஃப்லி ஃபில்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த குரோமியம் அண்ட் ஃபுல்லி ஃபில்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த காப்பர் என்ன பண்ணுமா, அதோட அவுட்டர்மோஸ்ட் ஷெல்லை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக எஸ் ஆர்பிட்டாலேருந்து ஒரு எலக்ட்ரானை வாங்கி டி ஆர்பிட்டால வச்சிடும். ஸோ தட் எஸ்ல 1 டியில் 5, இங்கே எஸ்ல 1 டியில் 10 மாறிடும். ஸோ தட் தே குட் அட்டைன் தட் half and completely filled stable. இது குரோமியம் அண்ட் காப்பர்ல நடக்கும். அடுத்ததாக அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன, they are good conductors of heat and electricity. heat and electricity அவங்க நல்லா கண்டக்ட் பண்ணுவாங்க. ரெண்டாவது அவங்க பார்க்க தகத்தக லெஸ் ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பாங்க. மூணாவது they are hard. நாலாவது டக்டைல் அண்ட் malleability. ஒயர் மாதிரி இழுத்தோன்னா அது டக்டைலிட்டி, வளைக்க முடிஞ்சிச்சுன்னா அது malleability. இதுக்கு மட்டும் ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கு, which is manganese, zinc, cadmium and mercury. ஏன்னா இவங்க 4 பேரும் they are not transition elements. D பிளாக்ல இருக்கக்கூடிய நான் transition elements இவங்கெல்லாம் தான். ஓகேவா? Where is the PDF? From where are you getting these PDF, ma'am? Dekana, these are all made from our team, Rakana. நம்ம வேதாந்து நீட் தமிழ் டீம் உங்களுக்காக உருவாக்கின பிடிஎஃப்ஸ். ஓகே, ஸோ அவங்களோட மெட்டாலிக் ஸ்ட்ரக்சர் பிசிசியாக இருக்கலாம், ஹெச்சிபியாக இருக்கலாம், கியூபிக் க்ளோஸ் பேக் சிசிபியாக கூட இருக்கலாம். அண்ட் அவங்களோட மெல்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட்டை பற்றி பேசணும்னா நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தா தெரியும், ஹாஃப்லி ஃபில்டாக இருக்கக்கூடிய ஹாஃப்லி ஃபில்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருக்கக்கூடிய குரோமியம், மாலிப்டினம் அண்ட் டங்ஸ்டன், இவங்க 3 பேருமே ஹாஃப்லி ஃபில் ஸ்டேட்டில் தான் இருக்காங்க. விச் மீன்ஸ் அதனால அவங்களுக்கு மெல்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் அதிகம். எப்போவுமே unpaired electrons are directly proportional to melting point and boiling point அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. எத்தனை unpaired electrons இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ மெல்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் அதிகமாக இருக்கும். அண்ட் அதைத்தான் இந்த கிராஃப் டெபிக்ட் பண்ணுது. அடுத்ததாக enthalpy of atomization. டிக்கனா enthalpy of atomization பொறுத்தவரை அங்கேயும் அன்பேர்ட் எலக்ட்ரான் அதிகமாக இருந்தால் மெட்டாலிக் பாண்ட் அதிகமாக இருக்கும், அதனால என்தால்பி இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அடுத்ததாக அட்டாமிக் ரேடியை பொறுத்தவரை உங்களுக்கு நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆக அட்டாமிக் ரேடியை குறைஞ்சிக்கிட்டே வரும். ஏன்னா நியூக்ளியர் சார்ஜுங்கிறது எலக்ட்ரான் அண்ட் நியூக்ளியஸை அட்ராக்ட் பண்ணக்கூடிய அந்த சார்ஜோட நேச்சர். அது கூட அட்ராக்ஷன் கூட சைஸ் குறைஞ்சிக்கிட்டே வரும். அதை தான் இங்கே டெபிக்ட் பண்ணியிருக்கோம். ஆல்சோ இங்கே மெயினாக நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 விஷயத்தை நம்ம பார்ப்போம். ஒன்று எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ், ரெண்டாவது ஷீல்டிங் எஃபெக்ட். இது ரெண்டுத்தினாலையும் அஃபெக்ட் ஆகக்கூடியது யாரு? அட்டாமிக் சைஸ் தான். சரியா? ஸோ இப்போ இதுக்கு ஆக்சுவலாக ஒரு ஆர்டர் இருக்குடா கண்ணா. இது வரைக்கும் ஒரு ஆர்டர், ஜிங்க் அண்ட் காப்பருக்கு ஒரு ஆர்டர் இருக்கும். ஓகேவா? ஸோ ப்ளீஸ் கீப் திஸ் இன் மைண்ட். அண்ட் இப்போ அடுத்ததாக அயனைசேஷன் எனர்ஜியை பற்றி பேச போகிறோம். வேர் இஸ் த பிடிஎஃப் மேம்? இன் லைவ் சேட் ராக்கனா.
AIR1 மேம் நான் 11th இதை படிக்கலாமா? நீங்கள் நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இதை பார்க்கலாம்டா கண்ணா. For sure you can watch this. அடுத்ததாக அயனைசேஷன் என்தால்பியை பற்றி தான் பேச போகிறோம். ஆல்வேஸ் ரிமெம்பர் திஸ், எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகும்போது அயனைசேஷன் என்தால்பியும் கூடத்தான் செய்யும். விச் மீன்ஸ் அயனைசேஷன் அண்ட் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் ஆர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அண்ட் எப்போவுமே ஒரு சில ரேர் கேசஸை தவிர்த்து எப்போவுமே ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் என்தால்பி கம்மியாக இருக்கும், செகண்ட் அதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும், தேர்டு ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ factors affecting ionization enthalpy. என்தால்பியை எதெல்லாம் அஃபெக்ட் பண்ணும்? ஒன்று attraction of electron towards nucleus, effective nuclear charge கூடுச்சுன்னா ionization energy கூடும். repulsion between electrons, electronsக்கு இடையே உள்ள repulsion கூடுச்சுன்னா ionization enthalpy அப்படிங்கிறது குறையும். and ஃபைனலாக exchange of energy, அங்கே எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் ஏதாச்சும் நடந்துச்சுனாலும் இது கண்டிப்பாக ionization enthalpyயை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ionization enthalpyனா என்ன? ஒரு மாலிகுலில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணி அந்த ஆட்டமை அயனாக மாற்றினீங்கன்னா அதுதான் அயனைசேஷன் என்தால்பி. ஓகே, அடுத்ததாக ஆக்சிடேஷன் ஸ்டேட். உங்களுக்கே தெரியும் நம்மளோட மாலிகுல்ஸ்க்கு மல்டிபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் மேங்கனீஸ் +2 +3 +4 +5, இங்கே ஆக்சுவலாக +8 வராது, +3 தான் வரும். டில் +7 வரைக்குமே அவனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் இருக்குது. காரணம் அங்கே நிறைய அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்குது, அதனால அதுக்கு மல்டிபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. ஓகேவா? ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர் திஸ், நிறைய மல்டிபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் இருக்கக்கூடியவங்க தான் டி பிளாக் எலமெண்ட்ஸ். ஆனால் அங்கேயும் ஸ்கேண்டியமும் ஜிங்க்குக்கும் மட்டும் சிங்கிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான் இருக்குது. அண்ட் ஆல்சோ இங்கே நிறைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கிறதுனால தே வில் ஆல்சோ ஷோ மல்டிபிள் கலர் கேரக்டரிஸ்டிக்ஸ், நிறைய கலர் கேரக்டரிஸ்டிக்ஸும் அவங்க காமிக்கிற மாதிரி இருக்கும். one minute ரக்கனா. ஓகே, நிறைய கலர் கேரக்டரிஸ்டிக்ஸையும் அவங்க காமிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். இங்கே நீங்கள் மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இது ப்ரீவியஸ் இயரில் கூட கேட்டிருக்கான், D0, D5, D10 இந்த 3 கான்ஃபிகரேஷனில் எது ரொம்ப ஸ்டேபிள்? எப்போவுமே D10 இஸ் மோஸ்ட் ஸ்டேபிள், ஃபாலோட் பை D5 அண்ட் D0. அதுக்கப்புறமாக தான் இந்த D2, D3, D4 இதெல்லாம் ஸ்டேபிளாகவே வரும். சரியா? ஸோ இவங்க 3 பேர் தான் மோஸ்ட் ஸ்டேபிள், அதுக்கப்புறமா தான் பாக்கி எல்லா கான்ஃபிகரேஷனும் வர மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ பீரியாடிக் டேபிளில் நம்ம மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தாச்சு. அது இல்லாமல் ஆக்சிடேஷன் நம்பரை பற்றி சொல்லணும்னா இங்கே எஸ் பிளாக்ல alkali metalக்கு +1, alkali earth metalக்கு +2, D block they have variable oxidation state. இதுவே நம்ம P blockக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா மெயினாக அவங்களோட குரூப் நம்பரை வச்சு அவங்க ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை சொல்ல முடியும். F blockலையும் they have various oxidation state, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். சரியா? இங்கே நம்ம மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஆக்சிடேஷன் ஸ்டேட் கூடுச்சுன்னா அயானிக் கேரக்டர் குறையும், அசிடிக் கேரக்டர் கூடும். இங்கே நீங்கள் பார்த்தாவே தெரியும், +2 அயானிக், +4 அயானிக் அண்ட் கோவேலண்ட், +7 கோவேலண்ட் அப்படின்னு இருக்குது. விச் மீன்ஸ் அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் கம்மியாக இருந்துச்சுன்னா அது பேசிக்காக இருக்கும், ஆக்சிடேஷன் ஸ்டேட் அதிகமாக இருந்துச்சுன்னா அது அசிடிக்காக இருக்கும். இது உங்களுக்கு ஆக்சைட்ஸோட நேச்சர் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கொஷின்ஸ்லாம் கேட்பாங்கள்ல, அங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளீஸ் டேக் அ நோட் ஆஃப் இட் ரக்கனா. சம்ருத் சாப்பிட்டேன்டா கண்ணா, ஐ ஹேட் மை லஞ்ச் ரக்கண்ணா. இப்போ தான் நம்ம பிரேக் விட்டோம்ல, அப்போ தான் நான் சாப்பிட்டேன். ஸோ எஸ், ஐ ஹேட் மை லஞ்ச். ஸோ ஆக்சிடேஷன் நம்பரை வச்சு உங்களால் அசிடிக்கா, பேசிக்கா, ஆம்போத்தெரிக்கா அப்படிங்கிறத சொல்ல முடியும். ஸோ தயவு செஞ்சு ப்ளீஸ் டேக் அ நோட் ஆஃப் இட் ரக்கனா. இஃப் இட்ஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டஸ் +4 இட் இஸ் ஆம்போத்தெரிக், இல்லைன்னா அது எய்தர் பேசிக் ஆர் அசிடிக்னு சொல்லலாம். அதோட ஆக்சிடேஷன் நம்பர் கம்மியாக இருந்துச்சுன்னா அது பேசிக், அதிகமாக இருந்துச்சுன்னா அசிடிக். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணிட்டீங்களா? இது ரொம்ப முக்கியம். இதுலேருந்து கன்ஃபார்மாக ஒரு கொஷின் வரும், அதனால தான் இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்து சொல்கிறேன். அடுத்ததாக ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல். டெக்கனா யாரெல்லாம்
ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட்ஸாக இருக்காங்களோ அவங்களோட ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியலும் அதிகமாக இருக்கும். இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை தவிர்த்து பெருசாக வேறு எதுவும் தேவைப்படாதீங்க. இது ஓகே. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா மேங்கனீஸ், நிக்கல், அப்புறம் ஜிங்க். இந்த கிராஃபில் மேங்கனீஸ், நிக்கல் அண்ட் ஜிங்க்கில் மட்டும் டிப்பு வந்திருக்கு. காரணம் என்ன? மேங்கனீஸ்க்கு அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்குது சொல்லிடலாம். இட் இஸ் ஹாஃப்லி ஃபில்ட், அதனால இங்கே ஒரு டிப்பு வந்திருக்கு. ஜிங்க்குக்கு இட் இஸ் கம்ப்ளீட்லி ஃபில்ட், அதனால ஒரு டிப் வந்திருக்கு. பட் நிக்கலுக்கான காரணம் என்னென்னா நெகட்டிவ் ஹைட்ரேஷன் என்தால்பி அப்படிங்கிறது நிக்கலுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால தான் இந்த கிராஃபில் மேங்கனீஸ், நிக்கல் அண்ட் ஜிங்க் இந்த 3 இடத்துல டிப்ஸ் வந்திருக்கு. இது ரொம்ப முக்கியமான பாயிண்டர்ஸ். ப்ளீஸ் டேக் அ நோட் ஆஃப் இட். சரியா? அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது ஜென்ரல் ப்ராப்பர்ட்டிஸ் தான். பொதுவாகவே ஒரு மாலிகுல் ஹேலைட்ஸாக மாறுதுன்னா, நம்மளோட டி பிளாக் மாலிகுல் ஹேலைடாக மாறுது அப்படின்னா அது கண்டிப்பாக ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டோட தான் இருக்கும். ஓகே, ஏன்னா காரணம் அவங்களோட பாண்ட் என்தால்பி அதிகம், அதனால அவங்களோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டும் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட், லோவர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் பொதுவாகவே ஃப்ளூரைட்ஸை ஃபார்ம் பண்ணாது. ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. லோவர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வில் நாட் ஃபார்ம் ஃப்ளூரைட்ஸ் ஸோ ஈஸிலி. ஏன்னா அங்கே எலக்ட்ரோபாசிட்டிவிட்டி இல்லாததுனால ஆப்வியஸ்லி அந்த பாண்டிங் அப்படிங்கிறது நடக்காமல் போயிடும். Okay, Tiago, பரவாயில்லடா கண்ணா. Even if it's late, it's okay. I'm happy that you are able to download the PDF. பொதுவாகவே 3D சீரீஸில் ஆக்சைட்ஸ் ஆர் மோர் ஸ்டேபிள் தேன் ஃப்ளூரைட்ஸ். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஆக்சைட்ஸ் ஆர் மோர் ஸ்டேபிள் தேன் ஃப்ளூரைட்ஸ். இது கொஞ்சம் முக்கியமான பாயிண்ட். ப்ளீஸ் டேக் அ நோட் ஆஃப் இட். அடுத்ததாக மேக்னெட்டிக் பிஹேவியர். அவங்களோட மேக்னெட்டிக் பிஹேவியர் டயமேக்னெட்டிக்காக இருக்கலாம், பேராமேக்னெட்டிக்காக இருக்கலாம், ஃபெரோமேக்னெட்டிக்காக இருக்கலாம். அங்கே அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருந்தால் அது பேராமேக்னெட்டிக், பேட் எலக்ட்ரான் இருந்தால் டயமேக்னெட்டிக். கிட்ட அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருந்து எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் ஆஃப் அட்ராக்ஷன் இருந்துச்சுன்னா அதை ஃபெரோமேக்னெட்டிக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், அன்பேர்ட் எலக்ட்ரான் இருந்தால் அது பேராமேக்னெட்டிக், அன்பேர்ட் இல்லைன்னா டயமேக்னெட்டிக். அடுத்ததாக மூமெண்ட் ஆஃப் எலக்ட்ரான். எலக்ட்ரான் அதோட ஓன் நியூக்ளியஸில் யூ கைஸ் நோ, அதோட ஓன் ஆக்சிஸில் இப்படி சுற்றும். அது மட்டும் இல்லாமல் அர்த்த மாதிரி தான் அதோட ஓன் ஆர்பிட்லேயும் சுற்றும், தன்னைத்தானேவும் ரிவால்வ் ஆகும். ரிவால்வும் இருக்கும், சுத்தலும் இருக்கும். இது ரெண்டுமே ஒரு எலக்ட்ரானுக்கு இருக்கும். அதனாலேயே அங்கே அவனுக்கான மேக்னெட்டிக் மூமெண்ட் இருக்கு. சரியா? டெக்கான மேக்னெட்டிக் மூமெண்ட்டுக்கு நான் ஒரு ட்ரிக் சொல்கிறேன். ப்ளீஸ் டேக் அ நோட் ஆஃப் இட். மேக்னெட்டிக் மூமெண்ட் கண்டுபிடிக்கணுமா? அங்கே டோட்டல் நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் எத்தனைன்னு பாருங்க. ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான் இருந்தால் இட் இஸ் 1.8, 2 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருந்தால் இட் இஸ் 2.9, 3 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருந்தால் இட் இஸ் 3.9, 4 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருந்தால் இட் இஸ் 4.9. இப்படி ஈஸியாக உங்களால் நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் வச்சு மேக்னெட்டிக் மூமெண்ட்டை கண்டுபிடிக்க முடியும். இந்த ஃபார்முலாக்கெல்லாம் போக வேண்டிய அவசியமே இல்லை. ப்ளீஸ் டேக் அ நோட் ஆஃப் இட். ஓகேவா? அடுத்ததாக ஃபார்மேஷன் ஆஃப் கலர்ட் அயான்ஸ். நீங்கள் பார்த்தா உங்களுக்கே தெரியும், டைட்டேனியம் ஒரு கலரை ஃபார்ம் பண்ணுது, வெனேடியம் 4 கலர்ஸை +2 +3 +4 +5ன்னு 4 கலர்ஸை ஃபார்ம் பண்ணுது, குரோமியம் 3 கலர்ஸ், மேங்கனீஸ் 2 கலர், அயன் 2 கலர், கோபால்ட் 1 கலர், நிக்கல், காப்பல் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான கலர்ஸ் இவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. காரணம் என்ன? அவங்கள்ட்ட அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. If the unpaired electron is more, then DD transition is more. அதனால colored ions form பண்ணுது. DD transitionum oxidation numbersum ரெண்டுமே interrelated. DD transition அதிகமாக நடக்குதுன்னா multiple oxidation state அந்த moleculeக்கு இருக்கும். அதனாலையும் உங்களால் colored ions form பண்ண முடியும். சரிங்களா?
So please take a note of it, Rakana. Please take a note of it. But inga pathina V plus 5, Cr plus 6, Mn plus 7. Ingela unpaired electrons illa. Unpaired electrons irukadadnala anga charge transfer nadakadu. So please take a note of it. அடுத்ததாக formation of complex compound. நம்மளோட D block elementsனால coordinate compounds எல்லாம் ஃபார்ம் பண்ண முடியும். காரணம் அவங்களோட சைஸ் ரொம்ப கம்மியா இருக்கு, சார்ஜ் ரொம்ப அதிகமா இருக்கு and D electron எப்பவுமே transitionக்கு அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த காரணத்தினால தான் அவங்க சீக்கிரமா காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்றாங்க. நெக்ஸ்ட் இவங்கனால ஈஸியா ஒரு கேட்டலிஸ்டா உருவாக்க முடியும். காரணம் அவங்க மல்டிபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை டக்குன்னு எடுத்துருவாங்க. அதனாலேயே they can form complexes and இந்த complexes வழி கேட்டலிஸ்ட்டை நம்மளால உருவாக்க முடியும். எக்ஸாம்பிள் ஹேபர்ஸ் ப்ராசஸ். ஹேபர்ஸ் ப்ராசஸில் நம்ம யாரை யூஸ் பண்ணுறோம்? ஒரே ஒரு நிமிஷம் டாக்கண்ணா, என்னமோ கட்டாய் போயிடுச்சு. ஓகே, ஹேபர்ஸ் ப்ராசஸில் நம்ம யாரை யூஸ் பண்ணுறோம்? நம்ம அயனை யூஸ் பண்ணுறோம். அயனை நல்லா பொடி பண்ணி யூஸ் பண்ணுறோம். அண்ட் அயன் இஸ் ஆக்சுவலி அ கேட்டலிஸ்ட் தேர். சிமிலர்லி கான்டாக்ட் ப்ராசஸில் V2O5 வெனேடியம் பென்டாக்சைடை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததான் இன்டர்ஸ்டீஷியல் காம்பவுண்ட்ஸ். இன்டர்ஸ்டீஷியல் காம்பவுண்ட்ஸ் அயனிக்கா, கோவலண்டா, ஸ்டாக்கியோமெட்ரிக்கான்னு கேட்டிங்கன்னா எதுவுமே இல்லை. ஆக்சுவலாக நம்ம டி பிளாக் எலிமெண்ட்ஸ் மாலிகுல்ஸ் ஆட்டம்ஸ் எல்லாம் பார்க்க ஒரே சைஸில் இருக்கும். விச் மீன்ஸ் அந்த ஆட்டம்ஸ்க்கு இடையே இந்த மாதிரி கேப்ஸ்லாம் இருக்கும். இந்த கேப்பில் ஹைட்ரஜன், கார்பன், நைட்ரஜன் மாதிரியான ஆட்டம்ஸ்லாம் என்ன பண்ணும்? போய் உட்காந்துக்கும். போய் உட்காந்துச்சுன்னா அது அந்த மாலிகுலோட ப்ராப்பர்ட்டிஸை என்ஹான்ஸ் பண்ணி தரும். டக்டைலிட்டி அண்ட் மேலியபிலிட்டியை மட்டும் குறைச்சி விட்டுரும். மற்றபடி மெல்டிங் பாயிண்ட் இருக்கா? ஹை. ஹார்டாக இருக்கா? ஹை. ரிட்டைனிங் கண்டக்டிவாக இருக்கா? இன்னும் ஹையாக கண்டக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி எல்லா ப்ராப்பர்ட்டிஸையும் இன்க்ரீஸ் பண்ணி தந்துடும். அடுத்ததாக அலாய் ஃபார்மேஷன். 2-3 மெட்டல்ஸை மெட்டல் கூடயோ மெட்டலாய்ட் கூடயோ நான் மெட்டல் கூடயோ மிக்ஸ் பண்ணிங்கன்னா அதுதான் அலாய். எக்ஸாம்பிள் இதனால் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் ஸ்டிஃபாக இருக்கும், வெயிட் ரொம்ப லைட்டாக இருக்கும், ஈஸியாக ஷேப் பண்ணலாம், கொரோட் ஆகாது அண்ட் ஸ்ட்ரென்த் டு வெயிட் ரேஷியோ ரொம்ப அதிகமாக இருக்கும். கம்மியான வெயிட்டில் நல்ல ஸ்ட்ரென்த்தோடு இருக்கும். எக்ஸாம்பிள் பிராஸ் அண்ட் பாண்ட்ஸ். அடுத்ததாக அலாய்ஸை பொறுத்தவரை நமக்கு 2 விதமான அலாய்ஸ் இருக்குது. ஒன்று ஃபெரஸ் அலாய், இன்னொன்று நான் ஃபெரஸ் அலாய். ஃபெரஸ் அலாயில் அயன், கார்பன், குரோமியம், வெனேடியம், டங்ஸ்டன், மாலிப்டினம் இவங்கெல்லாம் சேர்ற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் அயன் அலாய், ஸ்டீல் அலாய் அவங்கெல்லாம். நான் ஃபெரஸ் அலாய் அயன் இருக்காது. எக்ஸாம்பிள் பிராஸ் அண்ட் பாண்ட்ஸ். அடுத்ததாக some examples of what you have to learn here. நம்மளோட கார்ல எல்லாம் அந்த அலாய் வீல் இருக்கும்ல, அது குரோமியம் ஸ்டீலில் தான் பண்ணியிருப்பாங்க. சிமிலர்லி நம்ம இந்த ஸ்க்ரூ டிரைவர்லாம் யூஸ் பண்ணுறோம்ல, அதில் வெனேடியம் ஸ்டீலில் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் முக்கியம். ஓகே, அடுத்ததா நம்ம காம்ப்ளெக்ஸ்குள்ளே வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஸோ இது என்ன? திஸ் இஸ் பொட்டாசியம் டைக்ரோமேட். நல்ல ஆரஞ்சிஷ் ரெட் கிறிஸ்டல்ஸ் மாதிரி இருக்கும். அண்ட் இங்கே 2 குரோமியம் அயான் ஒரு காம்ப்ளெக்ஸ்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும். இதை நம்ம எங்கேருந்து எடுக்கிறோம்? குரோமைட் ஓர் அயன் குரோமைட் இதிலேருந்து தான் இதை எடுக்கிறோம். சரியா? அடுத்ததாக இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது? ஃபஸ்ட்டு குரோமைட் ஓரை எடுத்துக்கணும். அதை நம்ம சோடியம் குரோமேட் கூட வச்சு கொஞ்சம் ஹீட் பண்ணணும், ரோஸ்ட் பண்ணணும். ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா சோடியம் குரோமேட்டை சோடியம் டைக்ரோமேட்டாக மாற்றுறதுக்காக கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிடணும். ஃபைனலாக சோடியம் குரோமேட்டை பொட்டாசியம் டைக்ரோமேட்டாக மாற்றுறதுக்காக KCl கூட ரியாக்ட் பண்ண விடுறோம். நமக்கு பொட்டாசியம் டைக்ரோமேட் கிடைச்சிடும். இப்போ இந்த மாதிரி ஒரு ரிவர்பேட்ரி ஃபர்னேஸில் வச்சு தான் இந்த என்டையர் ப்ராசஸும் நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வச்சு நல்லா சூடு பண்ணி தான் உங்களோட ஓரை, குரோமியம் ஓரை நமக்கு தேவையான டிசர்ட் ப்ராடக்டாக மாற்றுறோம். சரியா? புரிஞ்சிச்சுங்களா? எஸ். ஸோ இதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப். இம்பியூராக இருக்கிறத ஃபில்டர் பண்ணி பியூராக மாற்றிடுறாங்க. 2வது ஸ்டெப், அது கூட H2SO4 சல்ஃபியூரிக் ஆசிட் ஆட் பண்ணி நம்ம சோடியம் டைக்ரோமேட்டை உருவாக்குறோம். சோடியம் டைக்ரோமேட் KCl கூட, KCl இஸ் ஆக்சுவலி கலர்லெஸ். சரியா? சோடியம் டைக்ரோமேட் லைட் ஆரஞ்சு ஷேடில் இருக்கும். KCl ஆட் பண்ணுறதுனால அது என்னவா மாறுது? பொட்டாசியம் டைக்ரோமேட்டாக மாறுது.
ஓகே, இப்போ இதோட டேக்கானா இப்போ வந்துட்டேனா, திரும்பி வந்துட்டேனான்னு கொஞ்சம் சொல்லுங்க. ப்ளீஸ் லெட் மீ நோ, ப்ளீஸ் லெட் மீ நோ. Is it buffering now? Is it buffering now? Please let me know, please let me know. Yes or no? Buffer ஆகுதா? Now fine? இப்போ ஓகே தானே? Now okay, 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 okay டாக்கண்ணா. Thank you so much. அடுத்ததாக லெதர்ஸை டேன் பண்ணுறதுக்கு, கலர் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அடுத்ததா இதை டைஸாக யூஸ் பண்ணுவாங்க, கலர்ஸை பிரிங் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. மூணாவதாக வால்யூமெட்ரிக் எஸ்டிமேஷன்லாம் இந்த பொட்டாசியம் டைக்ரோமேட்டை யூஸ் பண்ணுவாங்க. அடுத்ததாக நம்ம பொட்டாசியம் பெர்மேங்கனேட்டை பற்றி பேச போகிறோம். டிகனா பொட்டாசியம் பெர்மேங்கனேட் இந்த மாதிரியான ஒரு சால்ட்டுலேருந்து உருவாக்கக்கூடியதுரா. ஸோ அதை எப்படி உருவாக்குவாங்கன்னா, மேங்கனீஸ் டை ஆக்சைடு ஆர் பைரோலூசைட் அப்படிங்கிற ஓரை எடுத்துட்டு கொஞ்சம் காஸ்டிக் பொட்டாஷ் கூடையும் ஆக்சிஜன் கூடையும் போட்டுருவாங்க. போட்டதும் அது பொட்டாசியம் மேக்னடேட்டாக மாறிடும். அதை எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாங்க, பொட்டாசியம் கார்பனேட் ஆர் பொட்டாசியம் நைட்ரேட் கூட ரியாக்ட் பண்ண வைக்கிறாங்க. எப்படி ரியாக்ட் பண்ணாலும் உங்களுக்கு பொட்டாசியம் மேக்னடேட் தான் கிடைக்கும். அந்த பொட்டாசியம் மேக்னடேட்டை கொஞ்சம் தண்ணியில் கரைச்சிங்கன்னா யூ வில் கெட் பொட்டாசியம் பெர்மேங்கனேட். இப்படி தான் பொட்டாசியம் பெர்மேங்கனேட்டை உருவாக்குறோம். இப்போ இதை எப்படி லேபில் உருவாக்குறாங்கன்னா, ரொம்ப ஈஸி. பர் ஆக்சிடோ சல்ஃபேட்டை எடுத்து, இந்த மாதிரி பர் ஆக்சிடோ சல்ஃபேட்டை எடுத்து அது கூட மேங்கனீஸ் அயோனை போட்டு அதை பெர்மேங்கனேட்டாக மாற்றிடுவாங்க. ஓகேவா? இதுவே இண்டஸ்ட்ரியல் ப்ரிப்பரேஷன் கேட்டாங்கன்னா மேக்னடேட்டை எலக்ட்ரோலைட் ஆக்சிடேஷன் வழி பெர்மேங்கனேட்டாக மாற்றுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இது பார்த்துக்கிட்டிங்கன்னா இது ரொம்ப டார்க் பர்பிளிஷாக ப்ராப்பர் கிறிஸ்டலின் ஷேப்பில் இருக்காது. இந்த குட்டி குட்டி நம்ம அரிசியெலாம் பார்த்துருக்கீங்களே, குட்டி குட்டியாக நீடல் டைப்பில் இருக்கும், நீடல் மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான ஒரு கிறிஸ்டல் தான் நம்மளோட பொட்டாசியம் பெர்மேங்கனேட். சரியா? இது அன்ஹைட்ரஸாக இருக்கும், தண்ணி இருக்காது, அண்ட் நீடல் லைக் கிறிஸ்டலாக இருக்கிற மாதிரி இருக்கும். எஸ் எஸ் தனுதஷா, எக்ஸாக்ட்லி. இப்போ இவங்களோட ஸ்ட்ரக்சரை பற்றி பேசணும்னா, இவனோட ஸ்ட்ரக்சர் கிட்டத்தட்ட KClO4ஓட ஸ்ட்ரக்சர் மாதிரியே தான் இருக்கும். இட் இஸ் ஐசோஸ்ட்ரக்சரல் வித் KClO4, ரெண்டுமே டெட்ராஹெட்ரல் தான். அடுத்ததாக இவனோட தண்ணியில் கரைவானா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, தண்ணியில் போட்டால் ஒரு அளவுக்கு கரைவாங்க, பட் பாக்கி கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். இட் இஸ் மாட்ரேட்லி சால்யூபிள் இன் வாட்டர். அடுத்ததாக இது ஹீட் பண்ணோன்னா என்ன நடக்கும்? ஆன் ஹீட்டிங் இது டீகம்போஸ் ஆகி K2MnO4 மாறிடும். K2MnO4 மாறிடும். இங்கே ரெண்டு கேஸ் இருக்குடா. பர்பிளிஷாக இருக்கிறது KMnO4-1, கிரீன் கலர்லேயும் ஒரு சிலது இருக்கும், அது MnO4 2- அயோனாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ மேக்னடேட் பாராமேக்னெட்டிக், பெர்மேங்கனேட் டைமேக்னெட்டிக். என்ன காரணம்? ஏன்னா மேக்னடேட்டை பொறுத்தவரை உங்களுக்கு ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கும், பாராமேக்னெட்டிக் அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கும். பட் Mn+7 பெர்மேங்கனேட்டில் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கவே இருக்காது. தட் இஸ் 0 அன்பேர்ட் எலக்ட்ரான். அதனால தான் அதை டைமேக்னெட்டிக் அப்படின்னு சொல்கிறோம். இது அசிடிக் மீடியமில், பேசிக் மீடியமில், நியூட்ரல் மீடியமில் எல்லா கேஸ்லையும் ஒரு பவர்ஃபுல் ஆக்சிடைசிங் ஏஜெண்ட்டாக இருக்கும். இது ரொம்ப 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 முக்கியம். அண்ட் இது அசிடிக் மீடியத்தில் எப்படி ஒர்க் ஆகுது, பேசிக் மீடியத்தில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் தான் இது. எக்ஸாம்பிள்ஸ் பயங்கரமாக நீங்கள் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட்டு வால்யூமெட்ரிக் எஸ்டிமேஷன். இந்த நீங்கள் ஸ்கூலில் எல்லாம் பண்ணியிருப்பீங்களா, பிப்பட் பியூரேட் வச்சு டைட்ரேஷன். அந்த டைட்ரேஷன்லேயும் பொட்டாசியம் பெர்மேங்கனேட்டை யூஸ் பண்ணுவாங்க. ரெண்டாவது ப்ளீச்சிங் உள்ளே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அதோட கலர் வந்து எல்லோயிஷ் கலரில் தான் இருக்கும், உங்களுக்கே தெரியும். ஆனால் அதை ஒயிட்டாக, பியூர் ஒயிட்டாக மாற்றுறதுக்கு, ப்ளீச் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க. மூணாவது டீகலரைசேஷன் ஆஃப் ஆயில்ஸ். நிறைய ஆயில்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா
அண்ட் நேச்சுரலி அது வந்து நீங்கள் தேங்காய் எண்ணெயை பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ஊரில் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயெல்லாம் நேச்சுரலாக மஞ்சள் கலரில் தான் இருக்கும். பட் இதுவே நம்ம வந்துட்டு இந்த வர்ஜின் கோகோனட் ஆயில், அந்த ஆயில், இந்த ஆயிலெலாம் வாங்கும்போது அது ஒயிட்டிஷ் கலரில் இருக்கும். காரணம் என்ன? அதில் இருக்கிற மஞ்சள் கலரை எசன்ஸை தூக்குறதுக்கு அங்கே பொட்டாசியம் பெர்மேங்கனேட்டை யூஸ் பண்ணி கலரை எடுத்து நமக்கு நான் கலர் சப்ஸ்டன்ஸை தான் தராங்க. ஓகே, நாலாவது இதை பேஸ் ரீஜெண்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. கொஞ்சம் யூனோ ஆல்கலின் KMnO4 தான் நம்ம பேஸ் ரீஜென்ட்னு சொல்கிறோம். இட் இஸ் அ குட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். இப்போ புரிஞ்சிச்சா? வண்டர்ஃபுல். வினீத், அதுக்குள்ளே முடிச்சிட்டிங்களாடா கண்ணா? வைசெட் எக்ஸாம் அதுக்குள்ளே முடிஞ்சிச்சா? ஐ எம் ஸோ ஹாப்பி, இட் வாஸ் ஈஸி. ஏன்னா கொஞ்சம் ஈஸியாக ஃபஸ்ட் எக்ஸாம் கொஞ்சம் ஈஸியாக கொடுங்க அப்படின்னு தான் நானும் சொல்லியிருந்தேன். ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி இட் இஸ் ஈஸி. எஸ், ஸோ இந்த மாதிரி பிக்டோரியலாக பார்க்கும்போது உங்களால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும்டாக்கண்ணா. அதனால தான் இட் டுக் சம் டைம், பட் இருந்தாலும் வி ஹவ் பாட் இட் ஃபார் யூ. அடுத்ததா லாந்தனாய்ட்ஸ். லாந்தனாய்ட்ஸ் இந்த என்டையர் பீரியாடிக் டேபிளில் அதோ கீழே இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்கள தான் லாந்தனாய்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். லாந்தனாய்ட்ஸில் லாந்தனாய்ட்ஸ், ஆக்டினாய்ட்ஸ் 2 பேர் இருக்காங்க. இந்த லாந்தனாய்ட்ஸை 4F சீரீஸ் அப்படின்னு சொல்லுவோம், வேறஸ் ஆக்டினாய்ட்ஸை 5F சீரீஸ் அப்படின்னு சொல்லுவோம். 4F சீரீஸை பொறுத்தவரை அவங்களோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 4F 1 to 14, 5D 0 to 1, 6S1. இங்கே ஒரு சில இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனுக்கு ஒரு சில பேர் எக்ஸப்ஷனாக இருப்பாங்க. யார் யார்? லாந்தனம், சீரியம், கெடோலீனியம் அண்ட் லுட்டீடியம். லாந்தனம், சீரியம், கெடோலீனியம் அண்ட் லுட்டீடியம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஏன் லாந்தனம், சீரியம், கெடோலீனியம் அண்ட் லுட்டீடியம் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, லாந்தனமில் எஃப் பிளாக்ல இட் இஸ் ஆக்சுவலி 0. யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். அது அதோட லைக் அயானிக் ஸ்டேட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே இட் இஸ் 5D1, இது 4F0. இதுவே Ln2+ ஸ்டேட்டுக்கு போச்சுன்னா இது 4F1, இங்கேயும் 4F1. இந்த மாதிரி ஒரு சில சேஞ்சஸ் இருக்கிறதுனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், தே ஆர் சம்வாட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த என்டையர் குரூ அப்படின்னு சொல்கிறோம். இது இல்லாமல் இங்கே இந்த என்டையர் ஸ்ட்ரக்சரில் பார்த்துக்கிட்டிங்கன்னா யூரோப்பியம் ஃபார்ம்ஸ் த ஆவரேஜ் சைஸ் compared to the entire, and as you go down the group, lutetium oda size kami, lanthanum oda size adhigam. அடுத்ததாக oxidation state, mostly lanthanides have +3 oxidation state. அது +2 +4 ல கூட இருக்குதா, but it is more stable in +3 oxidation state. அடுத்ததாக சீரியம் 3+ இருக்கும்போது இட் இஸ் வெரி ஸ்ட்ராங் ஆக்சிடென்ட். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சிமிலர்லி யூரோபியம் அது +3 ஆக்சிடேஷன்ஸில் ஸ்டேட்டுக்கு வந்ததும் ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட்டாக மாறும். யூரோபியம் +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு வந்துச்சுன்னா ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி யார் யார் டர்பியம் +3ல ஆக்சிடேஷன் ஏஜென்ட்டாக இருக்கும், சமாரித்தேரியம் +3ல ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி விஷயத்தை மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ ஃபிசிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ், தே ஆர் சில்வரி ஒயிட் சாஃப்ட் மெட்டல், இது பஞ்சு மாதிரி இருப்பாங்க. எக்ஸாம்பிள் சீரியம், டிஸ்ப்ரோசியம். அடுத்ததாக தே டார்னிஷ் ரேப்பிட்லி இன் ஏர், காற்று பட்டதும் அப்படி கருத்து போயிடுவாங்க. ஹார்ட்னஸ் இன்க்ரீசஸ் வித் அட்டாமிக் நம்பர். லாந்தனம்லேருந்து லுட்டீடியம் வரைக்கும் அட்டாமிக் நம்பர் கூட 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 அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஹார்டாக மாறிட்டு இருப்பாங்க. தே ஆர் குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. தேர் ஆல் மெட்டல்ஸ். லாந்தனாய்ட்ஸ் ஆர் மெட்டல்ஸ், அதனால தே ஆர் குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. ஃபைனலாக லாந்தனாய்ட்ஸ் அண்ட் ஷோ கலர் இன் போத் சாலிட் ஆஸ் வெல் அஸ் அக்வஸ் சொல்யூஷன்ஸ். அவங்க கலர்டாக இருப்பாங்க. லாந்தனாய்ட்ஸ் ஆர் பாராமேக்னெட்டிக் எக்ஸப்ட் யார் யார்? lanthanum La3+, cerium 4+, வைபிட்ரியம் 2+ அண்ட் லுட்டீடியம் 3+. ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இப்போ அவங்களோட மெல்டிங் பாயிண்ட் அண்ட் டென்சிட்டி ரெண்டுமே ஆஸ் தே கோ ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அடுத்ததாக லாந்தனாய்ட்ஸை பொறுத்தவரை அவங்க ஆக்சைட்ஸ், சல்ஃபைட்ஸ், ஆசிட்ஸ், ஹாலஜன்ஸ், வாட்டர், கார்பன், நைட்ரஜன் எல்லார் கூடயும் ரியாக்ட் ஆவாங்க. தே ஆர் வெரி வெரி ஓகேஷ் வித் த ரியாக்டன்ஸ். அடுத்ததாக ஆக்டினாய்ட்ஸ். ஆக்டினாய்ட்ஸ் ஆர்டிஃபிஷியல் ப்ராசஸ் மூலியமாக நம்ம உருவாக்கக்கூடிய பார்ட்டிக்கல். தே ஆர் நாட் ஆக்டினம், தோரியம், அப்புறம் ப்ரோட்ராக்டினியம், இது மூணு மட்டும்தான் நேச்சுரல், பாக்கி எல்லாமே ஆர்டிஃபிஷியலாக உருவானது. சரியா? ஸோ இப்போ ஆக்டினாய்ட்ஸை பொறுத்தவரை அவங்களோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இஸ் 5F14. GOC 1 shot with notes please. கண்டிப்பாக ஸ்ரீதர், கண்டிப்பாக
தேக்கண்ணா ஆக்சுவலி ஜிஓசி கெமிக்கல் கைனடிக்ஸ்லாம் ஒன் ஷாட் போட்டாச்சுடாக்கண்ணா. ஜிஓசி மட்டும் பிரேக்கிங் நீட்டில் போடலன்னு நினைக்கிறேன். பட் எஸ் வி வில் டூ இட் ஃபார் ஷுர். ஓகே, ஸோ அடுத்ததாக ஆக்டினாய்ட்ஸோட கான்ஃபிகரேஷன் 5F1 to 14, 6D 0 to 1, 7S2. இதில் யாரெல்லாம் இந்த கான்ஃபிகரேஷனுக்கு கீழே வரமாட்டாங்க? ஆக்டினியம், தோரியம், புரோட்ராக்டினியம், யுரேனியம், நெப்டியூனியம், சிஎம், இது என்னது ஐ எம் நாட் கெட்டிங் த நேம் ஆல் ஆஃப் அ சடன். சிஎம் அண்ட் எல்ஆர். ஓகேவா? எல்ஆருங்கிறது லாரென்சியம். அவனோட பேர் என்ன? கலிஃபோர்னியம் இல்லை, கம் பேக். எஸ், சிஎம். கியூரியம். எனக்கு ஆல் ஆஃப் அ சடன் டக்குன்னு ஞாபகம் வரலடா. ஸோ கியூரியம். எஸ், சிஎம் ஃபார் கியூரியம். அடுத்ததாக இவங்களோட ரேடியோ ஆஃப் ஆக்டினாய்ட் ஆஸ் வி கோ ஃப்ரம் லாரென்சியம் டு ஆக்டினியம் அவங்க சைஸு குறைஞ்சிக்கிட்டே வரும். அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்சோ அவங்களுக்கும் மல்டிபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் இருக்குது. 3, 4, 5, 6 எல்லா ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸுமே இருக்குது. தே ஆர் சில்வரி இன் அப்பியரன்ஸ். இந்த மாதிரி தான் இருப்பாங்க, நெப்டியூனியம் பார்க்குற மாதிரி. அடுத்ததாக தே ஆர் ஹைலி ரியாக்டிவ், எஸ்பெஷலி ஃபைன்லி டிவைடட். அவங்க ரொம்ப ரியாக்டிவ். அதையும் நீங்கள் பொடியாக இந்த மாதிரி ஆக்குனீங்க, இங்கேருந்து இங்கே மாதிரி ஆக்குனீங்கன்னா இன்னும் ரியாக்டிவாக இருக்கும். அடுத்ததாக they are paramagnetic. ஆமாம், அங்கே நிறையா அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால they are paramagnetic. they tarnish in air due to oxide coating. அவங்க கண்டிப்பாக நம்ம காற்றுல வச்சோன்னா கருத்து போயிடுவாங்க. அண்ட் ஆக்டினாய்ட்ஸும் லாண்டனாய்ட்ஸ் மாதிரியே ஆக்சிஜன் கூட, HCl கூட, ஆசிட் கூட, வாட்டர் கூட, NaOH கூட, H2 கூட, ஹாலஜன்ஸ் கூட எல்லார் கூடயும் நல்லா ரியாக்ட் ஆவாங்க. ஸோ இதுதான் லாண்டனாய்ட்ஸ் அண்ட் ஆக்டினாய்ட்ஸ்க்கான டிஃப்ரென்சஸ். நான் இதை ஒரு பிடிஎஃபாக உங்களுக்கு ஃபுல்லாக தர மாதிரி இருக்கும். சரியா? ஸோ ஃபைனலாக அப்ளிகேஷன் ஆஃப் DNF பிளாக் இதோட சாப்டர் முடியுது. மேம், which has the highest oxidation state in all the elements? Osmium +8. Osmium dakana, it has +8 oxidation state. Okay? அடுத்ததுக்கு போகலாமா? Shall we? Okay, first use iron and steel. Iron and steel நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன்ல எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். டங்ஸ்டன் உங்களுக்கே தெரியும், எலக்ட்ரிக் பல்போட ஃபிலமெண்ட் டங்ஸ்டன் தான். மூணாவது டைட்டேனியம். ஸ்பெல்லிங் தப்பாயிடுச்சு, மன்னிச்சுக்கோங்க. பட் டைட்டேனியம் நம்ம ஏர்கிராஃப்ட் மேனுஃபேக்சரிங்கில் யூஸ் பண்ணுறோம். நானாவது டைட்டேனியம் ஆக்சைடு TiO2 நம்ம டையிங் இண்டஸ்ட்ரி கலர்ஸில் பிக்மெண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். மேங்கனீஸ் ஆக்சைடை இந்த பேட்ரி செல்குள்ளே நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? என்ன நடக்குதுன்னு தெரியல, ஆனால் ஓபிஎஸ் நம்மளோட இது கட்டாய் போகுதுடாக்கண்ணா. 1 minute. நீங்களே பார்த்துருப்பீங்க, நம்ம எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில் பேட்ரிலாம் படிக்கும்போது அந்த பேட்ரிக்குள்ளே அந்த பேஸ்ட்டாக மேங்கனீஸ் ஆக்சைடை யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா காயினேஜ் மெட்டல்ஸ், காப்பர், சில்வரு, கோல்டு, இது எல்லாமே எங்கே இருக்குது? டி பிளாக்ல தான் இருக்குது. சரியா? இது இல்லாமல் கேட்டலிஸ்டாகவும் யூஸ் பண்ணுவோம். வெனேடியம் ஆக்சைடு ஃபார் ப்ரிப்ரேஷன் ஆஃப் H2SO4, அயன் இன் ஹேபர்ஸ் ப்ராசஸ், so on and so forth. சரியா? iron as a catalyst in Haber's process. அடுத்ததா AGBR, இந்த ஃபோட்டோ ஃபிலமெண்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியலடா. ஏன்னா நான்லாம் சின்ன குழந்தையாக இருக்கும்போது தான் இந்த நெகட்டிவ்ங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு. சரியா? நம்ம வீட்டிலலாம் அப்பா என்ன பண்ணுவார், பழைய கேமரா இருந்துச்சுன்னா போய் பாருங்கள். கேமராவில் இப்படி ஃபோட்டோ பிடிச்சதுக்கப்புறமா அதுக்குள்ளே ஒரு ஃபிலமெண்ட் மாதிரி இந்த மாதிரி ஒன்று இருக்கும். அதை கொண்டு போய் கடையில் கொடுத்து இதை நெகட்டிவ்னு நாங்கள் சொல்லுவோம். நெகட்டிவாக கடையில் கொடுத்து அதை தான் ஃபிலிமாக மாற்றி நமக்கு என்ன பண்ணுவாங்க, ஃபோட்டோவாக எடுத்து ஃப்ரேம்லாம் போட்டு தருவாங்க. ஸோ அதில் இந்த ப்ரௌனிஷ் பிக்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது AGBR. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் DNF பிளாக்ஸோட அப்ளிகேஷன்ஸ். அண்ட் எஸ் டாக்கண்ணா, DNF பிளாக்கை முடிச்சிட்டோம். ஐ எம் ஸோ ஹாப்பி. கிட்டத்தட்ட வி ஹவ் கவர்ட் 5-6 சாப்டர்ஸ்ரா. அட்ட ஸ்ட்ரெச் நம்ம முடிச்சிருக்கோம். அடுத்ததாக என்ன பண்ணலாம்? Once we reach 150 likes, நான் போடலையா? போட்டிருந்தேனே. Once we reach 150 likes,
நான் உங்களுக்கு அடுத்த பிடிஎஃப் தர மாதிரி இருக்கும்டா கண்ணா. ஓகே, குட்டி குட்டி டார்கெட் தானே. ஆல்ரெடி வி ஹவ் ரீச் 121. ஸோ 150 லைக்ஸ் ரீச் பண்ணதும் வில் பி ஹேவிங் ஆர் நெக்ஸ்ட் பிடிஎஃப் கிவன். ஸோ டிஎன்எஃப் முடிச்சாச்சு. அடுத்ததா எந்த சாப்டருக்கு போகலாம்? எந்த சாப்டருக்கு போகலாம்? லூனா ஜிஓசி சீக்கிரமாக கொடுத்துடலாம்டா கண்ணா. ஆல்ரெடி நான் ஜிஓசி 2 தடவை எடுத்திருக்கேன், பட் ஸ்டில் ஐ வில் டேக். டேக்கனா லோவஸ்ட் ஆக்சிடேஷன் எலிமெண்ட் நம்ம மேங்கனீஸையே சொல்லலாம்டா. ஏன்னா நிறைய எலிமெண்ட் இருக்கு. நம்ம மேங்கனீஸையை கூட சொல்லலாம். இருக்கிறதுலேயே லோவஸ்ட் எலிமெண்ட் அப்படின்னு சொன்னோன்னா எலிமெண்ட்டை சொல்ல முடியாது, மாலிகுலை சொல்லலாம். ஓகே, மாலிகுல்னா மீட்டேன்னு சொல்லலாம். கரெக்டாக. தெர் ஆர் வெரி ரேர் கேசஸ்ரா. ஸ்பெசிஃபிக்காக இவங்க தான் கம்மி அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா பட் நெகட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் அக்கர் இன் அ மாலிகுல், நாட் இன் அ எலிமெண்ட். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஈவன் மேங்கனீஸ் கூட Mn+7 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் எல்லாம் காமிக்கும். ஸோ அதனால we cannot specifically say that. கண்டிப்பாக கொடுக்குறேன் கணேஷ். ப்ளீஸ் டோன்ட் வரி. ஆன் த கவுண்ட் ஆஃப் 150 லைக்ஸ் நம்ம கண்டிப்பாக அடுத்த பிடிஎஃப் கொடுக்குற மாதிரி இருக்கும். கவலைப்படாதீங்க. பிகாஸ் இட் இஸ் பீன் இப்போ நான் எல்லாத்தையும் கொடுத்துடலாம் போன கிளாஸ் மாதிரி. பட் இட் இஸ் கெட்டிங் ஸ்க்ரூட்டனைஸ்ட் அக்கண்ணா. ஸோ கிளாஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்க்ரூட்டனைஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஈவன் நம்ம கிளாஸே கூட பார்த்துட்டு இருக்கக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால்தான் அவங்க சொன்ன டார்கெட்டுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? அடுத்ததா எந்த சாப்டர் போலாம்? கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் போலாமா? ஆர் யூ கைஸ் ரெடி ஃபார் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ்? சொல்லுங்க. கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ்க்கு போயிடலாமா? shall we? ஓகே, ஒரே நிமிஷம் தாங்கடா. ஐ வில் ஜஸ்ட் ஓகே. அடுத்ததா கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் தான் பார்க்க போறோம். ஜிஓசி லெக்சர், ஜிஓசி கிளாஸ் 11th தானே கண்ணா. இட் வில் கம், டோன்ட் வரி. சீக்கிரமா எடுத்துடலாம். ஜிஓசி அண்ட் ஹைட்ரோ கார்பன்ஸ் டுகெதர் எடுத்து தரேன். சரியா? ஸ்க்ரூட்டனைஸ் அப்படின்னா டிக்கண்ணா, இப்போ நான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன்ல, நான் கிளாஸ் எப்படி எடுக்கிறேன், நம்ம கிளாஸ்லாம் எப்படி போயிட்டுருக்கு, ஏதாவது எக்ஸ்ட்ராவாக இவங்க ஏதாவது வேலையை பார்க்குறாங்களா அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக ஒருத்தங்க உட்காந்து வீடியோவை பார்த்துட்ருப்பாங்க. சரியா? நம்ம அதுக்குன்னு சொல்லி குவாலிட்டி டீம் தனியாக இருக்குது. அவங்க உட்காந்து வீடியோவை பார்த்துட்ருப்பாங்க. ஸோ எல்லாம் ஓகேவா, சரியா, இவங்க ஏதாச்சும் தப்பு பண்ணுறாங்களா, ஏதாவது எக்ஸ்ட்ராவாக பண்ணுறாங்களான்னு பார்ப்பாங்க. ஸோ அதனால தான் ஐ எம் நாட் ஏபிள் டு டைரக்ட்லி கிவ் யூ எவ்ரிதிங் ஐ வாண்ட் டு கிவ். பட் டோன்ட் வரி, வி ஹாவ் லூப்ஹோல்ஸ். ஓகே, ஸோ ஒரு 150 லைக்ஸை மட்டும் தட்டி விட்டுருங்க. ஃபார் ஷுர் ஐ வில் பி கிவிங் ஆல் த பிடிஎஃப்ஸ் நெக்ஸ்ட் டைம் once we reach 150 likes. Yes, monitoring adeda. Hi 𝑬𝒙𝒑𝒔, welcome. So இப்போ அடுத்ததா நம்ம கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ்க்கு தான் போறோம். பட் பிஃபோர் தட் I want a small break dakana. So ஒரு குட்டி பிரேக் மட்டும் எடுத்துக்கலாம். ஒரு 5 minutes of break, not more than that. Okay? ஒரு 5 minutes of break தான், just for 5 minutes. And let's see.
Okay. So please be back by 4:05. Please be back by 4:05. எங்கேயும் போயிடாதீங்க. கொஞ்சம் கோணல் மானலா போயிருச்சு, பட் இருந்தாலும் can we have just 5 minutes of break dakana? Be back by 4:05. Okay வா? அடுத்ததாக coordination compounds. அதையும் எழுதிடுறேன். 4:05 இல்ல 4:10. நம்மளோட தாரக மந்திரத்தை எடுத்து வச்சிருவோம். அண்ட் ஐயோ என்னமோ எழுத மறந்துட்டேனே. அப் நெக்ஸ்ட் எஸ். ஸோ அடுத்ததாக கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். வி ஜஸ்ட் ஹாவ் அ 5 minutes பிரேக். நான் பேசியே 3 நிமிஷத்தை கடத்திட்டேன். ஸோ அதனால 4:10க்கு வந்துருங்கடா கண்ணா. ஜஸ்ட் 5 minutes பிரேக். ஐ வாண்ட் பிரேக், அதனால தான்.
Yes, session start பண்ணலாமா? Are you guys ready? சொல்லுங்க, சீக்கிரமா செஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். I think we are on time, we are on track. அடுத்ததாக பார்க்கக்கூடியது நம்மளோட coordination compounds. So coordination compounds start பண்ணிடலாமா? Are you all ready for it? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஒரே நிமிஷம் தாங்கடா கண்ணா. I'll just download it. இது ஆக்சுவலா இந்த சாப்டரை எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ அவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணி தான் நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ டு நாட் வரி, இட் இஸ் கோயிங் டு பி சூப்பர் ஈஸி ஃபார் யூ கைஸ். என்னாச்சு? ஓகே, ஸோ கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் பார்த்துடலாமா? coordination compounds பார்த்துடலாமா? Are you guys ready? Please let me know in the comment section so that சூப்பரா செஷன் ஆரம்பிச்சிடலாம். எஸ், ஒரு குட்டி ஃபயரை போட்டு விடுங்க பாப்போம். ஒரு குட்டி ஃபயரை போட்டு விடுங்க பாப்போம். ஒரு சின்ன ஃபயரை போட்டு விடுங்க பாப்போம். Yes, very good, very good, very good, my dear. Wonderful, wonderful, Rakana. ஓகே, ஸோ இப்போ நம்ம கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸை பொறுத்தவரை கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ்னால் என்ன? ஸ்பெசிஃபிக் டைப் ஆஃப் காம்பவுண்ட்ஸை ஒரு சில ஸ்பெசிஃபிக் எலிமெண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது பொதுவாக மெட்டல்ஸ் தான் வந்துட்டு ஆனையானுக்கு வந்து எலக்ட்ரான்ஸை கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த கேஸில் ஆனையான்ஸ் மெட்டலுக்கு எலக்ட்ரானை கொடுத்து நீ என் கூட சேர்ந்துக்கோப்பா அப்படின்னு சொல்லும். இதனாலேயே இதனாலேயே அந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர் உருவாகும். அந்த காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர் நம்ம உலகத்தில் நிறைய இடத்துல பார்ப்போம். எக்ஸாம்பிள், chlorophyll, magnesium based structure, hemoglobin, iron based complex, vitamin B12, it is already a complex. அதோட பேர்லேயே காம்ப்ளெக்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான காம்ப்ளெக்ஸஸ் எல்லாமே கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ்னால தான் உருவாயிருக்கு. நம்மளோட இந்த கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸஸ்க்கு நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருந்தாலும் மிக முக்கியமான அப்ளிகேஷன் அப்படிங்கிறது கால்சியம் EDTA காம்ப்ளெக்ஸ். அதாவது தண்ணியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஹார்ட்னஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த காம்ப்ளெக்ஸை யூஸ் பண்ணுவாங்க. சில்வர் மெட்டல், கோல்டு மெட்டல், இந்த மாதிரி மெட்டல்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு இந்த காம்ப்ளெக்ஸை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன் இவங்களுக்கு இருக்குது. ஃபர்ஸ்ட்டு, இன்ட்ரோடக்ஷன் டு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ். கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸில் நம்ம நிறைய விஷயம் படிக்கிற மாதிரி இருக்கும். அதில் மிக முக்கியமான விஷயம் வெர்னர்ஸ் தியரி. வெர்னர்ஸ் தியரிக்கு போகிறதுக்கான எக்ஸ்பெரிமெண்ட் என்ன? இவர் என்ன பண்ணாரு? 1 mole ஆஃப் COCl3 எல்லா இடத்துலையும் AgNO3 கூட ரியாக்ட் பண்ண விடுறாரு. ரியாக்ட் பண்ண விடும்போ ஒரு சில இடத்துல AgCl precipitate கிடைக்குது. ஆனால் அந்த AgCl precipitate ஃபர்ஸ்ட் கேஸில் 3 moles, செகண்ட் கேஸில் 2 moles, தேர்ட் கேஸில் 1 mole. இந்த மாதிரி அந்த அமௌண்ட் ஆஃப்
AgCl produced வந்துட்டு மாறுபடுது. ஆல்சோ இவங்க 4 பேருக்குமே வேற கலர்ஸ் இருக்கு. இது எல்லாத்தையும் இந்த தலைவர் வெர்னர் பார்த்துட்டு இருக்கார். இது பார்த்தப்போ இவருக்கு என்ன தெரிஞ்சிச்சுன்னா, ஓகே இங்க 1:3 சொல்யூஷன் கண்டக்டிவிட்டி இருக்கிறதுனால தான் நமக்கு 1 mole of COCl3 கிடைச்சிருக்கு. கரெக்டா? இங்க 1:2 சொல்யூஷன் கண்டக்டிவிட்டி இருக்கு, 1 சொல்யூஷன் கண்டக்டிவிட்டி இருக்கு அப்படிங்கிற நிறைய விஷயத்தை கண்டுபிடிச்சாரு. ஸோ அவருக்கு மெயினாக தெரிஞ்ச விஷயம், அவருக்கு புரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அவர் ஃபார் 1 mole of COCl3 6NH3 ஒரு சில இடத்துல 3 moles of AgCl 2 moles of AgCl 1 mole of AgCl கிடைச்சிருக்கு. which means the ratio is 1:3 1:2 அதாவது 1:3 1:2 1:1 அண்ட் இதனால தான் அவர் இந்த மாதிரியான காம்ப்ளெக்ஸ் உருவாகுது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணாரு. ஸோ இவர் மெயினாக கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ்க்கு 2 வேலன்சி கொடுக்குறாரு. ஒன்று பிரைமரி வேலன்சி, இன்னொன்று செகண்டரி வேலன்சி. பிரைமரி வேலன்சி இஸ் அயனைசபிள் அண்ட் இட் இஸ் நார்மலி சாட்டிஸ்ஃபைட் பை நெகட்டிவ் அயான்ஸ். ஒன்றும் இல்லை, பிரைமரி வேலன்சிங்கிறது ஆக்சிடேஷன் ஸ்டேட், வேற செகண்டரி வேலன்சி அப்படிங்கிறது நம்மளோட கோஆர்டினேஷன் நம்பர் தான் அவர் அப்படி சொல்றாரு. இது நான் அயனைசபிள் அண்ட் இட் இஸ் satisfied by negative or neutral ions. இது கோஆர்டினேஷன் நம்பர் அண்ட் அது ஒவ்வொரு மெட்டலுக்கும் மாறுபடுற மாதிரி இருக்கும், ஒவ்வொரு காம்ப்ளெக்ஸ்க்கும் மாறுபடுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ இவர் சொன்னதில் மெயினாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன, டெக்கனா ஒரு மாலிகுல் ஒரு காம்ப்ளெக்ஸ் வேற கலர்ஸ் தோ தே ஹாவ் சேம் ஆட்டம்ஸ் இன் பார் வேற கலர்ஸ் தரதுக்கான காரணம் இட் இஸ் டியூ டு த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் மாலிகுல்ஸ் ஆர் ஆனியான்ஸ் அரவுண்ட் த மெட்டல்ஸ். தஸ் இது எல்லாமே ஐசோமர்ஸ் தான். ஆனா அங்க அவர் மெயினா சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இந்த பிராக்கெட்க்கு வெளியில இருக்கிற குளோரின் அவர் கவுண்டர் அயான் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, ஸோ இதெல்லாம் கண்டுபிடிச்ச இவர் அது கூடவே சேர்த்து அதோட ஸ்பேஷியல் அரேஞ்ச்மெண்ட்டை பற்றியும் பேசுறாரு. அதாவது ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் எடுத்தோம்னா அதுக்குன்னு ஒரு ஷேப் இருக்கும். அது டெட்ராஹெட்ரலா இருக்கலாம், ஆக்டாஹெட்ரலா இருக்கலாம், ஸ்கொயர் பிளானரா இருக்கலாம். பட் இந்த 3 ஸ்ட்ரக்சர்ஸ்ல ஏதாவது ஒன்னாகத்தான் அதனால இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஹாய் சத்யா, என்ன சத்யா செஷனுக்கு லேட்டா வந்திருக்கீங்க? ஸோ இப்போ வெர்னர்ஸ் கான்செப்ட் படிச்சதுக்கு அப்புறமா நம்ம டைப்ஸ் ஆஃப் சால்ட்டுக்குள்ள போகலாம். சால்ட்டை நம்ம சிங்கிள் சால்ட் டபுள் சால்ட்னு பிரிப்போம். டபுள் சால்ட்லேயே உங்களுக்கு டபுள் சால்ட் அண்ட் காம்ப்ளெக்ஸ் சால்ட்னு 2 விஷயம் இருக்கு. அதில் எந்த சால்ட்டு கம்ப்ளீட்டாக தண்ணியில் கரைஞ்சு, இப்படி நான் தண்ணியில் போட்டதும் கம்ப்ளீட்டாக கரைஞ்சு அயான்ஸை மட்டுமே தருதோ அது டபுள் சால்ட். இல்லை மேம் அவன் தண்ணியில் கரையிறான் ஆனால் கரைஞ்சு ஒரு அயானையும் ஒரு காம்ப்ளெக்ஸையும் தரான், ஒரு அயானையும் ஒரு காம்ப்ளெக்ஸையும் தரான் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுதான் நம்மளோட காம்ப்ளெக்ஸ் சால்ட். ஸோ இப்போ ஒரே நிமிஷம், இந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸை பேஸ் பண்ண இம்பார்ட்டன்ட் டெர்மினாலஜிஸ் என்னென்ன? டிகனா நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரு மெட்டலை சுற்றி நிறைய அயான்ஸ் ஆர் மாலிகுல்ஸ் ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ்ல இருக்கும். அப்போ ஒரு பிராக்கெட்குள்ள அந்த மெட்டல் கூட யாரெல்லாம் கனெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு எழுதுனீங்கன்னா அதுதான் உங்களோட கோஆர்டினேஷன் என்டிட்டி. இதுல அந்த பிராக்கெட்குள்ள இருக்கிறான் பாத்தீங்களா அந்த சென்ட்ரல் மெட்டல், அதை தான் சென்ட்ரல் ஆட்டம் அப்படின்னு சொல்லுவோம். சென்ட்ரல் ஆட்டம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சென்ட்ரல் ஆட்டம் இஸ் ஆல்சோ கால்ட் ஆஸ் லூயிஸ் ஆசிட். ஏன்னா அவங்க எலக்ட்ரான்ஸை மற்ற லிகான்ஸ்ட் இருந்து, அதாவது அது பக்கத்தில் இருக்கிற எல்லாருமே லிகான்ஸ், அவங்கள்ட்ட இருந்து அக்செப்ட் பண்ணிக்கிறான். அடுத்ததாக லிகான்ஸ், நான் சொன்ன மென்டல் ஆட்டம் சென்ட்ரல் ஆட்டம் தான், அது கூட கனெக்ட் ஆயிருக்கிற எல்லாமே லிகான்ஸ் தான். அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க மெட்டலுக்கு எலக்ட்ரான்ஸை தருவாங்க அண்ட் இதை மொத்தமா நம்ம கோஆர்டினேஷன் ஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததாக கோஆர்டினேஷன் நம்பர், ஒரு சென்ட்ரல் மெட்டல் எத்தனை லிகான்ஸ் கூட கனெக்ட் ஆயிருக்கோ அதுதான் கோஆர்டினேஷன் நம்பர். இங்க 1 2 3 4 5 6 லிகான்ஸ் இருக்கா, அதனால கோஆர்டினேஷன் நம்பர் 6. இங்க 1 2 3 4 லிகான்ஸ் இருக்கா, அதனால கோஆர்டினேஷன் நம்பர் 4. ஆல்சோ இவங்களோட ஸ்பேஷியல் அரேஞ்ச்மெண்ட்டை நான் முன்ன சொன்ன மாதிரி ஆக்டாஹெட்ரல், டெட்ராஹெட்ரல், ஸ்கொயர் பிளானர், ட்ரைகோனல் பிளானர், ஸ்கொயர் பிரமிடல் அப்படின்லாம் சொல்லி பிரிப்பாங்க. அதை பற்றியெல்லாம் நம்ம அப்புறமா பேசலாம். ரைட், இப்போ நான் என்ன பண்றேன், இந்த மாலிகுல்ல 4 சைனோ குரூப்ஸையும் ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணும்போது என்னோட காப்பரோட சார்ஜ் வேல்யூ என்னன்னு பார்க்குறேன், +1. அப்போ
இந்த சார்ஜை தான் நான் என்னன்னு சொல்றேன், அந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமோட ஆக்சிடேஷன் நம்பர் அப்படின்னு சொல்றேன். ஓகே, இந்த இந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் எந்த மாதிரியான லிகேண்ட்ஸ் கூட கனெக்ட் ஆகுதுங்கிறத பேஸ் பண்ணி அந்த காம்ப்ளெக்ஸை ஹோமோலெப்டிக் ஆர் ஹெட்ரோலெப்டிக் அப்படின்னு சொல்லுவோம். இஃப் இன் கேஸ் இந்த கேஸ்ல பார்த்துக்கிட்டிங்கன்னா காப்பர் 4 CN குரூப் கூட தான் கனெக்ட் ஆயிருக்கு. எல்லாமே ஒரே லிகேண்ட் தான். அப்படி சேம் லிகேண்ட்ஸாக இருந்தால் அது ஹோமோலெப்டிக். இல்லை மேம், இங்கே லெட்ஸே CNக்கு பதிலாக ஒரு CL இருக்கு, பாக்கி எல்லாம் CNஆ இருக்கு, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லிகேண்ட்ஸ் இருக்குன்னா தென் அதை வந்து ஹெட்ரோலெப்டிக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சேம் லிகேண்ட்ஸ் தான் ஹோமோலெப்டிக், டிஃப்ரெண்ட் லிகேண்ட்ஸ் இருந்தா அது ஹெட்ரோலெப்டிக். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. டெக்கானா கொஸ்டின்ஸ் நம்ம தனியாக பண்ணலாம்டா. இப்போ அடுத்ததா லிகேண்ட்ஸ்க்கு வந்துட்டோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும் மெட்டல்ஸ் லூயிஸ் ஆசிட், ஏன்னா அவங்க எலக்ட்ரான்ஸ் அக்செப்ட் பண்றாங்க இந்த கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ்ல. லிகேண்ட்ஸ் ஆர் லூயிஸ் பேஸ் அண்ட் இந்த லிகேண்ட்ஸை நம்ம 3 விதமா பிரிக்கிறோம். லிகேண்ட்ஸ் இது ஆனியானிக்கா இருக்கலாம், கேட்டயானிக்கா இருக்கலாம் ஆர் நியூட்ரலா இருக்கலாம். Decana, ligands carrying negative charge like fluorido, chlorido, bromido, anido, cyanido, O2 minus, oxo, OH minus, sulfato, nitro, acetato, இது எல்லாத்தையும் negative anionic charge ன்னு சொல்லுவோம். நியூட்ரலா இருக்கக்கூடிய அம்மீன், அக்வா, நைட்ரோசில், மெத்திலமைன் இதை எல்லாத்தையும் நியூட்ரல் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் பாசிட்டிவ் சார்ஜ் இருந்துச்சா அதை கேட்டயானிக் லிகேண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ லிகேண்ட்ஸோட டென்சிட்டியை பத்தி பேசலாம். டென்சிட்டினா என்ன? ஒரு சிங்கிள் லிகேண்ட்ல எத்தனை டோனர் ஆட்டம்ஸ் இருக்கு? இப்போ NH3ல பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்க நைட்ரஜன் தான் எலக்ட்ரான்ஸை அந்த மெட்டலுக்கு கொடுக்குது. அந்த மாதிரி ஒரே எத்தனை டோனர் ஆட்டம்ஸ் இருக்கு அப்படிங்கிறத தான் நம்ம லிகேண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இங்க நைட்ரஜன் மட்டும்தானே கொடுக்குது, ஒருத்தன் தானே கொடுக்குறான், அதனால அது யூனிடென்டேட். வேறஸ் இங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த நைட்ரஜனும் கொடுக்குது, இந்த நைட்ரஜனும் கொடுக்குது, 2 பேர் கொடுத்தா அது பைடென்டேட். சிமிலர்லி இந்த இடத்துலையும் 2 ஆக்சிஜன் கொடுக்குது, 2 ஆக்சிஜன் கொடுத்தா அது பைடென்டேட். இந்த மாதிரி யூனிடென்டேட், பைடென்டேட், ட்ரைடென்டேட், டெட்ராடென்டேட், ஹெக்ஸாடென்டேட்னு சொல்லிட்டு நிறைய விதமான லிகேண்ட்ஸ் இருக்கு based on how many donor ions present. ஓகேவா, புரிஞ்சிச்சுங்களா? These are all some examples. இது நமக்கு தேவைப்படாது. அடுத்ததா nomenclature of coordination compounds. டெக்கனா இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது அவ்வளோ முக்கியம், உண்மையிலேயே சொல்றேன், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ தயவு செஞ்சு இதை கவனமா பாருங்க. வைசாட் டெஸ்ட் finished. Thank you so much Satya. If 2 types of ligand, 2 type of ligand இருந்தா அது heteroleptic தாக்கனா. சரியா? பரவாயில்ல சத்யா, it's okay in case of Vysat. Okay. டேக்கனா வாங்க focus on the class. இப்போ எப்படி nomenclature ஒரு coordination compoundக்கான nomenclature எழுதணும்? First step, central atom is listed first. Central atom யாருன்னு பார்த்தோம். ரெண்டாவது ligands are listed according to the alphabetical order. Central atom ஓட பேர் எழுதுனதுக்கு அப்புறமா ligands alphabetical orderல எழுதணும். மூணாவது polydentate ligand are also listed alphabetically and their abbreviated formula should always be enclosed in parenthesis. bracketல if in case EDTA இருக்கு, ethylene diamine, இந்த மாதிரி polydentate ligand இருக்குனா அத bracket குள்ள எழுதணும். There should be no spaces between metal and ligands. இது ரொம்ப முக்கியம் இந்த coordination sphere. coordination sphere ஓட பேர் எழுதும்போ மெட்டலுக்கும் லிகாண்டுக்கும் எந்த கேப்பும் இருக்கக்கூடாது. Next, when counter ion is not written, then charge should be mentioned outside the brackets as right superscript before the sign. இந்த மாதிரி sign கண்டிப்பா போடணும். Charge of cation should be balanced by the charge of anions. அந்த ஸ்கொயர் bracket குள்ள நம்ம காம்ப்ளெக்ஸோட அந்த சார்ஜை கண்டிப்பா அதுக்கு வெளியில வரக்கூடிய கவுண்டர் அயான் கண்டிப்பா அதை பேலன்ஸ் பண்ற மாதிரி இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் நேமிங் ஆஃப் மோனோநியூக்ளியர் கோஆர்டினேஷன் என்டிட்டிஸ். ஃபர்ஸ்ட் கேட்டயானோட பேரை ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க, தென் ஆனியானுக்கு போய்க்கோங்க. எக்ஸாம்பிள் இங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா இவன் தான் கேட்டயான், ஸோ அவனோட பேரை போட்டுட்டு தென் இவனோட பேரை எழுதுங்க, ஹெக்ஸாசயனோஃபெரிட். அடுத்ததா இவனுக்கும் இங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த குரூப் தான் பாசிட்டிவ், குளோரின் இஸ் நெகட்டிவ், அதனால பென்டா அமீன் 5 அமீன். தென் எத்தனை குளோரின் இருக்கு? ஒரே ஒரு குளோரின், ஸோ குளோரிடோ. ஒரு கோபால்ட், ஸோ கோபால்ட் தென் குளோரின்.
Ligands are named according to alphabetical order and before the name of the central atom or ion. எப்பவுமே பேர் வைக்கும்போ mononuclear coordination entitiesக்கு பேர் வைக்கும்போ first ligands எழுதணும், alphabetically எழுதணும், அதுக்கப்புறமா தான் உங்களோட மெட்டல் பேரை எழுதணும். Names of anionic ligand ending with O, those of neutral or cationic are the same except for aqua. சரியா? aquaவை தவிர்த்து அமீனை தவிர்த்தும் கார்பனைல் நைட்ரோசெல்லை தவிர்த்தும் பாக்கி மோஸ்ட் ஆஃப் த கேஸில் அவங்களோட பேர் ஓல தான் முடியும். சரியா? அடுத்ததாக ப்ரிஃபிக்ஸ் ஆஃப் மோனோடென்டேட் லிகேண்ட். மோனோடென்டேட் லிகேண்டை பொறுத்தவரை மோனோ, டை, ட்ரை, டெட்ரா, பென்டா, ஹெக்ஸா இந்த மாதிரியான நேமை நம்ம கண்டிப்பாக பேரில் யூஸ் பண்ணிக்கலாம் like this. Yes, an oxidation state of central atom should be written in Roman nuclear. Central atom ஓட oxidation இப்படி Roman nuclearல எழுதணும். If coordination pair is cationic or neutral, then metal atom is written as it is or அது கூட ஒரு suffix 8 அப்படிங்கிற ஒரு suffix ஆட் பண்ணணும். சரியா? If in case அந்த coordination pair cationic or neutral இருந்துச்சுன்னா சும்மா கோபால்ட்னா கோபால்ட், ஃபெரஸ்னா ஃபெரஸ் அப்படின்னு எழுதிடலாம். இல்லை மேம் அது வந்துட்டு யூனோ அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஏடிஏ அப்படிங்கிற சஃபிக்ஸை ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா? புரிஞ்சிச்சுங்களா? இப்போ எனக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கே 4 பேர் கொடுத்துருக்கான். எனக்கு நான் இப்போ மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? இந்த ஒரு மாலிகுலோட பேர் ஐ மீன் ஃபார்முலா மட்டும் என்னங்கிறத கொஞ்சம் சொல்லுங்க. நான் மார்க் பண்ணியிருக்கிற அந்த பாக்ஸ்குள்ள இருக்கக்கூடிய அவனோட பேர் மட்டும் என்னன்னு சொல்லுங்க. எஸ் எஸ் ஸ்வாக் கண்டிப்பா கண்டிப்பாடா கண்ணா, அது நான் சொல்லியிருந்தேனே. கண்ணா இஃப் இன் கேஸ் இங்க பாருங்க, ஐ வில் கிவ் யூ சம் எக்ஸாம்பிள். எக்ஸாம்பிள் எதுவும் இல்லையா? சரி, இப்போ இங்க PPH3 ட்வைஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. PPH3க்கு நீங்க கண்டிப்பா த்ரைஃபினைல் பாஸ்பைன் அப்படிங்கிற பேரை கொடுப்பீங்க. திஸ் இஸ் ஆக்சுவலி a காம்ப்ளெக்ஸ் லிகண்ட். கரெக்டா? அப்போ அந்த காம்ப்ளெக்ஸ் லிகண்டுக்கு முன்னாடி இது 2 தடவை வருதுங்கிறத மென்ஷன் பண்ண யூ கேனாட் யூஸ் பை, பிஸ், ட்ரிஸ், டெட்ராகிஸ் அப்படிங்கிற வார்த்தைகளை யூஸ் பண்ணிக்கலாம். புரிஞ்சிச்சிங்களா? Is that clear? ஸோ ஒரு காம்ப்ளெக்ஸ் லிகண்ட் ஆல்ரெடி அதுக்கு பேருக்கு முன்னாடி ட்ரை, டை அதெல்லாம் இருக்குன்னா அதோட கவுண்டை மென்ஷன் பண்ண பெஸ், ட்ரிஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். Is that clear? ஓகே, சரி. இந்த மாலிகுலோட பேரை கண்டுபிடிச்சு எனக்கு கடைசியில் சொல்லுங்கள். இப்போ ஓவராலாக நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்? நம்மளோட வெர்னர்ஸ் தியரியில் பிரைமரி வேலன்சி, செகண்டரி வேலன்சி, கோஆர்டினேஷன் என்டிட்டி, சென்ட்ரல் ஆட்டம், லிகண்ட்ஸ், ஆக்சிடேஷன் நம்பர், கோஆர்டினேஷன் ஸ்பேர் இதெல்லாம் பார்த்தோம். அடுத்ததாக லிகண்ட்ஸோட டைப்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அது கூடவே அதை எப்படி நேம் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஸோ இப்போ தயவு செஞ்சு இந்த ரெஃபரன்ஸ் கொஸ்டினை நோட் பண்ணுங்க. திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஹாய் சுனாமிக்ஸ், ரெஃபரன்ஸ் கொஸ்டினை நோட் பண்ணி வைங்க. ஏன்னா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு நீட் ஆஸ்பெக்ட்ல ரொம்ப முக்கியம். புக்ல இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். ஸோ நோட் பண்ணியாச்சா? Very good, very good, Jay. Absolutely, absolutely correct, Ragana. Very good. So, இப்போ அடுத்ததாக நம்ம என்ன பண்றோம்? ஐசோமரிசம் இன் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ்க்கு தான் போறோம்.
அதில் முதல்ல ஸ்ட்ரக்சரல் ஐசோமரிசமை பற்றி பேசிடலாம். டேக்கனா ஸ்ட்ரக்சரல் ஐசோமரிசமில் மொத்தம் 4 வகை இருக்குது. லிங்கேஜ், கோஆர்டினேஷன், அயனைசேஷன் அண்ட் சால்வேட். ஒன்றொன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லிங்கேஜ் ஐசோமரிசம் அப்படின்னா என்ன? இட் அரைசஸ் இன் த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் கண்டெய்னிங் ஆம்பிடென்டேட் லிகண்ட். லிங்கேஜ் ஐசோமரிசம் ஆம்பிடென்டேட் லிகண்ட் இருக்கக்கூடிய இடத்துல தான் வரும். எக்ஸாம்பிள் டைசயனேட்டோ எஸ். இங்கே எஸ் தான் மெட்டல் கூட கனெக்ட் ஆகிருக்கு, அதனால எஸ். டைசயனேட்டோ என். இங்கே என்ன தான் உங்களோட மெட்டல் கூட கனெக்ட் ஆகிருக்கு, அதனால இது ரெண்டும் லிங்கேஜ் ஐசோமரிசம். ஓகேவா? ஸோ இதே மாதிரி உங்களோட புக்கில் ஜார்கென்சன் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பான். ஒன்றும் இல்லை, நைட்ரோ குரூப் அந்த மாலிக்குள்ள என்லையும் கனெக்ட் ஆகிருக்கும், ஓலையும் கனெக்ட் ஆகிருக்கும். அதுதான் உங்களோட ஜார்கென்சன் எக்ஸ்பெரிமெண்ட். அடுத்ததாக கோஆர்டினேஷன் எக்ஸ்பெரிமெண்ட், ஐசோமரிசம். கோஆர்டினேஷன் ஐசோமரிசம் எங்க உருவாகும்? இட் அரைசஸ் ஃப்ரம் இன்டர்சேஞ்ச் ஆஃப் லிகண்ட்ஸ் between cationic and anionic entities of different ions. அதாவது உங்க காம்ப்ளெக்ஸ்க்குள்ள இருக்கக்கூடிய மாலிகுலை வெளியில தூக்கி போடுறது, ஆர் வெளியில இருக்கிற உள்ள தூக்கி போடுறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்கன்னா அதைத்தான் நம்ம கோஆர்டினேஷன் ஐசோமரிசம் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் இங்க பார்த்தாவே தெரியும். அடுத்ததாக அயனைசேஷன் ஐசோமரிசம். இஃப் இன் கேஸ் உங்களோட கவுண்டர் அயான் இன் அ காம்ப்ளெக்ஸ் இஸ் இட் செல்ஃப் அ பொட்டென்ஷியல் லிகண்ட். அந்த கவுண்டர் அயானே ஒரு பொட்டென்ஷியல் லிகண்டா இருந்து அதனால இடத்தை மாத்திக்க முடியுது அப்படின்னா தென் அதைத்தான் அயனைசேஷன் ஐசோமரிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஃபைனலா சால்வேட் ஐசோமரிசம். வாட்டர், பொதுவாகவே வாட்டர் வந்துட்டு காம்ப்ளெக்ஸ்க்கு வெளியில இருக்கும், உள்ளேயும் வரலாம். இப்படி வாட்டர் வெளியில உள்ளன்னு வந்துச்சுன்னா அதை தான் சால்வேட் ஐசோமரிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஹியர் வி கோ வித் த நெக்ஸ்ட் கான்செப்ட் which is stereoisomerism. ரொம்ப முக்கியம். ஸ்டீரியோஐசோமரிசம் எப்பவுமே ஜியோமெட்ரிக்கல் அண்ட் ஆப்டிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவதுக்கு பிரியும். இங்க ஜியோமெட்ரிக்கல் ஐசோமரிசம் எங்க காமிக்கும்? இட் அரைசஸ் இன் ஹெட்ரோலெப்டிக் காம்ப்ளெக்ஸ் வித் கோஆர்டினேஷன் நம்பர் 4 and 6. கோஆர்டினேஷன் நம்பர் 4 and 6 ஆக இருந்துச்சுன்னா அங்க ஜியோமெட்ரிக்கல் ஐசோமரிசம் கிடைக்கும். ஸோ 6க்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு டைப்ஸ் தான், ML6 ML5Y அப்படிங்கிற டைப்ஸ் இருக்கு. whereas இங்க பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். I think you can understand the differences between the two. இங்க மெயினாக பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபேஷியல் அண்ட் மெரிட்டோனியல் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விஷயம் இருக்கு. ஃபேஷியல்னா என்ன? இஃப் 3 donor atoms occupy adjacent position, இங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா NO2 பக்கம் பக்கமா இருக்கு. இப்படி 3 பேர் பக்கம் பக்கமா இருந்தாங்கன்னா அது ஃபேஷியல். இல்ல மேம், இல்ல 3 donor atoms இருக்கு, அது 3ம் ஒன்னா இல்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா அத மெரிட்டோனியல் அப்படின்னு சொல்லுவோம். ஃபேஷியல்னா 3 சேம் லிகண்ட்ஸும் ஒன்னா இருக்கணும். மெரிட்டோனியல்னா அப்படி ஒன்னா இருக்கக்கூடாது. அடுத்ததாக கோஆர்டினேஷன் நம்பர் வித் 4க்கான ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ், இதை ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் ஃபைனலாக இப்போ ஆப்டிக்கல் ஐசோமரிசம்க்கு வந்துட்டோம். ஆப்டிக்கல் ஐசோமரிசம் பொதுவாகவே ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸஸில் தான் நம்ம பார்ப்போம். ஆப்டிக்கல் ஐசோமரிசமில் நமக்கு எனன்ஷியோமர்ஸ், ஸ்கைரல் மாலிகூல்ஸ், ஆப்டிக்கலி ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ்னு நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் எனன்ஷியோமர்ஸ் தான் என்ன? ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் which are mirror images and cannot be superimposed, they are enantiomers. Diastereomers தான் என்ன? They don't have mirror image, they are non-superimposable, and neither mirror image nor superimposable na adu diastereomers. They have mirror image but non-superimposable அப்படின்னா enantiomers. அடுத்ததா chiral molecules உங்களுக்கே தெரியும், அதோட 4 பாண்டிங்லையும் வேற ஆட்டம்ஸ் இருந்துச்சுன்னா அது chiral. ஆப்டிக்கலி ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிறவங்க ஒரு பிளெயின் போலரைஸ்ட் ரைட்டை லெஃப்ட் ஆர் ரைட்டுக்கு மாற்றி விட்டாங்கன்னா they are optically active. ஓகே, நெக்ஸ்ட். ஸோ சம்மரி இதுதான். நம்ம ஸ்ட்ரக்சரல் ஐசோமரிசம்னா என்ன, ஸ்டீரியோ ஐசோமரிசம்னா என்னன்னு பார்த்துருக்கோம். ஸ்டீரியோவில் ஜியாமெட்ரியில் சிஸ் எஸ் சத்யா 6 chapters 7 chapters முடிஞ்சிச்சுடாக்கண்ணா. 7 chapters ஆர் ஆல்ரெடி டன். ஓகே, அண்ட் அதற்கான ரெஃபரன்ஸ் கொஷின் தான் இது. அடுத்ததாக உங்களோட புக்கில் வேலன்ஸ் பாண்ட் தியரி கொடுத்துருப்பான். பட் ஐ எம் டெல்லிங் யூ, வேலன்ஸ் பாண்ட் தியரி, ஹைப்ரிடைசேஷன், இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி
வேலன்ஸ் பாண்ட் தியரி, ஹைப்ரிடைசேஷன், இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி உள்ள இஃப் யூ கைஸ் ரிமெம்பர், இதுக்கு முன்னாடி உள்ள மேரத்தானில் நம்ம பார்த்துருந்தோம், கெமிக்கல் பாண்டிங்லேயே படிச்சிருந்தோம். ஸோ ஐ எம் நாட் ரீரிப்பீட்டிங் இட். டைரெக்டாக நம்ம ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ்க்கு போயிடலாம். ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸில் ரெண்டு வகை இருக்குது. ஒன்று இன்னர் ஆர்பிட்டால், இன்னொன்று அவுட்டர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ். இன்னர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸில் ஆர்பிட்டால்ஸ் ஹைப்ரிடைசேஷனுக்காக யூஸ் பண்ணப்படும். லைக் இந்த கேஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரைட்? இங்கே இந்த காம்ப்ளெக்ஸ் டயமேக்னெட்டிக்கா பேராமேக்னெட்டிக்கா? இஸ் திஸ் காம்ப்ளெக்ஸ் டயமேக்னெட்டிக் ஆர் பேராமேக்னெட்டிக்? இதை டயமேக்னெட்டிக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அங்கே பேரிங் நடக்குமா? So that there should be no unpaired electrons. இந்த மாதிரி unpaired electrons இருக்கக்கூடாது, எல்லாமே பேடா இருக்கணும். ஓகே, அவுட்டர் ஆர்பிட்டால் ஹைப்ரிடைசேஷன்ல 2nd, ns, np எல்லாத்தையுமே நீங்க வந்து ஹைப்ரிடைசேஷனுக்கு யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். they are mostly paramagnetic and அவங்களோட ஆக்சிடேட்டிவ் ஸ்டேட்டும் மிக மிக முக்கியம். So always remember, inner orbital complex low spin னு சொல்லுவோம், outer orbital complex high spin அப்படின்னு சொல்லுவோம். and high spin ல high magnetic moment இருக்கும், low spin ல low magnetic moment இருக்கும். high spin ல unpaired electrons இருக்கும், low spin ல unpaired electrons இருக்காது. so inner orbital complex low spin எல்லா electronsum paired இருக்கும், high spin unpaired இருக்கும். இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, high spin electrons are unpaired, low spin electrons are. இது உங்களுக்கு questionsல யூஸ் ஆகும்டா கண்ணா, இது பேஸ் பண்ணி நிறைய questions வரும். so please take a note of it. okay, அடுத்ததாக மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் லிமிடேஷன் டு விபிடி தான் பார்க்க வேண்டியது இருக்கு. மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸை பொறுத்தவரை யூ கைஸ் இது நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு தானே? சாரி த பேஜ் இஸ் ரிப்பீட்டிங் தான் கண்ணா. ஸோ விபிடியில் ஓவரா நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஆக்டாஹெட்ரல், ஸ்கொயர் பேனல், டெட்ராஹெட்ரல், மூணு ஸ்ட்ரக்சர்ஸ் தான் இருக்கு. இங்கே ஆக்டாஹெட்ரல் இன்னர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸாக இருக்கும், இது வந்துட்டு அவுட்டர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். இன்னர் ஆர்பிட்டால் d2 sp3 காமிக்கும், அவுட்டர் ஆர்பிட்டால் sp3 d2 காமிக்கும். அடுத்ததா ஸ்கொயர் பிளானரில் it is mostly inner orbital complex, tetrahedral it is mostly outer orbital complex. டேக்கனா எப்பவுமே இதை ஞாபகிச்சுக்கோங்க, d1 2 3 d ஆர்பிட்டால 1 2 3 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்குதா, அது இன்னர் ஆர்பிட்டால் ஸ்ட்ரக்சராக இருக்கும். d4 5 6 இருந்துச்சுன்னா அது இன்னராகவும் இருக்கலாம், அவுட்டராகவும் இருக்கலாம். 8 9 இருந்துச்சுன்னா அது கண்டிப்பா அவுட்டர் ஆர்பிட்டால் ஆக்டாஹெட்ரல் ஆர் இன்னர் ஆர்பிட்டால் ஆக்டாஹெட்ரலா இருக்கலாம், ஏன் டெட்ராஹெட்ரலா கூட இருக்கலாம். ஓகே, ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க அண்ட் ரெஃபரன்ஸ் கொஸ்டினை பார்த்து வச்சிருங்க. ஓகே, அடுத்ததாக கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரி தான் நம்ம பார்க்க போறோம். டிகனா கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரிக்கு போறதுக்கு முன்னாடி டி ஆர்பிட்டால்ஸ்க்கு மொத்தம் 5 ஷேப் இருக்குன்னு நமக்கு தெரியும். டி YZ பார்க்க YNZ ஆர்பிட்டால இருக்கிற மாதிரி இருக்கும். டி XZங்கிறது X and Z பிளேன்ல இருக்கிற மாதிரி இருக்கும். XYங்கிறது X and Y பிளேன்ல இருக்கிற மாதிரி இருக்கும். whereas dx² minus y² dz² மட்டும்தான் டிஃப்ரெண்ட், ஏன்னா they are all along the axis. இப்போ ஃபர்ஸ்ட் நம்மளோட கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரியில என்ன சொல்றாங்க? கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரியை பொறுத்தவரை the concept is completely different. ஏன்னா இங்க லிகண்ட் மெட்டல் கூட ஒரு அயானிக் பாண்டை உருவாக்குது டியூ டு எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்ஷன் அப்படிங்கிறத சொல்றாங்க. இங்க லிகண்ட் 2 வகையா இருக்கலாம், ஒன்னு பாயிண்ட் சார்ஜா இருக்கலாம், இல்ல பாயிண்ட் டைபோலா இருக்கலாம். அண்ட் மெட்டல் வந்துட்டு டெஸ்ட் சார்ஜாக இவங்க கன்சிடர் பண்றாங்க. இப்போ இந்த மெட்டலும் லிகாண்டும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது இல்லாம ஒன்னு அங்க எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்ஷனோ ரிப்பல்ஷனோ கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இது ரெண்டுனாலையுமே நம்மளோட லிகாண்ட் ஃபீல்ட் எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க.
இப்போ அப்படி என்னதான் மேம் சிஎஃப்டில சொல்ல வராங்க அப்படின்னு கேட்டுட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்மள்ட்ட ஒரு ஃப்ரீ மெட்டல் ஆட்டம் ஆர் அயான் இருக்கு. அதோட எல்லா டி ஆர்பிட்டால்ஸ்க்கும் சேம் எனர்ஜி தான் இருக்கு. இது எல்லாத்துக்குமே சேம் எனர்ஜி இருக்கிறதுனால இதை டீஜெனரேட் ஆர்பிட்டால்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். பட் அது லிகாண்ட்ஸ் கூட கனெக்ட் ஆகிற டைம்ல டியூ டு சிமெட்ரிக் ஃபீல்ட் லிகாண்ட்ஸ் இந்த டீஜெனரேட் ஆர்பிட்டால்ஸோட எனர்ஜி ஒன்று இன்க்ரீஸ் ஆகுது, இல்லைன்னா குறையுது. சேம் எனர்ஜியில இருந்த எல்லாமே இப்போ இன்க்ரீஸ் ஆகுது, இல்ல குறையுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆக்டாஹெட்ரலை பொறுத்தவரை நமக்கு 5 ஆர்பிட்டால், அதுல ஹை எனர்ஜிங்கிறது dx² - y² z², லோ எனர்ஜிங்கிறது xy yz zx. இதுவே டெட்ராஹெட்ரலா இருந்தா ஹை எனர்ஜி xz yz xyக்கும், லோ எனர்ஜி x² - y²க்கும் z²க்கும் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்போ ஆக்டாஹெட்ரல் ஸ்பிளிட்டிங் எப்படி நடக்குது? சரி, இதெல்லாம் நமக்கு புரிஞ்சிருச்சு. பட் இங்க இந்த ரெண்டு ஆர்பிட்டால் dx² - y² dz², இந்த ரெண்டு ஆர்பிட்டால் மட்டும் தான் ஆக்சிஸ்ல இருக்கு. கரெக்டா? இப்போ இங்க என்னதான் நடக்கும்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, இது ஹையர் எனர்ஜி, இது லோவர் எனர்ஜி. இதுக்கும் ஒரிஜினலுக்கும் டிஃபரன்ஸ் 3/5, இதுக்கும் ஒரிஜினலுக்கும் டிஃபரன்ஸ் 2/5. அப்படியே அந்த நம்பர்ஸை மாற்றி போட்டுக்கிறீங்க. அண்ட் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற பேஸ் எனர்ஜியை பேரி சென்டர்னு சொல்கிறாங்க. இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் தான் டெல்டா நாட். இது இஜி, இது T2G. இங்கே என்ன நடக்குது? இங்கே ஃப்ரீ மெட்டல் ஆட்டம் இருக்கு, அதுக்கு பக்கத்தில் லிகாண்ட் வர 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 இந்த ஃப்ரீ எனர்ஜி, ஃப்ரீ ஆர்பிட்டால் ஹையர் அண்ட் லோவர் எனர்ஜியா ஸ்பிளிட் ஆயிருது. இந்த ஸ்பிளிட்டிங்கை தான் நம்ம கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரியில சொல்றோம். சரியா? புரிஞ்சுச்சா? அடுத்ததாக இங்க நம்ம ஒரு வீக் ஃபீல்ட் லிகாண்டை யூஸ் பண்ணோம்னா அங்க அட்ராக்ஷன், ரிப்பல்ஷன் எல்லாமே கம்மியா இருக்கும். அதனால லெஸ் கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் தான் இருக்கும். பட் இதுவே ஸ்ட்ராங் லிகாண்டை யூஸ் பண்ணோம்னா அட்ராக்ஷன், ரிப்பல்ஷன் எல்லாம் அதிகமா இருக்கும். அதனால உங்களோட ஸ்பிளிட்டிங்கும் ரொம்ப அதிகமா இருக்கும். அடுத்ததாக லிகாண்ட் ஸ்ட்ரென்த் என்னென்ன அப்படிங்கிறத இங்க நான் எழுதியிருக்கேன். ப்ளீஸ் டேக் அ நோட் ஆஃப் இட், ப்ளீஸ் டேக் அ நோட் ஆஃப் இட். இது யாருக்காச்சும் தெரியாதுன்னா நோட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி இதுக்கான ட்ரிக்கையும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ எழுதி வச்சுக்கோங்க. அடுத்ததா ஸ்பிளிட்டிங்கான எக்ஸாம்பிள்ஸ் நமக்கு தேவையில்லை, ஏன்னா ஆல்ரெடி வி நோ, ரைட்? அடுத்ததாக கலர் அண்ட் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ். டிகடா நம்மளுக்கே தெரியும், KMnO4, பொட்டாசியம் டைக்ரோமேட், இது எல்லாமே உங்களோட டி பிளாக் எலிமெண்ட்ஸ் ஃபார்ம் பண்ண காம்ப்ளெக்ஸஸ் தான். அவங்களுக்கு ரொம்ப பிரைட் கலர் இருக்கா? ஆமா, கலர் இருக்கு. ஏன் உங்களுக்கு அந்த கலர் இருக்கு? காரணம் அவங்க ஒரு சில வேவ் லென்த் ஆஃப் லைட்டை அப்சார்ப் பண்றதுனால அதோட ஆப்போசிட் வேவ் லென்த்ல இருக்கக்கூடிய கலர்ஸை ஃபார்ம் பண்றாங்க. அண்ட் லைட்டை அப்சார்ப் பண்றதுனால தான் அது நீங்க பார்க்கக்கூடிய வயலட் ஆர் yellow ஆர் வாட் எவர் த கலர் இஸ், அந்த கலர்ல தெரியுது. சரியா? So based on what wavelength of light it is absorbing, அதோட எனர்ஜி மாதிரி அது கிரீன் கலர்லயோ, ப்ளூ கலர்லயோ, வயலட் கலர்லயோ, பிங்க் கலர்லயோ தெரியற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இது இல்லாமல் ஒரு சில ஜெம் ஸ்டோன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுவும் கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸஸ் தான். லைக் ரூபி பிரைட் பிங்க் கலரில் இருக்கும், எமரால்ட் க்ரீன் கலரில், ஒரு சட்டில் க்ரீன் கலரில் இருக்கும். இது எல்லாமே நம்மளோட கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரி பேஸ் பண்ண அந்த கான்செப்ட் வழி தான் வருது. இப்போ கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரியோட லிமிடேஷன்ஸ் என்னென்ன? ஃபர்ஸ்ட், லிகண்ட்ஸ் ஆர் பாயிண்ட் சார்ஜஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நமக்கு அந்த ஒரு பாயிண்ட் சார்ஜ் கிரேட்டஸ்ட் எனர்ஜியை கொடுத்து ஆர்பிட்டாலேயே ஸ்பிளிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அது கொஞ்சம் எங்கேயோ இடிக்கிற மாதிரி இருக்கு. ரெண்டாவது, anion ligands are found at low end of the spectrochemical series. ஆனா அதுக்கு எப்படி ஹையஸ்ட் எனர்ஜி இருந்து அது பிரிக்கிற அளவுக்கு போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழும்புது. அது மட்டும் இல்லாம it does not take into account of the covalent character of bonding between the ligand and central atom. ligand and central atom இடையே உள்ள பாண்டோட நேச்சர், கோவேலண்ட் கேரக்டரை பத்தி அது பேசவே இல்லை. அதை பேசுறதுக்காக தான் லேட்டர் LFT அண்ட் MOT மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரிலாம் வந்துச்சு. புரிஞ்சுச்சுங்களா? Is that clear? Is that clear?
இங்கது அடுத்ததாக application of coordination compounds. coordination compounds பொதுவாகவே நம்ம பாடியில் biologically நம்ம பார்த்துருப்போம். chlorophyll, green color of plant is due to magnesium complex. நம்ம பாடியில் இருக்கக்கூடிய bloodோட red color is due to iron complex. and vitamin B12ங்கிறது cobalt complex. இது ஆல்ரெடி நமக்கு தெரியும். இது இல்லாமல் நமக்கு மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நம்ம பாடியில் இருக்கக்கூடிய என்சைம்ஸ் அது எல்லாமே they are coordination compounds. ஏன் இண்டஸ்ட்ரீஸில் கூட நம்ம இந்த coordination compounds யூஸ் பண்ணுறோம். வில்கின்சன்ஸ் கேட்டலிஸ்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வில்கின்சன்ஸ் கேட்டலிஸ்ட்டை வந்துட்டு ஹைட்ரஜனேஷன் ப்ராசஸில் யூஸ் பண்ணுவாங்க. ஆல்கேன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அடுத்ததாக எலக்ட்ரோபிளேட்டிங், சில்வர் கோல்டு மெட்டலை நம்ம ஆர்னமெண்ட்ஸாகவும் யூஸ் பண்ணுறோம். ஏன் அவங்கள எலக்ட்ரோபிளேட்டிங் மெத்தடுக்கும் யூஸ் பண்ணுறோம். போலரோகிராஃபிக்கும் யூஸ் பண்ணுறோம். ஏஜிபிஆர் நீங்கள் பார்த்துருப்பீங்களா? நான் சொன்னேன்ல, அந்த ஃபிலிம்க்கு மேலே ஒட்டுவாங்கப்பா, அந்த ஒரு ஷீட்டை போடுவாங்கப்பா அப்படின்னு. அந்த இமேஜ் டெக்னாலஜி ஃபீல்ட்லேயும் இதை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை தாண்டி செலேட் தெரப்பீஸ், அதாவது பாடியில் அதிகமாக காப்பர் இருக்குது, அயன் இருக்குது, லெட் இருக்குது. இந்த பாய்சனிங்லாம் எப்படி தடுக்கிறது? பை மீன்ஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸஸ். நம்ம பெனிசிலமைன், அப்புறம் டெஸ்ஃபெராக்சிமைன், அப்புறம் இடிடிஏ, இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸை யூஸ் பண்ணி பாடியில் இருக்கக்கூடிய எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் மெட்டல்ஸை நம்மளால் எடுத்துக்க முடியும். அண்ட் ஈவன் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய டியூமர்ஸ், நான் ஃபஸ்ட்டு சம் பேசிக் கான்செப்ட்ஸில் கூட சொல்லியிருந்தேன், டியூமரோட க்ரோத்தை சிஸ்பிளாட்டின் அப்படிங்கிற ஒரு மருந்தை வச்சு இன்ஹிபிட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நிறையா அப்ளிகேஷன்ஸ் இவங்களுக்கு இருக்குது. புரிஞ்சிச்சா? ஐ நோ கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் நம்ம ரொம்ப ஸ்பீடாக தான் போனோம். பட் சந்தோஷமான விஷயம் என்னென்னா, கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் நம்ம முடிச்சாச்சு. கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் நம்ம முடிச்சாச்சு. ராக்கனா, how many chapters left can we complete in 1 hour? Magesh, I might need another 2 hours. ராக்கனா, ஏன்னா இப்போ மணி 5. அடுத்ததாக நமக்கு இன்னும் எத்தனை சாப்டர்ஸ் இருக்குது? DNF block முடிச்சாச்சு. P block I will take it separately டாக்கனா, ஏன்னா P blockக்கு கிளாஸ் 11th அண்ட் கிளாஸ் 12 சேர்த்து சொல்லித்தர மாதிரி இருக்கும். ஸோ இப்போதைக்கு நம்ம ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் முடிச்சிட்டோம். இன்னும் ஃபிசிக்கல் மட்டும் இருக்கு. எஸ், ஸோ ஷால் வி ஸ்டார்ட்? ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி அன்னைக்கே நம்ம வந்துட்டு அந்த மேரத்தானில் முடிச்சிருந்தோம். ஸோ வாட் யூ கைஸ் சே? should we continue this or should we wind up? நீங்க சொல்ற மாதிரி தான். what can we do? 2 minutes break. actually எனக்கே பிரேக் வேணும்டாங்கண்ணா. I am like, நீங்க பார்க்கும்போதே தெரியும், I really want something. so yes, சொல்லுங்க. we'll have some chit chat in between. ஏன்னா இன்னும் 2 சாப்டரும் என்னமோ தான் இருக்கு. ரைட், 2-3 chapters are only left, I guess, I believe. P block விட்டுருங்க, P block தனியாக தான் எடுக்கணும். பட் ஓவராலாக we have covered nearly 6-7 chapters, I believe. ஸோ இன்னும் 2-3 chapters தான். ஸோ அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி you guys tell me, உங்கள் நீட் ப்ரிப்ரேஷன்லாம் எப்படி போயிட்டுருக்கு? இஸ் இட் ஓகே? நல்லா போயிட்டுருக்கா? PDF 150 லைக்ஸ் வந்ததும் தந்துடுறேன்டாக்கண்ணா. உங்களோட நீட் ப்ரிப்ரேஷன் எப்படி போயிட்டுருக்கு? இஸ் இட் ஃபைன்? இஸ் இட் குட்? சொல்லுங்க. இஸ் இட் ஃபைன்? இஸ் இட் குட்? போர்டு எக்ஸாம் போயிட்டுருக்கு. ஓகே, போர்டு எக்ஸாம் உங்களுக்கு எப்போ வருது? போர்டு எக்ஸாம் உங்களுக்கு? தேங்க்யூ ஸோ மச் யாமினி. நான் இப்போ தான் கண்ணா உங்கள் மெசேஜ் பார்த்தேன். ஹாய் சுகன்யா. ஓகே போர்ட்ஸ்லையும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கடா. ஏன்னா ட்ரஸ்ட் மீ, நீட் எக்ஸாம் இஸ் ஆல்சோ ஆன் த வெர்ஜ். இன்னும் 4 மாதம் தான் இருக்குது. அட் த சேம் டைம் போர்டு எக்ஸாமும் இருக்குது. ஸோ நீங்கள் தான் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும். ஃபோக்கஸ் இஸ் வெரி வெரி நீடட் ஹியர். 20th Feb ஸ்டார்டிங். ஓகேடா கண்ணா.
எல்லாருக்கும் 20th Feb தான் ஆரம்பிக்குதா? Okay, we'll come up with something for board as well. Don't worry. Yes, Magesh, we are going to continue. இன்னும் P block விட்டுருங்க. இன்னும் I think physical chemistryல 3 chapters இருக்கு. Solutions, chemical kinetics, electrochemistry. இது ஆல்ரெடி நான் இதுக்கு முன்னாடி போட்ட complete class 12th marathonல கவர் பண்ணிருந்தேன். So should I cover it here or shall we wind up? அதையும் நீங்க தான் சொல்லணும். இல்ல யாமினி, don't worry. 28th Feb chemistry exam. ரித்திகா கண்டிப்பா கொடுத்துடலாம்டா. No, we just have 3 more chapters left. So அது இப்போ எடுத்துடலாமா? Or shall I give a small break and then continue? Whatever you guys say, we can do. Also அதை விட முக்கியம் உங்க ப்ரிப்பரேஷன் எப்படி போயிட்டு இருக்குன்னு சொல்லுங்க. அதுக்காக தான் நான் பிரேக்கே விட்டேன். So tell me guys, how's your preparation going? Is it good? Is it fine? Yes, we have already completed, but still ஏதாவது ஒரு குட்டி ரிவிஷன் கொடுத்துடலாமான்னு யோசிக்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு ரீகேப்சுவேட் பண்ணுறதுக்கு ரீரிவைஸ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு வீடியோவே போதுமானதாக இருக்கும்ல. தட் இஸ் வாட் ஐ எம் திங்கிங். ஸோ யூ கைஸ் டெல், அதுபடியே பண்ணிடலாம். ஓகே டெக்கனா, யாராச்சும் லைக் போடலைன்னா லைக் போட்டுருங்க. லெட்ஸ் ரீச் 150 லைக்ஸ் கண்ணா. 430க்கு டார்கெட் வச்சோம், பட் ஸ்டில் வி ஹவ் நாட் ரீச்ட் இட். ஸோ எஸ் யாமினி, ஆக்சுவலா எவ்ரி ஒன் இன்னைக்கு 7:30 மணிக்கு நம்மளோட ஒரு பெரிய லான்ச் இருக்கு. ஸோ கைஸ், யூ ஹாவ் டு பி தேர் ஃபார் ஷுர். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இன் தட் லான்ச் நம்ம வந்துட்டு ஒரு ஸ்பெஷலான விஷயத்தை கொண்டு வரோம். ரொம்ப ஸ்பெஷலான கடைசி வாய்ப்பு பேட்ச் வருது. ஸோ ஐ திங்க் ஏன்னா அது உங்கள் கூட கனெக்ட் ஆகும் இல்லையா. நாங்கள் வேற ஒரு பேர் யோசிச்சுருந்தோன்னா ஆனால் அதுக்குள்ளே அந்த பேர்லாம் போயிடுச்சு. வேற ஒருத்தங்க தே ஹவ் யூஸ்ட் இட். ஸோ வி ஹவ் சேஞ்ச் இட் டு கடைசி வாய்ப்பு பேட்ச். ஸோ எல்லாரும் வந்துருங்க, 7:30க்கு வந்துருங்க. மேம் என்ன பண்ண போகிறோம் அந்த பேட்சில்? தட் இஸ் ஸ்பெஷல் வேணும். அது 7:30 மணிக்கு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கே தெரியும் நான் எல்லாத்தையும் உளறிடுவேன் உங்கள்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ எம் கீப்பிங் மை செல்ஃப் டிப் ஸோ தட் 7:30 மணிக்கு எல்லாரும் வாங்க. கண்டிப்பாக ரிவீல் பண்ணுறேன். அது என்னோட ஒரு ரொம்ப நாள் கனவு அப்படின்னே சொல்லலாம். ஓகே, அது என்னோட ரொம்ப நாள் கனவாக இருந்துச்சு. அதுக்கு நான் ஒரு பேர் வச்சேன், ஆனால் அந்த பேரை தூக்கிட்டாங்க. தே ஹவ் டேக்கன் இட். ஸோ அதனால கடைசி வைப்புன்னு மாற்ற வேண்டியதாக போயிடுச்சு. சொல்யூஷன் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி கண்டிப்பாக கொடுத்துடலாம். எல்லாரும் 7:30 மணிக்கு மறக்காம வந்துருங்க, சரிங்களா? ஓகே, ஷால் வி ஹாவ் லைக் 5-10 minutes ஆஃப் பிரேக் அண்ட் கண்டினியூ physical chemistry or என்ன சொல்றீங்க? எஸ், ஓகே தானே? சொல்லுங்க மகேஷ், நீங்க என்ன கேட்டீங்க? எனக்கு மெசேஜ் வரல. சொல்யூஷன்ஸ்ல ஃபார்முலா வித் சம்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ரேதர் தேன் சாப்டர் ரிவிஷன். ஷோர் திவாகர். ஆக்சுவலாக அது நான் பிரேக்கிங் நீட்டில் தான் பண்ணியிருந்தேன் கண்ணா. ஸோ யூ கேன் செக் இட் ஒன்ஸ். எஸ், பட் ஒரு குவிக் ரிவிஷன் கொடுத்துடலாம்ல யாமினி.
Okay, we'll do one thing. We'll have like 5 minutes of break. Or 5 to 10 minutes of break. Break எடுத்துட்டு திரும்ப வரலாமா? So that our physical chemistry will be set. ஃபுல்லா முடிச்சிட்டோம்னா போர்ஷன் முடிஞ்சிச்சு. என்ன சொல்றீங்க? மகேஷ் நீங்க என்ன கேட்டீங்கடா கண்ணா? I cannot see. We will continue tomorrow, ma'am. நாளைக்கு வேற விஷயம், பயங்கரமான விஷயம் வரப்போகுது கண்ணா. Okay, so we'll have a short break and கடன்னு half an hourல 3 physical chemistry chapterையும் முடிச்சு விட்டுறலாம். We will finish our entire session by, let's say, 6 o'clock or so. Okay? Okay, வினோ. கவலைப்படாதீங்க வினோ. ஸ்கூல் இருக்கிறவங்களுக்கும் ஒரு பிளானோட தான் அந்த பேட்சை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கவலையே படாதீங்க. ஓகே ஓகே டக்கனா. We'll have a 5 minutes break. Okay, ஒரு 5 minutes break எடுத்துக்கலாம். And you guys be back by 5 மணி ஆச்சா இப்போ? எத்தனை மணிக்கு வரீங்க அதையும் சொல்லிருங்க. நீங்க சொல்லுங்க எத்தனை மணிக்கு வரீங்க அப்படிங்கறத. ஓகே, one 50 likes. So like மறந்துடாதீங்கடா, like மறந்துடாதீங்க. Tell me by what time you guys will come. நீங்க எத்தனை மணிக்கு வருவீங்க அப்படிங்கறத சொல்லுங்க. 7:30. Okay, wonderful Devagar. So happy to hear Dakana. Don't worry, we will finish full portions by today. Okay வா? உங்களுக்காகவே முடிச்சிடலாம், கவலையே படாதீங்க. So can we be back by 5:10? Okay, ஒரு 5 to 10 minutes of break. எல்லாரும் refresh ஆயிட்டு வாங்க, நானும் refresh ஆயிட்டு வரேன். Okay, shall we start by 5:10? 5:10க்கு ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஜெயிச்சு காட்டணும் மாறா, அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. டார்கெட் இஸ் 150 likes. Be back by 5:10. கடன்னு இந்திய தொலைக்காட்சிகளில் முதன்முறையாக 3 பிசிக்கல் கெமிஸ்ட்ரி சாப்டரையும் half an hour வச்சு முடிச்சிடலாம். ஓகேவா? ரைட், ஆல் ரைட். டேக்கண்ணா இப்போவே சொல்லிடுறேன், எங்கேயும் போயிடாதீங்க. ஷார்ட்ஸ் பக்கம் போகக்கூடாது, வீடியோ பக்கம் போகக்கூடாது, வெயிட் பண்ணணும். பிரேக் எடுத்துட்டு வாங்க, கொஞ்ச நேரம் வெளியில எல்லாம் போய் காத்தோட்டமாக உட்காந்துட்டு வாங்க. சரியா? 5:10க்கு வந்துருங்க. எத்தனை மணிக்கு மகேஷ்? டைம் சொல்லுங்க, பார்த்துக்கலாம்.
Yes. So, எல்லாரும் வந்துட்டீங்களா? Are you guys back? Are you guys back? Hello, hello. நீங்க காரைக்குளம் மேம் இல்லடா கண்ணா கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் உடுமலை டு பி ஸ்பெசிஃபிக் ஸோ விஷயம் என்னன்னா Rekana, I spoke with our 1 minute. Not audio கேக்குதா first. Yes, we have already completed, but with so அதனால we have already completed, but ஒரே நிமிஷம்டா ஓகேடா கண்ணா ஸோ நம்ம ஆல்ரெடி ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி முடித்ததுனால நம்ம டீம்லேருந்து இல்லை வில் ஜஸ்ட் வைண்ட் அப் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா ஃபார் ஆப்வியஸ் ரீசன்ஸ் 7:30 மணிக்கு நமக்கு லான்ச் இருக்கு இல்லையா ஸோ அந்த லான்ச் ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் போயிட்டுருக்கு ஸோ அதனால் வி வில் வைண்ட் தி செஷன் அப் ஆனால் டேக்கண்ணா ஐ நோ திவாகர் அண்ட் ஒரு சில பேருக்கு நாளைக்கு யூனோ எஸ் திவாகர் அண்ட் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாளைக்கு வந்து ப்ரீ போர்டு இருக்குது ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா நம்மளோட கம்ப்ளீட் கிளாஸ் 12th மேரத்தான் ஆல்ரெடி நம்ம சேனலில் எடுத்திருந்தோம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் I'll just show it to you. லைவ் செக்ஷனில் போனீங்கன்னா தெரியும் ஹியர் இந்த வீடியோஸை நான் அட்டாச் பண்ணுறேன் இதில் நம்ம ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி அண்ட் இன்ஆர்கானிக் இல்லை ஆர்கானிக்கில் ஒரு சில சாப்டர்ஸ் நான் கவர் பண்ணியிருப்பேன் ஸோ அதை நான் இந்த வீடியோ கூட லிங்க் பண்ணி தரேன் யாராச்சும் எக்ஸ்ட்ரா டாபிக்ஸ் கிளாஸ் 12th படிக்கணும்னா ப்ளீஸ் வாட்ச் தீஸ் டூ ஓகேவா இஸ் இட் ஃபைன் ஏன்னா நமக்கு 7:30 மணிக்கே நம்ம சொன்ன மாதிரி லான்ச் இருக்கு இல்லையா ஸோ அந்த லான்ச்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அதுக்கு கொஞ்சம் ஒர்க்ஸ் இருக்குது ஸோ அதனால் தே ஹாவ் ஆஸ்க் மீ டு வைண்ட் திஸ் அப் அண்ட் நம்ம எல்லாரும் டான் 7:30 மணிக்கு சந்திக்கலாம் ஓகேவா ஸோ 7:30 மணிக்கு மறக்காமல் வந்துருங்கடாக்கண்ணா இதுதான் அந்த கிராண்ட் லான்ச் திஸ் இஸ் சம்திங் மோஸ்ட் ஆஃப் தெம் வேர் வெயிட்டிங் ஃபார் ஸோ அதனால் எல்லாரும் 7:30 மணிக்கு டான்னு வந்துருங்க இப்போ நம்ம தலைவரோட ஆடியோ லான்ச் இருக்குது எல்லோரும் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஸோ டடா பாய் டேக் கேர் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே லைக்கை தட்டி விடாதவங்க லைக்கை தட்டி விடுங்க இந்த செஷனை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க ரொம்ப ஸ்பீடாக போகிறேன்னா ஏன்னா ஃபஸ்ட் டைமாக நான் ஸ்பீடாக எடுத்திருக்கேன்டா ஐ நோ ஃபார் த ஃபஸ்ட் டைம் இன் த என்டையர் ஹிஸ்ட்ரி ஆஃப் பிரமிளா மேம்ஸ் கிளாஸ் நான் ரொம்ப ஸ்பீடாக எடுத்திருக்கேன் ஸோ ஓகேவா இருந்துச்சா என்ன ஏதுங்கிறத சொல்லுங்கள் வில் வைண்ட் அப் டடா பாய் டேக் கேர்